Good morning, everyone. Good morning, sir. Okay, so now we'll start the discussion. So chapter wise test 3. So chapter is transient analysis, both AC and DC. So we'll discuss those questions. So before discussing the test questions, so I'm already on the summary so transient analysis uடைய summary. So I'm not going to discuss in detail. Overall view மட்டும் ஒரு 5 minutes நம்ம discuss பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம problem discussion நம்ம start பண்ணலாம். Okay. So chapter number 3. So transient analysis. Transient analysis of RL, RC and RLC circuits. Okay, so transient analysis of, so either in series connection or parallel connection. Okay. So the transient la vandu pathina, so we have two types of transient based on the sources. Okay, so one is DC and another one is AC. ஸோ இன் டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்கிறது டிசி பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டிஸ்கஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ ஏசி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் தி டாபிக்ஸ் ஒன்லி டு டிரான்சியன்ட் ஃப்ரீ கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏசி கொடுத்துட்டு டிரான்சியன்ட் கண்டிஷனில் ஸோ என்டையர் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ். ஓகேங்களா, ஸோ ஏசி பேஸ் பண்ணி டிரான்சியன்ட் அது அந்த டாபிக் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஸோ டிரான்சியன்ட் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் நம்ம ஏசியில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஆஸ் பர் அஸ் சாப்டர் 3 பார்ட் இஸ் கன்சர்ன். ஓகேங்களா, ஸோ ஸ்விட்ச் கொடுத்துட்டு ஸோ நம்மளோட ஏசி சோர்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆஸ்க்ட் இன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் அப்படி கேட்டது கிடையாது. ஸோ டிசி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ டிசி டிரான்சியன்ட். ஸோ அப்போ இந்த டாப்பிக்கே வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா ஸோ டிசி டிரான்சியன்ட் அண்ட் ஏசி டிரான்சியன்ட். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிசி டிரான்சியன்ட். ஸோ டிசி டிரான்சியன்ட். ஓகேங்களா, ஸோ டிசி டிரான்சியன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்டையர்லி பேஸ்ட் ஆன் டிசி சோர்சஸ். ஓகேங்களா, ஸோ இந்த டிரான்சியன்ட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வந்து டிரான்சியன்ட்ல தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஐ ஹவ் செட் த 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஃப்ரம் பேஸ்ட் அப்பான் த 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்விட்ச் கொடுத்துருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா 100% we can conclude that the question is based on transient. ஓகேங்களா, switch கொடுத்திருப்பாங்க. the switch வந்து பாத்தீங்கன்னா either open switch or closed switch. ஓகேங்களா, so switch வந்து பாத்தீங்கன்னா so open switch at t equal to 0 at t equal to 0 ல வந்து பாத்தீங்கன்னா the switch will open or so either this switch or this. ஓகேங்களா, so இது வந்து பாத்தீங்கன்னா so closed switch, so closed at t equal to 0. so இது வந்து பாத்தீங்கன்னா open at t equal to 0. ஓகேங்களா, ஸோ t equal to 0 டைம். ஸோ இது ஸ்விட்ச் அப்படிங்கிறது இட் இஸ் பர்ஃபார்மிங் பேஸ்ட் அப்பான் த டைம். ஓகேங்களா, ஸோ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா at t equal to 0ல the switch will get closed. ஓகேங்களா, ஸோ closed at t equal to 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிரான்சியன்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு டூல். ஓகேங்களா, ஸ்விட்ச் இருந்ததுன்னா நம்ம டிரான்சியன்ட் கொஷின்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இல்லை ஸ்விட்ச் அவங்க கொடுக்கல அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ். So initial conditions will be given. Okay, so initial conditions of inductor and capacitor. Inductor and capacitor. So mostly வந்து பாத்தீங்கன்னா so transient questionல வந்து initial conditions வந்து inductor and capacitorல கொடுத்திருப்பாங்க. switch இல்லாம கூட கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, switch இல்லாம so initial conditions specify பண்ணிருக்காங்கன்னா so இது வந்து பாத்தீங்கன்னா so transient model question அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணலாம். so initial conditionும் கொடுக்கல, switchும் கொடுக்கல. ஓகேங்களா, so another மாடல் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா so input. ஸோ இன்புட் ஆல்ரெடி நம்ம என்ன டிஃபைன் பண்ணிட்டோம்னா டிசிங்கிறது நம்ம இன்புட்டுங்கிறது நத்திங் பட் சோர்ஸ். ஓகேங்களா, ஸோ இன்புட் இஸ் நத்திங் பட் ஸோ சோர்ஸ். இப்போ சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசி. ஓகேங்களா, ஸோ டிசிங்கிறது ஆல்ரெடி நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். பட் இன் அடிஷன் டு தட் வித்தவுட் இனிஷியல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஸ்விட்ச் போக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் u of t. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் u of t. ஓகேங்களா, ஸோ டெல் ஆஃப் டிங்கிறது எக்ஸெப்ஷனல் மாடல். ஓகேங்களா, ரேம்ப் எல்லாமே நம்மளுடைய சிலபஸ்ல 100% இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஸோ 100% நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலர் மாடல். ஓகேங்களா, ஸோ டெல் ஆஃப் டிங்கிறது மிஸ்செலேனியஸ் பார்ட்ல கேட்டிருக்காங்க. பட் ரேம்போ எக்ஸ்போனென்ஷியலுமே மிஸ்செலேனியஸ். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்போனென்ஷியல் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து எய்தர் நம்ம வந்து ஒன்லி ஒன் மாடல் மெத்தட் அதை வந்து லாப்லாஸ் டொமைன் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணது
the different models of questions which we come across in the transient analysis chapter. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிரான்சியன்ட் கொஸ்டின் தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதில் வந்து என்னென்ன சப் கேட்டகரி இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டிசி டிரான்சியன்ட் உடைய மாடல்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் டிசி டிரான்சியன்ட், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ தான் நம்மளுடைய டாபிக் உள்ள போகிறோம். ஓகே, இப்போ கொஷின் வந்து டிரான்சியன்ட் கொஷின் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் சோர்சஸ் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் சோர்சஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு டி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இந்த வித்தவுட் சோர்சஸ் வித் சோர்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வென் த டைம் டி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. சி டிரான்சியன்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரம் த டைம் ஆக்சிஸ் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபைனைட் டு ஸோ பிளஸ் இன்ஃபைனைட். ஸோ ஜீரோங்கிறது அட் டி ஈக்குவல் டு 0. இந்த 0 பிளஸ்லையும் 0 மைனஸும் தான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 minute. ஓகே, ஸோ 0 பிளஸ் அண்ட் 0 மைனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 0 பிளஸ் 0 மைனஸ் அப்படிங்கிறது என்ன டிஃபைன் பண்ணிருப்போம்னா சடன் ஸ்விட்சிங் ஆஃப்டர் டி ஈக்குவல் டு, தட் இஸ் சடன் ஸ்விட்சிங் ஆஃப்டர் டி ஈக்குவல் டு 0 பிஃபோர் டி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ வாட் இஸ் த சடன் ஆக்ஷன் ஹேப்பனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ டி ஈக்குவல் டு 0க்கு பிஃபோர் டி ஈக்குவல் டு 0ல என்ன. ஓகேங்களா? ஸோ அது வந்து மோஸ்ட்லி நம்ம டி ஈக்குவல் டு 0 மைனஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட். ஓகேங்களா? டி ஈக்குவல் டு 0 அண்ட் டி ஈக்குவல் டு 0 பிளஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட். இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அப் டு 5 tau. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 5 tau, ப்ராக்டிகலி ஆஃப்டர் 5 tau the network is converted into steady state. ஓகேங்களா? ஸோ அப் டு 5 tau வரைக்கும் ஸோ நம்மளுக்கு அந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னா டிரான்சியன்ட் ஸ்டேட்ல இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளுடைய டிஸ்கஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. என்ன ரீசன் அப்படின்னா we are going to calculate the voltage expression or current expression only from 0 less than or equal to t less than or equal to infinite. ஓகேங்களா? ஸோ 0 to infiniteல தான் நம்மளுடைய கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது கால்குலேட் பண்றோம். ஸோ அதுல எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா வித்தவுட் சோர்சஸ் அண்ட் செகண்ட் கான்செப்ட் is called with sources. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் சோர்சஸ். இந்த வித்தவுட் சோர்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா there is no sources connected when t greater than or equal to 0 to the circuit. ஸோ நம்மளுடைய given transient model questionல ஸோ t greater than or equal to 0ல வந்து பாத்தீங்கன்னா no sources are connected to the network. No sources are connected. No sources are connected. No sources are connected. With the sources la வந்து பாத்தீங்கன்னா so t greater than or equal to sources connected. இங்க sources அப்படிங்கிறது மேபி மல்டிபிள் சோர்சஸா இருக்கலாம், சிங்கிள் சோர்சஸா இருக்கலாம், பட் sources are connected. பட் இங்க no sourcesனா not even a single source. ஓகேங்களா? so either current source or voltage source, especially a DC source, are not connected. ஓகேங்களா? so no sources are connected. இங்க sources are connected. ஓகேங்களா? so no sources are connected for without sources model and with the sourcesல. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்தவுட் சோர்சஸ் அண்ட் வித் சோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளோடய நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ சோர்சஸ் ஹியர். So 10 volt. So this is resistor and it's just for explaining I am giving an example. Okay, so இப்போ இங்க பாருங்க ஒரு 10 volt DC source is connected and at t equal to 0 ல வந்து பாத்தீங்கன்னா so switch வந்து பாத்தீங்கன்னா open and no sources are connected. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா without sources. ஓகேங்களா? so t இந்த particular circuit when t greater than or equal to 0 ல no sources are connected to the network. ஓகேங்களா? so R and C மட்டும் தான் இருக்கு, இப்போ இங்க sources கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு வந்து வித்தவுட் சோர்சஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து either current flowing through the resistor or voltage across the capacitor or current through the capacitor எது வேணாலும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, வித்தவுட் சோர்சஸ்ங்கிறது ஐடென்டிஃபை பண்ணக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டிரான்சியன்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்டா செகண்ட் ஆர்டரா அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா okay, so first order circuit. So first order அப்படிங்கிறது so the circuit has it contain
contains only one capacitor or only one inductor with single resistor or multiple resistors. So order does not depends upon the resistor, it depends upon only the so odd வந்து செம்மறிங்கிறது it contains a one capacitor one inductor. First capacitor only one இருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ரெசிஸ்டர் மல்டிபிள் ரெசிஸ்டர் இருக்கலாம். ஓகே, சோ இப்போ இது நீங்க ஃபர்ஸ்ட் சர்க்யூட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சர்க்யூட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் எதோட ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன்? the expression for inductor current, ஓகேங்களா, and the expression for capacitor voltage அதெல்லாமே நான் I don't want to write. ஓகேங்களா, so VC of t, IL of t இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so we have a standard expression. ஓகேங்களா, so standard expression, so standard expression of in the standard expression வந்து பாத்தீங்கன்னா so valid only for a first order circuit. ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்னா மட்டும் தான் இந்த பர்టిక్యులர் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வேலிட். ஓகேங்களா, சோ ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சோ கெபாசிட்டர் வோல்டேஜ் அண்ட் VC of t and IL of t. The standard expression of VC of t and IL of t is given by so என்னங்க VC of t ங்கிறது VC of infinite plus so VC of 0 plus minus so VC of infinite into e power minus t by tau, so voltage for 0 less than or equal to t less than or equal to infinite. So IL of infinite plus IL of 0 plus minus IL of 0 IL of infinite, so e power minus so t by tau ampere for 0 less than or equal to t, so less than or equal to infinite. ஓகேங்களா, so IL so இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா so without sources அப்படின்னா IL of infinite வந்து பாத்தீங்கன்னா become 0. ஓகேங்களா, ஸோ வித் சோர்சஸ் அப்படின்னா IL ஆஃப் இன்ஃபைனைட் ஆகட்டும் VC ஆஃப் இன்ஃபைனைட் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்ஃபைனைட்லையுமே ஸோ சோர்சஸ் ப்ரெசென்ட் அப்படின்னா இன்ஃபைனைட்லையுமே நம்மளுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டிவோ கரண்ட் டு தி இண்டக்டரோ நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ மேபி இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் வந்து கெப்பாசிட்டர் வோல்டேஜுக்கும் இண்டக்டர் கரண்ட்டுக்கும் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டர் கரண்ட் அண்ட் இண்டக்டரோட வோல்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ VL equal to L DIL by dt, VC equal to C dVC by dt, சரி IC equal to C dVC by dt அப்படிங்கிற ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் பேஸ் பண்ணி ஸோ இதை இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து இதை நீங்க டிரைவ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணியோ இல்லை இன்டெக்ரல் பண்ணியோ நீங்க அது கரஸ்பாண்டிங் நம்மளுக்கு கரண்ட் ஆஃப் கெப்பாசிட்டர் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டர் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so valid only for the first order either with sources or without sources. செகண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா only one possibility என்ன அப்படின்னா நீங்க லாப்லாஸ் டொமைன்ல தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸோ இது மாடல் நம்ம பார்த்தோம். ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ என்னென்ன டைப்ல கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது இது டிஃப்ரெண்ட் மாடல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஓகேங்களா, இது வந்து நான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரைப் பண்ணது ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். என்னென்ன மாடல்ல நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஹவு டு ஐடென்டிஃபை த கிவன் சர்க்யூட் இஸ் அ டிரான்சியன்ட் மாடல் சர்க்யூட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சியன்ட் மாடல். ஓகேங்களா, ஸோ வித்தவுட் சோர்சஸ் அண்ட் வித் சோர்சஸ் அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின். செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது டைரக்டா நீங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு சால்வ் transient model question. Okay, so different transient models, different methods to solve transient models. So மேக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா so differential equation அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, so மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து ஆர்டினரி differential equations ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்எல்சி சர்க்யூட்டோ இல்ல ஆர்சி சர்க்யூட்டோ நீங்க வந்து ஒரு டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன்ல நீங்க ஒரு ஈக்குவேஷனா எழுதுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சோர்ஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ ரெசிஸ்டர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர். ஓகேங்களா? ஸோ லைக் திஸ் they have given. இப்போ நீங்கள் கேவிஎல் ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இந்த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேவிஎல் நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் ஒரு 10 வோல்ட் அண்ட் திஸ் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆர் அண்ட் சி. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ் அண்ட் திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ அதை நீங்கள் எப்படி கேவிஎல் எழுதுவீங்க? ஸோ ப்ளஸ் 10 ஸோ மைனஸ் விஆர் ஸோ மைனஸ் விசி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா ஸோ விஆர் ப்ளஸ் விசி இஸ் ஈக்குவல் டு ஸோ 10 அப்படிங்கிறது எழுதலாம். ஓகேங்களா? ஸோ விஆர் இப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் பி திஸ் இஸ் ஐ. ஓகேங்களா? அப்போ விஆர் நீங்கள் எப்படி எழுதலாம்னா ஐ இன்டூ ஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ விசி வந்து சி ஸோ விசி ஸோ விசி வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர். ஸோ ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சி டிவிசி பை டிடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விசி இஸ் ஈக்குவல் டு 1 by c integral of IC into dt. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ஸோ 1 by c ஸோ integral of IC into dt which is equal to 10. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு இன்டெக்ரல்லையோ இல்லை டிஃபரன்ஷியலையோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆக்சுவலாக என்னன்னா நம்மளுக்கு ஸோ பை யூசிங் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் ODE மெத்தட். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா இது ஒரு கன்வென்ஷனல் டைப் இல்லை ஒரு டெரிவேஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுவோம். பட் இட் லிட்டில் பிட் ட்ரிக்கி. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுனால மோஸ்ட்லி இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் வந்து நம்ம மோஸ்ட்லி இது ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகேங்களா? என்ன ரீசன்னா நம்மளுக்கு அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டைப்ல வரும். அதுக்கு நீங்க நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணி அதுல சொல்யூஷன் கால்குலேட் பண்றதுங்கிறது லிட்டில் பிட் லென்த்தி ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு செகண்ட் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட். ஓகேங்களா? ஸோ வி வில் ஃபாலோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் மோஸ்ட்லி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த டைப் ஆஃப் சர்க்யூட் ப்ரொவைடட் த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் எப்போ வேலிட் அப்படின்னா ஒன்லி வென் t greater than or equal to 0. ஓகேங்களா? ஸோ when t greater than or equal to 0ல மட்டும்தான் நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணோம். t equal to 0 மைனஸ்ல ஸோ ஸ்டாண்டர்டாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கப்புறம் ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இண்டக்டர் கெப்பாசிட்டருக்கு வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல இன்க்ளூடிங் இண்டக்டரோடைய இனிஷியல் வோல்டேஜ் அதாவது இனிஷியல் கரண்ட் அண்ட் கெப்பாசிட்டரோட இனிஷியல் வோல்டேஜ் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணி அதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட்ல டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ யூ கேன் யூஸ் டு சால்வ். ஓகேங்களா? பட் இப்போ நம்ம இந்த ஓகே நம்ம இப்போ இதுல இருந்து என்னன்னா டிஃபரெண்ட் மெத்தட்ல ஒன்லி 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ். ஒன்னு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட். இங்க நம்ம ஃபேஸாரோ இல்லை வேற எந்த ஒரு மெத்தடுமே நம்ம இங்க யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டிசி சோர்சஸ். ஓகேங்களா? ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதா ரெண்டே மெத்தட். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால டைம் கன்சூமிங் அதிகமா எடுத்துக்க கூடாதுங்கிறனால ஸோ தேர்ட் மெத்தட் என்னன்னா ஒரு டைரக்ட் ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ தேர்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரியும். அந்த எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி டைரக்டா நம்ம என்ன பண்றோம்னா ஸோ நம்மளுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து விசி ஆஃப் 0 மைனஸ் அண்ட் டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்றோம். விசி ஆஃப் இன்ஃபைனைட்ல வோல்டேஜ் என்ன அண்ட் t equal to 0 மைனஸ்ல வோல்டேஜ் என்னங்கிற அந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் கால்குலேட் பண்ணி டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றது வந்து தேர்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டைரக்ட் ஷார்ட்கட் மெத்தட் ஆர் டைரக்ட் மெத்தட் ஸோ ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு ஸோ ஷார்ட்கட் மெத்தட். ஸோ திஸ் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட். See, இந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் அப்படிங்கிறது there is no restriction. நீங்க எந்த क्वेश्चனுக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஓகேங்களா? அப்ளிகபிள் ஃபார் ஆல் த டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின்ஸ். பட் இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட். ஓகேங்களா? இந்த மெத்தட் எதுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம்னா ஒன்லி ஃபார் டைம் கன்சியூமிங் எடுத்துக்க கூடாது, டைம் கன்சியூம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக டைரக்டா நம்ம ஸோ ஆன்சர் வேணுங்கிறதுக்காக ஷார்ட்கட் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த டிரான்சியன்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபீல் இது கொஞ்சம் டஃப்பான பார்ட். இது ஆக்சுவலா டஃப் கிடையாதுங்க. பட் அது உங்களுக்கு இதுல ஐடென்டிஃபை மேபி ஒரு 10% கொஸ்டின்ஸ் வந்து ரியலி டஃபா கூட இருக்கலாம். ஓகேங்களா? பேஸ்ட் அப்பான் மை
ப்ரீவியஸ் ஒரு 10 to 20 years of all the previous year questions பார்க்கும்போது by comparing other chapters, ஓகேங்களா. ஸோ எல்லா சாப்டர்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கும்போது டிரான்சியன்ட்ல ஒரு 10% கொஸ்டின்ஸ் வந்து ஸோ ரியலி ஒரு சேலஞ்சிங் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா டிஃபிகல்ட்டா ஒரு டிஃப்ரெண்ட் மாடலாக தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். பட் ஒரு 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸி ஒன்ஸ் இஃப் யூ நோ ஆல் திஸ் கான்செப்ட், ஓகேங்களா. வாட் எவர் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதாகட்டும், ஸோ சம்மரியா நம்ம பார்த்ததாகட்டும், ஸோ நான் இப்போ சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கும்போது ஸோ ஒரு 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அப்ரோச் பண்ணணும். டைரக்டா நம்ம இந்த பர்டிகுலர் சாப்டரை வந்து நீங்க டைரக்டா பிளைண்டா நம்ம அப்ரோச் பண்ணோம்னா we won't get the answer, ஓகேங்களா. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்னு எப்படி சொல்றேன்னா, இது ஒரு டிரான்சியன்ட் மாடல்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த டிரான்சியன்ட் மாடல் ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா, ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்ன டைப்ல நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க அது எப்போ உங்களுக்கு அந்த தாட் வரும் அப்படின்னா ஆஃப்டர் கெட்டிங் மோர் ப்ராக்டிஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் டைம் ஆன் திஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஸோ வில் ஸ்டார்ட் டு டிஸ்கஸ் ஆல் தி சாப்டர் வைஸ் டெஸ்ட் கொஷின்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, ஓகேங்களா. மை இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்சருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த கொஷின்ல இருந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஸ்ல நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், எல்லா கான்செப்ட்ஸும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கலாம். பட் கொஷின்ஸா ஒரு டெஸ்டா நம்ம அந்த பர்டிகுலர் கொஷின் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது சரி எல்லா கொஷின்ஸுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாடல் நம்ம பார்த்தோமா இருக்கு. பட் என்னால் என்ன பண்ண முடியலன்னா ஆன்சர் வரைக்கும் ஃபைனலா லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் ப்ரொசீட் பண்ண முடியல. எங்கேயோ சம் மிஸ்டேக் நடக்குது, எங்கேயோ லாஜிக்கலாவோ இல்லை எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குதுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒரு ஃபீட்பேக்கா இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ அதை வந்து நீங்க கீனா அப்சர்வ் பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே கொடுக்குறோம், என்ன மாதிரியான கொஷின்ஸ் அதில் கேட்டிருக்காங்க, உண்மையாலுமே அந்த கொஷின் ஈஸியான கொஷினா இல்லை டஃப்பான கொஷினா அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். அட் எண்ட் ஆஃப் ஈச் கொஷின் உங்க சைட்ல ஏதாவது நீங்க கேட்கணுமோ அந்த பர்டிகுலர் கொஷினோட எண்ட்லயே நீங்க உங்களுடைய டவுட்ஸோ உங்களுடைய கொரிஸ் எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த டிஸ்கஷன். ஸோ இதை நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னா செக்ரிகேஷன் எதுவுமே நான் பண்ணல, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்ல எப்படி ஒரு 80 கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்களோ ஃபர்ஸ்ட் நான் அந்த 80 கொஷின்ஸ் அப்படியே நம்ம அதே பேட்டர்ன்லயே நம்ம என்னன்னா ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு அந்த என்னென்ன டைப்ல கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன மாடல் கொடுத்துருக்காங்கிறது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ண. ஃபைனலா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ பேஸ்ட் அப்பான் மை டிஸ்கஷன் நீங்க அதுக்கப்புறம் செக்ரிகேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் செக்ரிகேட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காதுங்கிறனால ஸோ டைரக்டாவே அந்த 80 கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஓகே ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஏசி டிரான்சியன்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ அது ஒன்லி பேஸ்ட் ஆன் டிரான்சியன்ட் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ். ஸோ 5 to 10 கொஷின்ஸ் கேட்டிருந்திருக்கலாம், ஓகேங்களா. ஓகே ஸோ நான் வில் ஸ்டார்ட் அவர் டிஸ்கஷன். ஓகே ஸோ வில் ஸ்டார்ட் the discussion on chapter wise test number 3. So question number 1. Okay, question number 1. A 10 ohm resistor, 1 Henry inductor and 1 microfarad capacitor are connected in parallel. The combination is driven by an unit step current. Under the steady state condition, the source current flows through. So 10 ohm resistor, 1 Henry inductor and 1 microfarad capacitor are connected in parallel. The combination is driven by. Okay, இப்போ என்ன மாடல் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்ப என்ன இப்போ இது டிரான்சியன்ட் தான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் டிரான்சியன்ட் அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெப் கரண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் தி டிரான்சியன்ட் மாடல். ஓகே ஸோ டிரான்சியன்ட் மாடல்ல ஏன் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் கேட்கறாங்க அப்படின்னா ஸோ டிரான்சியன்ட் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் போத் டிரான்சியன்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறது எங்க அக்கர் ஆகும் அப்படின்னா ஸோ மேபி அட் t equal to minus infinite t equal to 0 minus after 5 tau constant, okay. So after 5 tau, so அல்லது t equal to practically after 5 tau, so ideally வந்து பாத்தீங்கன்னா t equal to infinite, okay. So t equal to infinite ல வந்து so steady state, okay. So அப்ப நம்ம சர்க்யூட் கொடுக்கல, பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா parallelly connected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So resistor, so inductor and capacitor, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சோர்ஸ் நம்ம ட்ரிவன் பண்ணுதுன்னா யூனிட் ஸ்டெப் யூனிட் ஸ்டெப் கரண்ட். ஸோ u of t தான், பட் ஆம்பியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆம்பியர் u of t, ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ ஒன்லி அட் t ஈக்குவல் டு ஸோ 0க்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து ஸ்டெப் கரண்ட். தட் யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு ஸ்டெப்போடைய ஆம்பிளிடியூட் வந்து பாத்தீங்கன்னா 1, ஓகேங்களா.
ஸோ நம்மளுக்கு 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ கரண்ட் that is u of t, so in terms of ampere. So this is with respect to time. ஸோ எதுக்காக இந்த யூனிட் ஸ்டெப் கரண்ட் அப்படின்னு நம்மளுக்கு சோர்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா t ஈக்குவல் டு 0 மைனஸ். ஓகேங்களா? ஸோ t ஈக்குவல் டு 0 மைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ சோர்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ நோ இனிஷியல் கண்டிஷன்ஸ். இதுல இருந்து என்ன நம்மளுக்கு அப்சர்வேஷன் அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் 0. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் திஸ் இன்ஃபர்மேஷன் வி ஹவ், ஸோ திஸ் இஸ் 10 ohm, ஸோ 1 Henry and 1 microfarad. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா ஸோ இனிஷியல் கண்டிஷன், ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸோ இண்டக்டர், ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் is 0. ஓகேங்களா? ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸோ இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இஸ் 0. ஓகே. ஸோ அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன், ஸ்டெடி ஸ்டேட்னா வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் t ஈக்குவல் டு சார் எந்த ஸ்டெடி ஸ்டேட் எடுக்கலாம் அப்படின்னா சி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த t லெஸ் தென்க்கு நீங்க போக வேணாம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ t இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஸோ ஐடியல் கேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ப்ராக்டிகல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொஸ்டின்லையுமே நம்ம ப்ராக்டிகல் கேஸ் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண மாட்டோம். சார் அப்போ 5 மேலே தானே நீங்க சொன்னீங்க ப்ராக்டிகலி அப்படின்னா, பட் நம்ம ஐடியல் கேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் ஐடியல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா t ஈக்குவல் டு இன்ஃபைனைட், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா t கிரேட்டர் than or equal to 0 தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அப்போ t கிரேட்டர் than or equal to 0 ஸ்டெடி ஸ்டேட் எங்க ஆகும்னா ப்ராக்டிகலி ஆஃப்டர் 5 அல்லது t ஈக்குவல் டு இன்ஃபைனைட். ஓகே. இப்போ ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா the nature of inductor and capacitor behavior. ஓகேங்களா? ஸோ இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஷார்ட் சர்க்யூட் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் ஆல்ரெடி we have discussed. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்போ ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா the nature of the inductor and capacitor is behaving as a short circuit and open circuit. ஓகேங்களா? அப்போ ஸோ சர்க்யூட்டை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணும் அப்படின்னா ஸோ at t equal to infinite, at t equal to infinite, ஸோ ஸ்டெடி ஸ்டேட். So steady state, so inductor short circuit and capacitor open circuit. So the given network is resistive in nature, very very important. See steady state la agatum transient state la ellame vandu pathina so network is resistive in nature. Okay, so resistive in nature. So in the point vandu pathina so very very important. So appo corresponding ஓகே. இப்போ சோர்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னா டெஃபினட்டா சோர்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வித் சோர்ஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வித் சோர்ஸ். ஏன் வித் சோர்ஸ்? சி t கிரேட்டர் than or equal to 0ல சோர்ஸ் இஸ் பிரசன்ட். ஓகேங்களா? ஏன் சோர்ஸ் பிரசன்ட் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து யூனிட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் வேலிட் ஃபார் ஆல் த டைம் ஃபார் t கிரேட்டர் than or equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிறது ஸோ t கிரேட்டர் than or equal to 0ல ஸோ திஸ் இஸ் வேலிட் அப் டு இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஸோ கரண்ட் இஸ் எக்ஸிஸ்டிங் up to t equal to infinite. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 அப்படிங்கிறது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ கரண்ட் u of t கரண்ட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரெசிஸ்டர் இஸ் தேர். ஸோ இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன ஷார்ட் சர்க்யூட் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட். ஸோ திஸ் இஸ் ஓப்பன் சர்க்யூட், ஸோ திஸ் இஸ் ஷார்ட் சர்க்யூட். ஸோ ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10 ohm. இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ at t equal to infinite. ஸோ steady state. ஓகேங்களா? ஸோ network is in steady state and network is resistive in nature. Yeah, resistive in nature. So nature of the circuit is resistive because inductor and capacitor is behaving as a short circuit and open circuit respectively. Okay, now என்ன question கேக்குறாங்கன்னா so under steady state condition the source current ங்கிறது இந்த u of t current. ஓகேங்களா? இந்த 1 ampere u of t current வந்து பாத்தீங்கன்னா 1 ampere u of t current flows through எந்த பிரான்ச்ல ஃப்ளோ ஆகும் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ எந்த பிரான்ச்ங்கிறதோட எந்த எலிமெண்ட்ல அப்படினு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா only through the resistor, inductor and capacitor and all the three elements. All the three elements na R, L and C. ஓகேங்களா? சோ R, L and C. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது ரொம்ப வெரி வெரி சிம்பிள் क्वेश्चन. அந்த 1 ஆம்பியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க ஷார்ட் சர்க்யூட் அப்படிங்கும்போது சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சோ this is 0 volt. So no current flows. So 0 ampere. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 ampere current அப்படிங்கிறது so இது வந்து பாத்தீங்கன்னா open circuit. Current cannot be flows in a open branch. ஓகேங்களா? so 0 ampere. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so current is flowing through the inductor. ஓகேங்களா? so current is flowing through the inductor. சரி, இதுதான் நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டுமே. அப்படியே நீங்க இண்டக்டர் நீங்க சொல்றீங்க ஷார்ட் சர்க்யூட் பார்த்தானே சொல்லணும் அப்படின்னா
the nature of the circuit தான் இங்க ஷார்ட் சர்க்யூட் தவிர the physically the element is present. ஓகேங்களா? ஸோ அந்த எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இண்டக்டர் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர்ங்கிறது அங்க இருக்கும். பட் அந்த ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பிஹேவிங் as a ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா? இட் இஸ் நாட் ரீப்ளேஸ்ட் பை ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் தி இங்க நேச்சர் தான் நம்ம வந்து ரெசிஸ்டிவ் நேச்சர் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நேச்சர் ஆஃப் தி சர்க்யூட் இஸ் ரெசிஸ்டிவ். அப்போ இது வந்து ஆக்டிங் as a ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா? அப்போ the 1 ampere is flowing through the inductor அப்படிங்கிறது. So option B is correct. ஓகேங்களா? So this is very 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 basic and simple question. ஓகேங்களா? பட் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்ங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? So answer is option B, inductor. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன மாடல்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் மாடல் யூனிட் ஸ்டெப் வோல்டேஜோ யூனிட் ஸ்டெப் கரண்டோ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வோல்டேஜ் அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எப்பவுமே வந்து ஒரு டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின்ல டைரக்டா இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மாடல் லைக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா யூனிட் ஸ்டெப் ஆர் யூனிட் ஸ்டெப் வோல்டேஜ் ஆர் யூனிட் ஸ்டெப் கரண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இமிடியேட்டா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணக்கு அப்புறம் தான் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இஸ் தேர் எனி டவுட் இன் கொஸ்டின் நம்பர் 1? Okay, so if there is no doubt, we'll proceed to the next question. Okay, so next question number 2. Okay, in the circuit shown, the energy absorbed by 4 ohm resistor in the interval of 0 to infinite. Okay, so in the circuit shown, ஸோ இது ஏன் வந்து டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் அப்படின்னா, ஸோ எனர்ஜி தானேங்க சார் கேட்டிருக்காங்க. பட் இது ஏன் நீங்க டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் அப்படின்னா, ஸோ சோர்ஸ் வந்து டிசிங்க, ஸோ கெப்பாசிட்டர் ஆர்சி சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, பட் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஸோ ஸ்விட்ச் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு யூனிட் ஸ்டெப் வோல்டேஜோ யூனிட் ஸ்டெப் கரண்டோ கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அது சர்க்யூட்லயோ இல்ல நம்மளுக்கு கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்லயோ ஸோ இதை பத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இதை நம்ம டிரான்சியன்ட் மாடல்ல அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் கிவன். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ எனர்ஜி அப்சார்ப்டு பை 4 ohm எனர்ஜி. ஸோ எனர்ஜி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் சோ மெனி ஃபார்முலாஸ். ஓகே, பட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் கால்குலேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் பிரான்ச். ஓகேங்களா? ஸோ ஐ ஆஃப் டி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் திஸ் இஸ் அ டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா ஐ ஆஃப் டி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம விட்டுட்டு கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கனால டைரக்டாகவே நம்ம செகண்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டெப் 1, ஸோ கால்குலேஷன் ஆஃப் இனிஷியல் கண்டிஷன்ஸ். நம்ம டி ஈக்குவல் டு 0 மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம்னா ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ இனிஷியல் கண்டிஷன், ஸோ டைரக்டாகவே நம்ம என்ன பண்ண நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண வேணாம். ஓகேங்களா? இனிஷியல் கண்டிஷன்ஸ் change of not அப்படிங்கிறது. questions are based on initial conditions. Okay, initial condition. Okay, initial condition based பண்ண questions. So second வந்து பாத்தீங்கன்னா first order second order அப்படின்னா, so this question is based on first order. Why this is in first order? So one resistor and one capacitor is given. So பாருங்க, so initial conditions are given. So இது வந்து பாத்தீங்கன்னா so first order circuit initial conditions and with sources or without sources அப்படின்னா so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so with sources. So இந்த informations நமக்கு தெரிஞ்சிக்கணும். So இது வந்து பாத்தீங்கன்னா so based on different model, so based on so that is type, that is order type. So அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா with sources or without sources நம்ம என்ன மாடல்ல சால்வ் பண்ணலாம்ங்கிறது அது நம்ம ஃபைனலா டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாங்க? ஸோ செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இனிஷியல் கண்டிஷன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஓகே, ஸோ ஸ்டெப் 2 என்னன்னா t ஈக்குவல் டு 0 ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ t ஈக்குவல் டு 0 ப்ளஸ்.
ஸோ 1 minute. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம t ஈக்குவல் டு 0 ப்ளஸ் தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம வந்து ஸ்விட்ச் கொடுத்துருந்தா தான் நம்ம t ஈக்குவல் டு 0 மைனஸ் t ஈக்குவல் டு 0 ப்ளஸ். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னன்னாங்க, ஸோ நம்மளுக்கு இது வித் சோர்ஸஸா வித்தவுட் சோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ வித் சோர்ஸஸ், ஏன்னா சோர்ஸஸ் ப்ரெசென்ட் when t greater than or equal to 0. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் டவ். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்சி. ஸோ ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ 8 செகண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸோ ஸ்டெப் 3. ஸோ வித் சோர்ஸஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டுங்கிறத விட ஸோ டி ஈக்குவல் டு இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஸோ டி ஈக்குவல் டு ஸோ இன்ஃபைனைட். ஸோ டி ஈக்குவல் டு இன்ஃபைனைட்டில் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா at t equal to infinite. So inductor, so inductor கிடையாதுங்க. So capacitor open circuit and network is resistive in nature. So network is so resistive in nature. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா, so VC of 0 minus, sorry 0 plus sorry VC of infinite. So 4 ohm, this is 10 volt. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ I is equal to 0 because of open. ஸோ அப்போ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ VC of infinite வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 volt. ஓகேங்களா? ஓகே. சி கரண்ட் ஃப்ளோ வந்து கால்குலேட் பண்ணோம். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு டைரெக்டாக என்ன ரிலேஷன் தெரியும் அப்படின்னா the expression of VC of t நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ the expression of VC of t is given by VC of t is equal to so VC of infinite plus so VC of 0 minus VC of infinite, so e power minus so t by tau, so voltage so t greater than or equal to 0. ஓகேங்களா? so what is VC of infinite? 10. what is VC of 0 minus or 0 plus? ஓகேங்களா? so already it is given, so 6. so அப்போ வந்து பார்த்தீங்கன்னா so VC of t is equal to so VC of 10 plus 6 minus 10, so e power minus t by so tau வந்து பார்த்தீங்கன்னா 8, so e power minus so t by 8 voltage for 0 less than or equal to t less than or equal to infinite. ஓகேங்களா? so அப்போ 10 minus 4 e power minus t by 8 volt, so 0 less than or equal to t less than or equal to infinite. so இது வந்து பார்த்தீங்கன்னா so VC of t. ஓகேங்களா? so VC of tங்கிறது voltage across the capacitor. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா கரண்ட் த்ரூ த கெப்பாசிட்டர் அப்படின்னா தான் கரண்ட். ஏன்னா இது சீரிஸ் அப்படிங்கிறனாலங்க. இப்போ நீங்கள் ஐ ஆஃப் டி வேணும் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம என்னங்க கால்குலேட் பண்ணோம்? ஐசி ஆஃப் டி. ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஐசி ஆஃப் டி. அப்போ நம்ம விசி ஆஃப் டி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன் சார் நீங்கள் டேரெக்டாக விசி ஆஃப் டி கால்குலேட் பண்ணீங்க? ஸோ கெப்பாசிட்டர்னாவே நம்மளுக்கு விசி ஆஃப் டி எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு தெரியும். டேரெக்டாக ஐசி ஆஃப் டி எக்ஸ்பிரஷன் பிகாஸ் ஐசி ஆஃப் இன்ஃபைனைட்டோ இல்லை ஐசி ஆஃப் 0 ப்ளஸோ நம்மளுக்கு அது அந்த பர்டிகுலர் ஸோ ரிலேஷன் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டர் அப்படின்னா கெப்பாசிட்டர் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கெப்பாசிட்டர் கரண்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அப்போ ஐசி ஆஃப் டி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஐசி ஆஃப் டி ஈக்குவல் டு சி டிவிசி ஆஃப் டி பை டிடி. ஓகேங்களா? ஸோ சி இன்டூ ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் திஸ் கெப்பாசிட்டர் வேல்யூ. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் சி? 2 farad. ஓகேங்களா? ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 so 2 d by dt of 10 minus 4 e power minus t by 8 ampere. So 0 less than or equal to infinite.
because we are calculating current. Okay, so நம்மளுக்கு unit வந்து பாருங்க ampere. So differentiating this expression. Okay, so 2 into, so differentiating this. So differentiation of constant becomes 0 minus, so e power minus at. So differentiating with respect to t becomes minus a e power minus at. So coefficient of t வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு infinite. So அப்ப minus 4 into, so minus 1 by 8. So minus 1 by 8 e power minus t by 8, so ampere. So 0 less than or equal to t less than or equal to, so infinite. Okay, so the simplify பண்ண என்னங்க கிடைக்கும்? So this will become plus, so 4 2s are 8 and 2 will get cancelled. Finally வந்து பாருங்க e power minus t by 8 ampere for 0 less than or equal to t less than or equal to infinite. So this is IC of t, which is equal to IR of t னு கூட நீங்க எடுத்துக்கலாம். So current flowing through the resistor or current flowing, because so series branch. Okay, so seriesல வந்து பாத்தீங்கன்னா so current flow remains same. Okay, so current flowing to the resistor, current flowing to the capacitor series ங்கறனால so same current is flowing. Okay, okay. So இதுக்கு அப்புறம் நம்ம என்ன கால்குலேட் பண்றோம் அப்படினா எனர்ஜி கால்குலேஷன். ஓகேங்களா, so energy absorbed by 4 ohm. So energy, so இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் மாடல் ஆல்ரெடி we have discussed. ஓகேங்களா, so இது எல்லாமே நம்ம so நிறைய மாடல் क्वेश्चंसல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, so current எப்படி கால்குலேட் பண்ணனும், so voltage எப்படி கால்குலேட் பண்ணனும் for first order, so based upon the direct relation அப்படிங்கிறது. இப்போ எனர்ஜி அப்சார்ப்டு ஃபார்முலா என்னன்னா, so energy absorbed by, so energy absorbed by 4 ohm resistor in, so 0 to infinite is given by, so formula for energy இது நம்ம ஆல்ரெடி எனர்ஜி ரிலேஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். so energy is equal to, so 0 to, so infinite, so power into, so dt. ஓகேங்களா, so power into dt. power அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு d, so power is equal to, so dE by dt. so differentiating the energy, or energy is equal to integrating the power. ஓகேங்களா, so rate of change of energy with respect to energy by time தான் பவர்ங்க, பட் அதை நம்ம rate of changeலயும் நம்ம எழுதலாம். see power is equal to, so energy by time. ஓகேங்களா, so அப்ப energy by time ங்கிறது rate of change of energy by rate of change of, that is d upon, so rate of changingல d by dt. ஓகேங்களா, so அப்ப d by dt of energy தான் வந்து நமக்குங்க, so நமக்கு power. ஓகே, so அப்ப இது நம்ம வந்து இந்த ரிலேஷன்லயும் நம்ம எழுதலாம். ஓகேங்களா, இப்ப power அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னா, so I into V or I square into R அல்லது V square by R. So we have three relations for power. But இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர்ங்கும் போதுங்க, see ரெசிஸ்டருக்கு அக்ராஸா வோல்டேஜ் என்ன நமக்கு தெரியாது. ஓகேங்களா, so ரெசிஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய கரண்ட் மட்டும் நமக்கு இப்ப தெரியும். அப்படின்னா so நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ப அந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபார்முலா என்னன்னா, so இங்க பாருங்க, so இந்த ஃபார்முலா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். so இங்க பாருங்க, so இந்த ஃபார்முலா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வோல்டேஜ் தெரியாது. இங்க இந்த எக்ஸ்பிரஷன் எழுதினாலும் நமக்கு இந்த வோல்டேஜ் தெரியாது. ஓகேங்களா, அப்போ integration from 0 to infinite I square R of t into R into dt. ஓகேங்களா, இந்த I ஸ்கொயர்ங்கிறது IR of t ஸ்கொயர். ஓகேங்களா, so IR of t ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ், ஏன்னா நமக்கு வந்து எனர்ஜி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா, so of resistor, அப்போ energy is equal to, so 0 to infinite, so what is that relation, e power minus t by 8 into, so the value of resistor. Okay, so value of resistor is 4 ohm into 4 into dt. So integrate பண்ணுங்க, so we'll get the answer. Okay, so இதை நீங்க solve பண்ணீங்க அப்படின்னா so we'll get 16 joule அப்படிங்கிறது தான் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ இந்த எனர்ஜி பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கொஷின்ஸ் இந்த எனர்ஜி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ செகண்ட் பார்ட். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணக்கப்புறம் ஸோ ஸ்டாண்டர்டான எனர்ஜி ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எனி டவுட் இன் திஸ்? ஸோ இதை நம்ம இந்த இன்டெகிரேஷன் நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ வில் கெட் 16 ஜூல் ஆன்சர். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா e பவர் minus t by 8 whole square அப்படின்னு வருங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா so which implies energy is equal to so 0 to infinite e power minus 2t by 8 வரும். அப்போ e power minus t by 4 so into 4 வந்து பார்த்தீங்கன்னா so take it outside so into dt.
ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா e பவர் மைனஸ் ஏடி, ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் e பவர் மைனஸ் ஏடி டிடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ e பவர் மைனஸ் ஏடி பை மைனஸ் இ, ஸோ டினாமினேட்டரில் வரும். ஓகேங்களா. அப்போ e பவர் மைனஸ் டி பை 4 பை மைனஸ் 1 பை 4. ஓகேங்களா. ஸோ மைனஸ் 1 பை 4, 0 to infinite, ஸோ 4 is outside. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் ஆஃப் 16, ஸோ e பவர் மைனஸ் இன்ஃபைனைட் மைனஸ் ஆஃப் e பவர் 0. ஓகேங்களா. ஸோ e பவர் மைனஸ் இன்ஃபைனைட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0, ஸோ e பவர் 0 வேல்யூ 1, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 16 ஜூல் இஸ் தி ஆன்சர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ e பவர் இன்ஃபைனைட் வேல்யூனா இன்ஃபைனைட், ஸோ e பவர் மைனஸ் இன்ஃபைனைட் வந்து பார்த்தீங்கன்னா 0, ஸோ e பவர் 0 1. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ எனி டவுட் இன் திஸ் கொஷின்? ஸோ அப்போ டிரான்சிட் மாடல் கொஷின் அப்படின்னா இது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம அப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் திஸ் கொஷின் இஸ் பேஸ்ட் ஆன், ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் இனிஷியல் கண்டிஷன், ஸோ திஸ் இஸ் டிரான்சியன்ட் மாடல். ஓகேங்களா. ஸோ டிரான்சியன்ட் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா, ஏன் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டராங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, செகண்ட் ஆர்டர் அப்படின்னா டைரக்டா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகேங்களா. நோ ஷார்ட்கட், நோ எனி other method. ஓகேங்களா. Question number 3. சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ல கொடுத்துருப்பாங்க. 1 மார்க் கொஸ்டின் அப்படிங்கும்போது ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஓகேங்களா. இன்டர்மீடியட் ஸ்டெப்லயே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா t = 0+, அப்போ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இது டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன், ஸோ ஸ்விட்ச் இஸ் கிவன், திஸ் இஸ் ஸ்விட்ச். ஓகே. ஸோ ஸ்விட்ச் இஸ் கிவன், ஸோ அப்போ டெஃபினட்டா இது டிரான்சியன்ட் மாடல். ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா t = 0+ல I1 கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. எனிஹோ, ஸோ அப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஸ்விட்ச் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் பொசிஷன் 1 ஃபார் அ லாங் டைம் அண்ட் த்ரோன் டு பொசிஷன் 2 at t = 0. அப்படின்னா நான் உங்களுக்கு இது ஸ்விட்ச் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ ஸ்டெப் 1 வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1, ஸோ கால்குலேஷன் ஆஃப் இனிஷியல் கண்டிஷன்ஸ். Yes, initial conditions at t = 0-, so steady state, so inductor short circuit and capacitor open circuit. So kindly calculate and tell me the initial conditions of capacitor and inductor. Sir, 0. Sir. 0. 0 வந்து பாத்தீங்கன்னா so capacitor initial Sir, capacitor வந்து open circuit sir. அப்ப current ஓகேங்க. ஓகேங்க. T of 0- equal to B sir. 1 minute. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓகே t = 0+ல I1 என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. ஓகேங்க. so I will explain. 1 minute. இங்க இந்த क्वेश्चन பாருங்களேன். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத t = 0- அப்படினாலே ஸ்டெடி ஸ்டேட், இண்டக்டர் ஷார்ட்ங்க, கெபாசிட்டர் ஓபன், the entire circuit is ரெசிஸ்டிவ் நேச்சர். ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1. அப்போ நான் இமிடியேட்டா நான் அந்த சர்க்யூட் மட்டும் நான் ட்ரா பண்றேன். ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் நீங்க லிசன் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ +- V அண்ட் கெபாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஓப்பன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரெசிஸ்டர், there is no role of this resistor because of this open network, and inductor வந்து ஷார்ட்டுங்க, and again so the resistor and open. ஓகேங்களா. ஸோ கெபாசிட்டர், 2 capacitors 1 inductor.
அப்ப 100% இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆர்டர். ஸோ செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் அப்படிங்கும்போது ஸோ இந்த கொஸ்டின் வந்து மேபி இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு லாப்லாஸ் டொமைன்ல தான் சால்வ் பண்ண முடியும். தேர் இஸ் நோ டைரக்ட் ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா? ஓகே ஓகே நீங்க நம்ம இங்க வந்து t = 0 பிளஸ்லாம் கேட்குறாங்க. நம்ம t = 0 மைனஸ்ல இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னாலே இங்க நீங்க I1 of t எல்லாம் நீங்க விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ I1 of tங்கிற கான்செப்டே நம்ம மறந்துடுவோம். அவங்க கொடுத்ததையே நீங்க இமேஜின் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம என்னன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கெப்பாசிட்டர்னா வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டர்னா வோல்டேஜ், இண்டக்டர்னா கரண்ட். ஓகேங்களா? இப்போ இண்டக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் தட் கரண்ட் ஃப்ளோயிங் அப்படின்னா 100% நோ கரண்ட். என்ன ரீசன் அப்படின்னா ஸோ எல்லாமே இங்க வந்து ஓப்பன் சர்க்யூட், நோ சோர்சஸ் கனெக்டட். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இண்டக்டர் தட் இஸ் IL of 0 மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 0 ஆம்பியர். அண்ட் இங்க வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் மேபி இனிஷியல் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ VC of 0 மைனஸ் மேபி VC1 or VC2 நீங்க C1 2 நீங்க எடுத்துங்க. ஏன்னா ரெண்டு கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது ஸோ VC2 of 0 மைனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கெப்பாசிட்டர் ஸோ இதுதான் நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்போது ஸோ நம்மளுக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே பட் இங்க கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த I1 அண்ட் I2ங்கிறது அவங்களா ஒரு டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன் மாதிரி சாரி டைம் டொமைன் ரிலேஷன் கொடுத்துட்டு அப்போ I1 of tல வந்து t = 0 பிளஸ்னா நம்மளுக்கு I1 என்ன அப்படிங்கிறது. பட் ஓகேங்களா? இதை நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணி அதுல நம்ம t = 0 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. we don't know the how to solve. அது லாப்லாஸ் டொமைன் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். அது நம்ம ப்ரொசீட் பண்ண மாட்டோம். அப்ப டைரக்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் நாங்க சொன்னது இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணது. ஓகேங்களா? இப்போ இந்த VC of 0 மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னங்க இங்க வந்து வரும் நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நோ சோர்சஸ். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ இங்க நம்மளுக்கு VC of 0 மைனஸ் அப்படிங்கிறது V. ஓகேங்களா? ஏன்னா இந்த வோல்டேஜ் வந்து இங்க அப்படியே நம்மளுக்கு டிராப் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு ஃபைனலா நம்ம என்ன சொல்லலாம்னா ஸோ VC1 of 0 மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ V. ஸோ VC2 of 0 மைனஸ் அப்படிங்கிறது 0 வோல்ட் அண்ட் IL of 0 மைனஸ் அப்படிங்கிறது வந்து 0 ஆம்பியர். இன் அடிஷன் டு தட் I1 of t அண்ட் I2 of t. ஓகேங்களா? இப்போ I1 of t so I1 of t and I2 of t at t equal to 0 minusல வந்து பாத்தீங்கன்னா so 0 ampere. ஓகேங்களா? so t equal to 0 minusல so 0 ampere. இதெல்லாமே வந்து நம்மளுடைய இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாமே நம்மளுடைய so இனிஷியல் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்ங்க செகண்ட் ஸ்டெப். இதுல எந்த டவுட் இல்லைங்க. இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஸோ நம்ம எலமெண்டோட இனிஷியல் கண்டிஷன்ஸ் இன் அடிஷன் டு தட் ஏன் I1 of t I2 of t நம்ம எடுத்திருக்கோம்னா மேபி அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்தனால ஸோ அதுவும் ஒரு நம்ம இனிஷியல் வேல்யூவா நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இனிஷியல் வேல்யூஸ் ஆஃப் இனிஷியல் வேல்யூ அதாவது t = 0 மைனஸ்லயும் கரண்ட்ங்கிறது 100% அந்த பிரான்ச்ல 0வா தான் இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 t = 0 plus. ஓகேங்களா? ஸோ t = 0 plus. ஸோ செகண்ட் ஸ்டெப் t = 0 plus. ஸோ நம்மளுக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட். இப்போ டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட், கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட். ஸோ இண்டக்டர் ஸோ கெப்பாசிட்டர். ஸோ எகெயின் ஸோ நெட்வொர்க் இஸ் ரெசிஸ்டிவ் இன் நேச்சர். ஸோ நேச்சர் ஆஃப் தி நெட்வொர்க் இஸ் ரெசிஸ்டிவ் இன் நேச்சர். ஓகே ஸோ அப்போ நான் சர்க்யூட் ட்ரா பண்றேங்க. பட் t = 0 பிளஸ்ல என்ன ஆகும் அப்படின்னாங்க ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் 1 to 2ல ப்ரொசீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 2 அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு நோ கனெக்ஷன். ஓகேங்களா? இங்க நம்மளுக்கு வந்து நோ கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நோ கனெக்ஷன். ஸோ ஒன்லி ஆர்ல இருந்தா நம்மளுக்கு கனெக்ஷனே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆர் இங்க வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா? பட் இங்க நம்மளுக்கு கெப்பாசிட்டர் ஷார்ட்டா இருந்தாலும் இதோட இனிஷியல் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு V அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. தட் இஸ் VC of 0 minus. ஓகேங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு இங்க சும்மா எழுதி VC of 0 minus வந்து V வோல்ட். ஓகேங்களா? ஓகே ஷார்ட் சர்க்யூட். ஸோ இங்க வந்து ஓப்பன் அண்ட் எகெயின் இங்க ஒரு ரெசிஸ்டர் அண்ட் இங்க ஷார்ட்.
ஸோ இங்கேயும் 0 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து 0 வோல்ட், இங்கே வந்து V வோல்ட். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து 0 ஆம்பியர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட். ஸோ இது ரெண்டுமே ஷார்ட் சர்க்யூட். ஸோ இது ஷார்ட் சர்க்யூட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் திஸ் I1 at t equal to 0 plus? ஸோ இது I1. ஓகேங்களா? ஸோ I1 ஆஃப் டின்னு எடுத்துக்கும். ஸோ இது வந்து I2 ஆஃப் டி. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா I1 ஆஃப் டி at t equal to 0 plus என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ I1 ஆஃப் டி at t. ஸோ t equal to 0 plus தான் நம்ம சர்க்யூட்டே ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க. ஸோ இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட் என்னென்னு தெரியணும். ஸோ இது வந்து நம்மளுடைய பேசிக் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் I1 நான் எடுத்துருக்கேன். ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட்டும் I1. ஸோ இங்கே பாருங்களேன், திஸ் இஸ் 0 ஆம்பியர். அப்போ the சேம் I1 எங்கே தான் ஃப்ளோ ஆகும்? ஸோ இந்த பிரான்ச்சில் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ I1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ I1. ஸோ இங்கே வந்து I1 அண்ட் திஸ் இஸ் I1. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் ஓப்பன் சர்க்யூட் அப்போ என்னன்னா I2 இஸ் ஈக்குவல் டு I1. ஓகேங்களா? ஸோ I2வும் I1ம் சேம் கரண்ட். பிகாஸ் ஸோ ஓப்பன் சர்க்யூட் t equal to 0 பிளஸ்ல மட்டும். ஓகேங்களா? ஸோ t equal to 0 பிளஸ்ல பிகாஸ் ஆஃப் இண்டக்டர் ஓப்பன் சர்க்யூட் the same current is flowing in this. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ லூப்ல வந்து நம்ம KVL அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பை அப்ளைங் KVL in the loop. So by KVL in the loop, so we get. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ் மைனஸ், அப்போ மைனஸ், இப்போ மைனஸ் I1 into R, that is voltage across this R. ஓகேங்களா? ஸோ voltage across the resistor. அண்ட் ஸோ இங்கே கெப்பாசிட்டர்லேயும் ஒரு வோல்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ், ஸோ வி ஹேவ் அ வோல்டேஜ். ஸோ வாட் இஸ் தட் வோல்டேஜ்? மைனஸ் V. And again, so this is plus minus, அப்ப minus I1 into R which is equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணோம்? வாட் இஸ் I1 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 2I1R மைனஸ் V இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2I1R இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V. ஓகேங்களா? அப்போ I1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V பை 2R. ஓகேங்களா? ஸோ மைனஸ் V பை 2R. ஸோ இதுதான் நம்மளுடைய I1 கரண்ட் அட் t ஈக்குவல் டு 0 பிளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம t equal to 0 பிளஸ்ல சர்க்யூட்ல ட்ரா பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் இது ஷார்ட் ஆனாலும் இன்ஃபைனைட், அதாவது அட் t equal to 0 மைனஸ்ல இருந்து தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ். இந்த இனிஷியல் கண்டிஷன், இனிஷியல் அப்படிங்கிற நேமே வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் தி வோல்டேஜ் பிரசன்ட் பிஃபோர் t equal to 0. ஓகேங்களா? அது எப்பவுமே அது என்ன பிரசன்ட் ஆயிருக்கோ அதே வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் ஆஃப்டர் t equal to 0. என்ன ரீசன் அப்படின்னா, the two important information நம்ம ரிப்பீட்டடா சொல்லியிருப்போம். இண்டக்டர் கரண்ட் அண்ட் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் cannot with 0 டைம்ல the value voltage and current is same continue ஆகும். ஓகேங்களா? இப்போ t equal to 0க்கு பிஃபோர் ஓகேங்களா? ஸோ KVL அப்ளை பண்ணும்போது ஸோ ஸ்டாண்டர்ட் நம்ம KVL ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கரண்ட் என்டர் ஆகும்போது ஸோ பாசிட்டிவ்ல என்டர் ஆகிட்டு நெகட்டிவ்ல லீவ் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் அப்பான் தட் ஸோ வாட் இஸ் திஸ் VR? ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் VR மைனஸ் VC ஆஃப் VR இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ VRங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர், தட் இஸ் இனிஷியல் கண்டிஷன்ஸ். அண்ட் இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா I1 கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் V பை 2R அப்படிங்கிறது ஆன்சர். மைனஸ் V பை 2R. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் கொஸ்டின் மாதிரி தெரியலாம். 100% இந்த செகண்ட் ஆர்டர் கொஸ்டின் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இன்டர்மீடியேட்ல இந்த t equal to 0 பிளஸ். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து ஷார்ட்டா நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி தான் அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது KVL வந்து சிம்பிள் தானுங்க. ஸோ KVL இந்த லூப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ மைனஸ் I1 into R
minus I1 into R, so minus V and again minus I1 into R. So அதுல இருந்து நீங்க I1 calculate பண்றது, so you bring it to any one particular term வந்து நீங்க right hand side and I1 வந்து பாத்தீங்கன்னா, so கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது. என்ன ரீசன்னா நீங்க ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்குங்க, அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ் பண்ண எனிஹோ ஒன் டேர்ம் வந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைட் போனாலும் ஸோ நெகட்டிவ்ல தான் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் இருக்கும். ஓகேங்களா, இது மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன். Okay, so next question. So is there any other doubt in this question? Okay, so next question number 4. So initially ஒரு சில questions நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ அதே மாடல் கொஷின்ஸ் வரும்போது அது நீங்க ஸோ உங்களுக்கு ஷார்ட்டா நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. Okay, so next question. For the RL circuit shown in the figure, the input voltage வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் வோல்டேஜ். ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க, ஸ்விட்ச் கொடுக்கல, இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுக்கல. பட் என்ன மாடல் இந்த கொஸ்டின் டிரான்சியன்ட் மாடல் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலா இங்க நம்மளுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் லைக் திஸ் பிளஸ் மைனஸ் யூ ஆஃப் டி. So Vi of t is equal to U of t. The current I of t என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பட் கரண்ட் I of t என்னங்கிறது வந்து எக்ஸ்பிரஷனாக கொடுக்காம ஒரு கிராஃபிக்கலாக ஒரு வேவ் ஃபார்ம் சாரி ஒரு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தட் இஸ் I of t இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம். ஸோ இது எப்படிங்க சால்வ் பண்ணலாம்? ஓகே, அவங்க வந்து எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க, தட் இஸ் நாட் அ மேட்டர். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்துங்க ஃபர்ஸ்ட் ஸோ டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து என்ன மாடல், ஸோ டிரான்சியன்ட் மாடல் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸோ கிவன் இன்புட் வோல்டேஜ் வந்து ஸோ யூனிட் ஸ்டெப். நெக்ஸ்ட் இமிடியேட்டா நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும், இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இனிஷியல் கண்டிஷன்ங்கிறது இங்க இண்டக்டருங்க, இப்போ இனிஷியல் கரண்ட் என்னங்கிறது கால்குலேட் பண்ணும். ஸோ இனிஷியல் கரண்ட் கால்குலேட் பண்ணக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டராங்கிறது கால்குலேட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித் சோர்சஸா வித்தவுட் சோர்சஸ்னா 100% வந்து யூ ஆஃப் டீங் போது யூ ஆஃப் மைனஸ் டீனா வித்தவுட்டுங்க, யூ ஆஃப் டீங் போது வித் சோர்சஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோல, ஏன்னா நமக்கு யூ ஆஃப் டி உடைய வேவ் ஃபார்ம் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ யூ ஆஃப் டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோல தான் இட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஸோ விஐ ஆஃப் டி. அப்போ வந்து என்னென்ன கால்குலேட் பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன். ஸோ இனிஷியல் கண்டிஷன் அப்படிங்கிறது IL ஆஃப் 0 மைனஸ். ஓகேங்களா, ஸோ அட் டி ஈக்குவல் டு ஸோ 0 மைனஸில் ஸோ கால்குலேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வித் சோர்சஸ். ஸோ வித் சோர்சஸ் அப்படிங்கும்போது ஸோ IC ஆஃப் டி கால்குலேட் பண்ணுறது வெரி சிம்பிள். ஓகேங்களா, ஸோ IC ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஸோ IC ஆஃப் இன்ஃபைனைட் ப்ளஸ் IC ஆஃப் 0 மைனஸ் ப்ளஸ் சாரி ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா IC ஆஃப் 0 ப்ளஸ் மைனஸ் IC ஆஃப் இன்ஃபைனைட் e பவர் மைனஸ் t பை tau ஆம்பியர் ஃபார் t கிரேட்டர் than or equal to 0. ஓகேங்களா, ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இன்ஃபைனைட்ல என்ன கரண்ட் அது அந்த பர்டிகுலர் அந்த டவு கால்குலேஷன் அண்ட் ஃபைனலாக வந்து இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் சம் ரிலேஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ என்ன வேவ் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ குயிக்காக பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா ஸோ ஒன் பை ஒன்னா நீங்களும் பேரலாக சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஸோ வாட் இஸ் த இனிஷியல் கண்டிஷன், வாட் இஸ் IC ஆஃப் 0 மைனஸ், எஸ் IC ஆஃப் 0 மைனஸ் அண்ட் டவு and IC of infinite. இந்த 3 கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். What is IC of 0 minus? So 0.5. No, it's not 0.5. Any other answer?
Sir, 0. 0, very good. Because இங்க பாருங்களேன், ஸோ நீங்க t equal to 0 மைனஸ்லிங்க, t equal to 0 மைனஸ் அப்படிங்கும்போது சோர்ஸே நாட் பிரசன்ட். ஏன்னா சோர்ஸ் எக்ஸிஸ்டிங் ஒன்லி ஃப்ரம் t equal to 0. சோர்ஸும் 0, இண்டக்டர் ஷார்ட். அப்புறம் உங்களுக்கு நீங்க சோர்ஸ் 0ங்கும் போது வோல்டேஜ் இதுங்க, வோல்டேஜ் வந்து ஷார்ட். 0 வோல்டேஜ், ஸோ 0 வோல்ட். ஸோ இதுவும் ஷார்ட். ஸோ திஸ் இஸ் ஷார்ட் சர்க்யூட், இண்டக்டர் ஷார்ட். ஸோ ரெசிஸ்டர், ஸோ 2 ஓம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா t equal to 0 மைனஸ் உடைய சர்க்யூட். 0 வோல்ட். என்னன்னா t equal to 0 மைனஸ்ல நீங்க இங்க இந்த ஃபங்க்ஷன் ஸ்டெப் ஃபங்க்ஷன் தெரியும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். ஸோ t equal to 0 மைனஸ், t equal to 0ல தான் இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்து எக்ஸிஸ்டிங். ஓகேங்களா? ஸோ 1 வோல்ட் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் t equal to 0. நீங்க t equal to 0 மைனஸ்ல வந்து 0 ஆம்பியர், சாரி 0 வோல்ட். ஓகேங்களா? அப்போ நீங்க இதுல என்ன கால்குலேட் பண்ணும், ஐசி கால்குலேட் பண்ணும்போது எப்படி நீங்க கால்குலேட், நோ சோர்ஸ் நோ கரண்ட். ஓகேங்களா? ஸோ 0 ஆம்பியர் இஸ் தி ஆன்சர். ஸோ இதுதான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஐ எம் நாட் சேயிங் ஆல்வேஸ் இது வந்து 0. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து u ஆஃப் t மட்டுமே கொடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. u ஆஃப் மைனஸ் t கொடுத்துருப்பாங்க. u ஆஃப் மைனஸ் t கொடுத்துருந்தாங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கும், பட் அது வந்து வித்தவுட் சோர்சஸ். ஓகேங்களா? வித் சோர்சஸ் வராது. ஏன் வித்தவுட் சோர்சஸ்னா t கிரேட்டர் than or equal to 0ல வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் வந்து நமக்கு டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ u ஆஃப் மைனஸ் tல வந்து பாத்தீங்கன்னா u ஆஃப் tங்கும் போது இதுதான் u ஆஃப் t உடைய நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன். ஸோ திஸ் இஸ் u ஆஃப் t. ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் நம்மளுக்கு. ஸோ இனிஷியல் கண்டிஷன் 0வா இருக்கும், பட் வித் சோர்சஸ். இதே u ஆஃப் மைனஸ் tன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ லைக் திஸ். ஸோ நீங்க இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணலாம், பட் அது வந்து சோர்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா t கிரேட்டர் than or equal to 0ல, ஏன்னா ரிப்பீட்டடா நம்மளுக்கு u ஆஃப் tயும் u ஆஃப் மைனஸ் tயும் தான் ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க u ஆஃப் tல இனிஷியல் கண்டிஷன் 0 ஆயிரும், u ஆஃப் மைனஸ் tல சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு t கிரேட்டர் than or equal to 0ல சோர்ஸ் வந்து பிரசன்டா இருக்காது, வித்தவுட் சோர்சஸா மாறிடும். ஓகே, எனிஹோ ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 0 ஆம்பியர். டவ் கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு L by R. டைரக்டாவே நீங்க ஸோ L by R, ஸோ அப்போ 1/2. ஓகேங்களா? ஸோ 1/2 0.5 செகண்ட். ஸோ ஐசி ஆஃப் இன்ஃபைனைட், இன்ஃபைனைட்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கால்குலேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா கால்குலேட் பண்ண முடியும். என்ன ரீசன்னா சோர்ஸ் பிரசன்ட்ங்க. ஓகேங்களா? சோர்ஸ் இஸ் பிரசன்ட். ஸோ சோர்ஸ் பிரசன்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்ன சோர்ஸ் பிரசன்ட்னா 1 வோல்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஷார்ட்டுங்க. அப்போ ஐசி ஆஃப் இன்ஃபைனைட்ல வந்து பாத்தீங்கன்னா this is 2 ohm. So this is IC of infinite. Up IC of infinite is equal to I is equal to V by R, 1/2. So 0.5. I equal to so V by R, 0.5 ampere. அப்போ இதெல்லாமே இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ 0.5, 0 minus 0.5, some IC of t is equal to 0.5 plus so 0 minus 0.5, so e power minus t by tau 0.5. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so 2 நம்ம எடுத்துக்கலாம், e power minus 2t. So e power minus 2t ampere for t greater than or equal to 0. 0.5 minus 0.5 e power minus 2t ampere for 0 less than or equal to t less than or equal. So இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு IL of t உடைய எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ IL of t உடைய எக்ஸ்பிரஷன். இது வேவ் ஃபார்மா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ t equal to 0. ஓகேங்களா? ஸோ at t equal to 0, அப்போ IL of t வந்து பாத்தீங்கன்னா 0.5 minus 0.5. ஓகே, ஸோ 0.5 மைனஸ் 0.5, ஏன்னா e பவர் 0 வந்து 1ங்க, அப்போ 0 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ அப்போ அட் t ஈக்குவல் டு 0ல கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அட் t ஈக்குவல் டு இன்ஃபைனைட்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டு கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். அப்போ IL ஆஃப் t வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 மைனஸ் 0.5 e பவர் மைனஸ் இன்ஃபைனைட் 0. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் e பவர் மைனஸ் இன்ஃபைனைட் வந்து ஏன்னா இன்ஃபைனைட் அப்படிங்கும்போது மைனஸ் இன்ஃபைனைட் பிகம் 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ IL of t at t equal to infinite. IL of t at t equal to 0 0 ampere, 0.5 ampere. அப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
ஸோ ஓகே t ஈக்குவல் டு 0ல எல்லா 4 வேவ் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன்னா 0.5 அதோட ஸோ இன்ஃபைனைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து வேவ் ஃபார்ம் ட்ரா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து இப்படி உங்களுக்கு ஸோ இங்கே எக்ஸாக்டாக இங்கே சொல்லலை, இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு 0.5 வரும். ஓகேங்களா? பட் எனிஹோ ஸோ அப்போ ஆப்ஷன் பி அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ எய்தர் ஏ அல்லது சி தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ பி அண்ட் டி இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா பி அண்ட் டி. ஏன் பி அண்ட் டி இல்லை அப்படின்னா t ஈக்குவல் டு இன்ஃபைனைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இட் இஸ் நாட் 1. ஓகேங்களா? ஸோ 0.5 அப்படிங்கிறது. அப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா t ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. t ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது. அப்போ t ஈக்குவல் டு 2 அப்படின்னா அப்போ IL of 2 is equal to 0.5 minus 0.5 e power 4 வேல்யூ வந்து பாத்தீங்க. ஸோ இதை வந்து கால்குலேட்டர் பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அது வந்து 0.31 வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. 0.31 இல்லை அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு மெத்தட். ஓகேங்களா? மேபி இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களே ஆப்ஷன்ஸ்லயோ இல்லைன்னா கொஸ்டின்ல வந்து இ பவர் நீங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இ பவர் -4 வேல்யூஸோ அப்படி ஏதாவது சம்திங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ வித்தவுட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது ஸோ அவங்க அந்த காஷன் அவங்களே அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போதே ப்ராப்பராக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பட் இங்கே நம்ம ப்ராக்டிஸ்க்காக எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஸோ செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். t equal to 1/2, so IL of 0.5. So இந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு செக் பண்ணுங்க. So t வந்து 0.5 செக் பண்ணுங்க. 0.31 நமக்கு வரணும். ஓகேங்களா? so 0.31. so at t equal to 2 or t equal to 0.5 ஆங்கிறது. ஓகேங்களா? so which one is getting point? t is equal to 0.5 sir. Very good. so t equal to 0.5. so அப்ப இதுதான் கரெக்ட்டுங்க. so this is not equal. அப்ப ஆப்ஷன் C is correct. ஓகேங்களா? so இதுதான் நமக்கு இந்த வேவ் ஃபார்ம் மாதிரி கொடுக்கறதுங்க, எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினர் அவங்க டிஃப்ரெண்டா கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ t ஈக்குவல் டு இன்ஃபைனைட் என்ன ஓகேங்களா? ஸோ நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன மாடலில் தான் கேட்பாங்கிறது நம்மளுக்கு ஒரு பவுண்டரி கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸெப்ஷனல் கொஸ்டின்ஸுமே நம்ம பார்க்கல. எல்லாமே வெரி ஈஸி கொஸ்டின். எல்லாமே நீங்க சால்வ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? மேபி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாவோ இல்லை கொஞ்சம் எக்ஸெப்ஷனலாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்சியன்ட் மாடல் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு சார், எனக்கு இது வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னா அந்த நான் எக்ஸெப்ஷனல் கொஸ்டின்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா டைம் இருந்தா இந்த எக்ஸெப்ஷனல் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை 80 to 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வரதை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. The circuit shown in the figure has initial current கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க through the inductor and an initial voltage across the capacitor. ஓகே. ஸோ இனிஷியல் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் இன்புட் வந்து u of t, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி கரண்ட் ஃபார் t greater than or equal to 0 என்னன்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். ஓகேங்க, நம்மளுடைய ஸ்டாண்டர்டா நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது ஏன் டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிஷியல் வோல்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இனிஷியல் வோல்டேஜ் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் கொஸ்டின் ஸோ நம்மளுக்கு இண்டக்டருடைய IL of 0 மைனஸ் வந்துங்க 1 ஆம்பியர். ஸோ கெப்பாசிட்டர் வந்து VC of 0 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ -1 வோல்ட். இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் கிவன். அப்போ டைரக்டா இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இன்புட். ஓகேங்களா? ஸோ u of t. நம்மளுக்கு அந்த டிஃபரெண்ட் மாடல் அப்படிங்கிறது மினிமம் எனி ஒன் கண்டிஷன் வரணும். எய்தர் 2 வரலாம் அல்லது 3 கண்டிஷன்ஸ்மே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஓகேங்களா? பட் எனி ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அது டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் தான். பட் இங்க வந்து 2 கண்டிஷனுமே ஒரே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க?
இனிஷியல் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஐ ஆஃப் டி கேட்குறாங்க. சார் இது நம்ம ஏன் வந்து டைரக்டா நம்ம ஏன் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா சால்வ் பண்ண முடியாது. ரீசன் பாருங்க. இது நான் உங்களுக்கு ஓகே. இப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் இஸ் given, அப்போ ஸ்டெப் 1 நாட் ரெக்வயர்ட் அண்ட் யூ ஆஃப் டி இஸ் given, ஓகே நோ இஷ்யூ. பட் இது ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ த கிவன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர். ஏன் செகண்ட் ஆர்டர் அப்படின்னா போத் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ஆர் given. ஓகேங்களா? அப்போ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் ஆப்ஷன்ஸ் எல்லாமே லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்திருந்தாலும் ஏன் இதை லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ த கிவன் டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் இஸ் செகண்ட் ஆர்டர். ஸோ இதை நீங்க எப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து அவங்க டைம் டொமைன்ல சால்வ் பண்ணா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சால்வ் பண்ணது நம்மளுக்கு வெரி ஈஸி. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தி நெக்ஸ்ட் பேஜ். ஸோ 1 minute. Okay. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சேம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மே உங்களுக்கு அதுல எது மெத்தட் ஈஸியா இருக்குங்கிறது பாருங்க. உங்களுக்கு அப்சர்வேஷனுக்காக நான் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம டிஃபால்ட்டா நம்ம கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ண மெத்தட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இது வந்து டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ RLC ஆர் given. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு RL and C that is 1 ohm. L வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 Henry 1 farad. 2 Henry ஸோ 1 farad. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைம் டொமைன்ல கொடுத்துருக்கேன் இந்த சர்க்யூட். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் டொமைன் சர்க்யூட்டை வந்து நம்ம என்னப்பா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா லாப்லாஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லாப்லாஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது u ஆஃப் டி உடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 1/s. ஓகேங்களா? ஸோ i ஆஃப் டினா i ஆஃப் s, u ஆஃப் டினா 1/s, v ஆஃப் டினா v ஆஃப் s. அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ரெசிஸ்டர் வந்து ரெசிஸ்டராகவே தான் இருக்கும். ரெசிஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லாப்லாஸ் டொமைனுக்கும் நம்மளுக்கு டைம் டொமைனும் சேம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ கிவன் டைம் டொமைன் சர்க்யூட்டை எஸ் டொமைன். ஸோ இண்டக்டரை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கன்வர்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அது நான் உங்களுக்கு 1 minute. ஸோ ரெண்டு மெத்தட்ல நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இனி வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் கண்டிஷன் ஸோ எல் தட் இஸ் இன் டைம் டொமைன்ல இருந்து ஓகே எஸ்எல் இன் parallel with the current source of I naught by S. ஓகேங்களா? ஸோ 1 minute. அப்படி இல்லைன்னா சீரீஸ் வித். ஓகேங்களா? ஸோ 1 minute. ஸோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லிடுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இண்டக்டர் இருக்குன்னா இண்டக்டர்ல ஒரு இனிஷியல் கண்டிஷன்ஸ் I நாட் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா இது வந்து டைம் டொமைன். ஸோ இது நீங்க எஸ் டொமைனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 2 ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து SL in parallel with I naught by S. ஸோ இந்த இண்டக்டருக்கு பதிலாக நீங்க SL in parallel with I naught. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டொமைன் அல்லது ஆர் மைனஸ் பிளஸ் எல் இன்டு ஐ நாட். ஸோ இது எப்படி நீங்க இது ஏன் சேஞ்ச் பண்ண இது வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேங்களா? சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏன் இது எஸ்எல்ங்கிறது ஓம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓம் தானுங்க. ஸோ அப்போ ஓம் தட் இஸ் இப்போ ஒரு சோர்ஸ் இன் parallel with current source in parallel with resistance அப்படின்னா ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு ஏன் ரெசிஸ்டன்ஸ்னா இம்பிடன்ஸ். ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, இம்பிடன்ஸ் எஸ்எல். ஓகேங்களா? ஸோ இது இப்படியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இண்டக்டர்
ஸோ இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸோ இப்படியும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ இது என்ன இங்கே நான் என்ன எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க, ஸோ நம்மளுக்கு ஐ ஆஃப் டி வேணும் கரண்ட்டுங்க. அப்போ ஓகே 1 மினிட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, அப்போ நம்மளுக்கு சீரீஸ்ல வர மாதிரியே நான் உங்களுக்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்றேன். ஏங்கிறது நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்றேங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து மைனஸ் பிளஸ் ஸோ அப்போ மைனஸ் பிளஸ் ஸோ எல் இன்டூ ஐ நாட். ஸோ எல் இன்டூ ஐ நாட். வாட் இஸ் ஐ நாட்? இனிஷியல் கரண்ட் என்னங்க 1. இப்போ 1 இன்டூ 2. அப்போ 2 எல் இன்டூ ஐ நாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல் இன்டூ ஐ நாட். திஸ் இஸ் எஸ்எல். அண்ட் ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸோ நம்மளுக்கு கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் கூட இனிஷியல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வி நாட் அப்படின்னா இனிஷியல் வோல்டேஜ். ஸோ வி நாட் அப்படின்னா ஸோ இது நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ளஸ் மைனஸ் வி நாட். ஸோ 1 upon SC, நாட் டைரக்ட் SC, 1 upon SC. ஜஸ்ட் இம்பிடன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் கரண்ட் சோர்ஸாகவும் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் சோர்ஸாகவும் நம்ம ஸோ இதெல்லாமே நம்மளுடைய சார் இது எந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் பொறுத்துங்க. ஜஸ்ட் டைம் சேயிங் இது ரெண்டில் எப்படி வேணாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஏன் நான் இங்கே சீரீஸில் எழுதியிருக்கேன்னா நீங்கள் பேரல் எழுதும்போது ஏன்னா நம்ம கரண்ட் எக்ஸ்பிரஷன் தான் வேணும். அப்போ நம்ம பிரான்ச் வந்து பேரல் பிரான்ச் அப்படிங்கும் போது கரண்ட் கால்குலேட் பண்ணது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகேங்களா? சீரிஸ் பிரான்ச்சா இருக்குன்னா நம்மளுக்கு கரண்ட் எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி லூப்ல என்னங்க பண்ணுவோம், கேவிஎல் எழுதுவோம். கேவிஎல் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? பட் ஈவன் தோ ஸோ நம்ம நீங்க பேரலல் பிரான்ச்சஸ் எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். எகைன் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது சி இன்டூ வி நாட். ஸோ இதை நான் இந்த பர்டிகுலர் பேஜ்ல எல் அண்ட் சி உடைய ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ்ல இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டக்டரோட ரீப்ளேஸ்மெண்ட்டும் கெப்பாசிட்டியோட ரீப்ளேஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் கண்டிஷன்ஸ் எஸ் டொமைன்ல எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணுங்கிறது ஸோ தெரிஞ்சிருக்கணும். சரி நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல போயிட்டு ஸோ நம்ம அங்கே சால்வ் பண்ணிட்டோம் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. டேரெக்டாக நம்மளுக்கு தெரியணுங்க. ஓகேங்களா? ஸோ சார் நான் ஒன் ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சா போதும் நான் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்றோங்கிறதுனால சரி நீங்க ரெண்டு ஃபார்மே டைரக்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ கெப்பாசிட்டர்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ பிளஸ் மைனஸ் வி நாட் அண்ட் 1/SC. பிளஸ் மைனஸ் ஸோ வி நாட் ஸோ கெப்பாசிட்டர் 1/SC. ஸோ 1/SC. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் எஸ். ஸோ அப்போ இங்கே பாருங்க டைரெக்டாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பை அப்ளைங் ஸோ கேவிஎல் இன் தி லூப் ஸோ வி கெட் ஸோ ப்ளஸ் 1/S. ஸோ இங்கே பாருங்க ஸோ ப்ளஸ் மைனஸ் இல்லை ஸோ மைனஸ் விஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஸோ எல் இன்டூ ஐ நாட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் மைனஸ் எஸ்எல் இன்டூ ஐ ஆஃப் எஸ் மைனஸ் எஸ்எல் இன்டூ ஐ ஆஃப் எஸ் மைனஸ் வி நாட். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ் ஸோ மைனஸ் 1/SC இன்டூ ஐ ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் டொமைன். ஓகேங்களா? ஸோ 1/S. ஸோ விஆர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இன்டூ ஐ ஆஃப் எஸ். ஓகேங்களா? அப்போ 1 upon S மைனஸ் ஆர் இன்டூ ஸோ ஐ ஆஃப் எஸ். ஸோ ப்ளஸ் ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2, ஐ நாட் வந்து பார்த்தீங்கன்னா 1. டூ இன்டூ 1 ஸோ அப்போ ப்ளஸ் 2. ஸோ மைனஸ் எஸ் இன்டூ எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 இன்டூ ஐ ஆஃப் எஸ். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் 1 ஸோ மைனஸ் 1/S இன்டூ சி வந்து பார்த்தீங்கன்னா 1 farad. அப்போ மைனஸ் 1/S இன்டூ ஐ ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் எஸ் எல்லாமே ஸோ இது will get the expression in terms of I of s. ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். I'm taking so in r பதிலாக 1 ohm. ஓகேங்களா? ஸோ I'm replacing so 1 ohm. அப்போ வந்து பாருங்க ஸோ மைனஸ் 1 மைனஸ் 2s மைனஸ் 1/S இன்டூ ஸோ ஐ ஆஃப் எஸ். ஸோ ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ஸோ ப்ளஸ் 3
So plus 3 plus 1 by s is equal to 0. ஓகேங்களா சார் சொல்லுங்க சார் அங்க v0 இருக்கு இல்லைங்க சார், அது வந்து -1/sன்னு எடுக்க கூடாதாங்க சார்? 1 minute. சாரி v0 by s நாங்க வரும் சாரி yes source okay sorry so this is v0 by s okay கண்டிப்பா v0 by s தானே, ஏன்னா சோர்ஸ் தானே அது. சாரி சோர்ஸ்னா நமக்கு வோல்டேஜ் தானே. ஸோ அப்போ இங்கே எப்படி நமக்கு ஸோ i0 by s நம்ம ஓகே இப்போ இங்கே கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே சாரி ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் டொமைனில் வந்து v0 by s ஸோ இங்கே i0 by s எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ இங்கே v0 by s எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இங்கே v0 by s இங்கே c into v0. ஸோ இது நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்து பாருங்க, இது கரெக்டாக வரும் c into v0. ஸோ இது வந்து v0 by s. சாரி ஐ forgot this. ஓகேங்களா சார் v0 by s ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா v0 by s. அப்போ ப்ளஸ் 1 by s ஸோ அப்போ ப்ளஸ் 2 by s அப்படிங்கிறது வரும். ப்ளஸ் 2 + 2 by s. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் 1 by s அண்ட் அகெயின் திஸ் இஸ் 1 by s 2 by s. ஓகே ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். So I'm writing it here. So I of s வந்து பாத்தீங்கன்னா two plus 2 by s 2 plus 2 by s upon one by s plus 2s plus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ 2s plus 2 by 2s square plus s plus 1. So s will get cancelled. But actually option வந்து பார்த்தீங்கன்னா s plus 2 s square plus s plus 1 இந்த 2 term மட்டும் இங்கேயும் மிஸ் ஆகுது. ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 ஹென்ரி அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 2 ஹென்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக கொஷினில் வந்து 1 ஹென்ரி. பட் ஓகே இது ஒரு தான் மிஸ்டேக் இன் தி கொஷின். பட் ஒன்று எனிஹவ் ஸோ இதில் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பட் இதுல ஒன் திங் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த பேஜ்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன இனிஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம சொல்ல எஸ் டொமைன் எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதுங்க. ஓகேங்களா. ஸோ இதை நீங்க டைரக்டா நமக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ அதை நம்ம எஸ் டொமைனை ரீப்ளேஸ் பண்ணும்போது இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேவிஎல் கேசிஎல் நம்ம என்ன பண்ணிடலாம்னா டைரக்டா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அனதர் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட். பட் அது மோஸ்ட்லி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா
டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் வந்து ஃபைனலாக நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இன்டர்மீடியட்டாக வந்து இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைரக்டா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்டே நம்ம எடுத்துட்டோம். சர்க்கியூட்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் இதை நம்ம இன்டர்மீடியட் வரைக்கும் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதுனக்கப்புறம் ஸோ அதை லாப்லாஸா எப்படி கன்வெர்ட் பண்றதுங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனிஹோ நம்ம வந்து இதை வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறதுல லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். பட் சர்க்கியூட்ல கன்வெர்ட் பண்ணாம ஸோ நம்ம இன்டர்மீடியட்ல எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது பாருங்க. ஸோ மெத்தட் 2 ஜஸ்ட் எதுக்காகனா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ஆர்எல்சி சர்க்கியூட்னால இதை இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேங்க. மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தா இதை நம்ம வந்து ஸோ ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் எனிஹோ ஸோ இந்த மெத்தடும் தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகேங்களா? R, L and C. So 1 farad. So 2 Henry. Let it be the 2 Henry and 1 ohm. And this is U of t. Okay. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் டொமைன் சர்க்யூட்டிவே எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் இங்க நம்ம எஸ் டொமைன் கன்வெர்ட் பண்ணீங்க, சேம் டைம் டொமைனாவே இருக்கட்டும். பட் இந்த டைம் டொமைன்லயே நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்பிரஷனா எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டைரக்டா எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா பை கேவிஎல். ஸோ இந்த டைம் டொமைன்லயே கேவிஎல் எக்ஸ்பிரஷன் எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ டைம் டொமைன்லயே வந்து நம்ம கேவிஎல் எக்ஸ்பிரஷன் see by applying so KVL by applying KVL in the loop. So அப்ப இங்க நமக்கு இது என்னங்க I of t. Okay, so that is current expression வந்து பாத்தீங்கன்னா in terms of I of t. Okay, so loop, so we get okay. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so plus U of t. so இங்க வந்து பாத்தீங்கன்னா so plus VR of t, VL of t and VC of t. அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so minus VR of t, so minus VL of t minus VC of t is equal to 0. ஓகேங்களா? இப்போ U of t அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா so kindly bring it to this side. so அப்போ நம்மளுக்கு okay anyhow so U of t minus VR of t வந்து நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா VR of t வந்துங்க R into I of t. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் டில தான் நமக்கு எல்லா எக்ஸ்பிரஷனுமே எழுதணும். ஏன்னா நம்மளுக்கு ஐ ஆஃப் டி தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ மைனஸ் விஎல். ஸோ விஎல் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐஎல்ல நான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ விஎல் எப்படிங்க ஐஎல் எழுதலாம்? ஸோ விஎல் இஸ் ஈக்குவல் டு எல், விஎல் இஸ் ஈக்குவல் டு எல். ஸோ டிஐஎல் ஆஃப் டி பை டிடி. பட் எனிஹவ் ஐஎல் ஆஃப் டி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஐ ஆஃப் டி மைனஸ். ஸோ இதுவுமே நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐல தான் எழுதணும் கரண்ட்ல. ஓகேங்களா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கரண்ட் எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ அப்போ அது எப்படிங்க எழுதலாம்? ஸோ விசி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 by c. ஸோ 1 by c இன்டகிரேஷன் ஆஃப் ஐ ஆஃப் டி இன்டு டிடி விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0 to infinite. ஸோ ஒன்லி 1 minute. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எஸ் டிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல டைரக்டாவே சர்க்யூட்டை வந்து நம்மளுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண சர்க்யூட்ல இருந்து கேவிஎல் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைம் டொமைன்லயே வந்து எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். எல்லா எக்ஸ்பிரஷனுமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் டில வர மாதிரி எழுதியிருக்கோம். அது வந்து எய்தர் டிஃபரன்ஷியேஷனோ இன்டகிரேஷனோ வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். ஓகேங்களா? சொல்ல என்ன பண்றோம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்டா வந்து சர்க்யூட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாம இப்போ எக்ஸ்பிரஷனை லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பை டேக்கிங் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், by taking so Laplace transform, so we get அப்ப u of t ஓட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா so 1 by s minus r into so I of t னா நமக்கு I of s minus l. டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? so differentiation including initial condition அப்படின்னா அப்ப minus l s into I of s initial condition அப்படிங்கும் போதுங்க minus l I naught. ஓகேங்களா? so minus l c. so இங்க பாருங்க so d by dt of
I of t அப்படின்னா ஸோ இது நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு எழுதும்போது எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ், இந்த எல் விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வெறும் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் இருக்கும்போது எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ் மைனஸ் ஐ நாட் ஓகேங்களா. ஸோ மைனஸ் ஐ நாட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்க்ளூடிங் வித் இனிஷியல் கண்டிஷன்ஸ். இதை நான் நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மேத்தமெட்டிக்ஸ்லேயே நம்ம இது பார்த்துருப்போம். மைனஸ் ஐ நாட் ஓகேங்களா. அப்போ மைனஸ் எல் இன்டூ ஐ நாட் ஓகேங்களா. எல் டேர்ம் இருக்கனால இங்கே எல் இன்டூ எஸ் இன்டூ ஐ ஆஃப் எஸ் மைனஸ் எல் இன்டூ ஐ நாட். ஓகே நெக்ஸ்ட்டுங்க இன்டகிரேஷன். அப்போ மைனஸ் ஒன் பை சி இன்டகிரேஷன் வரும்போது ஐ எஸ் டேர்ம் அண்ட் இன்டகிரேஷன் டினாமினேட்டர் எஸ் டேர்ம். ஸோ இங்கே இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் இதெல்லாமே சார் எப்படி இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் கோ த்ரூ பண்ணுங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் இன் டைம் டொமைன், இன்டகிரேஷன் இன் டைம் டொமைன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது எப்படி லாப்லாஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்றது. ஸோ அது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தட் இஸ் டி பை டிடி டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் ரெண்டு மட்டும் நீங்க இனிஷியல் கண்டிஷனோட பாத்துங்க. ஸோ இன்டகிரேஷன் சிங்கிள் இன்டகிரேஷன் டபுள் இன்டகிரேஷன் மோஸ்ட்லி நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் வரைக்கும் தெரிஞ்சாலே போதும் ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஆர்டர்லாம் இது வரைக்கும் கேட்டது இல்லை. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸோ நீங்க வேல்யூ ஆஃப் ஆர் எல்சி அண்ட் இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சேம் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. பட் இதுல இருந்து என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க டைரக்டா சர்க்யூட்டிவே நீங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு தட் இஸ் எஸ் டொமைன் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணது எனக்கு ஈஸினா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் சர்க்யூட்டிவே நீங்க கன்வெர்ட், பட் என்னன்னா சர்க்யூட்டை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பேஜ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதாவது எல்என்சி உடைய டைம் டொமைன் டு எஸ் டொமைன் உடைய ஸோ டைம் டொமைன் டு எஸ் டொமைனுடைய கன்வர்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதில் எந்த ஒரு இந்த பர்டிகுலர் பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை நம்ம வந்து டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன்ல இருந்து லாப்லாஸ் டொமைன் நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் இன் டைம் டொமைன் ஸோ தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஓகே இனிகோ ஸோ பை திஸ் ஸோ வி ஆர் கெட்டிங் தி ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷின் ஃபிஃப்த் கொஷின் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆர்டர்ல இருந்து கேட்கிற கொஷின்ஸ் வந்து ஒரு 10% தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி செகண்ட் ஆர்டர் வந்து கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ ரீசன் என்னன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு லிட்டில் பிட் உங்களுக்கு ட்ரிக்கியா இருக்குங்கிறதுனால ஸோ மோஸ்ட்லி அதை ஃபாலோ பண்ண சாரி அது மோஸ்ட்லி அந்த கொஷின் கேட்க மாட்டாங்க. ஸோ திஸ் கொஷின் இஸ் பேஸ்ட் ஆன் செகண்ட் ஆர்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மாடல் square pulse of 3 volts amplitude is applied to RC circuit shown in the figure. The capacitor is initially uncharged. The output voltage at time t equal to 2 seconds. Okay. See actually இது என்ன அப்படின்னாங்க நீங்க சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த V duration waveform finite duration அதாவது the waveform is existing only for a finite duration. இது நீங்க எப்படிங்க எழுதலாம் ஆக்சுவலா இந்த எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் u of t எப்படிங்க எழுதலாம் anyone so vi in terms of u of t எப்படிங்க எழுதலாம் 3 into t minus 2 was 3 சொல்லுங்க 3 into t minus 2 t minus 3 u of t minus 2 கரெக்ட்டுங்களா 3 u of t minus 2 கரெக்ட்டுங்களா எஸ் ஓகே. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 u of t மைனஸ் சி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா yes yes ஒன்றும் இல்லைங்க. ஸோ 3 u of t இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 u of t minus 2
இது ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த இது கிடைச்சிடும். அப்போ ஸோ 3 ஆஃப் u ஆஃப் t மைனஸ் u ஆஃப் t மைனஸ் 2. ஸோ இதுதான் நம்மளுடைய இன் டேர்ம்ஸ் ஆஃப் u. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா நம்ம டைரக்டா வெறும் u ஆஃப் t மட்டுமே கொடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ u ஆஃப் t u ஆஃப் மைனஸ் t இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ 3 ஆஃப் u ஆஃப் t மைனஸ் u ஆஃப் t மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ எனி இன்புட் வோல்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ யூனிட் ஸ்டெப் அப்படிங்கும்போது எக்ஸாக்டா u ஆஃப் t தான் கொடுப்பாங்க, எக்ஸாக்டா 10 u ஆஃப் t தான் கொடுப்பாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? பட் எனிஹோ ஸோ 3 இன்டூ u ஆஃப் t மைனஸ் u ஆஃப் t மைனஸ் 2 இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் u ஆஃப் t எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? Okay, a square pulse of 3 volt amplitude is applied to RC circuit shown in the figure. So the capacitor என்ன சொல்லிட்டாங்கன்னா initially uncharged. So initial condition வந்து பாத்தீங்கன்னா 0 volt. The output voltage V2 at time t equal to 2 seconds. ஓகேங்களா? Okay. Okay. So இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். So initial conditions is given. So input வந்து பாத்தீங்கன்னா நமக்கு in terms of step function. Okay. For output voltage வந்து V2 of t கேக்குறாங்க. That is voltage across the 1 kilo ohm, the resistor. Okay. ஓகேங்க. ஸோ எனிஹோ ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்டாக நம்மளுடைய மெத்தட்ஸே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஸ்டெப் 1 ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அட் t ஈக்குவல் டு 0 மைனஸ். பட் அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா நோ இனிஷியல் கண்டிஷன்ஸ். அப்போ VC ஆஃப் 0 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஸோ VC ஆஃப் 0 பிளஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் தி சர்க்யூட். சாரி, ஆல்ரெடி கிவன் இன் தி கொஷின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் அப்ரோச் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது கம்பல்சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் சோர்சஸா வித்தவுட் சோர்சஸா அப்படின்னா நம்மளுக்கு வித் சோர்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் சோர்சஸ். பட் இந்த வித் சோர்சஸ் அப்படிங்கும்போது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த வித் சோர்சஸ் ஒன்லி ஃபார் அ ஃபியூ டைம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஃபார் ஃபியூ டைம். தட் இஸ் t varies from 0 less than or equal to 1 minute. So 0 less than or equal to t less than or equal to 2 வரைக்கும் தான் இந்த சோர்ஸ் இருக்குங்க. பட் இந்த வித் சோர்சஸா வித்தவுட் சோர்சஸா அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த t greater than or equal to 0ல சோர்ஸ் இருக்கணும் அண்ட் ஆல்சோ அட் இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது தான். என்ன ரீசன்னா ஒன்லி ஃபார் ஃபியூ டைம் மட்டும் அது இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஆயிருதுன்னா நம்மளுக்கு 0 ஆயிருது. ஓகேங்களா? ஆனா இப்ப இதை வந்து என்னன்னா நீங்க டைரக்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க என்ன நம்மளுக்கு இஷ்யூ வரும் அப்படின்னா இந்த 3 வோல்ட்ங்கிறது எடுத்துக்குவாங்க. ஸோ ஓகே எனிஹோ ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வித் சோர்சஸா எடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ண முடியாது, வித்தவுட் சோர்சஸா எடுத்தாலும் சால்வ் பண்ண முடியாது. ஓகே. ஓகே எனிஹோ ஸோ டைம் கான்ஸ்டன்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் டைம் கான்ஸ்டன்ட்? RC. So what is tau? So tau calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். So 1k into 0.2. 100 microseconds. Okay, okay. 100 microseconds. Okay, 100 microseconds.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷனாக கொடுத்துருக்கும் போதுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெட்டர். ஸோ நம்மளுக்கு இது டைரெக்டாலும் சால்வ் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா நம்மளுக்கு வந்து அந்த சோர்ஸுங்கிறது ஒன்லி எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் 3 ஃபார் 0 to 2 செகண்ட்ஸ். அப்போ நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸா இல்லை உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும்போது டேரெக்டாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இஸ் சேஃபர் ஜோன். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகாது அண்ட் டேரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கைண்ட்லி யூஸ் அட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடல். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச். So Laplace transform approach. So Laplace transform approach என்ன அப்படின்னா, so source is here. So V1. So capacitor. So capacitor வந்து பார்த்தீங்கன்னா so 1 upon SC. But no initial conditions. அப்போ no initial conditions தான் initial condition 0. அப்போ வந்து only capacitor மட்டும் தான் இருக்குங்க and resistor is here. So நம்மளுக்கு V2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா so this is V2 of S. ஓகேங்களா? ஸோ V2 of S. ஸோ திஸ் இஸ் 1 kilo ohm. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 upon SC இன்டூ ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா V1 of S. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து V1 of S. இதுதான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ வாட் இஸ் V2 of S தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ V2 of S இஸ் ஈக்குவல் டு 1K by 1 by SC plus 1K into V1 of S. கரெக்டுங்களா? ஸோ பை யூசிங் வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1K by so 1K into SC by SC into 1K plus 1 into V1 of S. So this is V2 of S. ஓகேங்களா? ஸோ C into 1K, so C into நம்மளுக்கு 1K தான் 100 மைக்ரோசெகண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ இல்லைன்னா இது நம்ம SCR நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ SCR into V1 of S. அப்போ V2 of S is equal to SCR by SCR plus 1 into V1 of S. What is V1 of S? So V1 of T வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 3 into U of T minus U of T minus 2. 3 into U of T minus U of T minus 2. ஸோ இதுக்கு என்னங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ எஸ் ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ V1 of S is equal to 3 by S minus e power minus 2S by S. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி e power minus. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸோ இந்த RCங்கிறது தான் நம்மளுக்கு என்னன்னா 100 மைக்ரோ. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ S into ஸோ 100 மைக்ரோ by so S into 100 micro so plus 1 so 3 by S minus 3 e power minus 2S by S. இந்த எஸ்ஸும் எஸ்ஸும் என்ன ஆகும்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிருங்க. ஓகேங்களா? அப்போ 100 மைக்ரோ இன்டூ 3 அப்போ 300 மைக்ரோ பை 100 micro into S plus 1 minus 300 micro, the S will get cancelled. So e power minus 2S by 100 micro into S plus 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய V2 of S. ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு எகெயின் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்? எஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாங்க இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 so 3 by S plus 1 by 100 மைக்ரோ.
ஏன்னா so 1 upon some s plus a e power minus at ன்னு எழுதலாம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா e power minus at அப்படின்னா நமக்கு 1 by s plus a. ஓகேங்களா? so e power minus at u of t. ஓகேங்களா? அப்ப e power அப்ப s 1 upon s plus a அப்படி சம்திங் அப்படின்னா நம்ம e power minus at ஃபார்மேட்ல எழுத முடியும். ஓகேங்களா? அப்ப 3 by s plus 1 by 100 மைக்ரோ. ஓகேங்களா? அப்ப இது நீங்க so v2 of t ல வந்து பாத்தீங்கன்னா so 3 into e power minus t by 100 micro. Okay, so e power minus so t by so 100 micro minus அப்போ 300. இதே மாதிரி வந்து பாருங்க இதுக்கும் நீங்க அதே ஃபார்மேட்ல எழுதும் போதுங்க so 3 so சொல்லுங்க பார்க்கலாம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் so e power 3 e power minus t by so 100 micro into u of t minus yes kindly so calculate the inverse Laplace for this. Okay, so same so 3 e power minus t minus 2 by 100 micro. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய அண்ட் u of t minus 2. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ u of ஸோ t minus 2. ஓகேங்களா? into ஓகே ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்மளுடைய சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ஸோ ஸ்டாண்டர்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச்சில் எப்படி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும், இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பட் ஓகே எனிஹோ ஸோ இங்கே வந்து t ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு t ஈக்குவல் டு 2ல நம்ம என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ t ஈக்குவல் டு ஸோ v2 ஆஃப் t ஈக்குவல் டு 2 செகண்ட். அப்போ 3 e பவர் மைனஸ் 2 by 100 மைக்ரோ into u of 2. u of 2 னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல t equal to 2 ல நம்மளோட ஆம்ப்ளிடியூட் வந்து பாத்தீங்கன்னா so 1 ஆ இருக்கும். so minus 3 e power minus 2 minus 2 வந்து பாத்தீங்கன்னா 0 ஆயிரும். so 0 by anything 0. so u of 2 minus 2 0. u of 0 வும் நம்மளுக்கு 1 தான். ஓகேங்களா? so 1. பட் இங்க இத மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. e power minus 2 by 100 மைக்ரோ. what is e power? Yes. சொல்லுங்க பார்க்கலாம். So if anyone having the calculator kindly cross check. Yes, e power minus 2 by 100 அல்லனா 1 by 50 மைக்ரோ. See 50 1 by 50 மைக்ரோனா நமக்கு 10 power minus 6 நியூமரேட்டர்ல வரும்போது 10 power 6ங்க. அப்ப e power minus 10 power 6ங்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இன்ஃபைனைட். see 10 power 6ங்கிறது see lakhs and value. அப்ப வந்து பாத்தீங்க e power minus நீங்க approximate நீங்க இன்ஃபைனைட் நீங்க எடுத்தீங்கனாலும் so e power minus இன்ஃபைனைட் என்ன ஆகும் அப்படினா so this value will become 0. ஓகேங்களா? so நீங்க வேணா கால்குலேட்டர்ல செக் பண்ணாலுமே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது so ஆல்மோஸ்ட் இது வந்து இல்ல நீங்க எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்றீங்க அப்படினா 0.000001 அப்படிங்கிற மாதிரி சம் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இது நீங்க எக்ஸாக்ட்டாவும் நீங்க செக் பண்ணி பாருங்க. so இந்த term உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நாட் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு -3 e power minus 0 னா 1. ஓகேங்களா? அப்ப நமக்கு அப்ப வந்து v2 at 2 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஆன்சர் வந்து -3 வோல்ட்ங்கிறது ஆன்சர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட். சோ இதுதான் நமக்கு ஸ்டெப். இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணனும். ஓகேங்களா? சோ நிறைய பப்ளிகேஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா நிறைய அந்த மெத்தடே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். சோ அவங்க சம் இன்டர்மீடியேட்ல ஏதாவது ஒரு அந்த பர்టిక్యులர் क्वेश्चनக்கு மட்டும் ஏதாவது கன்வின்சிங்கா ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதோட ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் a ப்ராப்பர் வே ஆஃப் லேர்னிங். பட் இதுதான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் மெத்தட். நான் எங்கேயுமே உங்களுக்கு ஸ்கிப் பண்ணல. ப்ரொசீஜர் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச்னா இதுதான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச். v1 of xனா v1 of x வந்து இது u of t minus u of t minus 2 இதுல இருந்தா நம்ம ஃபாலோ பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அப்போ -3 வோல்ட்டுங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அப்போங்க இது வந்து ஒரு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். பட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வந்து இட் இஸ் நாட் அ டைரக்ட் இன்புட். ஓகேங்களா. சம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபைனைட் டியூரேஷன் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா ஆஃப்டர் t ஈக்குவல் டு 0 அந்த வோல்டேஜ் எக்ஸிஸ்டிங், பட் ஆஃப்டர் t ஈக்குவல் டு 2 செகண்ட் அந்த வோல்டேஜ் வந்து அந்த பர்டிகுலர் சோர்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்படிங்கும்போது இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது? இது டைரக்ட் மெத்தட்ல நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏன் டைரக்ட் மெத்தட்ல அப்ரோச் பண்ண முடியாதுன்னா டைரக்ட் மெத்தட்ல வந்து நம்ம t ஈக்குவல் டு -infinite, t ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு infinite இந்த 3 இன்ஸ்டன்ட்ல மட்டும் தான் நம்ம செக் பண்ணுவோம். t ஈக்குவல் டு 2 செகண்டுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகும், t ஈக்குவல் டு 2 செகண்ட் முன்னாடி என்ன ஆகுங்கிறதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண மாட்டோம். ஓகேங்களா. அப்போ சோர்ஸ் வித்தவுட் சோர்சஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வித் சோர்ஸ் நான் ஏன் இங்க வந்து நான் உங்களுக்கு இந்த இந்த கான்செப்ட்ல நான் ஏன் வித் சோர்சஸ் ஒன்லி ஃபார் திஸ் டியூரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, எப்பவுமே வித் வித்தவுட் சோர்சஸ் அப்படின்னா t greater than or equal to 0ல இன்ஃபினிட் வரைக்கும் அந்த சோர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. see few டைமுக்கு அந்த சோர்ஸ் இருக்கு, few டைம் சோர்ஸ் இல்ல, t greater than or equal to 0னா 100% ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஸோ அப்போ இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் இஸ் -3 வோல்ட் இஸ் தி ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா ஸ்டெப்புமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் உடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச்ல எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது ஜஸ்ட் இந்த 3 இதை நான் ஆல்ரெடி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். u of t உடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 1/s. ஸோ ஷிஃப்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஷிஃப்டிங், ஸோ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி x of t minus t naught அப்படின்னா e power minus s t naught into x of s. ஓகேங்களா. ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஸோ x of t minus t naught அப்படின்னா ஸோ நம்மளுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா e power minus s t naught into x of s. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ u of t minus t naught அப்படின்னா e power minus s t naught into u of s. ஸோ அப்போ u of s வந்து 1/s. ஓகேங்களா. Any doubt in this question? So everyone understood this question? Yes? So any doubt you can ask, otherwise we'll proceed to the next question. Shall we proceed to the next question? சொல்லுங்க சார். இப்போ வந்து v ஈக்குவல் டு 3 வோல்ட்னு அதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டுங்க சார். 3 மைனஸ் அந்த கேவிஎல் அப்ளை பண்ணிட்டு ஐ ஆஃப் எஸ் கால்குலேட் பண்ணிடுறோங்க சார். ஐ ஆஃப் எஸ் கால்குலேட் பண்ணிட்டு v2 ஆஃப் t கால்குலேட் பண்ணிடுறோங்க சார். இப்போ வந்து v2 ஆஃப் t at t ஈக்குவல் டு 2 அப்படி போடலாமாங்க சார்? அப்படிதானுங்க நம்ம பண்ணியிருக்கோம். இல்லைங்க சார், நான் வந்து வெறும் 3 மட்டும் போட்டுட்டேங்க சார். 3 மைனஸ் இப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னா 3/s அந்த மாதிரி போடுவோங்க சார். இனிஷியல் கரண்ட் வோல்டேஜ் அப்படி நம்ம போட்ட ஆன்சர் வராதுங்க. ரீசன் என்னன்னா இன்புட்டே நம்மளுக்கு வந்து டிஃபரண்ட் ஃபைனைட் டியூரேஷன் இன்புட் இல்லைங்களா. நீங்க வெறும் 3 மட்டும் கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இன்புட் என்ன ஆகும்னா t ஈக்குவல் டு 2 செகண்ட்ல இந்த இன்புட் வந்து பாத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் 0. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் பிகம்ஸ் 0 ஆஃப்டர் t ஈக்குவல் டு 2. அப்போ இதை ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து எக்ஸாக்ட் அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா. சோ இப்போ நம்மளுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா வெறும் 3 மட்டும் கன்சிடர் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார், 3 மட்டும் சார். ஓகே வேணா நீங்க அப்போ ஆன்சர் கரெக்டா வருதுங்களா -3 வோல்ட் அப்படின்னு? இல்லைங்க சார், அப்படி போடலாமான்னு கேக்குறேங்க சார். இல்ல அதுதாங்க, அப்படி போடும்போது என்னன்னா நம்மளுக்கு வந்து இது வித் சோர்சஸா வித்தவுட் சோர்சஸா அப்படிங்கிறது. ஓகே 1 minute. ஓகே சரி நம்ம ட்ரை பண்ணலாங்க. 1 செகண்ட். ஜஸ்ட் நான் அந்த கொஸ்டின் மட்டும் மேபி ஐ எம் நாட் ஷுர் பட் 1 minute குயிக்காக 2 minutes மட்டும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஸ்டெப் 1
So t equal to 0 minus and no initial condition. No initial condition. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so vc of 0 minus is equal to vc of 0 plus is equal to so 0 volt. Okay, so step 2. so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so tau calculate பண்றோம். so tau வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு 100 microsecond. tau வந்து பாத்தீங்கன்னா 100 microsecond. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 3 வோல்ட் அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு மேபி ஒரு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வித் சோர்சஸ் மாதிரி நான் ஜஸ்ட் நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேங்க, செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் நாட் ஐம் நாட் ஷுர் திஸ் இஸ் கரெக்ட் ஆர் நாட், வில் வெரிஃபை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித் சோர்சஸ்ல நான் எடுத்துக்கிறேன். வித் சோர்சஸ் அப்படிங்கிறது வித் சோர்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு 3 வோல்ட்டுங்கிறது அட் ஈக்குவல் டு இன்ஃபைனைட் வரைக்குமே இருக்குங்கிறது ஜஸ்ட் நம்மளோட அசம்ஷன்ல நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ t ஈக்குவல் டு 3 வோல்ட். ஆனால் அப்படி 3 வோல்ட்டுங்கிறது இல்லை இல்லைங்களா. ஸோ t ஈக்குவல் டு இன்ஃபைனைட்ல ஓகே இனி ஸோ நம்மளுக்கு வந்து 3 வோல்ட் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டாக இருக்கும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட், ஓகே ஓப்பன் சர்க்யூட் போது 3 வோல்ட் அங்கே இருக்கும். ஆனால் 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கன்சிடர் பண்ணும்போதுங்க உங்களுக்கு மிஸ்டேக்காக தாங்க வரும். ரீசன் என்னன்னா இது நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே ஆஃப் ஆன்சர். ஸோ திஸ் மெத்தட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் மேபி நீங்கள் எனக்கு ஒரு ஹிண்ட் சொன்னீங்களா, நீங்கள் அதை வேணா இன்னொரு டைம் சொல்லுங்கள், ஐ வில் லெட் யூ நோ. ஸோ மெத்தடுங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, okay, it is not valid from 0 to infinite, not valid from 0 to infinite. 100% இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். again உங்களுக்கு வந்து இந்த பர்టిక్యులர் क्वेश्चन மட்டும் மெத்தட்ல சால்வ் பண்றோம், நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு மெத்தட்ங்கிற மாதிரியே கான்செப்ட் நம்ம போக வேண்டாம். இமிடியேட்டா என்ன பண்ணுங்க, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, if any other method, there are so many method அவங்க ஸோ ஒவ்வொரு क्वेश्चनக்கும் நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த சப்ஜெக்ட் எப்பவுமே ஒரு டிஃபிகல்ட்டா கன்வெர்ட் ஆகுறது எப்போனா ஒவ்வொரு क्वेश्चனுக்கும் ஒவ்வொரு மெத்தட் அவங்க ஒரு நிறைய புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. பட் ஐ எம் நாட் ஃபாலோவிங். பட் நம்ம என்னன்னா எல்லா क्वेश्चंसுமே நம்மளோட மெத்தட்ல வந்தா மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அவங்க மெத்தடுக்குள்ள நம்ம போயிட்டோம்னு வைங்களேன், அதாவது எப்படி சொல்றேன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆத்தர் ஹேவிங் தேர் ஓன் அப்ரோச். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு பர்டிகுலர் ஒன் அப்ரோச்சுக்குள்ள வரும்போது தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். பட் இதை நம்ம வந்து எப்படி பண்ணிடலாம்னா ஸோ ஃபைனைட் டியூரேஷன் ஆஃப் இன்புட்ங்கிறனால நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச்ல சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, okay anyhow, so if you have any other doubt I will explain. So this standard method is not applicable. So next question, so question number 7. So kindly take down the next question. Yes. So in the following circuit, the switches is closed at t equal to 0. So t equal to 0. The rate of change of current di of 0 plus upon dt is given by. Okay. Okay, so we'll solve this. ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். ஸ்விட்ச் கொடுத்திருந்தாலே இனிஷியல் கண்டிஷன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணுங்கிறதா நம்மளுடைய ப்ரொசீஜர். ஓகே, ஸோ வி நீட் டு ஸோ திஸ் இஸ் ஸ்விட்ச் இஸ் கிவன் டிரான்சியன்ட் மாடல். ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இனிஷியல் கண்டிஷன், ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணக்கப்புறம் இது என்ன ஆர்டர் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன்லி.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர். பட் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாமே கேட்கல இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் டொமைன். ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். அவங்க ஐ ஆஃப் டீல வந்து டிஐ ஆஃப், அப்போ ஐ ஆஃப் டிங்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ டிஐ ஆஃப் டி பை டிடிங்கிறது நம்ம என்ன டிஃபரன்ஷியேட்டிங் திஸ் ஐ ஆஃப் டி. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அட் டி ஈக்குவல் டு 0 பிளஸ் என்னன்னு தான் இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ டிஐ ஆஃப் டி பை டிடி அட் டி ஈக்குவல் டு 0 பிளஸ் இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேங்களா. அப்போ ஐ ஆஃப் டி என்னன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே. ஸோ ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா டி ஈக்குவல் டு 0னா க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா. அப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் 100% 0வா தான் இருக்கும். ஓகேங்களா. என்ன ரீசன்னா at t equal to 0 minusல no sources are connected to the circuit, but no sources are connected to the circuit and also initial condition அவங்க கொடுக்கல. ஓகேங்களா. அப்போ IL of 0 minus which is equal to 0 ampere. ஓகேங்களா. இனிஷியல் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ங்கிறது இங்க இண்டக்டர்ங்கிறனால ஸோ கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 ampere. ஓகே. at t equal to 0 plus, so at t equal to 0 plus, so switch is connected. So actually இது வந்து பாத்தீங்கன்னா so I of s, ஓகேங்களா, plus I of s. ஓகே. So the circuit நான் next pageல draw பண்றேங்க. I am drawing that circuit. See at t equal to 0 plus, resistance RS, RS IS. இப்போ நம்ம ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா at t equal to 0 plus closed. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்விட்ச் வந்துங்க ஸோ t equal to 0 ஸ்விட்ச் closed. ஓகே. again R. இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா transient stateல இண்டக்டர் ஓபன். ஓகே. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் சர்க்யூட். ஸோ இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட்ல வந்து இண்டக்டர் இஸ் ஓப்பன். ஓகேங்களா. ஓகே. ஓகேங்க. சால்வ் பண்ணலாம். இப்போ ஓப்பன் சர்க்யூட். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஐ ஆஃப் 0 ப்ளஸ், ஐ ஆஃப் 0 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆம்பியர். ஓகேங்களா. அப்போ இந்த ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ் இன்டூ ஐஎஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ VL of 0 plus நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் see IL of 0 plus வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ IL of 0 plus is equal to 0 ampere. பட் VL of 0 plus அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா IS into RS. ஓகேங்களா. ஸோ IS into RS. VL of 0 plus. ஓகே. VL of 0 plus is equal to IS into RS. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, DIL of 0 plus by DT என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஓகே. நம்மளுக்கு என்ன ரிலேஷன் விஎலுக்கும் ஐஎலுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா VL is equal to L DIL of T by DT. So VL of T is equal to L DIL of T by DT at T equal to 0 plus. அப்போ வந்து பாத்தீங்கன்னா VL of 0 plus is equal to L DIL of 0 plus by DT. இப்போ என்னங்க கேட்குறாங்க, இந்த எக்ஸ்பிரஷன் தான் கேட்குறாங்க. அப்போ அது எப்படி எழுதலாம், ஸோ DIL of 0 plus by DT is equal to VL of 0 plus by L. VL of 0. அப்போ VL of 0 plus தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. IS RS by L. இப்போ IS RS by L. Option B is correct. Once again I will check the answer. Yes, option B is correct. So answer வந்து பாத்தீங்கன்னா so this is அப்ப டிஃபரன்ஷியேட்டிங்ங்கிறது வந்து நம்மளுக்குங்க. அப்ப சார் DIL நம்ம டிஃபரன்ஷியேட்ல எதுவும் பண்ண வேணாம், இந்த ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன்ங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா IL
அப்படிங்கிறத நமக்கு. ஸோ அப்போ விஎல்ங்கிறது இனிஷியல் கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கால்குலேட் பண்றதுக்கும் அது தேவைப்படாது. பட் இங்க வந்து நம்மளுக்கு என்ன கேட்கறாங்கன்னா, அப்ப டிஃபரன்ஷியேஷனா கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப நம்மளுக்கு வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் நம்மளுக்கு ரிலேஷன் என்னன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சாரி இண்டக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டக்டர்ல டிஐஎல் பை டிடினா அப்போ எல் டிஐஎல் பை டிடி, அப்போ அது என்ன பண்ணுங்கன்னா விஎல், அப்போ விஎல் கால்குலேட் பண்ணுங்க, அப்போ டிவைட் பை எல். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்ன்ல தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? பட் இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணும்போது நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த ரிலேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ், ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். Instead of VL of 0 plus ISRS. So ISRS by L. Okay, so any doubt in this question? Okay, so next one. Question number 8. Okay. The following series RLC circuit with zero initial conditions is excited by a unit impulse function, and for t greater than or equal, so for t greater than 0, the output voltage Vc of t is okay. இப்போ இந்த கொஸ்டின் ஏன் நம்ம டிரான்சியன்ட் கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம்னா, இன்புட் வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இம்பல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட்ங்கிறது ஸ்டெப் ஃபங்க்ஷனுங்கிறது ஜென்ரலா கேட்கிற ஒரு இன்புட், ஜென்ரலா கொடுக்குற ஒரு இன்புட். இம்பல்ஸ் வந்து ஒரு மிஸ்செலேனியஸா நம்மளுக்கு சில கேசஸ்ல இம்பல்ஸாகவும் கொடுப்பாங்க. பட் அப்பவுமே அது டிரான்சியன்ட் மாடல் தான். பட் இனிஷியல் கண்டிஷன் பத்தியும் பேசியிருக்காங்க. அப்போ இனிஷியல் கண்டிஷனுமே வந்து நம்மளுக்கு 0. ஓகேங்களா? அப்ப இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணணும்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் 0 அண்ட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க போது இது டிரான்சியன்ட் மாடல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். பட் இது என்ன டைப் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் என்ன ஆர்டர் அப்படிங்கிறது. சி நம்மளுக்கு வந்து இண்டக்டர் இஸ் ஆல்சோ தேர், கெப்பாசிட்டர் 100% இது ஒரு செகண்ட் ஆர்டர் சர்க்யூட். So it is not a first order. Okay, so second order அப்படிங்கும்போது 100% இந்த கொஸ்டினை வந்து நீங்க லாப்லாஸ் டொமைன்ல சால்வ் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணுங்க, இனிஷியல் கண்டிஷன் 0 போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது டைரக்டா நம்ம என்ன பண்ணுங்க, இந்த சர்க்யூட்டை வந்து லாப்லாஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் டைம் டொமைன் சர்க்யூட். இதை நான் லாப்லாஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்றேன். ஸோ இம்பல்ஸ் உடைய லாப்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1. So 1 volt. This is in terms of voltage, not current. This is voltage. So inductor. So SL. So S மட்டும் தான். L வந்து 1 Henry. S ohm. So 1 ohm. 1 by SC. 1 by S மட்டும் தான். என்ன ரீசன்னா நம்மளுக்கு வந்து C வந்து 1 farad. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா VC of S. So என்ன பண்ணியிருக்கோம்னா given time domain circuit S domainக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ எஸ் டொமைன்ல வந்து VC of S என்னங்க, ஏன்னா நமக்கு VC of T தான் வேணும். அப்போ VC of S ஃபர்ஸ்ட் நாங்க கால்குலேட் பண்ணுங்க. ஸோ VC of S என்னன்னா, ஸோ பை வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ 1 by S upon S plus 1 plus 1 by S into 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸோ 1 minute. எஸ், ஏன்னா நம்மளுக்கு இதான் கரெக்ட் தானுங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போதுங்க, ஸோ 1 by S by, ஸோ கான்செப்ட்ஸ்லாம் எங்கேயுமே நம்மளுக்கு டவுட் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பிளைண்டாக நம்ம எதையுமே பிலீவ் பண்ண வேணாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஸோ கான்செப்ட்ஸுவலி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வாட் வில் கெட், ஸோ S square plus 1 plus S by S, this S will get cancelled. 1 upon S square plus S plus 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய VC of S உடைய எக்ஸ்பிரஷன். இப்போ VC of S is equal to 1 by S square plus S plus 1. இப்போ இங்க பாருங்க, இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுக்கணும். ஓகேங்களா? பட் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல், காஸ் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நம்மளுக்கு இதுக்கு இன்வெர்ஸ் எடுக்கும் போதுங்க, இதுக்கு இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா,
எப்பவுமே நம்மளுக்கு வந்து இன்வர்ஸா எடுக்கணும். இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது இது எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா, எய்தர் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்டா இல்லையா நம்ம செக் பண்ணணும். டைரக்டா இது நீங்க நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நாட் எக்ஸிஸ்டிங். ஸோ எப்படி எக்ஸிஸ்டிங் அப்படின்னா, ஸோ இதை நீங்க இந்த பேட்டர்ன் அரேஞ்ச் பண்றேன் எப்படின்னா, ஸோ 1 by ஸோ எஸ் ஸ்கொயர் the roots வந்து -1/2 plus or minus j√3/2. 1 minute. ஸோ ஓகே சொல்லுங்க. ஸோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா -1/2 plus or minus j√3/2. ஓகே ஓகேங்க. ஓகே, based on this we'll solve this. Okay, 1 minute. அப்ப s plus 1/2 plus j√3/2 s plus 1/2 minus j√3/2. Very good. So okay, so okay, so the base பண்ணி இப்படி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். See, we have calculated the roots for the given second order this expressions x square plus s plus 1. So இதுல இருந்து நம்ம என்னன்னா இந்த பேட்டர்ன்ல எழுதலாம். இப்போ இங்க பாருங்க, this is a, so this is b, so and this is a and this is b. ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் பிளஸ் 1/2. ஸோ பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது j√3/2. ஓகேங்களா? ஸோ j√3/2. அப்போ a பிளஸ் பி a மைனஸ் பி, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்போ vc of s is equal to 1 upon s plus 1/2 whole square a square minus b square. j square become அப்போ வந்து பார்த்தீங்கன்னா j square again 1, அப்போ plus √3/2 whole square. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் a plus b a minus b ல நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே சார், சொல்லுங்க. ரூட்ஸ் வந்து -1/2 தானே சார்? ஆமா. s -1/2 plus j√3/2 அப்படிதானே சார்? இல்லைங்க, நம்மளுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூட்ஸ்னா நம்மளுக்கு s ஈக்குவல் டு, இப்போ s1, s2 ஈக்குவல் டு தான் நம்மளுக்கு -1/2 பிளஸ் ஆர் மைனஸ். அதாவது என்னன்னா, இப்போ 1 ரூட் வந்து பார்த்தீங்கன்னா -1/2 பிளஸ் j√3/2. ஸோ s2 வந்து பார்த்தீங்கன்னா -1/2 மைனஸ் j√3/2. இப்போ s1 s2 தான் நம்மளுக்கு ரூட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து s1 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா that is s plus s1 s plus s2 1 upon, that is s equal to தான் நம்மளுக்கு minus s1, so s equal to minus s2. அப்ப நம்ம இந்த பேட்டர்ன் தான் நம்ம எழுதுவோம். கரெக்ட் தானுங்க? 1 upon s, அப்போ வந்து s equal to minus s1 s equal to minus s2 தான் வரும். அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த -1/2 -1/2ங்கிறது வந்து +1/2 வந்து இங்க வந்து ஓகே எனிஹவ். ஸோ நீங்க 1 வந்து பிளஸ்னா அனதர் வந்து மைனஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க எப்படி இது பண்ணாலும், ஸோ அப்போ இது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் இந்த பேட்டர்ன்ல தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே எனிஹவ். ஸோ அப்போ இதை வந்து நீங்க லாப்லாஸ் இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது, ஸோ இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஸோ vc of t வந்துங்க. ஓகே, ஓகே. ஸோ இது நம்ம ஓகே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் சொல்கிறேங்க. ஸோ vc ஆஃப் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/s plus 1/2 whole square plus √3/2 whole square. sin at உடைய லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா yes, what is sin at Laplace transform? A by
A by S square plus S square plus A square. A by S square plus A square. ஓகே, a by s ஸ்கொயர் plus a ஸ்கொயர். ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அப்போ இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போதுங்க எஸ் ஸ்கொயர் எஸ் பிளஸ் ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே. இப்போ ஓகே, ஸோ இப்போ இது வந்து இ பவர் மைனஸ் பிடி சைன் ஏடி அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஏ பை ஸோ எஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இ பவர் மைனஸ் பிடி இப்போ நமக்கு எஸ் பிளஸ் பி. ஓகேங்களா? ஸோ எஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இதுல கம்பேர் பண்ணுங்களேன். இந்த ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா √3/2, இந்த பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1/2. ஸோ பிங்கிறது 1/2, இப்போ ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ √3/2. பட் இங்க நம்மளுக்கு வந்து நியூமரேட்டர்லயும் √3/2 இருக்கணும், பட் இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா இன்டென்ஷனலி √3/2 வர மாதிரி நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். இப்போ விசி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு √3/2 into 2/√3. ஏன்னா அப்படி 1 வந்து நீங்க என்ன பண்ணலாம், √3/2 into 2/√3 போது again it becomes 1 by அப்ப s plus 1/2 whole square plus √3/2 whole square. ஓகேங்களா? அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னா நமக்கு என்னங்க வேணும், a தான் வேணும். √3/2 அப்ப 2/√3 வெளியே எடுத்துங்க. 2/√3 அப்போ நம்மளுக்கு √3/2 upon so s plus 1/2 whole square plus √3/2 whole square. அப்போ இங்க பாருங்க, இப்போ வந்து ஏங்கிறது √3/2, பிங்கிறது 1/2. அப்போ இதுக்கு நீங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 2/√3ங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அவுட் சைட்ல இப்போ 2/√3 e பவர் மைனஸ் 1/2t சைன் ஏக்கு பதிலாக √3/2t. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ திஸ் இஸ் வேலிட் ஃபார் t greater than or equal to 0. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் நம்மளுடைய எலக்ட்ரிக் சர்க்யூட் ஸ்பாட்ல வரக்கூடியது இல்லைங்க. இதெல்லாமே வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல வரக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி இன்வர்ஸ் எடுக்கிறது எப்படிங்கிறது எல்லாமே. பட் எனிஹோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2/√3 e power minus 1 so sin. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். பட் இது எலக்ட்ரிக் சர்க்யூட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த மாடலையும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? So option D is correct. So any doubt in this question? So second orderங்கனால Laplace S domain நம்ம எடுத்துக்கோம். ஜீரோ இனிஷியல் கண்டிஷனால டைரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த எந்த ஒரு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே நம்ம பண்ணல. ஸோ டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இம்பிடன்ஸா கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூட்ஸ் கால்குலேட் பண்ணக்கப்புறம் ஸோ நம்ம இதெல்லாமே என்னன்னா ஏன் இந்த மாதிரி நம்ம ரூட்ஸ் கால்குலேட் பண்ணி இந்த எஸ் பிளஸ் டேர்ம்ல எழுதுறோம் அப்படின்னா ஸோ அப்போதான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால இருந்து தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? பட் அப்படி உங்களுக்கு இது மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கு, இந்த மாதிரி சார் எனக்கு அந்த தாட் வரல அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ஸை செக் பண்ணுங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல், காஸ், சைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களே பாத்தீங்கன்னா ஸோ ஏ ஸோ பி எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்களே வெரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆப்ஷன்ல இருந்து எப்படி நம்ம ஆன்சர் கால்குலேட் பண்ணுங்கிறதையும் நீங்க ஸோ அந்த தாட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எனிஹோ, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 9. The switch in the circuit shown was in position A for a long time and is moved to position B at time t equal to 0. Then current I of t for t greater than or equal to 0 is given by. So okay, so anyhow, so inge parunga. Okay, so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா switch is given. ஓகேங்களா? ஸோ switch is given அப்போ transient model. பட் இது ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ஓகே, நிறைய கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் எனிஹோ இது நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ 1 minute. சார் கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆகல சார். ஒன் செகண்ட். ஃப்ரம் எஸ்டர்டே இருந்துங்க டியூ டு சம் ரெய்னிங் இஷ்யூ அந்த வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 20 டைம்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குங்க. ஓகே, வி வில் வைஃபைலையும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, மோடம்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே கிராஸ் செக் பண்ணாலும் எல்லாமே அந்த இஷ்யூ இருக்கு. ஓகே, நீங்க 1 minute. Yes, now the question is displaying.
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஆர்டரோ இல்லை நம்மளுக்கு நிறைய கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ 100% இதை லாப்லாஸ் டொமைனில் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க டிரான்சியன்ட் மாடல். ஸோ இப்போ நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா இனிஷியல் கண்டிஷன்ஸை செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸை செக் பண்ணணும். ஏன்னா இனிஷியல் கண்டிஷன் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ t = 0 மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இண்டக்டர் ஷார்ட், கெப்பாசிட்டர் ஓப்பன். ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கியூட். அப்போ பாருங்க, அப்போ 10 கிலோ ஓம். ஸோ இங்கே ஒரு ஓப்பன் சர்க்கியூட், ஸோ இங்கே ஒரு ஓப்பன் சர்க்கியூட், ஸோ இங்கே ஒரு ஓப்பன் சர்க்கியூட், அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு 100 வோல்ட். ஸோ திஸ் இஸ் கனெக்டட் டு 100 வோல்ட். இப்போ இதுதாங்க நம்மளுடைய t = 0 மைனஸில் கெப்பாசிட்டர் ஓப்பன், நெட்வொர்க் இஸ் ரெசிஸ்டிவ் இன் நேச்சர். ஓகேங்களா? இப்போ 1 கெப்பாசிட்டர் ஓப்பன்னா அந்த 100 வோல்ட் அப்படிங்கிறது டைரக்டா வந்து அந்த 100 வோல்ட்ங்கிறது 1 கெப்பாசிட்டர் உடைய வோல்டேஜ் இனிஷியல் கண்டிஷன்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது ஸோ எந்த கெப்பாசிட்டருக்கு எந்த எப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம கெப்பாசிட்டருடைய இந்த கொஸ்டின் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா இந்த கரண்ட் வந்து 0ங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் வந்து I = 0 ஆம்பியர். ஓகேங்களா? அப்போ நோ பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் 10K, 0 வோல்ட். இப்போ 100 வோல்ட் வந்து 3 இந்த 0.2, 0.5, 0.3 இந்த பேட்டர்ன்ல ஒரு கெப்பாசிட்டர்ல ஒரு 100 வோல்ட் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ல என்னென்ன வோல்டேஜ் வந்து டிராப் ஆகுங்கிறத நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அப்படியே பண்ணணும். இல்லைன்னா அந்த 100 வோல்ட் வந்து இன்டர் கெப்பாசிட்டர்ல டிராப் ஆகுது. அப்போ இது ஈக்குவலன்ட் என்னன்னு ஸோ C ஈக்குவலன்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 0.16 மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கு பதிலாக ஸோ C ஈக்குவலன்ட்ங்கிறது கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது 100 வோல்ட். அண்ட் ஸோ நம்மளுக்கு ஸ்விட்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா அப்போ இப்போ நீங்க நிறைய கெப்பாசிட்டரை வந்து 1 கெப்பாசிட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மெத்தட் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா எப்படி சால்வ் பண்ணலாம்னா instead of considering this as many capacitor, I am converting this all the capacitor into single capacitor. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சர்க்யூட் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா so this is 100 volt. So 10 kilo ohm. So the capacitor வந்து பாத்தீங்கன்னா one single capacitor 0.16 microfarad. ஓகேங்களா? So இது வந்து t = 0 மைனஸ்ல அப்போ VC of 0 minus வந்து பாத்தீங்கன்னா 100 volt. ஓகேங்களா? So VC of 0 minus வந்து 100 volt at t = minus because open circuit. ஓகேங்களா? அப்போ tau, okay, not tau, so t = 0 plus. So this is step 1. So this is step 1. So next is step 2. So t = 0 plus la வந்து பாத்தீங்கன்னா it is connected to five kilo ohm. Okay, so it is connected to 5 kilo ohm. So this is I of t and this is 0.16 microfarad and VC of 0 minus is equal to 100 volt. Okay. No source is connected. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் வித் சோர்சஸா வித்தவுட் சோர்சஸா அப்படின்னா நம்மளுக்கு வித்தவுட் சோர்சஸ். Without sources. A without sources t greater than or equal to 0 no sources are connected and steady state. So steady state la வந்து பாத்தீங்கன்னா அதாவது t equal to t tends to infinite ல so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா psi of so capacitor. Okay, so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so VC of infinite வந்து பாத்தீங்கன்னா 0 volt. ஓகேங்களா? சரி, நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல கெபாசிட்டர்னா VC of t என்னன்னு நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? so VC of t.
ஸோ விசி ஆஃப் டி என்ன அப்படின்னா ஸோ வி நாட் இ பவர் மைனஸ் டி பை டவ் voltage for t greater than or equal to 0. So this is capacitor voltage without sources. V naught is the initial. அப்போ 100 e power minus t by what is tau? Tau ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10k into 0.16. So tau is equal to RC. R வந்து பாத்தீங்கன்னா so 10k into so 0.16 micro. So இது என்னன்னு calculate பண்ணி சொல்லுங்க. So what is this? So what is tau? Sir, சொல்லுங்க. sir, tau calculation வந்து t equal to 0 plusல தானே சார் எடுத்துக்கணும். அப்போ 5k தானே சார் வரும். Sorry. Yes. Sorry. Exactly correct. So we need to consider this okay. 5k. சொல்லுங்க. 0.8 milliseconds. 0.8 milli. அது அப்படியே 1 upon 0.8 milliன்னு சொல்லுங்க. That is அப்படியே வந்து அது reciprocal பண்ணி சொல்லுங்க. 1250. Okay. அப்போ 100 e power minus 1250 t voltage for t greater than or equal to 0. So this is VC of t. ஓகேங்களா? பட் அவங்க வந்து IC of t கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் IC of tங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஸோ IC of t is equal to C dVC by dt. ஓகேங்களா? பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே VC of t கேட்குறாங்களா I of t கேட்குறாங்களாங்கிறது ஆக்சுவலா ஐசி ஆஃப் டிங்கிறது இந்த கெப்பாசிட்டர்ல போகக்கூடிய கரண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ அதை நீங்க கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். சி இன்டூ டிவிசி அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்க. ஸோ கைண்ட்லி ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேங்க. ஸோ விசி ஆஃப் டி வி ஹவ் கால்குலேட்டட். சி ஃப்ரம் திஸ் ஐசி ஆஃப் டி கால்குலேட் பண்ணிட்டு ஸோ அது என்ன ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க சொல்லுங்க பார்க்கலாம். B sir. Okay, so option B. Option B is 20 e power minus so 1250. Okay, so இதான் நம்மளுடைய in terms of ampere. See அப்ப இங்க பாருங்களேன், see மல்டிபிள் கெபாசிட்டர் கொடுத்திருந்தாலும் அப்ப ஈக்குவலண்டா கால்குலேட் பண்ணிட்டு அது சிங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல நம்ம சால்வ் பண்ணணும்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப இத நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா நம்ம வந்து இது நிறைய கெபாசிட்டர் இருக்கு, இது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது 100% டிஃபிகல்ட்டுங்க. ஓகேங்களா? என்ன ரீசன்னா நீங்க இதை வந்து ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணாம நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து கால்குலேட் பண்ணலாம், பட் இட் டேக்ஸ் மோர் டைம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ மல்டிபிள் கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அது ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டரை கன்வெர்ட் பண்ணக்கப்போ ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆனா கிளவரா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெபாசிட்டர்ல போகக்கூடிய கரண்ட் வோல்டேஜோ கால்குலேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 கிலோ ஓம்ல போகக்கூடிய 5 கிலோ ஓம் பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க சார்? யூ ஆஃப் டி போடுறாங்க சார். ஓகே. see u of t உடைய மீனிங் என்ன அப்படின்னாங்க, see in this expression the 20 e power minus see actually இதை எப்படியும் எழுதலாம் அப்படின்னா so 20 e power minus 1250 see actually இங்க tங்கிறது மிஸ் ஆயிருக்குங்க. actually இங்க tங்கிறது கண்டிப்பா வரணும். e power minus 1 second நான் உங்களுக்கு ஆப்ஷன்ல வெரிஃபை பண்றேன். கண்டிப்பா இங்க tங்கிறது இருக்கணுங்க, ஆப்ஷன்ஸ்ல அது மிஸ் ஆயிருக்கு. மில்லி ஆம்பியர். So 0 less than or equal to t less than or equal to infinity இந்த டேர்முக்கு பதிலா இந்த u of t ன்னு கொடுத்திருக்காங்க. சரி, நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமே நான் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா i of t for t greater than or equal to 0. ஓகேங்களா? so v of t for t greater அப்போ வந்து u of t எதை மீன் பண்ணுது அப்படின்னா so u of t ங்கிறது this particular expression is valid from 0 to infinite only. ஓகேங்களா? so அதுக்காக so u of t மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எஸ் சார். ஓகேங்க. ஸோ யூ ஆஃப் டியோட மீனிங் என்னன்னா ஏன்னா யூ ஆஃப் டிங்கிறது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், ஸோ இட் இஸ் வேலிட் ஃப்ரம் 0 to infinite only. ஸோ அதுக்கு பதிலாக ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து 0 to infinite பதிலாக யூ ஆஃப் டி, பட் 100% இந்த டீங்கிறது ஒரு டேர்ம் மிஸ் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா மெனி கெப்பாசிட்டன்ஸ் இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸாக கால்குலேட் பண்ணக்கப்புறம் ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணிட்டு அப்போ அந்த தாட்டும் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக செகண்ட் ஆர்டரான்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, ஏன்னா நீங்க திங்க் பண்ணுங்க செகண்ட் ஆர்டரா இருந்து ஐ ஆஃப் டி கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா அது ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். பட் அவங்க ஏன் கொடுத்துருக்காங்க, அப்போ ஈக்குவலன்ட் இங்கேயும் சம் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணக்கூடிய
பாசிபிள் இருக்கறனால தான் அந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அப்படி நம்ம தாட் கொண்டு திங்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. சார் சொல்லுங்க. சார் I of t வந்து இப்போ VC of t கண்டுபிடிச்சிட்டு அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம்ல சார். அதுக்கு பதிலா நம்ம வந்து டைரக்டா பண்ணிக்கலாமாங்க சார்? ஏன்னா 100/5kங்கிறது 20. டைரக்டாவும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு என்னன்னாங்க கரண்ட்ங்கிறது நமக்கு என்ன சொல்றதுங்க, இப்போ VC of t known அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல இல்ல, இந்த இதை யூஸ் பண்ணாம இந்த VC of t is directly VC of t is equal to VR of t. அப்ப அதுல இருந்து IR of t நீங்க கால்குலேட் பண்ணும்போது IR is equal to VR/5 அப்படிங்கிறது அது டைரக்டாவும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் VC இது நீங்க ஃபாலோ பண்ணாம டைரக்டாவும் நம்ம சால்வ் பண்ணலாம். கரெக்ட்டுங்க, உங்களோட அப்ரோச்சும் கரெக்ட். என்ன ரீசனா parallel வோல்டேஜ் தானே. அப்போ எப்படி சொல்றீங்கன்னா VC of t is equal to VR of t. அப்போ IR of t is equal to I is equal to V/R. VR of t by R. அப்போ VR வந்து பாத்தீங்கன்னா VC 100 e power minus 1250t by சாரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5k. அப்போ IR of t தான் நமக்கு வேணும். So which is equal to 20 e power minus 1250t. நீங்க எந்த ஃபார்மேட்ல நம்ம எந்த மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வருமா? ஸோ இந்த மெத்தட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மெத்தட். சேம் ஆன்சர் we are getting. See why we are considering because of parallel voltages. VC of t is equal to VR of t because parallel voltages. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா this is also a correct method. இது நீங்க IC of t இருந்து கால்குலேட் பண்ணி, ஏன்னா இது வந்து சீரிஸ் கரண்ட். ஓகேங்களா? ஸோ IC of t இது நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஓகே, anyhow whatever it is, we both are getting the same answer. So next question. Okay. So question number 10. In the following figure, C1 and C2 are ideal capacitors. இங்க பாருங்களேன், ஐடியல்னு கொடுத்துட்டாங்க. ஐடியல்னா no internal resistance. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஒன்லி பியூர் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, ஐடியல்ங்கிறது பியூர் கெப்பாசிட்டர்ஸ் தான் அந்த ஐடியல் அப்படிங்கிற வேர்ட். ஓகேங்களா? ஓகே, C1 had been charged to 12 volt before the ideal switch equal to I of t is very very important question. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஓகேங்க. ஸோ வில் சால்வ் திஸ் கொஸ்டின். இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டராங்கிறது போக, ஸோ இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? 100% இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கொடுத்திருந்தாலே இது டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். ஓகே, டிரான்சியன்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா C1 உடைய இனிஷியல் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. பட் C2 பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. அப்படின்னா C2 உடைய இனிஷியல் கண்டிஷன் 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ C1 had been charged to 12 volt before the ideal switch S is closed at t equal to 0 அப்படின்னா அப்போ 100% இப்போ நம்மளுக்கு VC1 of 0 minus வந்து பாத்தீங்கன்னா 12 volt and VC2 of 0 minus is equal to 0 volt. இனிஷியல் கண்டிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இனிஷியல் கண்டிஷன் இஸ் known. ஓகே, ஓகேங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வித் சோர்சஸா இல்லை வித்தவுட் சோர்ஸ் எங்கேயுமே கொடுக்கலையே. அண்ட் இது வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஆர்டரா இல்லை எதுவுமே நம்மளுக்கு இது தெரியாதுங்க. ஓகேங்களா? ஸோ மேபி இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டா அப்படி நம்மளுக்கு வந்து ஏதாவது நான் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸா நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா பெட்டர் டு சால்வ் தி சர்க்யூட் டிரான்சியன்ட் மாடல் சர்க்யூட் இன் லாப்லாஸ் டொமைன். ஸோ லாப்லாஸ் டொமைன்ல சால்வ் பண்றது தான் நம்மளுக்கு பெஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ லாப்லாஸ் டொமைன்னா என்ன பண்ணலாம்? ஸோ கிவன் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டொமைன் டைம் டொமைன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் டொமைன் கன்வெர்ட் பண்ணும்போது t greater than or equal to 0 தான். ஏன்னா ஸ்விட்ச் நம்மளுக்கு அங்கே வரக்கூடாதுங்க. எஸ் டொமைன்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் நம்மளுக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு டைம் டொமைன். ஸோ எஸ் டொமைனுக்கு வந்து அப்போ t greater than or equal to 0ல ஸோ எஸ் டொமைன். ஓகேங்களா? அப்போ கெப்பாசிட்டர் அதை எப்படி பண்ணலாம்னா நம்மளுக்கு ஸோ இந்த C1 வந்து பார்த்தீங்கன்னா வித் இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ வித் இனிஷியல் கண்டிஷன்னா ஸோ 1/SC1 ஸோ ஓம்.
ஸோ இது வந்து வித் இனிஷியல் கண்டிஷன் அப்படிங்கும்போது நான் சீரீஸில் ஓகேங்களா. ஸோ இப்போ சீரீஸ் அப்படிங்கும்போது ஸோ ப்ளஸ் மைனஸ் ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ V0 ஸோ V0 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12 வோல்ட். ஸோ இங்கே ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டு ஃபார் D greater than or equal to 0. ஸோ இங்கே நோ இனிஷியல் கண்டிஷன்ஸ். அப்போ ஒன்லி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெப்பாசிட்டர் மட்டும்தான். அப்போ 1/SC2 ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய எஸ் டொமைன் ஃபார் T greater than or equal to 0. சரி. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு I(S) ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ சார் இது V0/Sங்க. அப்போ நம்மளுக்கு 12 வோல்ட்/S. ஸோ 1 மினிட். ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் சார். ஸோ 1 செகண்ட். சரி by KVL in this loop, so what we will get? See, by KVL in the loop, so we get, so current வந்து பாத்தீங்கன்னா so plus minus okay. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so minus so 1/SC2 ஓ C1 C2ங்கிற வேல்யூ கொடுக்கல. ஓகே. அப்போ minus 1/SC2 into I(S) minus 1/SC1 into I(S) plus V0 அப்படிங்கிறது 12/S is equal to 0. ஓகேங்களா. So I'm writing in the next page. But 12/S is equal to I(S) into 1/SC1 plus 1/SC2. Okay, so from this, what is I(S)? I(S) is equal to so 12/S by SC2 plus SC1 by S square C1 C2. ஓகேங்களா. S square so C1 C2. ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எஸ்ஸை வந்து பார்த்து ஓகே. ஸோ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ 12 C1 C2 by I(S) ஓகேங்களா. ஸோ 12 C1 C2 by ஸோ C1 plus C2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ C1 இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பாருங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எதுவுமே நம்ம பண்ணீங்க. நம்மளுக்கு இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரோச் பண்ணுறது ஸோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால அது டைரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாப்லாஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ கேவிஎல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு I(S) ஏன்னா நம்மளுக்கு ஏன் சார் நீங்கள் I(S) கால்குலேட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் I(T) ஃபார் T greater than or equal to 0 தட் இஸ் ஃபார் ஆல் டைம் T தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா I(S) கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ I(S)ல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. 12 C1 C2 by C1 plus C2. வாட் C1 C2? C1 C2ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ லெட் இட் பி 1 microfarad or 1 farad. நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணாலும் ஒரு கான்ஸ்டன்ட் தானே. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் T, நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் S. ஓகேங்களா. அப்போ இதுக்கு நீங்க இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து என்ன வரும்? ஓகேங்களா. ஸோ I(T) is equal to ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இருக்குன்னு வைங்களேன். ஸோ 10க்கு வந்து நீங்கள் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 10 into del(t). ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் I(S) is equal to 10 அப்படின்னா ஸோ I(T) is equal to 10 into del(t). ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு வந்து நீங்கள் இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 10 அப்படிங்கிறது மட்டும் வரும். ஸோ இல்லைன்னு வைங்களேன் நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் வெறும் ஸோ 10க்கு வந்து நீங்கள் U(t) நம்ம நம்மளுக்கு 10/S வந்துடும். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது ஸோ நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டெல்டா ஃபங்க்ஷனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ சி I(T) வந்து 12 C1 C2 by ஸோ C1 plus C2 into del(t). இதுதான் நம்மளுடைய I(T). we don't know what is C1 C2 பட் இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். பட் அவங்க என்ன கேட்குறாங்க? அப்போ the current for all time வந்து 0 was step in terms of ஆக்சுவலாக இன் டர்ம்ஸ் ஆஃப்னு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல இருக்கா, எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங் ஃபங்க்ஷன் இருக்கா, இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ for I(T) is not an impulse function in terms of impulse function அப்படிங்கிறது. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் D is correct. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகேங்களா. சரி அப்போ இது நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 கெப்பாசிட்டர் கொடுத்து சார் இப்போ இது நீங்கள் வந்து C1 C2 நீங்கள் சிங்கிள் கெப்பாசிட்டராக கன்வெர்ட் பண்ணி கூட பண்ணலாம்ல ஈக்குவலண்ட். பட் ஆனால் நம்மளுக்கு சோர்ஸ் இங்கே தெரியாதுங்க. ஓகேங்களா. we don't know what is the source actually.
and we don't know what is the initial condition for all the capacitors. Okay, one capacitor is given, but okay, anyhow. So and நமக்கு t equal to infinitely நம்ம capacitor value calculate, ஏன்னா சோர்ஸ் இல்லாத போது capacitor calculate பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் எனிஹவ் ஸோ அப்போ நம்மளுடைய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேங்க. பட் இப்போ நம்மளுக்கு ஏன் இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிருக்கு? ஸோ ஐ ஆஃப் டி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஸோ 12 C1 C2 by C1 plus C2 into del of t. ஸோ நமக்கு இம்பல்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர். இப்போ இங்க பாருங்க, அப்சர்வ் நோட், இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் நோட். அப்சர்வேஷன் என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா, ஓகே சி இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸே கிடையாதுங்க. என்ன சி நம்ம டிரான்சியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர், ஒரு சிங்கிள் ரெசிஸ்டராவது இருக்கணும். ஒரு சர்க்யூட்ல வந்து ரெசிஸ்டரே இல்ல அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் என்னவாங்க இருக்கும்? சி டைம் கான்ஸ்டன்ட் வந்து ஒரு சீரிஸ் ஆர்எல் ஆர்சி வாட் எவர் இட் இஸ். சி டவ் அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் இன்டூ எய்தர் நம்மளுக்கு சிஆ இருக்கலாம் ஆர் எல் பை ஆர். ஸோ எனிஹவ் நம்மளுக்கு டைம் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து சி வித் ரெஸ்பெக்ட் டு சி தான், நமக்கு இண்டக்டர் கிடையாதுங்க. அப்போ வந்து ஆர் இன்டூ சி. அப்போ ஆர் ஜீரோ அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் டு டவ்? ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ சி. அப்போ எல் வந்து டவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0 செகண்ட். ஓகேங்களா? சி பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நாட் பிரசன்ட், டைம் கான்ஸ்டன்ட் பிகம் 0 செகண்ட். அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட், the state வந்து t equal to 0. Okay, so current will go only at t. So அது வந்து பாத்தீங்க impulse current will. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு practically steady state is reaching at t equal to 0 itself. ஓகேங்களா? not at after 5 time constant. ஏன்னா டைம் கான்ஸ்டன்ட் பிகம் 0 அப்படின்னா 5 tau is equal to 0. அப்போ t equal to 0லயே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சடனா சேஞ்ச் ஆகுது. அப்போ சடன் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் ஸ்டெடி. அப்போ நம்மளுக்கு இமிடியேட்டா ஸ்டெடி ஸ்டேட் அப்ரோச் பண்ணுது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% இம்பல்ஸ் கரண்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ப்ரொசீஜர். அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு வந்து சடன் சேஞ்ச் அக்கர் ஆகுதுன்னா நம்மளுக்கு இம்பல்ஸ் கரண்ட் அல்லது இம்பல்ஸ் வோல்டேஜா இருந்தா மட்டும்தான் பாசிபிள். ஓகேங்களா? இப்போ இம்பல்ஸ் கரண்ட்ங்கிறது இங்க நமக்கு கிடைக்குது. அப்போ டைம் கான்ஸ்டன்ட் வந்து 0. இப்போ ப்ராக்டிகலி ஸோ ஸ்டெடி ஸ்டேட் இஸ் ரீச்சிங் அட் 0 செகண்ட் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான அப்சர்வேஷன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். In the circuit shown, the switch is thrown from position A to position B at time t equal to 0. The energy taken from the 3-volt source to charge the 0.1 microfarad capacitor from 0 volt to 3 volt is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த எனர்ஜி ரிலேட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ டிரான்சியன்ட் மாடல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட், ஒன்லி ஒன் கெப்பாசிட்டர் இஸ் தேர். அப்போ அந்த கெப்பாசிட்டருடைய வோல்டேஜோ இல்லை கரண்ட் ஃப்ளோவோ நீங்க கால்குலேட் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன கேட்கறாங்க, ஆக்சுவலா இங்க வந்து 3 வோல்ட் சோர்ஸ்ங்கிறது இட் இஸ் கனெக்டட் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 3 வோல்ட் டிசி சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ 3 வோல்ட் ஸோ இண்டிபெண்டன்ட் டிசி சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இதுதான் சர்க்யூட். ஓகேங்களா? பட் ஸ்விட்சுக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ ஏ அண்ட் பி அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏல இப்போ ஏங்கிறது என்னன்னா ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு 0 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கனெக்டட் டு 0 வோல்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ நீங்க ஸ்விட்ச் பிஃபோர், அதாவது t equal to 0 மைனஸ்ல நோ சோர்ஸ் இஸ் கனெக்டட் டு திஸ் பர்டிகுலர் சர்க்யூட். அண்ட் t equal to 0 பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்விட்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஸோ it is given to the 3 volt source. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம்னா இந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் சர்க்யூட், அதாவது ஆஃப்டர் t equal to 0. நம்ம கால்குலேட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ t greater than or equal to 0. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் வோல்டேஜ் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம்? t less than 0.
ஓகேங்களா. ஸோ இனிஷியல் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னங்க, இனிஷியல் கண்டிஷன். ஸோ இனிஷியல் கண்டிஷனுங்கிறது இங்கே கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது வோல்டேஜ். ஓகேங்களா. தட் இஸ் ஸோ விசி ஆஃப் 0 மைனஸ் என்ன, ஓகேங்களா. ஸோ விசி ஆஃப் 0 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வோல்ட். வை இட் இஸ் 0 வோல்ட்? பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் டு 0 வோல்ட். ஓகேங்களா. ஸோ நோ சோர்சஸ் ஆர் கனெக்டட், நோ வோல்டேஜ். இனிஷியலி தேர் இஸ் நோ வோல்டேஜ் ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர். அப்ப VC of 0 பிளஸ்மே வந்து பாத்தீங்கன்னா so 0 வோல்ட். ஓகேங்களா. சோ இது வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் based upon the so switching action. ஓகேங்களா. so based upon the switching action we have calculated the initial condition. so இப்போ we are now moving to t greater than or equal to 0. ஓகேங்களா. so t greater than or equal to 0 ல இப்போ என்ன அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. so எனர்ஜி எல்லாமே இருக்கட்டும், ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா so இப்போ நம்ம கெபாசிட்டர் அப்படினாலே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர். so இப்போ இது வந்து transient மாடல். so transient model. So first order with source or without sources ஆனா with source. ஏன் with source? ஏன்னா நம்ம எப்படி நம்ம செக் பண்ணோம், t greater than or equal to 0 ல source connected-ஆ இல்லையா அப்படிங்கிறது. yes 3 volt source is connected. அப்போ with source. ஓகேங்களா. அப்போ ஸ்டாண்டர்டா நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம் இத பேஸ் பண்ணி. ஓகேங்களா. so transient model, so based upon the first order and with source we know the standard formula for calculating the voltage of the capacitor, that is V of t என்ன நம்ம calculate பண்ணலாம். ஓகேங்களா. the standard expression for voltage across the capacitor. so voltage across the capacitor. so voltage across the capacitor is given by so Vc of t is equal to so V of infinite plus V of 0 minus V of infinite. So e power minus so t by tau, so voltage, so this is greater than or equal to 0. ஓகேங்களா. so இதான் வந்து பாத்தீங்கன்னா 0 minus or 0 plus both are same. okay. so இப்போ வந்து நம்ம இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. we don't have the first formula for IC of t. ஓகேங்களா. so ஸ்டாண்டர்டா ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கெபாசிட்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா so ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், அண்ட் இண்டக்டர் கொடுத்திருந்தாங்கன்னா கரண்ட் எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா. so இப்போ VC இது வந்து 0 அப்படின்னு இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து 0 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ V of infinite. ஓகேங்களா. so infinite அப்படிங்கும்போதுங்க so infinite அப்படிங்கும்போது கெபாசிட்டர் ஓபன், அப்ப டைரக்டா 3 வோல்ட். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா so VC of infinite அப்படிங்கிறது 3 வோல்ட். so அது எப்படி கால்குலேட் பண்ணனும் நமக்கு தெரியும் இல்லீங்களா. see at t equal to infinite capacitor is open circuit and directly 3 volt அப்படிங்கறது இந்த ஓபன் சர்க்யூட்ல இருக்கும். ஓகேங்களா. அப்ப இத நமக்கு என்ன கால்குலேட் பண்ணிருக்கலாம் அப்படினா VC of t உடைய எக்ஸ்பிரஷன் நமக்கு கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. so VC of t உடைய எக்ஸ்பிரஷன் and IC of t யும் கால்குலேட் பண்ணலாம். IC of t ங்கிறது current flowing through this particular circuit. actually the circuit அப்படிங்கிறதுங்க இது actually இதுதான் நமக்கு சர்க்யூட். so அவங்க switch கொடுத்துட்டு so நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்கு. this is a first order RC circuit like this. ஓகேங்களா. so இது வந்து பாத்தீங்கன்னா so 120 ohm, so 0.1 microfarad, so 3 volt. see this is a circuit for t greater than or equal to 0. ஓகேங்களா. so இதான் நம்மளுடைய so circuit, no initial condition. ஓகேங்களா. so no initial condition. but இப்போ இங்க என்னன்னா நம்மளா என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்னா so VC of t கால்குலேட் பண்ணிருக்கோம் and IC of t, I of t or IC of t. ஓகேங்களா. the current flowing through this branch. so இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு டவுட்மே கிடையாது. the standard model already we have discussed so many problems based on this. ஓகேங்களா. so இந்த first part of this question has been completed. ஓகேங்களா. so இத நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படினா some direct see நான் உங்களுக்கு டிஸ்கஷன் எல்லாமே உங்களுக்கு இன் டீடைலா நான் சொல்றேன். பட் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so take it as an exercise. ஓகேங்களா. so அதுல ஏதாவது டவுட்னா நான் again நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். so unnecessary நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. so 1 minute I will give the direct answers for some calculation. okay. see tau okay VC of infinite வந்து பாத்தீங்கன்னா so 3 சொல்லிட்டேன். so tau calculationங்கிறது RC. so RC ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா so 120 into 0.1 into 10 power minus 6. okay. so tau அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. so RC. so அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா so 3 minus 3 e power minus so t by tau. ஓகேங்களா. so voltage for t greater than or equal to 0. so VC of t so we have calculated and IC of t வந்து பாத்தீங்கன்னா IC of t, that is IC of t or I of t. so IC of t or I of t which is equal to C dVC of t by dt.
So this is a formula. So in the formula நீங்க substitute பண்ணீங்க அப்படின்னா so finally 1/40 so e power minus t by tau ampere for t greater than or equal to 0. tau அப்படிங்கிறது so நீங்க அதை calculate பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதாங்க. ஓகேங்களா? so that is 120 into 0.1 micro. இதெல்லாமே செக் பண்ணுங்க. ஓகேங்களா? IC of t. ஓகே ஓகே இப்போ எனர்ஜி கால்குலேஷன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The energy taken from the 3 volt source to charge the 0.1 microfarad capacitor from 0 volt to 3 volt. See, how much energy taken from the 3 volt source to charge the இப்போ எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is given to both resistor and capacitor. ஓகேங்களா? See, இப்போ எனர்ஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம எனர்ஜி பத்தி ஒரு கொஸ்டின் டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். என்ன அப்படின்னா இப்போ சோர்ஸ் அப்படின்னா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சப்ளைங். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி சப்ளை பண்ணும்போது அப்போ ரெசிஸ்டர் என்ன பண்ணும்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் அண்ட் கெபாசிட்டர் என்ன பண்ணும்னா வித் சோர்சஸ் அப்படிங்கும்போது எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ so energy taken from the 3 volt source to charge the 0.1 microfarad capacitor from 0 volt to 3 volt அப்படினா கெபாசிட்டர் எவ்வளவு எனர்ஜி வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? சோ இங்க டிசிபேட் பண்ணல எனர்ஜி ஸ்டோர்டு. ஓகேங்களா? so energy taken from the 3 volt sourceங்கிறது அப்போ the capacitor how much energy taken. ஓகேங்களா? அப்போ energy stored in the capacitor from 0 volt to 3 volt என்ன அப்படிங்கிறது தான் நாம இங்க கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? so energy taken from the source to charge the 0.1 microfarad capacitor so from 0 volt to 3 volt. so இதுக்கு எனர்ஜி ஃபார்முலா என்ன அப்படினா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எனர்ஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so integration of power into dt. so power அப்படிங்கும்போது so நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணலாம். so நமக்கு I square r so v square by r so அல்லது v into i. so இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so power உடைய ரிலேஷன். ஓகே சோ இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா இப்போ நீங்க நம்ம இந்த क्वेश्चனை வந்து டூ மெத்தட்ஸா சால்வ் பண்ணலாம். சோ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ 1 minute. சோ எப்படி பண்ணலாம்னா சோ எனர்ஜி stored by capacitor so let it be this is EC of t. ஓகேங்களா? so next so energy stored அப்படிங்கிறது எனர்ஜி அப்சார்ப்டு. ஏன் இது ஸ்டோர்னு சொல்றோம்னா so இது ஸ்டோர் பண்ணி டிசிபேட் பண்ணுங்கறனால so energy stored by capacitor அப்படி நம்ம சொல்றோம். so absorbed அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா energy absorb பண்ணிட்டு so it will be dissipated in the form of heat. ஓகேங்களா? so அதாவது என்னன்னா so instantaneously that is a static element. என்ன அப்படினா resistor. ஓகேங்களா? அப்ப எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா so energy absorbed or energy dissipates in the form of heat. ஓகேங்களா? so அது வந்து நம்ம என்ன சொல்றோம் resistor. so let it be this is ER of t. ஓகேங்களா? இப்போ the total energy ஏனா இங்க நமக்கு எனர்ஜி and பவர் அப்படிங்கும்போது see very important. ஓகேங்களா? so இது நீங்க லிசன் பண்ணுங்க. so ஆல்ரெடி இதே மாடல்ல ஒரு क्वेश्चन பார்த்திருப்போம். conservation of energy and power is very very important. conservation of energy and power. so conservation of energy and power is very important. அப்படினா என்ன அப்படினா இப்போ எவ்வளவு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இங்க என்ன இருக்குன்னா சோர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? சோ சோர்ஸ் இருக்கு, ரெசிஸ்டர் இருக்கு and கெபாசிட்டர் இருக்கு. இப்போ இந்த கெபாசிட்டர் என்ன பண்ணும் அப்படினா சோர்ஸ் இருக்கும்போது அது ஸ்டோர் தான் பண்ணும், டிசிபேட் பண்ணாது. ஓகேங்களா? அதாவது சோ அது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ கெபாசிட்டர் உடைய ரோல் என்ன அப்படினா with in absence of source it will dissipate its stored energy. ஓகேங்களா? in the absence of source, in the presence of source it always stores the energy. ஓகேங்களா? so it always stores the energy, but resistor ஓட வேலை என்னன்னா resistor always dissipates the energy in the form of heat. it will never stores, it never it never store பண்ணி இது வந்து டெலிவர் பண்ணாதுங்க. ஓகேங்களா? இன்ஸ்டன்டேனியஸா என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டர் வந்து சோ நம்ம இன்ஸ்டன்டேனியஸா என்ன பண்ணும்னா அந்த எனர்ஜி என்ன எனர்ஜி கொடுக்குறோமோ அது எல்லாமே ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும் இன்ஸ்டன்டேனியஸ்லி. இது வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்டாட்டிக் எலிமெண்ட். ஓகேங்களா? சோ இது எல்லாமே டைனமிக் எலிமெண்ட், ஸ்டோர் பண்ணி தான் இது டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே பேசிக்கலி நம்ம பார்த்திருக்கோம். இப்போ சோர்ஸ் அப்ப இந்த சோர்ஸ் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சோ எனர்ஜி. ஓகே, let it be this is ES of t, that is energy given by the source. இப்போ இந்த எனர்ஜி எவ்வளவு எனர்ஜி நம்மளுக்கு இந்த சோர்ஸ் கொடுக்குதோ சோ அது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ER of t plus EC of t. சோ இது இந்த பர்టిక్యులர் ரிலேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் law of conservation of energy வந்து பாத்தீங்கன்னா ஒபே பண்ணும். அதாவது என்னன்னா
whatever the energy given by the source, it has to be given to resistor and capacitor. Now see only capacitor க்கு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படினா எனர்ஜியை வந்து நீங்க எடுத்துக்க முடியாது. அப்ப ஏனா ரெசிஸ்டர் இருந்து see for example இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ரெசிஸ்டர் இருக்கு. சோ இங்க ரெசிஸ்டர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் சொல்றேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 10 வோல்ட். இப்போ இந்த 10 வோல்ட் அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டருக்கு மட்டும் தான் இந்த ரெசிஸ்டருக்கு மட்டும் தான் இருக்கணும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி நீங்க ஒரு கனெக்ஷன் கொடுத்தாலே இப்போ நான் என்ன கேக்குறேன்னா see what is the total value of total voltage given by the 10 volt source. What totalனா நீங்க நம்ம என்ன அப்ப டோட்டலா இந்த 10 வோல்ட்டுமே இங்க R1 அக்ராஸா தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. see இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படினா see what is the total voltage of R1 from the source 10 volt. அப்ப total voltage அந்த 10 வோல்ட்ங்கிறது டைரக்டா R1 அப்படினு கிடையாதுங்க. see எவ்வளவு total voltage வந்து பாத்தீங்கன்னா இந்த R1 அப்படினா நமக்கு ஆல்ரெடி தெரியும். so let it be this is 1 ohm அப்படினா so நமக்கு 5 volt. அப்ப 5 வோல்ட் அப்ப இது வந்து டிஃபால்ட்டாவே நம்ம மைண்ட்ல என்ன நமக்கு தெரியணும் அப்படினா அப்போ நம்ம ஒரு சீரிஸ் கனெக்ஷன்ல நீங்க அந்த டோட்டல் வோல்டேஜ் அப்படினு கேட்டாலும் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 வோல்ட்ங்கிறது டைரக்டா 10 அப்ப இதுல இருந்து என்ன அப்படினா the total energy supplied the total energy அப்படிங்கிறது டைரக்டா சோர்ஸ்ல இருந்து கெபாசிட்டருக்கு மட்டுமே எனர்ஜி போகும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்ப டோட்டல் எனர்ஜிங்கிறது it is a combination of both resistor energy and capacitor energy. ஓகேங்களா? அப்போ instead of அப்ப இந்த பர்టిక్యులர் அப்ப இங்க क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா இந்த கெபாசிட்டர் உடைய எனர்ஜி கேட்கல, இந்த சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு எனர்ஜி சப்ளை பண்றாங்கன்னு தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? see क्वेश्चन இன்னும் one more time நீங்க அத பாருங்க. the energy taken from the source, இந்த 3 வோல்ட்ங்கிறது ஓகே source. ஓகேங்களா? see எவ்வளவு எனர்ஜி taken by the source to charge the 0.1 microfarad capacitor from 0 volt to 3 volt. ஓகேங்களா? எவ்வளவு எனர்ஜி வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறது. அப்ப எவ்வளவு எனர்ஜி எடுத்துக்குது அப்படினா டோட்டல் எனர்ஜி தான் என்ன நமக்கு பார்க்கணும். ஓகேங்களா? சோ டோட்டல் எனர்ஜி. அப்ப டோட்டல் எனர்ஜி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா we can calculate by two methods. எப்படினா இந்த ரெசிஸ்டர் உடைய எனர்ஜி என்ன, இந்த கெபாசிட்டர் எனர்ஜி என்னன்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டுமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா see இதுல என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா இது 99.9% of the students answered the energy of the capacitor. ஓகேங்களா? இந்த EC of t மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுலயும் ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க. சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 0.45 மைக்ரோஜூல். ஓகேங்களா? சோ EC of t. பட் அவங்க क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கறத அவங்க கேட்கல. சோ எவ்வளவு எனர்ஜி வந்து சப்ளைல இருந்து எடுத்துக்குதுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு எனர்ஜி சப்ளைல இருந்து எடுத்துக்கும் அப்படினா சோ ES of t தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். சோ அப்ப நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன two methods அப்படிங்கிறது. one method என்னன்னா டைரக்ட்டா நீங்க ES of t கால்குலேட் பண்ணலாம். one method வந்து பாத்தீங்கன்னா சோ டைரக்ட்டா நீங்க ES of t கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினா இது ரெண்டு எனர்ஜியுமே நீங்க கால்குலேட் பண்ணிட்டு ER of t and EC of t ரெண்டுமே கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டுமே நீங்க ஆட் பண்ணீங்க will get the answer. ஓகேங்களா? இப்போ ES of t கால்குலேட் பண்றதும் நமக்கு தெரியும், ER of t EC of t கால்குலேட் பண்றதும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த ER of t EC of t ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோ ப்ரீவியஸ் சில क्वेश्चंस्க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இது ரெண்டையும் நீங்க செப்பரேட்டா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் வந்து செக் பண்ணுங்க. நான் ES of t மட்டும் நான் கால்குலேட் பண்றேன். ES of t னா சோர்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி என்னங்கிறது. ஓகேங்களா? அப்ப சோர்ஸ்ல வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்ப இந்த அப்ப சோர்ஸ்ல போகக்கூடிய கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா I of t and source voltage வந்து பாத்தீங்கன்னா it is not depends on time, it is constant. ஓகேங்களா? 3 volt. ஓகேங்களா? இப்போ என்னன்னா பவர் கால்குலேட் பண்ணனும். சோ இதுல எந்த ஃபார்முலா வேலிட் அப்படினா இங்க என்ன இந்த சோர்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டர் கிடையாது. அப்ப only ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா so VI. ஓகேங்களா? so VI. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம் to calculate the ES of t அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப ES of t is equal to so I am calculating so ES of t. So ES of t is equal to so integration V into I of t into dt. So V ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so 3. So V ங்கிறது 3 and I of t. So I of t வந்து பாத்தீங்கன்னா so what we have calculated so 1/40 e power minus t by tau. So 1/40 so e power minus so t by tau into dt. ஓகேங்களா? so இதான் வந்து பாத்தீங்கன்னா so calculation of ES of t. ஓகே. அப்ப அதை நீங்க இன்டகிரேட் பண்ணி சோ இப்போ எனர்ஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது the standard formula வந்து பாத்தீங்கன்னா so 0 to infinite. ஓகேங்களா? so 0 to infinite 3 into I of t. சோ இப்போ இந்த tau வேல்யூ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படினா சோ இது so left as an exercise. ஓகேங்களா? so இது நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படினா so we'll get the answer as 0.9 microjoule. ஓகேங்களா? so 0.9 microjoule. so this is the answer. இது செப்பரேட்டா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 0.45 மைக்ரோஜூல் நமக்கு கிடைக்கும். இதோட ஆன்சர் வந்து பின்ன so 0.45 மைக்ரோஜூல் அப்படி நமக்கு கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா so 0.9 மைக்ரோஜூல். so 0.9 மைக்ரோஜூல் is the answer.
டிரான்சியன்ட் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்க கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எனர்ஜி கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்டிகுலர் கால்குலேஷன் நம்மளுக்கு டிரான்சியன்ட்ல வரலாம், இல்ல பேசிக் ஒரு சர்க்யூட்ல கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி கால்குலேஷன் மட்டுமே நம்ம செப்பரேட்டா ஒரு கொஸ்டின்ல வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபைனைட் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம். ஓகேங்களா சார்? இப்போ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்க வந்து 3 வோல்ட் வரைக்கும் 0 வோல்ட்ல இருந்து 3 வோல்ட் வரைக்கும் தானே கால்குலேட் பண்ண சொன்னாங்க. நீங்க இன்ஃபைனைட் அப்படின்னா நீங்க இன்ஃபைனைட் வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணாலும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிமைன் சேம். ஓகேங்களா? எனர்ஜி வில் நெவர் சேஞ்ச் ஆஃப்டர் t equal to ஆஃப்டர் 3 வோல்ட். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வோல்டேஜ் இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ டைம் பொறுத்து, ஸோ டைம் எந்த டைம் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எனர்ஜி வில் நெவர் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 0 to இன்ஃபைனிட்ங்கிறத ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ எந்த பாயிண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நான் உங்களுக்கு இன் டீடைல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல, ஸோ கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் கொஸ்டின் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஸோ நீங்க சொல்யூஷன் டீடைல்டா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஏதாவது டவுட்னா நீங்க இந்த கொஸ்டின் நம்பர் வைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்லயோ இல்ல ஏதாவது செஷன்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஸோ நான் டீடைல்டாவே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? எஸ். ஸோ எனி டவுட் இன் திஸ் கொஸ்டின் நம்பர் 11? Okay. So next question. Question number 12. So in the circuit shown, the switch is closed at t equal to 0, assuming 0 initial conditions. So initial conditions வந்து பாத்தீங்கன்னா so 0 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The value of Vc of t at t equal to 1 second is. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஓகே. So இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா so transient model. ஓகேங்களா? So transient model. So நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட். ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்? ஒன்லி ஒன் கெப்பாசிட்டர் அண்ட் மல்டிபிள் ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஸோ வித் சிங்கிள் ரெசிஸ்டர் ஆர் மல்டிபிள் ரெசிஸ்டர். ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நோ இனிஷியல் கண்டிஷன். ஸோ இட் இஸ் ஆல்சோ கிவன் நோ இனிஷியல் கண்டிஷன். ஓகே. அட் t equal to 0ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்ப வித் சோர்ஸா வித்அவுட் சோர்ஸஸா அப்படின்னா வித் சோர்ஸ். இப்போ நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்? சோ Vc of t கால்குலேட் பண்ணலாம். Vc of infinite plus Vc of 0 minus Vc of infinite, so e power minus so t by tau voltage for t greater than or equal to 0. ஓகேங்களா? இப்போ Vc of t நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். சோ அதுல ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சோ t equal to 1 second நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா so will get the answer. ஓகேங்களா? சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க டைரக்டா 1 செகண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா சோ இந்த எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா t equal to 1 செகண்ட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அப்ப will get the answer. இது டைரக்ட் क्वेश्चन. ஓகேங்களா? சோ நோ சோ காம்ப்ளெக்சிட்டி. சோ இட் இஸ் ஈஸி क्वेश्चन. ஓகேங்களா? சோ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம கால்குலேட் பண்ணலாம். மோஸ்ட்லி எக்ஸ்பிரஷன் கொடுத்திருப்பாங்க. பட் இதெல்லாமே கால்குலேட்டர் ஒர்க்கா இருந்ததுன்னா சோ இந்த மாதிரி t equal to 1 செகண்ட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு மேத்தமேட்டிக்கலா நம்ம வந்து சால்வ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். சோ வித்அவுட் கால்குலேட்டர் மாடல் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷனே கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா t equal to infinite அல்லது t equal to 0 அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 1 செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்ட் அப்படிங்கறது எல்லாமே கேக்குறாங்க அப்படின்னா மேபி அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்போ எக்ஸ்போனென்ஷியல்லியே கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே क्वेश्चन 1 மினிட் நான் இதை எப்படி சொல்றேன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதோடைய Vc of t மட்டும் நான் கால்குலேட். சோ Vc of infinite and Vc of 0 தான் 0 ன்னு சொல்லி இருக்காங்க. ஓகேங்களா? சோ Vc of 0 is equal to 0 volt. So Vc of infinite calculate பண்ணலாமா? So infinite calculate பண்ணீங்க அப்படின்னா so answer is 4 volt. அப்போ 4 1 minus e power minus t by so tau வந்து பாத்தீங்கன்னா so tau is equal to actually பாத்தீங்கன்னா tau is equal to 1 second. அப்ப e power minus t by tau so volt for t greater than or equal to 0. So அப்ப Vc of 1 second. அப்போ 4 1 minus e power minus 1 by 1 is 1. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதையும் கொடுத்திருப்பாங்க 4 1 minus e power minus 1. ஓகேங்களா? சோ அப்படி இல்லைன்னா சோ ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோ 4
ஸோ E minus 1 by E. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் ஆப்ஷன் 2.56528. Okay, so option A is correct. Okay, so next question. If you have any doubt, நீங்க கேளுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம இமீடியட்டா ஸோ next question போகலாம். So 1 minute. Okay, so இப்போ next question பாருங்க. In the circuit shown, the initial voltages across the capacitors C1 and C2 across the capacitors C1 and C2 are actually இங்க வந்து not and are 1 volt and 3 volt respectively. The total energy dissipated in the resistor until steady state is reached. So total energy dissipated in joule in the resistor. அப்போ ER of T என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? So ER of T மட்டும் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா இனிஷியல் வோல்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 volt and 3 volt. ஓகே, ஸோ ஆக்சுவலாக சோர்ஸ் பற்றியோ அவங்க எதுவுமே கொடுக்கல. கரெக்டுங்களா? ஓகே, 1 minute. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஓகே, ஸோ இப்போ இனிஷியல் வோல்டேஜ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இனிஷியல் எனர்ஜி என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து அது எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ல இருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இனிஷியலாக எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் கால்குலேட் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ இனிஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு பை C1. இப்போ C1 உடைய இனிஷியல் தட் இஸ் VC of 0 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 volt அப்படின்னா இப்போ CV². ஓகேங்களா? இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு பை C1 இனிஷியலி. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாகவே எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ half CV². ஓகேங்களா? ஸோ விங்கிறது 1 volt. அப்போ இது நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ half 3 into ஸோ 1 அப்போ 3/2 அப்போ 1.5 ஜூல். ஓகேங்களா? அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து இனிஷியலாக எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ 1.5 ஜூல். ஸோ இந்த சேம் வே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் EC2 ஸோ half CV². அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ half ஸோ C வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸோ V² 9 அப்போ 4.5 ஜூல். அப்போ the total initial energy, the total initial voltage ல இருந்து initial energy calculate பண்றோம். ஓகேங்களா? ஏன் total? because of C1 and C2. ஓகேங்களா? so C1 and C2 so initial energy வந்து பாத்தீங்கன்னா the total initial energy is equal to so 6 joule அப்படிங்கறத நம்மளுடைய first calculation. ஓகே, இப்போ final energy stored in capacitor என்னன்னு நம்ம calculate பண்ணோம். ஓகேங்களா? so 1 minute. so final energy எப்படி calculate பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ இப்போ T வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு சர்க்யூட் வந்து T = 0ல க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வந்து இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ண எனர்ஜி. ஓகேங்களா? இப்போ T = 0ல சர்க்யூட் வந்து க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஸோ T = 0ல ஸோ சர்க்யூட் வந்து க்ளோஸ்டு. சர்க்யூட் க்ளோஸ்டு அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் எனர்ஜி அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஏன் கால்குலேட் பண்ணோம்? இனிஷியல் எனர்ஜிங்கிறனால. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி கெப்பாசிட்டர். ஸோ டோட்டல் எனர்ஜி stored. So இது வந்து பாத்தீங்கன்னா so T greater than or equal to 0. ஓகேங்களா? so T greater than or equal to 0. so இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so T less than or equal to 0. ஓகேங்களா? so T less than or equal to 0ல தான் so T less than 0. so total initial energy. ஓகேங்களா? so நம்மளுக்கு எப்பவுமே இனிஷியல் வேல்யூ கால்குலேட் பண்றது T less than 0. எனர்ஜி கால்குலேட் பண்ணாலும் the T less than 0. இங்க வந்து T greater than. அப்ப total energy stored by the capacitor. So இது வந்து என்ன சொல்லணும்னா ஃபைனல் எனர்ஜி. So final energy which is equal to half C equivalent V². ஓகேங்களா? so C equivalent so V². so which is equal to so half what is C equivalent?
ஸோ C ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு C ஈக்குவலண்ட்ங்கிறது C1 அண்ட் C2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்டட் இன் சீரீஸாக பேரலல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ 1 minute. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து சீரீஸ்க்காக நம்ம பேரலல் காம்பினேஷனுக்குள்ளேயே போக வேணாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு பை த கெப்பாசிட்டர், ஸோ தட் இஸ் ஃபைனல் எனர்ஜி அப்படிங்கிறது half C1 V ஸ்கொயர் பிளஸ் half C2 V ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இங்கே விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வோல்டேஜ் சப்ளைட் பை தி கெப்பாசிட்டர். அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அதை பற்றி எதுவுமே அவங்க கொடுக்கல, வோல்டேஜ் பற்றி எதுவுமே அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? பட் அந்த வோல்டேஜ் தான் நமக்கு கால்குலேட் பண்ணும். அப்போ இது நம்ம இதை எப்படி பண்ணலாம்னா ஸோ half C1 நம்மளுக்கு தெரியும் அண்ட் C2 நம்மளுக்கு தெரியும் அண்ட் V ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ half C1 plus half C2, so V square. ஓகேங்களா? ஸோ half C1 plus half C2 V square. அப்போ half C1, what is half C1? Half into 1, sorry, half into 3 plus half into 1, so V square. So 3 by 2, 1 by 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா so this total values, so 3 by 2 1.5, so 2V square. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இது let it be, this is equation number 1. இப்போ இங்கே விங்கிறதா என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஸோ டோட்டல் வோல்டேஜ் என்னன்னு இவங்க சொல்லலை, பட் அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் அப்பான் தி இனிஷியல் எனர்ஜி. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஓகேங்க, ஸோ இது வரைக்கும் லெட் இட் பி திஸ். ஸோ அது நான் உங்களுக்கு வி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ். ஸோ தேர் இஸ் ஒன் ஷார்ட்கட். ஸோ கைண்ட்லி டேக் திஸ் கொஷின் as miscellaneous and I will solve this question later. ஓகேங்களா? அந்த எனர்ஜி கால்குலேஷன் மட்டும் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். என்ன ரீசன்னா, ஏன்னா அவங்க சோர்ஸ் பற்றி எதுவுமே சொல்ல இல்லைங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம டோட்டல் இனிஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணியிருக்கோம். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் எனர்ஜி பை த கெப்பாசிட்டர்ங்கிறது வோல்டேஜ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சப்ளை வோல்டேஜ். ஓகேங்களா? ஏன்னா ஆஃப்டர் T ஈக்குவல் டு 0 போது ஏன்னா ஏதாவது சப்ளை இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா எனர்ஜி டிசிபேட் தான் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அந்த வோல்டேஜ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத ஸோ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது அவங்க கொடுக்கல, பட் அது எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் அண்ட் அதோட ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் என்னங்கிறது நம்ம இதை தனியாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸப்ஷனல் கொஷின். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க, அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 13th கொஷின் மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் கெட் பேக் டு திஸ் கொஷின் லேட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது வரைக்கும் வாட் எவர் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இஸ் கரெக்ட். இந்த வி கால்குலேஷன் மட்டும் எப்படி ஷார்ட்கட் பண்ணலாம், ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்லலாங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 14. The switch has been in position 1 for a long time and abruptly changes to position 2 at T equal to 0 and so they have given. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினும் பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா so it is also a first order circuit but two sources are given. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா so transient model. ஓகேங்களா? ஸோ transient model question and this question is also a first order. So first order and இதுமே வந்து பார்த்தீங்கன்னா so நம்மளுக்கு with source only. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித் சோர்சஸ் தட் இஸ் T greater than or equal to 0 சோர்ஸ் இஸ் பிரசன்ட். ஓகே, ஸோ அப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஸோ கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது ஸோ VC ஆஃப் T என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ VC ஆஃப் T. ஸோ VC ஆஃப் Tக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? ஸோ VC ஆஃப் இன்ஃபைனைட் பிளஸ் VC ஆஃப் 0 மைனஸ் ஆஃப் 0 பிளஸ் மைனஸ் VC ஆஃப் இன்ஃபைனைட் ஸோ இ பவர் மைனஸ் ஸோ T பை டூ. ஓகேங்களா? ஸோ VC ஆஃப் T. ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ வில் கெட் தி ஆன்சர். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு ஈஸியான கொஷின்ஸ், டைரக்ட் கொஷின் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நோன் கொஷின்ஸை நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்லேயே சொல்லியிருந்தேன். எகெயின் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் ஐ கேனாட் சால்வ் ஆல் த நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதே தான். நோ ஒன் ஹேஸ் ரெஸ்பாண்டட். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா next chapter wise test la irundhu so we are not going to discuss these answer solution. na adiku utene sir adanga I think neenga already one members mattum da neenga
10 கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுட் என்ன டவுட் இருக்கோ அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஏதாவது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாதானுங்க எங்களுக்கும். ஸோ எங்க சைட்ல ஸோ அதை நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதை நான் ஸ்கிரீன்ஷாட் ஈஸி கொஷின் அட்லீஸ்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு 80 கொஷின்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 70 கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது நீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு டீச் பண்ணதுக்கான ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெனிஃபிட்டா நீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு நோன் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சென்ட் பண்ணீங்கன்னா ஸோ ஐ வில் ஃபீல் வெரி மச் ஹாப்பி. பட் அது உங்க சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைங்க போது, ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு 1 செஷன் மேக்ஸிமம் 2 செஷன், ஆக்சுவலா 1 செஷன் தான் வந்து அலாட்டட் டைம். ஓகேங்களா? 3 hours டிஸ்கஷன். அது 80 கொஷின்ஸ்னா அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ அது நான் தான் கேட்டேன். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஸோ ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஸோ என்ன டவுட்ஸ் மட்டும் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஸோ 80 கொஷின்ஸ்மே நியூவா இருக்க போகுது இல்லை. ஓகேங்களா? மேபி ஒரு எக்ஸப்ஷனல் கொஷின்ஸ் ஒரு 10 to 20 கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்க டிஸ்கஸ் பண்ணா போதும். ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன சில கொஷின்ஸ் வந்து ஸோ டீட்டெயில்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை நான் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷனை வந்து நான் உங்களுக்கு அங்கே பேஸ் பண்ணி ஸோ அதுக்கு தான் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 days நான் உங்களுக்கு டிஸ்கஷன் எதுவும் இல்லாமல் இருந்தது. பட் நாட் ஈவன் அ சிங்கிள் ஸ்டூடெண்ட் அது ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி, நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 hours உட்கார்ந்தீங்கன்னா அது உட்காந்து ஒரு ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ அது உங்களுக்கும் அது ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நான் சில கொஷின்ஸ் எக்ஸப்ஷனாக எனக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ எந்தெந்த கொஷின்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியாது அந்த கொஷின்ஸ் நான் ட்ரை பண்ணலாம். பட் இதெல்லாமே 14 இந்த கொஷின்ஸ் 100% எவ்ரி ஒன் நீங்க சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி வில் கெட். இது நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு அது இன்னும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அதை அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது தாங்க எங்க சைட்லயும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஏதாவது அடிஷ்னலா ஸோ நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ். Question number 15. So in the circuit shown, the voltage is given. Okay. இப்போ வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டெப் வோல்டேஜ் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ t less than 0 volt, t greater. ஸோ இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கிராஃபிக்கலா டிஃபைன் பண்ணும்போது ஸோ 15. ஓகேங்களா? ஸோ v in of t ஸோ 0 and t. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸோ ஸ்டெப் வோல்டேஜ் தான் அவங்க என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த சர்க்கியூட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 1 ohm, ஸோ 1 Henry and 2 Henry. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஸோ இட் இஸ் அ இண்டக்டர் சர்க்கியூட். ஓகேங்களா? ஸோ இண்டக்டர் தட் இஸ் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர். ஓகேங்களா? ஸோ ஆர்எல் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் ஐங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த டைம் அட் விச் த கரண்ட் ஐ இந்த சர்க்கியூட் வில் ரீச் த வேல்யூ 2 amperes. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எந்த டைம்ல இந்த கரண்ட் ஐ அப்படிங்கிறது ஸோ 2 ampere ரீச் பண்ணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் ஏன் அப்படின்னா இதை நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டிரான்சியன்ட் மாடல் அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டெப்ல கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டெப் தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஸோ 1 minute. ஸோ ஈஸியாக எப்படி பண்ணலான்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்துங்க 3 கெப்பாசிட்டர் கொடுத்திருந்ததை சி ஈக்குவலண்டா எடுத்துட்டு இப்போ இந்த கொஸ்டினுமே வந்து 2 இண்டக்டர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரான ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர்னா தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 2 செகண்ட் ஆர்டர் வரும். இப்போ நீங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்எல் சர்க்கியூட் ஸோ இந்த ஆர்எல்க்கு எல் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் எல் ஈக்குவலன்ட்? ஸோ எல் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 3 Henry. ஓகேங்களா? ஸோ சாரி, what is the L equivalent? So how to calculate this L equivalent? So like a resistor, that is 1 into 3 by so 1 plus 2. Oh, sorry, 1 into 2 by 1 plus 2 by 3. So 2 by 3 Henryங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா so L equivalent. So இப்போ இந்த சர்க்யூட் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா so this is a source, voltage source, so resistor, and this is L equivalent. See 1 ohm. So L equivalent வந்து பாத்தீங்கன்னா so 2 by 3 Henry, and this is so voltage Vs of t. So the voltage source அப்படிங்கிறதா இந்த V in of t.
ஆல்ரெடி அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வி இன் ஆஃப் டி. இப்போ நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இண்டக்டர் அப்படிங்கும்போது இதுல போகக்கூடிய ஐ இன் ஆஃப் டி என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐஇன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு வித் ஓகே இது வந்து டிரான்சியன்ட் மாடல் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். ஸோ டிரான்சியன்ட் மாடல் சார் இப்போ இந்த பர்டிகுலர் இண்டக்டர்ல தானே கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. நீங்க வந்து எல் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணிட்டா எப்படி இந்த பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு பிரான்ச்ல கரண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம டோட்டல் கரண்ட் சப்ளைல போகக்கூடிய கரண்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து கரண்ட் டிவிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் பிரான்ச்ல எவ்வளவு கரண்ட் போகுதுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் சாப்டர் 1ல நம்ம நிறைய டிஸ்கஷன் இதை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதே மாடலில் தான் நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் கரண்ட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் நம்ம அதை வந்து இண்டக்டர் வந்து நம்ம 1 ஹென்ரி 2 ஹென்ரினே வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸோ டோட்டல் கரண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் டிரான்சியன்ட் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் சோர்சஸ். ஏன்னா t greater than or equal to 0ல சோர்ஸ் இஸ் பிரசன்ட். ஓகேங்களா? ஸோ வித் சோர்சஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணனா இது இண்டக்டர் போது கரண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? தட் இஸ் இப்போ ஐ ஆஃப் டி. அந்த ஐ ஆஃப் டிங்கிறதா ஐ எஸ் ஆஃப் டி, தட் இஸ் சோர்ஸ் கரண்ட். ஐ இன் ஆஃப் டி. ஐ இன் ஆஃப் டியோட ஃபார்முலா என்னன்னா ஐ இன் ஆஃப் டி வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆஃப் இன்ஃபைனைட் பிளஸ் ஐ ஆஃப் 0 மைனஸ் ஐ ஆஃப் 0 பிளஸ் ஸோ மைனஸ் ஐ ஆஃப் இன்ஃபைனைட் ஸோ இ பவர் மைனஸ் ஸோ டி பை டவ் ஆம்பியர் for t greater than or equal to 0. ஓகேங்களா? ஸோ ஐ இன் ஆஃப் டி நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். வாட் இஸ் ஐ ஆஃப் இன்ஃபைனைட்? ஸோ இன்ஃபைனைட்ல வந்து t ஈக்குவல் டு இன்ஃபைனைட். ஸோ இண்டக்டர் ஷார்ட். ஸோ அதில் போகக்கூடிய கரண்ட் என்ன? ஓகேங்களா? ஸோ ஐ ஆஃப் 0ல ஸோ நமக்கு இனிஷியல் கரண்ட் என்ன? ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வாட் வில் கெட் இஸ் ஸோ ஐ இன் ஆஃப் டி டைரக்டா நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ ஐ இன் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு so 15 1 minus e power minus t by tau. So tau வந்து பாத்தீங்கன்னா so this is ampere for t greater than or. So இது கரெக்டாங்கிறத மட்டும் செக் பண்ணுங்க. இங்க tau அப்படிங்கிறது tau equal to L by R. So L by R equivalent. What is R? R equal to 1. அப்போ L வந்து பாத்தீங்கன்னா so L equivalent. So L equivalent, R equivalent. R equivalent is 1, so 2 by 3. So 2 by 3 second. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா so I in of t. So 15 1 minus e power minus 3 by 2 t ampere for t greater than or equal to 0. So இதுதான் நம்மளுடைய total current. So இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? So இதுதான் நம்மளுடைய total current to the supply. Okay. So இப்போ என்னன்னா current through 2 Henry என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படின்னா see this is I in of t. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டர் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 1 ohm ரெசிஸ்டர் அண்ட் சப்ளை இஸ் தேர். இப்போ இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா again I am splitting. ஓகேங்களா? so as per the question. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு so 1 Henry and 2 Henry. 1 minute. So 1 Henry and 2 Henry. இப்போ I in of tங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? so let it be this is I 2 Henry. ஓகேங்களா? so இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து L1 L2 நீங்க எடுத்துங்க. so this is L1 and this is L2. அப்போ I L2 of t. so I so L2 of t என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். so அதை நீங்க எப்படிங்க கால்குலேட் பண்ணலாம்? so based on so current division principle we know the procedure. I L2 of t is equal to so current flowing in this branch is equal to அந்த பிரான்ச்ல so current okay 1 minute. so ஆப்போசிட் பிரான்ச் ஏன்னா கரண்ட் அப்படிங்கும்போது 1 ஹென்ரி பை டோட்டல் இண்டக்டன்ஸ். சி நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்ன கான்செப்டோ அதே தான் இண்டக்டர்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன டவுட் வரலாம்னா சார் இண்டக்டர்னா எப்படி கரண்ட் டிவிஷன் பிரின்சிபல்? சி கரண்ட் டிவிஷன் பிரின்சிபல் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ரெசிஸ்டர் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுல தான் நம்மளுக்கு டோட்டல் கரண்ட் IS ஆஃப் டி அப்படின்னா இதுல வந்து IR2 ஆஃப் டி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. லெட் இட் பி திஸ் இஸ் R1 and R2. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ IR2 ஆஃப் டி அப்படிங்கிறது ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் R1 by R1 plus R2 into IS ஆஃப் டி. இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா.
ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா என்னவோ சேம் ஃபார்முலா இஸ் வேலிட் ஃபார் இண்டக்டர் ஆல்சோ. ஸோ இண்டக்டர் இப்படி கொடுத்துருந்தாலும் சேம் ஃபார்முலா இஸ் வேலிட். தட் இஸ் L1 L2 இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே நம்ம IL2 ஆஃப் டி கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா இப்போ L1 by L1 plus L2 into IS ஆஃப் டி. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய IL2ங்கிறது இந்த பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் IL2 ஆஃப் டி. ஸோ திஸ் இஸ் IS ஆஃப் டி, சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கரண்ட். ஓகேங்களா. பட் கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்னா சேம் பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் இன்டு டோட்டல் தட் இஸ் கெப்பாசிட்டர் இன்டு IS ஆஃப் டி. ஓகேங்களா. பட் எனிஹவ் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1/3 தட் இஸ் 2 + 1 3 இன்டு IS ஆஃப் டி. சரி, ISங்கிறது IN ஆஃப் டி. ஓகேங்களா. ஸோ IN ஆஃப் டி அப்போ 1/3 அப்போ 15/3ங்கிறது அப்போ IL2 ஆஃப் டி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். அப்போ IL2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ 15/3ங்கிறது 5 1 minus e power minus 3/2t into t greater than or equal. See இப்போ இந்த பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா so with respect to time. so time பொறுத்து so இந்த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா so vary ஆகும். so பட் இப்போ இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா at what value of time the current becomes 2 ampere. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so current 2 நீங்க எடுத்துக்கங்க. ஓகே. so 2 5 so 1 minus e power minus 3/2t ampere. so t so not t greater than or equal to 0. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த t என்னன்னு தான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ணனும். ஓகேங்களா. so இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணலாம், இப்போ வந்து 2/5 is equal to so 1 minus e power minus 3/2t. ஓகேங்களா. so 2/5 வந்து பாத்தீங்கன்னா so இதெல்லாம் மேத்தமேட்டிக்கலா நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா. so what is 2/5? .4. So 0.4 is equal to 1 minus e power minus 1.5t. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ e power minus 1.5t is equal to so 1 minus 0.4 அப்போ 0.6. ஓகேங்களா. இப்போ by taking ln on both sides. ஓகேங்களா. ஸோ அப்போ ln and exponential will get cancelled. அப்போ 1.5t is equal to see log to the base e. ஓகேங்களா. ஸோ ln of 0.6. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம், ஸோ t ஓட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அட் திஸ் டைம் the current becomes 2 ampere. ஸோ இந்த டைம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 0.3405 செகண்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆன்சர். பட் ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ணும்போது ஸோ நமக்கு அந்த டைம் என்னங்கிறது இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னாவே ஸோ அப்போ இதுல பாருங்க இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அப்போ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா சேம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். பட் இங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 1 இண்டக்டர் 2 இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ L ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணிட்டு L ஈக்குவலன்ட் பேஸ் பண்ணி கரண்ட் கால்குலேட் பண்ணக்கப்புறம் அப்போ கரண்ட்ல இருந்து நம்ம கரண்ட் டிவிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணிட்டு ஸோ 2 ஹென்ரியில போகக்கூடிய கரண்ட் கால்குலேட் பண்ணக்கப்புறம் ஸோ அந்த கரண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 ஆம்பியர்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் அந்த டைம் t என்னன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஓகேங்களா. ஸோ இதுல தான் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Okay, so next question. So question number 15 and question number 16, next one. So either doubt illanga. Okay. Question number 16 பாருங்க. ஓகே, இது ஈஸியான क्वेश्चन. நீங்க இதை நீங்க சால்வ் பண்ணக்கூடிய क्वेश्चन தான். ஓகேங்களா. சோ இது என்ன क्वेश्चन, எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம். The switch in the circuit shown in the figure was open for a long time and closed at t equal to 0. அப்ப transient model question switch கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. so switch whether it is open switch or closed switch கொடுத்திருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா it is a transient model. so transient model question. okay, so என்ன கேக்குறாங்க, current இந்த particular branchல போகக்கூடிய current at t equal to 0.5 secondல கேக்குறாங்க. okay ஓகேங்க. so அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா okay so இது வந்து பாத்தீங்கன்னா so first order circuit, only inductor is there. so first order
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித் சோர்ஸா வித்தவுட் சோர்ஸா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித் சோர்ஸ் வித் சோர்ஸஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் போகக்கூடிய கரண்ட் என்னென்னு கால்குலேட் பண்ணக்கப்புறம் ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2-3 மெத்தட்ஸில் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ பாருங்க, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதில் லேப்லாஸ் இப்போ இது உங்களுக்கு மேபி சார் இது எனக்கு ஸ்டாண்டர்ட் மெத்தடாக எனக்கு இது தெரியல, ஏன்னா இண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட்னா என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஏதோ ஒரு பிரான்ச்சில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது லேப்லாஸில் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது இட் வில் பி ஈஸி. ஓகேங்களா? ஸோ லேப்லாஸில் கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் சால்வ் பண்ணால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டேரெக்டாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நீங்கள் 2 மெத்தட்லையுமே நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாப்லாஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் சால்வ் பண்ணுறேன். செகண்ட் மெத்தட் வந்து வித் லாப்லாஸில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ மெத்தட் 1, ஸோ ஸ்டாண்டர்ட் மெத்தட், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மெத்தட். சொல்லுங்க. இந்த சம் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம். ஓ சார், சால்வ் பண்ணியிருக்கோங்களா? ஓகே, 2 மெத்தட்மே பண்ணிருக்கோம். ஓகே, 2 மெத்தட்லையுமே பண்ணியிருக்கோம். சேம் கொஷின் தானே? ஆமா. ஓகே, ஸோ சேம் கொஷின். ஸோ ஆன்சர் என்னங்க இதுக்கு? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 8.16. ஓகே, ஓகே, ஸோ அப்போ 2 மெத்தட்லையுமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோங்க சேம் கொஷின். அது நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்களா? ஸோ அது நீங்கள் வெரிஃபை பண்ணீங்கன்னா ஸோ போத் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மெத்தட்லையும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ மெத்தட் 2 வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லையும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி செக் தி கிளாஸ். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னன்னா இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி திஸ் கொஸ்டின் ஸ்டாண்டர்டா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனி அதர் இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இண்டக்டர் கரண்ட் அண்ட் கெப்பாசிட்டர் வோல்டேஜ்ல வேற பிரான்ச்ல கேட்டாங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு அப்படின்ற டிரான்சியன்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட்டா இருக்கு சார் இந்த மாதிரி எனக்கு கரண்ட் டிவிஷனோ இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டினே பார்த்தீங்கன்னாலும் இந்த கொஸ்டினுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பண்ணலாம். பட் சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் அது டிஃபிகல்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 15 பொறுத்த வரைக்கும் ஸோ இதே இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நம்பர் 16 வந்து பாத்தீங்கன்னா ஸோ தட் இஸ் எந்த மெத்தட் பெஸ்ட்ங்கிறத விட 2 மெத்தடுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். For the circuit given in the figure, the magnitude of the loop current 0.5 second after closing the switch. So magnitude of the loop current அப்படின்னா that is I of t. ஓகேங்களா? இந்த லூப்ல போகக்கூடிய கரண்ட். ஓகேங்களா? so I of t and எப்படி கேட்கறாங்கன்னா after closing the switch. so t is equal to 0.5 second. so after closing the switch என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகேங்களா? so this இதுமே வந்து பாத்தீங்கன்னா RL circuit. so இது நீங்க ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். ஓகே, so transient model. So transient model question. So first order. So transient. So with the source. So with source. So அப்போ வந்து பாத்தீங்கன்னா so I of t ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so that is IL of t. Inductor current. ஓகேங்களா? so inductor current ங்கிறது so IL of infinite plus so mute பண்ணிக்கங்க. so IL of 0 plus minus IL of infinite. so e power minus t by tau ampere for 0. சரி, நீங்க இது எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ டிரான்சியன்ட் மாடல் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு IL of infinite. ஓகேங்களா? இந்த மாடல்ல இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க சர்க்யூட் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தா நீங்க ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிளஸ் மைனஸ் ஸோ 1 வோல்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ண முடியுமா? முடியும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? T equal to 0 மைனஸ்ல ஸ்விட்ச் ஓப்பன், நோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி இண்டக்டர். ஸோ இனிஷியல் கரண்ட் இஸ் 0. ஓகேங்களா? அப்போ டைரக்டாவே நீங்க இதை அதை நீங்க ஸ்டெப் எழுதணுங்கிறதே கிடையாது. டைரக்டாவே நீங்க சொல்லலாம்
at t equal to 0 minus, no current flowing to the inductor. So the IL of 0 minus is equal to 0 ampere. No current flowing to the inductor. So next one, so at t equal to 0 plus. So switch is closed. Okay, switch is closed. So resistor. So either you series like 1 ohm, 1 ohm, 2 ohm. Okay, so 1 Henry. So first order RL circuit. So 1 Henry. So IL of 0 minus is equal to IL of 0 plus. Okay, what is IL of infinite? Infinite t equal to infinite inductor short. Inductor short, current so IL of infinite is equal to I is equal to V by R 1 by 2. So 0.5 ampere. Okay, so 0.5 ampere. What is tau? Tau is equal to inductor L by R equivalent. L by R only. So R equivalent already calculate பண்ணிட்டோம். அப்போ 1 by 2. So இங்கேயுமே tauமே so 0.5. ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா so 0.5 plus so IL of 0 plus 0 minus 0.5 e power minus t by 0.5. So அப்போ இங்க பாருங்க அவங்களும் 0.5ல தான் கேக்குறாங்க. அப்போ 0.5 என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆயிட்டு e power minus 1. ஓகேங்களா? அப்போ பாருங்க so ஃபைனலா so IL of 0.5 அப்படிங்கிறதுங்க so 0.5 1 minus e power minus 0.5 by 0.5 1. ஓகேங்களா? அப்போ 1 minus e power minus 1. ஓகேங்களா? சரி ஆக்சுவலா e power minus 1 எல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்டா தெரிஞ்சிருக்கணும் சார். எனக்கு இது கால்குலேட்டர் கொடுக்கல so e power minus 1 எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா e power 1 e power minus 1 எல்லாமே நமக்கு எப்படி பாத்தீங்கன்னா log 10 log 1 so log 2 log 3 எல்லாமே நமக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா சில வேல்யூஸ் டிஃபால்ட்டாவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? So அப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் பேஸ் பண்ணி so இது நீங்க மேத்தமேட்டிக்கலா சால்வ் பண்ணீங்கன்னா will get the answer. So it is a very simple question, direct question. So இதெல்லாமே நீங்க சால்வ் பண்ணக்கூடிய क्वेश्चन தான். ஓகேங்களா? So what will be the answer? So answer பாத்தீங்கன்னா so 0.316. Option A is correct. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரி நமக்கு எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா क्वेश्चन இந்த டிஃபால்ட்டா இந்த மாதிரி இல்லாம இங்க பாருங்க சோர்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ சோர்ஸ்ங்க ரெசிஸ்டர் 2 ஓம்ங்கிறது டைரக்டா கொடுக்காம 1 ஓம் 1 ஓம் கொடுத்திருக்காங்க. ஸ்லைட்டா क्वेश्चंस மாடல் இதுதாங்க. ஓகேங்களா? சோ நீங்க எவ்வளவு பிராக்டீஸ் பண்ணாலும் மாடல் சேம் பட் क्वेश्चन பாத்தீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நமக்கு எக்ஸ்பிரஷனா கேட்காம t = 0.5 செகண்ட்ல என்ன? ஓகேங்களா? சோ இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கும்போது சோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண क्वेश्चन தான். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா சோ ஆன்சர் we have already discussed. So what is the answer? Okay, minus 50. Okay. சேம் क्वेश्चन உங்களுக்கு ரிப்பீட் ஆனாலுமே பாத்தீங்கன்னா சோ நீங்க எக்ஸாம் உங்களுக்கு டெஸ்ட்லயும் நீங்க ஒன்ஸ் அகைன் சேம் क्वेश्चन வொர்க் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அப்படிங்கும்போது மினிமம் ஒவ்வொரு क्वेश्चனையும் ஒரு 10 டைம்ஸ் ஆவது நீங்க வொர்க் அவுட் பண்ணிருக்கணும். அது எதுக்காகனா அந்த क्वेश्चனை ஃபெமிலியரைஸ் பண்றதுக்காக இல்ல, அந்த क्वेश्चனுக்கு பிஹைண்ட என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு क्वेश्चனுமே பாத்தீங்கன்னா சோ ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ அது என்ன சேலஞ்சிங் அப்படின்னா என்ன கான்செப்ட் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த கான்செப்ட் நம்மளால லேர்ன் பண்ண முடியுதா, அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி என்ன क्वेश्चंस கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கறத தான் நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த क्वेश्चन ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ இதோட சொல்யூஷன் என்னங்க? Yes, what is the answer? Direct answer சொல்லுங்க. So option B is correct. Sorry, not option B. C sir. C, option C is correct. So இது நம்ம ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண क्वेश्चन. இது வெரி வெரி சிம்பிள் क्वेश्चन. ஓகேங்களா? சோ இத நீங்க பாத்தீங்கன்னா சோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம்ங்க. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒரு டைம் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நீங்க ஒரு 1 or 2 क्वेश्चंस தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க அத பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படினா சோ அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டீஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஆப்ஷன் A is correct. சோ இதெல்லாம் நீங்க செல்ஃபாவே நீங்க கால்குலேட் பண்ணலாமா? சோ கெபாசிட்டர் கரண்ட் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப கெபாசிட்டர் கரண்ட்னா கெபாசிட்டர் வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. இனிஷியல் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க Vc is 0 at t = 0 அப்படினு. ஓகேங்களா? சோ Vc of t கால்குலேட் பண்ணுங்க. சோ Vc of t ல இருந்து Ic of t கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா சோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் சோர்ஸ் transient model. ஓகேங்களா? சோ டைரக்ட் வோல்டேஜ் ஆஃப் தி கெபாசிட்டர் எக்ஸ்பிரஷன் இஸ் known. ஓகேங்களா? சோ அப்ப அதில இருந்து Ic of t c dvc of t by dt.
ஸோ இந்த கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் உங்களுக்கு இந்த ஏதாவது கொஷின்ஸ் வந்து ஏன்னா அல்டிமேட் நம்மளுடைய கோல் என்னன்னா எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டாகவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ செல்ஃபாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணிட்டு ஆன்சர் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஹிண்ட் கைட் பண்ணுறேன். சில கொஷின்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா டீட்டெயில்டாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஐம் நாட் இன்டென்ஷனலி ஸ்கிப்பிங் எனி கொஷின்ஸ், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ ப்ராக்டிஸ் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்கேஸ் சார் நான் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் தெரியலனாலுமே ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு சால்வ் த பர்டிகுலர் கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் செல்ஃப், ஸோ நீங்கள் செல்ஃபாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ கைண்ட்லி ட்ரை திஸ் அண்ட் கெட் திஸ் ஆன்சர் as ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சேம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஸோ இண்டக்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வித் சோர்சஸ். ஸோ இதுவுமே நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வில் கெட். ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு நான் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணிட்டு இந்த சொல்யூஷன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டு ஸோ நீங்கள் கைண்ட்லி சென்ட் தட் சொல்யூஷன் டு திஸ் நம்பர் அண்ட் தே வில் ஃபார்வர்ட் இட். ஸோ எனக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? டவுட் இருந்ததுன்னா இல்லை ஏதாவது மெத்தட் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி டேக் இட் அஸ் அ ஹோம் ஒர்க் அண்ட் ட்ரை திஸ். நெக்ஸ்ட் ஒன் okay. So in the question pattern, so in the circuit shown below, the initial charge on the capacitor is 2.5 millicoulomb with the voltage polarity as indicated. See, okay, see இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டா ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இனிஷியல் வோல்டேஜ் கொடுக்காம இனிஷியல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இனிஷியல் சார்ஜ்ல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா வோல்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டா அவங்க கொடுக்க எப்படிங்க கால்குலேட் பண்ணலாம்? ஸோ Q இஸ் கிவன். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு 2.5 மில்லிகூலும், அதாவது சார்ஜ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். ஸோ இதுல இருந்து என்னங்க கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இது சார்ஜ்ல இருந்து நம்ம இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ண முடியுமா? Yes, is it possible to calculate the initial VC of 0 minus? Yes, sir. Yes, what is the formula? Q equal to C into V and the formula போடலாம். So Q equal to C by V. So அப்ப V is equal to so C by Q. So இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேங்களா? Q equal to C into V. Sorry, CV. Q equal to C into V. That's okay. So Q equal to so CV. So CV அப்படிங்கும்போதுங்க அப்ப V is equal to so Q by C. ஓகேங்களா? அப்ப 2.5 millicoulomb by so 50 microfarad. So அப்ப இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம்னா so வோல்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். So voltage என்னங்க கிடைச்சிருக்கு? So what is the voltage? 50 sir. 50, yes. அப்ப 50ங்கறத நமக்கு இனிஷியல் வோல்டேஜ். See டைரக்ட்டா நமக்கு இங்க இனிஷியல் வோல்டேஜ் கொடுக்காம so சார்ஜ் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணனும்ங்கிறது ஒரு ஹிண்டா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? See apart from this all the remaining methods remain same. ஓகேங்களா? See இப்போ நமக்கு பிராக்டீஸ் பண்ணும்போது என்னன்னா இந்த மாதிரியான சில क्वेश्चंस மட்டும் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே. ஸோ அப்போ கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வோல்டேஜ் இனிஷியல் வோல்டேஜ் கொடுக்காம இனிஷியல் சார்ஜ் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ங்கறனால இனிஷியல் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. இதே இண்டக்டர்னா அப்ப எப்படி கொடுக்கலாம்? ஓகேங்களா? ஸோ இண்டக்டர்னா ஃப்ளக்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் நம்ம வந்து எல் இன்டு ஐ. ஓகேங்களா? அப்ப ஐ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃப்ளக்ஸ் தட் இஸ் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு அப்ப ஃப்ளக்ஸ் பை ஐ சாரி ஃப்ளக்ஸ் பை எல். ஓகேங்களா? தட் இஸ் I is equal to Li. So அப்ப I calculate பண்ணனும்னா so flux by L. So இந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி அப்ப நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு flux equal to Li, so Q equal to CV. ஓகேங்களா? so சார்ஜ் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா so இனிஷியல் சார்ஜ் கெபாசிட்டர்ல கொடுக்கிற மாதிரி இனிஷியல் flux வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டர்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? so அதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா இண்டக்டர் கரண்ட் இனிஷியல் இண்டக்டர் கரண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? so இத கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் ஆல் தி ப்ரொசீஜர் ரிமைன் சேம். so switch வந்து பாத்தீங்கன்னா so closed at time t equal to 0. so I of t நீங்க கால்குலேட் பண்ணுங்க. so I of t எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா so transient model question first order with sources. அப்போ கெபாசிட்டர் வோல்டேஜ் ஓகே கரண்ட் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்களா? அப்ப கெபாசிட்டர் வோல்டேஜை கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? so VC of t கால்குலேட் பண்ணிட்டு IC of t கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? IC of tங்கிறது I of t. ஓகேங்களா? so அதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். so என்ன ஆன்சர் கிடைக்குங்க? so what is the answer? so we'll get the answer as option A. ஓகேங்களா?
ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னன்னா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மினிமம் ஈச் கொஷனுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கும் போதுங்க 70 into 10 minutes 700 minutes ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10 hours நமக்கு தேவைப்படும். ஒவ்வொரு கொஷினுமே நான் உங்களுக்கு மினிமம் 10 minutes எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் செல்ஃபாக நீங்கள் எக்ஸ்பிளைன் ஹோம்ஒர்க்காக நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஏதாவது மிஸ்செலேனியஸ் கொஸ்டின் அது உங்களால ட்ரை பண்ண முடியாத கொஸ்டின்ஸை 100% அதை நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்டாவே நான் சால்வ் பண்றேன். ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. சார் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே. எஸ் சார் இப்போ கெபாசிட்டரோட போலாரிட்டி இருக்குல்லங்க சார், அதை வச்சு நம்மளுக்கு சைன் சேஞ்சஸ் பாசிபிலிட்டி இருக்காங்க சார். நம்ம கண்டுபிடிச்ச விசி ஆஃப் 0 மைனஸ்லேயே ஆகட்டும் விசி ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிப்போம் சார். ஓகே. இப்போ இங்க பொலாரிட்டி எதுக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இனிஷியல் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் சார்ஜ் அப்படிங்கிறது பொலாரிட்டி வந்துங்க. இப்போ 1 செகண்ட். இந்த கொஸ்டின் இருக்கட்டும், நான் உங்களுக்கு பேசிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எப்படின்னா, ஸோ வோல்டேஜ் இஸ் தேர், ஸோ ரெசிஸ்டர் இஸ் தேர், அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ கெப்பாசிட்டர் இஸ் தேர். some voltage, so Vs. Okay, so இங்க கெபாசிட்டர் உடைய இனிஷியல் Vc of 0 minus. ஓகேங்களா? so initial voltage, so initial voltage, the initial voltage அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, so இப்போ இந்த கெபாசிட்டர் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு இந்த கெபாசிட்டரை இனிஷியல் வோல்டேஜ் எப்படி ஆட் பண்ணணுங்கிறது நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இனிஷியல் வோல்டேஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டோர்டு வோல்டேஜ். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, வித்தவுட் சோர்ஸா இருக்கும்போது ஓகே இது விசி ஆஃப் 0 மைனஸ் வைங்களேன். ஸோ விசி ஆஃப் 0 மைனஸ் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ வோல்டேஜ் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ விஎஸ். ஓகே, இப்போ டி ஈக்குவல் டு 0 மைனஸ். ஓகேங்களா? ஸோ டி ஈக்குவல் டு 0 மைனஸ்ல இந்த சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டோர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து பிளஸ் மைனஸா இருக்கும். ஏன்னா ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பிளஸ்ல என்டர் ஆயிட்டு மைனஸ்ல லீவ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா வித் சோர்சஸ்ல. ஓகேங்களா? ஸோ வித் சோர்சஸ்ல அப்போ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டர் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டோர் பண்ணுது. இது டி ஈக்குவல் டு 0 மைனஸ்ல. இப்போ டி ஈக்குவல் டு 0 பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ சோர்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சுன்னு வைங்களேன். ஸோ இங்க வந்து டி ஈக்குவல் டு 0 மைனஸ்ல இப்போ விசி ஆஃப் 0 மைனஸ் சம் வோல்டேஜ் தட் இஸ் 5 வோல்ட்டோ இல்ல 10 வோல்ட்டோ ஸ்டோர் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ 10 வோல்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ விசி ஆஃப் 0 பிளஸ். ஸோ இதே தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ 5 வோல்ட் இருந்தா 5 வோல்ட் இருக்கும். ஸோ 10 வோல்ட்னா 10 வோல்ட் இருக்கும். இப்போ டி ஈக்குவல் டு 0 பிளஸ் வரும்போதுங்க சோர்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ சோர்ஸ் இஸ் டிஸ்கனெக்டட். ஸோ சோர்ஸ் இஸ் டிஸ்கனெக்டட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பொலாரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காவே ரிவர்ஸ் ஆகும். என்ன ரீசன்னா that particular voltage is acting as a temporary source. ஓகேங்களா? சரி, நீங்க polarity reverse னு சொல்லலாம், இல்லனா current reverse னு சொல்லலாம். அது ரெண்டுல எப்படி சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Vs வந்து பாத்தீங்கன்னா so disconnected. So இங்க வந்து no connection. So open பண்ணிட்டோம்னு வைங்க. So like this. So resistor is here. அப்போ source disconnectedனா மேபி another path இருக்குன்னு வைங்க. So there is another path. ஓகேங்களா? அப்ப அதுக்காக current flow இல்ல நம்ம சொல்ல முடியாது. So there is another path. இல்லனா இங்க ஒரு பிரான்ச் இருக்கு. சோ எனிஹவ் whatever it is, okay, நீங்க சோர்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் some branch is there to deliver that energy. ஓகேங்களா? so they deliver that source. இந்த கெபாசிட்டரோட இனிஷியல் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா சோ இப்போ இங்க ஸ்டோர் பண்ணுதுங்க. இப்போ இந்த polarity என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? சோ மைனஸ் பிளஸ். இப்போ மைனஸ் பிளஸ் ஆகும்போது அப்ப கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ கரண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த டைரக்ஷன்லயே தான் இருக்கும். அப்ப மைனஸ்ல என்டர் ஆயிட்டு பிளஸ்ல லீவ் ஆகும். அப்படின்னா என்னன்னா the capacitor is acting as a temporary source. polarity ரிவர்ஸ் ஆகுதுன்னா கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகாதுங்க. கரண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா polarity வந்து இது polarity of voltage வந்து சேஞ்ச் ஆகணும். அப்படி இல்லைன்னா கரண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும் for acting as a temporary source. So ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சோ பிளஸ் மைனஸ். ஓகேங்களா? சோ சாரி இங்க மைனஸ் பிளஸ். அப்ப polarity என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த என்ன ஆகுது அப்படின்னா வித்தவுட் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் சோர்ஸ்ல வந்து இந்த பர்టిక్యులர் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் as a temporary source. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க நமக்கு எந்த ஒரு ரோலுமே ப்ளே பண்ணாது. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து
நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதே தான், சோர்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா that particular voltage source is acting as a temporary source. ஓகேங்களா, that is 50 microfarad capacitor வந்து பாத்தீங்கன்னா so temporary source ஆக்ட் ஆகும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் போது அது எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது. ஓகேங்களா, so நீங்க as per our standard procedure நீங்க கால்குலேட் பண்ணுங்க, so we'll get the current I of t. ஓகேங்களா, ஸோ பொலாரிட்டினால எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காதுங்க. பொலாரிட்டி வோல்டேஜ் பொலாரிட்டி எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து டெம்பரரி சோர்ஸா ஆக்ட் ஆகும்போது மைனஸ் பிளஸ்ஸா இருக்கும். அப்போ கரண்ட் வந்து என்ட்ரிங் இன்டு த மைனஸ். ஓகேங்களா, அப்போ இங்க பாருங்க, அப்போ கரண்ட் தான். அப்போ இந்த இனிஷியல் வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னா கரண்ட் வந்து எப்படி என்டர் ஆகும்னா மைனஸ்ல என்டர் ஆகிட்டு பிளஸ்ல லீவ் ஆகும். ஓகேங்களா, அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மைனஸ் பிளஸ் அப்படின்னா இனிஷியல் சார்ஜுக்காக தான் அவங்க, அதாவது இனிஷியல் சார்ஜுக்காக தான் அந்த பொலாரிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இனிஷியல் சார்ஜ்ல இருந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இனிஷியல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பிளஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மைனஸ் பிளஸ் 50 வோல்ட். சரி, இது இன்னுமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இதை எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா, இது இவ்வளோ கன்ஃபியூஷன் இல்லாமல் டேரெக்டாக 1 மினிட் நான் உங்களுக்கு இதை எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன கான்செப்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேங்க. 1 செகண்ட். இந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் நம்மளுடைய இந்த பொலாரிட்டி விட்டுருங்க, பட் இந்த VC of 0 minus 50 volt னு சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஆன்சர் சேஞ்ச் ஆயிருக்குங்களா? Is there any change in the procedure whatever we have explained? Yes. VC of 0 minus 50 னு வெச்சு சால்வ் பண்ணும்போது நம்ம இப்போ VC of infinite போடும்போது polarity எப்படி போடணும்ங்க டவுட் இருந்துச்சுங்க சார். ஓகே, ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இனிஷியல் வோல்டேஜ் அப்படிங்கிறது இப்போ பிளஸ் மைனஸ் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா, ஸ்டாண்டர்டா இனிஷியல் வோல்டேஜ் அப்படிங்கும்போது. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொலாரிட்டி ரிவர்ஸ் பண்ணும்போது அது நமக்கு வந்து வித்தவுட் சோர்சஸ்ல நம்மளுக்கு எந்த இஷ்யூ இல்லை. பட் வித் சோர்சஸ் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு இங்கே வந்து எப்படி அந்த பொலாரிட்டி அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, எனிஹவ் ஸோ நம்ம கான்செப்டாகவே நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ அது நம்மளுக்கு ஸோ லெட் இட் பி ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஷின் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 minute. 100 volt. So 10 ohm, psi of t, and so here one so 50 microfarad. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா so switch at t equal to 0 ல க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஓகேங்க, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்சர்வேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்டா அவங்க இனிஷியல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிஷியல் வோல்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ VC of 0 minus which is equal to 50 volt. ஸோ ஆக்சுவலாக இந்த இனிஷியல் வோல்டேஜ் ஆகட்டும், ஸோ இனிஷியல் சார்ஜ்ல இருந்து தான் இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது நமக்கு ஃபார்முலா எல்லாமே தெரியும், அது நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்மே கிடையாது. ஸோ இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேஷன் ஃப்ரம் தி இனிஷியல் சார்ஜ்ங்கிறதுல எந்த டவுட்மே கிடையாது. இப்போ இந்த பொலாரிட்டியில தான் நம்மளுக்கு இந்த இஷ்யூ என்னன்னா, இந்த இனிஷியல் வோல்டேஜ்னு நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய क्वेश्चंस நம்ம பார்த்திருப்போம் இல்லீங்களா. இந்த கெபாசிட்டரோட இனிஷியல் நம்ம உங்களுக்கு அந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல டீடைல்டா அவங்க மென்ஷன் பண்ணிருப்போம். நான் அதான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இப்போ டைம் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இங்க வந்து நமக்கு இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த VC of 0 minus அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்லியிருப்போம். இந்த பொலாரிட்டி எங்கேயுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் டைம் டொமைன்ல. ஓகேங்களா, இந்த கெபாசிட்டர்ல இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, this is capacitor, so plus minusங்கிறது V0, அதாவது V0ங்கிறது இனிஷியல் வேல்யூ ஆஃப் திஸ் கெபாசிட்டர், the plus minusங்கிறது மென்ஷன் பண்ணிருப்போம். ஓகேங்களா, இந்த கரண்ட் அப்படிங்கிறது IC. ஓகேங்களா, IC and இது வந்து பாத்தீங்கன்னா VC. இது வந்து டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன். இது வந்து பாத்தீங்கன்னா டைம் டொமைன் சர்க்யூட், நாட் எக்ஸ்பிரஷன், டைம் டொமைன் சர்க்யூட்ஸ். இதை வந்து நீங்க எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா பிளஸ் மைனஸ் V0 by S, அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1/SC அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இது அப்போ பிளஸ் மைனஸ், அப்போ இதுல இருந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொலாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிளஸ் மைனஸ் தான் நம்ம இனிஷியல் வோல்டேஜை டிஃபைன் பண்றோம். பிளஸ் மைனஸ். ஓகேங்களா, வெதர் இட் இஸ் வித் சோர்சஸ் ஆர் வித்வுட் சோர்சஸ், ஒரு எக்ஸ்பிரஷன்ல நீங்க கேட்டது கரெக்ட் தான். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து at t equal to infiniteல பொலாரிட்டி நான் எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்? ஓகேங்களா, அப்போ based upon the time, ஓகேங்களா, based upon the time the polarity of the capacitor is always fixed as plus minus
ஓகேங்களா. பிளஸ்ங்கிறது ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிளஸ், இது வந்து மைனஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பொலாரிட்டி. ஓகேங்களா. பட் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொலாரிட்டியை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க மைனஸ் பிளஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. மைனஸ் பிளஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 50 வோல்ட் அப்படிங்கிறது. பொலாரிட்டி ரிவர்ஸ்ட் அப்படின்னா அப்போ பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 50 வோல்ட். அப்ப VC of 0 minus அப்படிங்கிறது as per the given polarity direction. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா VC ஏன்னா என்ன ரீசன் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம இப்ப அடுத்தது வந்து VC of infinite எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா VC of infinite அப்படிங்கிறது நம்ம பிளஸ் மைனஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. இதே क्वेश्चनக்கு நான் உங்களுக்கு ப்ரோசீட் பண்றேன் பாருங்க. இப்போ நமக்கு VC of 0 minus which is equal to VC of 0 plus நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா t equal to infinite at t equal to infinite. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸ்விட்ச் வந்து க்ளோஸ்டுங்க. அப்போ 100 வோல்ட் ஸோ பிளஸ் மைனஸ் ஸோ 100 வோல்ட். ஓகே ஸோ 100 வோல்ட் 1 minute. ஸோ I of t and ஸோ இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸோ கெப்பாசிட்டர் இஸ் ஓப்பன் சர்க்யூட். ஓகேங்களா. ஸோ கெப்பாசிட்டர் இஸ் ஸோ ஓப்பன் சர்க்யூட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ VC of infinite நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ VC of infinite எப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ VC of infinite வந்துங்க ஸோ திஸ் இஸ் கரண்ட் ஃப்ளோ வந்து 0. ஸோ நோ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்காஸ்டின்னா அந்த 100 வோல்ட் அப்படிங்கிறது இங்கே அப்படியே நம்மளுக்கு ட்ராப் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்போ இது நம்ம இதை வந்து மைனஸ் 100 எடுக்கணுமா பிளஸ் 100 எடுக்கணுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளஸ் 100 தான் எடுக்கணும். என்னன்னா பொலாரிட்டி வந்து பிளஸ் மைனஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மைனஸ் பிளஸ் அப்படிங்கிறது இந்த இனிஷியல் வோல்டேஜ் வித் தி பொலாரிட்டி as indicated. ஓகேங்களா. இனிஷியல் சார்ஜுக்கு தான் நம்ம இங்கே மைனஸ் பிளஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இனிஷியல் வோல்டேஜ் ஏன்னா இனிஷியல் வோல்டேஜுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பொலாரிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 50 நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா. பட் இங்க வந்து VC of infiniteமே மைனஸ் 100 நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ VC of infinite அப்படிங்கிறது 100 தான். ஓகேங்களா. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு V of t எக்ஸ்பிரஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அப்போ 100 பிளஸ் ஸோ மைனஸ் 50 மைனஸ் 100 ஸோ e பவர் மைனஸ் ஸோ t by tau ஸோ வோல்ட் ஃபார் t greater than or equal to ஸோ 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 150 ஸோ e பவர் மைனஸ் ஸோ t by tau. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு VC of t. பட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் ஸோ I of t கால்குலேட் பண்ணோம். அப்போ டவ் அப்படிங்கிறது ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் தி ஆன்சர் as ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வில் கெட். அப்போ ஓகேங்க. அப்போ ஒன் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஸோ இவங்க கொடுத்துருக்க பொலாரிட்டி பேஸ் பண்ணி இனிஷியல் வோல்டேஜ் எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஸோ நெகட்டிவா கன்சிடர் பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னா பொலாரிட்டி வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. பொலாரிட்டி இன்வெர்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கன்சிடரேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ மைனஸ் பிளஸ் அப்படிங்கும்போது ஏன்னா ஸ்டாண்டர்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிளஸ் மைனஸ்ல தான் இனிஷியல் வோல்டேஜ் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இவங்க மைனஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இனிஷியல் வோல்டேஜ் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நெகட்டிவ்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பொலாரிட்டி அவங்க மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம அதை வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஃபார் கன்சிடரிங் தி இனிஷியல் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ நவ் திஸ் கான்செப்ட் இஸ் அண்டர்ஸ்டுட். Okay. So next question. Okay. Question number 23 in the figure shown, the ideal switch has been open for a long time and if it is closed at equal the magnitude of the current to the so 4 kilo ohm. So இது எல்லாமே நம்ம இத சால்வ் பண்ணலாங்களா. சோ இதுமே நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம already நான் சொன்னேன் இல்லீங்களா. so previous I think in the question this question number 20 I think not 20 18 I'm sorry not 18 in the question see based on question number 16 ஓகேங்களா. so இந்த question நம்ம எப்படி சால்வ் பண்றோமோ so அதே மெத்தட்ல நீங்க இந்த question number 16 பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. so question number so 23 அதாவது என்ன அப்படின்னா சோ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இண்டக்டர் கரண்ட் கால்குலேட் பண்ண சொல்ல இதுல போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேக்குறாங்க 4 கிலோ ஓம். ஓகேங்களா. சோ பேஸ்ட் ஆன் क्वेश्चन நம்பர் சோ 16 மாடல். ஓகேங்களா. சோ 16 மாடல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோ நம்மளுக்கு சோ டிரான்சியன்ட் மாடல் क्वेश्चन. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ங்களா சாரி இது வந்து பாத்தீங்கன்னா நாட் a ஃபர்ஸ்ட் ஆர்டர் क्वेश्चन. ஓகேங்களா. சோ இங்க வந்து ஒரு கெபாசிட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இங்க இண்டக்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப செகண்ட் ஆர்டர். ஓகே செகண்ட் ஆர்டர். and so இது வந்து பாத்தீங்கன்னா with source வித்அவுட் சோர்சஸ் ஆனா டெஃபினட்டா with sources.
அப்போ வித் சோர்சஸ் அப்படிங்கும்போது டைரக்ட் மெத்தட் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேங்க. ஸோ 1 minute ஐ வில் சால்வ் திஸ் கொஸ்டின். ஓகே, சரி இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து செகண்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது டைரக்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு கிடையாதுங்க. எக்ஸ்பிரஷன், ஸோ டைரக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் இஸ் விசி ஆஃப் டியோ, எக்ஸ்பிரஷன் ஃபார் விசி ஆஃப் டியோ இல்லை நம்மளுக்கு ஐஎல் ஆஃப் டியோ நம்ம கால்குலேட் பண்ண முடியாது செகண்ட் ஆர்டர்ங்கிறனால. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த செகண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு டி ஈக்குவல் டு 0 பிளஸ்லயோ டி ஈக்குவல் டு இன்ஃபைனைட்லயோ கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு டைரக்ட் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், நம்ம இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டு டி ஈக்குவல் டு 0 பிளஸ்ல என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, அட் டி ஈக்குவல் டு 0 மைனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். அட் டி ஈக்குவல் டு 0 மைனஸ். ஸோ 0 மைனஸ் அப்படிங்கும்போது ஸோ நம்மளுக்கு ஸோ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட். ஸோ நம்மளுக்கு இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ட் சர்க்யூட் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் சர்க்யூட். ஸோ அப்போ சர்க்யூட் எப்படிங்க கன்வெர்ட் ஆகும்? ஸோ 5K, so 5 kilo ohm, so 4 kilo ohm, so capacitor open, inductor short, so 10 volt, so capacitor open, so switch, inductor short. So inductor short அப்படிங்கும்போது 1, so இங்கேயும் 1 kilo ohm is there. So 1 kilo ohm. Okay. So இப்போ நீங்க இங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்னா, so initial value, that is VC of 0 minus என்ன, IL of 0 minus என்ன. Okay, so initial, அதாவது என்னன்னா t equal to 0 minusல என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, so initial value of capacitor and inductor. ஓகேங்களா? so அப்ப அது கால்குலேட் பண்ணீங்கன்னா என்னங்க வரும்? what is this? so டைரக்டா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். so VC of 0 minus is equal to, so this is 4, sorry இங்க வந்து பாருங்க, yes, see 4 plus 1 5k, so voltage split ஆகும். so அப்ப VC of 0 minus அப்படிங்கிறதுங்க 5 volt, that is equal to VC of 0 plus. கரெக்ட்டுங்களா? so நமக்கு initial value of voltage of the capacitor calculate பண்ணிட்டோம். so அதே மாதிரி கரண்ட்ங்க, so IL of 0 minus is equal to current flow. yes, see this series branch, so total resistance வந்து 10k, so 10 volt, I is equal to V by R, V வந்து 10, so R வந்து பாத்தீங்கன்னா so 10k, அப்போ வந்து பாத்தீங்கன்னா so 10 by 10k, so 1 milli, so 1 milliampere, which is equal to so IL of 0 plus. so இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, so initial value of voltage and current calculate பண்ணிருக்கோம். ஓகேங்களா? so initial value of voltage and current. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, t equal to at t equal to 0 plus. so network வந்து பாத்தீங்கன்னா so transient state, so inductor வந்து பாத்தீங்கன்னா so open circuit and capacitor வந்து பாத்தீங்கன்னா so short circuit. so அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு still 10 volt is there, so 5 kilo ohm, so 5 kilo ohm. so இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா so capacitor வந்து ஷார்ட்ங்க, பட் வித் இனிஷியல் கண்டிஷன்ஸ். இப்போதான் நம்ம பார்த்துருந்தோம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் எப்பவுமே இருக்கும், அது பிளஸ் மைனஸ். இப்போ இதுதான் நமக்கு பிளஸ் மைனஸ் 5 வோல்ட். கெப்பாசிட்டருடைய இனிஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம், பிளஸ் மைனஸ். சரி, அவங்க மைனஸ் பிளஸ்னு கொடுத்தனால வோல்டேஜ் வந்து நம்ம நெகட்டிவ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட் வித் இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் ஐ ஹவ் மென்ஷன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ ஓம். ஸோ ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் க்ளோஸ்ட் அண்ட் 1 கிலோ ஓம், 1 கிலோ ஓம். ஸோ இப்போ இங்கே இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர், ஸோ இப்போ ஓகே இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட். ஸோ இண்டக்டர் ஓப்பன் சர்க்யூட். அப்போ இங்கே சார் இங்கே இனிஷியல் கரண்ட் கால்குலேட் பண்ண வேணாமானா கண்டிப்பாக இனிஷியல் கரண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த இனிஷியல் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லி ஆம்பியர். ஓகே, ஸோ இனிஷியல் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லி ஆம்பியர். ஓகே, ஸோ இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ இதுதாங்க நம்மளுடைய சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சர்க்யூட். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா
இனிஷியல் கண்டிஷனையும் கன்சிடர் பண்ணிட்டு அந்த t ஈக்குவல் டு 0 பிளஸ்ல நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் வித் 5 வோல்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட். ஏங்க நம்மளுக்கு வந்து பேரலல் பிரான்ச்ல போகும்? ஏன்னா கரண்ட் வந்து ஓப்பன் சர்க்யூட்லயே நீங்க கரண்ட் ஃப்ளோ நம்ம என்ன பண்ண முடியாது. ஓப்பன் சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா அதே சீரீஸ்ல நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பன் சர்க்யூட்ல எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்? அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட்டுக்கு பேரலா நீங்க 5 வோல்ட் நம்ம, ஏன்னா ஷார்ட் சர்க்யூட்னாலே அது 0 வோல்ட், அதுக்கு எப்படி நீங்க பேரலா 5 வோல்ட் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க? அப்போ ஷார்ட் கெபாசிட்டர்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் இன் சீரிஸ் வித் 5 வோல்ட், ஓப்பன் சர்க்யூட் இன் பேரலல் வித் 1 ஆம்பியர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவலன்ட். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த 4K ல போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 4 கிலோ ஓம்? இது ஒரு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் பேசிக் கொஸ்டின் தானுங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் கரண்ட் ஃப்ளோ? எஸ், Five by 4K. 5 by 4K. ஓகே. 5 by 4 என்னங்க வரும்? 5 by 4 1.25 milliamps. Yes, 5 by 4K is correct. அப்போ 1.25 milli is the answer. அப்போ I is equal to, so the 5 by 4K which is equal to, so 1.25 milliampere. ஏன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா so இந்த 5 வோல்ட்ங்கிறது இட் இஸ், ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா so இந்த 5 வோல்ட் இஸ் அப்ளைட் அக்ராஸ் 4K. ஓகேங்களா? ஏன்னா இந்த லூப்ல நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இந்த 5 வோல்ட்ங்கிறது இஸ் கனெக்டட் ஒன்லி டு தி, அப்போ சரி ஓகே. இந்த பிரான்ச்ல நீங்க என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா இந்த பாத்தீங்கன்னா so 10 minus 5 by 5. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 minus 5 5 by 5 அப்போ 1K. சரி, அப்போ நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ, அப்போ சார் இங்க 1.25 கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா ஸோ இந்த பிரான்ச்லயும் நமக்கு சம் கரண்ட் ஃப்ளோ ஆகலாம். ஏன்னா இங்கேயும் பிரான்ச் இருக்கு இல்லைங்களா? சரி, அப்போ இந்த பிரான்ச்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 minus 5 by 5 அப்போ 1 மில்லி ஆம்பியர். இந்த பிரான்ச்ல 1.25 மில்லி ஆம்பியர். ஸோ அப்போ இதுல போகக்கூடிய கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஸோ பாயிண்ட், ஓகே. ஸோ இதுல இருந்து 0.5, ஓகே, நமக்கு வந்து இதுல இருந்து 0.25 மில்லி ஆம்பியர் வரலாம். இப்போ ரெண்டும் ஆட் ஆகும்போது 1 plus 0.25 அப்போ 1.25 மில்லி ஆம்பியர். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு again 1 மில்லி ஆம்பியர் இஸ் ஃப்ளோயிங். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ 0.25 வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ளோ ஆகும் இந்த ஷார்ட் சர்க்யூட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ப்ரொசீஜர். எப்பவுமே செகண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும், ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செகண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு விசி எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ண முடியாது. மேபி வந்து பாத்தீங்கன்னா ஸோ t ஈக்குவல் டு 0 பிளஸ்ல மட்டும் அவங்க கேட்பாங்க மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் கரண்டோ இல்லை வோல்டேஜோ கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா ஸோ எப்பவுமே இனிஷியல் வோல்டேஜையும் இனிஷியல் கரண்ட்டையும் கெப்பாசிட்டர் இண்டக்டர்ல நம்ம மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா? எலக்ட்ரிக் சர்க்யூட்ல ஸோ ஸ்டாண்டர்டா கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத டிசி சோர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதே பேட்டர்ல ஸோ கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ திஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்ட் ஆர்சி சர்க்யூட். ஓகே. ஸோ டிரான்சியன்ட் மாடல். ஓகேங்களா? ஸோ வித் சோர்சஸ் I of t கால்குலேட் பண்றது எப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி இதே மாடல் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ கைண்ட்லி ட்ரை இட் as a homework. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின் only. ஸோ ஆப்ஷன் A is correct. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஸோ வித் சோர்ஸ் கான்செப்ட். சார் இப்போ கரண்ட்ங்கிறது I of t ரெசிஸ்டர் தானே கேட்கறாங்க, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வித் சோர்சஸ் அப்படிங்கும்போது சாரி VC of t கால்குலேட் பண்ணுங்க. இந்த VC of t தான் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டர்லயும் இருக்கும். அப்போ அந்த ஐங்கிறது CdVC எல்லாம் மென்ஷன் பண்ணிட வேண்டாம். இந்த கரண்ட் I வந்து பாத்தீங்கன்னா I of tங்கிறது வந்து பாத்தீங்கன்னா I is equal to V by R, VC of t by R. ஓகேங்களா? அப்போ VC of t கால்குலேட் பண்ணிட்டு R, that is 2 கிலோ ஓமோட டிவைட் பண்ணீங்க அப்படின்னா we'll get the answer. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸில் போகக்கூடிய கரண்ட் கால்குலேட் பண்ண சொன்னாலும் ஏன்னா பேரலல் வோல்டேஜஸ் ரிமைன் சேம். ஸோ அப்போ விசி ஆஃப் டி தான் வந்து நம்மளுக்கு 2 கிலோ ஓம்லையும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கரண்ட் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ட்ரை திஸ் அண்ட் கெட் திஸ் ஆன்சர் அஸ் ஆப்ஷன் ஏ. டவு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். டவு இஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவலண்ட் இன்டூ சி. ஓகேங்களா? ஸோ ஆர் ஈக்குவலண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1K parallel 2K and multiply by 1 microfarad. So we'll get tau as 2/3. So next question. Okay, in the circuit shown in the figure, the value of V0 for t equal to infinite. Okay. இப்போ டிரான்சியன்ட் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நம்ம டிபெண்டா நம்ம பார்க்கல. ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எங்கேயுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இங்க டிபெண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டிபெண்டன்ட் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ 1 minute I will explain this question based on dependent. Okay. இப்போ இந்த சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சர்க்யூட் ஷோன் இன் தி ஃபிகர். ஸோ ஓகே, இது ஏன் டிரான்சியன்ட் கொஸ்டின் அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் வந்து பாத்தீங்கன்னா 10u of t அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 10u of t நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் டிரான்சியன்ட் கொஸ்டின் அப்படின்னா ஓகே வெதர் இட் இஸ் டிபெண்டன்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை நமக்கு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னாவே நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிரான்சியன்ட் மாடல். ஓகே, ஸோ அப்போ டிபெண்டன்ட் அப்படிங்கும்போது ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துதான் ஆகணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பட் அவங்க கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா t tends to infinite அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த t tends to infinite அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டெடி ஸ்டேட். ஓகே, மேபி இந்த 10u of t கொடுத்துட்டு நம்மளுக்கு எங்கேயுமே இண்டக்டர் கெப்பாசிட்டர் இல்லாம வெறும் ரெசிஸ்டர் சர்க்யூட் இருந்ததுன்னா so that is not comes under transient model. That will be the chapter 1ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாடல்ல ஸ்டாண்டர்டா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு இண்டக்டர் கெப்பாசிட்டர் வந்தா தான் டிரான்சியன்ட் அப்படிங்கிற கான்செப்டே வரும். ஓகேங்களா? ஸோ டிரான்சியன்ட் will comes into picture only for an மெமரி எலிமெண்ட். ஓகேங்களா? அப்போ ஸ்டெடி ஸ்டேட். ஸோ இப்போ ஸ்டெடி ஸ்டேட்ல இங்க இண்டக்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இண்டக்டர் will act as ஷார்ட் சர்க்யூட். So inductor will act as short circuit. அப்ப இந்த क्वेश्चन நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா at t equal to infinite க்கு கன்வர்ட் பண்ணிடுங்க. ஓகே, so t equal to infinite னா so definitely u of 10u of t தான். அப்ப 10u of t அப்படிங்கும்போது கண்டிப்பா அது 10 ஆ தான் இருக்கும். ஏனா நமக்கு சோர்ஸ் ஏனா u of t ங்கிறது t greater than 0 தான். அப்ப 10 ஆம்பியர்ங்கிறது தான் இதோட இதுங்க. சோ அதுக்கு அப்புறம் டிபெண்டன்ட் எங்கேயுமே நீங்க சேஞ்ச் பண்ணிர வேணாம். சோ இது வந்து 2 into ix. பட் இங்க இண்டக்டர் என்ன பண்ணுங்க, சோ இண்டக்டர் வந்து ஷார்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ இண்டக்டர் is acting as a short. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 5 ohm. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the value of V0 of t என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா? அப்போ இந்த ixங்கிறது இந்த பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் ix. ஓகேங்களா? அப்போ இந்த சர்க்யூட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ ஸோ அந்த பேட்டர்னுக்கு சால்வ் பண்ணிருக்கோம், அதாவது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க V0 of t அதாவது the ரெசிஸ்டர் அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னங்கிறது இப்போ கால்குலேட் பண்ணலாமா? ஓகேங்களா? that is what is V0 of t. so V0 of t அப்படிங்கிறதுங்க 5 into ix. ஓகேங்களா? so that is V0 of t is equal to that is v is that is voltage across the resistor is equal to so by Ohm's law so R into I. ஓகேங்களா? so இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்ப ix கால்குலேட் பண்ணோம் அப்படினா so 5 into ix தான் V0 of t. so how to calculate ix? so ix எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So ix எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா so இந்த நோட் a நீங்க எடுத்துட்டு so அதெல்லாம் நமக்கு ப்ரொசீஜர் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். so by using KCL. see by KCL at node a so we get so entering current so 10, so leaving current so VA minus 2ix by 5 so leaving current ix. ஓகேங்களா? so vx that is VAங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா so V0 of t. ஓகேங்களா? so VAங்கிறது தான் so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so V0 of t. so அது வந்து 5 into ix. ஓகேங்களா? so அப்ப இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க so 10 is equal to so 5ix minus 2ix by 5 so plus ix. so இது எப்படிங்க சிம்பிளிஃபை பண்ணலாம்? so 3ix so 10 is equal to so 3ix plus 5ix so 5 வந்து பாத்தீங்கன்னா so into 5 so 50 is equal to
So 8ix. So ix is equal to 50 by 8. Ix is equal to 50 by 8. Appo what is v naught of t? 5 into 50 by 8. Appo 250 by 8. So 250 by 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா v naught of t is equal to 5 into so 50 by 8. Put 250 by 8. So 31.25 is the answer. ஓகேங்களா. ஸோ இப்போ டிரான்சியன்ட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிபெண்டன்ட் சோர்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டிருக்காங்கிறதுனால ஸோ ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிரஷனாக கால்குலேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் டிபெண்டன்ட் சோர்சஸ். ஸோ அதனால அவங்க என்ன, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அவங்க செகண்ட் ஆர்டர் இந்த டிபெண்ட்டுங்க ஸோ இதெல்லாம் கேட்கும் அவங்க கொஸ்டின்ல டிரான்சியன்ட் மாடலில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 100% அவங்க t ஈக்குவல் டு 0 ப்ளஸ்லையோ t ஈக்குவல் டு இன்ஃபைனைட்லையோ மட்டும்தான் அவங்க வேல்யூ கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிரஷனா கண்டிப்பா கன்சிடர் கால்குலேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், in the circuit shown below, the steady state is reached with the switch is open. So subsequently the switch is closed at time t equal to 0 at t. So இங்கேயுமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ அட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இதுவும் செகண்ட் ஆர்டர் தான். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸோ t equal to 0 ப்ளஸ்ல மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. The steady state is reached with the switch k is open. Subsequently the switch actually வந்து steady stateனா t equal to 0 minusல switch openல இருக்கு and t equal to 0. அப்ப initial conditions நீங்க calculate பண்ணனும் இதுல இருந்து. ஓகேங்களா. so initial conditions calculate பண்ணதுக்கு அப்புறம் so t equal to 0 plus. so இது சால்வ் பண்ணலாமா? so இப்பவே நீங்க சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். so what is the correct option for this question? so kindly take 1 minute of time and tell me the answer for this question. So Vc of 0 minus and IL of 0 minus. Yes, what is the initial value of capacitor and inductor? Initial voltage of capacitor 10, sir. Okay. Inductor current 0. 0. See t equal to 0 minus la switch open ங்க. see நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so resistor 2 ohm மட்டும் இருக்கும் and capacitor open and inductor short and நமக்கு 10 volt. so இதான் நம்மளுடைய சர்க்யூட். so இது வந்து ஷார்ட் சர்க்யூட். so இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் சர்க்யூட். so இப்ப ஷார்ட்ல போகக்கூடிய கரண்ட் வந்து 0வா தான் இருக்கும் ஏன்னா ஓபன் பிரான்ச். ஓகேங்களா. பட் ஓபன் சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா so potential வந்து சேம் 10 volt because see no drop across 2 ohm. ஓகேங்களா. so இதுதான் நம்மளுடைய 10 volt and 0 ampere. பட் இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க, t equal to so இது வந்து t equal to 0 minusல நம்ம கால்குலேட் பண்ண initial voltage of capacitor and initial voltage of capacitor and initial current of inductor. so அப்ப t equal to 0 plus. so t equal to 0 plusல வந்து பாத்தீங்கன்னா so 5 volt. so switch is closed. see 1 ohm. so here it is 2 ohm. so இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா so capacitor is short circuited with 10 volt. so 10 volt. the 10 volt is initial voltage. so அதுக்கப்புறம் inductor current 0. so அதனால அது நீங்க இப்ப open circuit. so inductor current நீங்க ஏதோ 0 ஆம்பியர்ங்கறனால அதை ஏதோ மென்ஷன் பண்ண வேண்டாம். and அதோட சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா so 10 volt. so இந்த 10 volt வந்துங்க because of this 10 volt. ஓகேங்களா. so 10 volt. இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க, இந்த 1 ohmல போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேக்குறாங்க, I. ஓகேங்களா. so this is 5 volt. so I is equal to okay I calculate பண்ணும். 5 minus 10 5 minus 10 by 3 கரெக்ட்டுங்களா? Yes.
ஏன்னா நம்மளுக்கு இந்த கரண்ட் அப்படிங்கிறது இந்த நம்மளுக்கு இது ஓப்பன் பிரான்ச் அப்படிங்கிறனால ஸோ இந்த கரண்ட் இந்த 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 பிரான்ச் தான் ஃப்ளோ ஆகும். அப்போ ஐ கால்குலேட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்பான் ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஸோ 5 minus 10/3. அப்போ minus 5/3 is the answer. So option A is correct. So option A is correct. Okay. ஸோ இப்போ இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து செகண்ட் ஆர்டர் இது வந்து ஏன் செகண்ட் ஆர்டர் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இப்போ செகண்ட் ஆர்டர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ T = 0+ கேட்பாங்க. இல்லை ஏதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, என்ன பார்த்தோம், டிபெண்டன்ட் சோர்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க T = கேட்பாங்க. இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் எங்கேயுமே எந்த ஒரு கொஸ்டின்லையுமே கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணா செக் பண்ணுங்க. அப்படி ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் சென்ட் பண்ணுங்க, அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. 100% ஆஃப் மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் சோர்சஸ். ஓகேங்களா. ஸோ இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க, இனிஷியல் கரண்ட். ஓகே, இண்டக்டர்னால இனிஷியல் கரண்ட். ஸோ இது நீங்கள் ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணலாமா? So kindly try this as a homework. So we'll get the answer as, so I will give you the direct answer. Option D is correct. D. So in case உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க இமிடியேட்டா நீங்க சொல்லுங்க. So நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். But I expect everyone to solve this question on your own. ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த ஐன்னு கொடுத்துருக்காங்க, இது ஐ கிடையாதுங்க. ஆக்சுவலி இது எல்லாமே 1, இது எல்லாமே 1. ஓகேங்களா. ஸோ 1+ ஐ எப்படி வரும்? ஓகேங்களா. மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப்பிங். ஸோ 1 - e⁻ ஆம்பியர். ஓகேங்களா. ஸோ ஆம்பியர் அப்படிங்கிறது காமன். ஓகேங்களா. ஸோ அது தட் இஸ் டிஃபால்ட், தட் இஸ் அண்டர்ஸ்டுட் டிஃபால்ட். பட் இது வந்து ஐ கிடையாதுங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் 1. Okay, so next question. இதுவும் நீங்க ட்ரை பண்ணலாமா? இந்த கொஸ்டின்மே வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் கொஸ்டின் ஒன்லி. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிரான்சியன்ட் மாடல், ஃபர்ஸ்ட் ஆர்டர் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டர் கரண்ட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க இந்த வியும் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இது டேரெக்டாகவே நீங்கள் சொல்லலாம். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 10 ohm ரெசிஸ்டர் அட் டைம் T = 0+. எக்ஸ்பிரஷனே நீங்கள் கால்குலேட் பண்ண வேணாம். ஓகேங்களா. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுறேன் பாருங்க. ஐ வில் சால்வ் திஸ். ஓகே, at T = 0-. The circuit shown in figure was steady state for T less than 0 with the switch at position A. For 10 ohm, so 6 volt, so 2 ohm, so inductor short, so short circuit IL of 0-. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய T = 0- உடைய சர்க்கியூட். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா I is equal to V/R டைரக்டாகவே நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்போ IL of 0- is equal to V வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6, ஸோ 6/3, சாரி 6/2, ஸோ 3 ampere. ஸோ 3 ampere is the answer. ஓகேங்க. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ T = 0+. ஸோ T = 0+ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோ சோர்ஸ் இஸ் கனெக்டட். ஓகேங்களா. அப்போ 10 ohm. ஸோ 10 ohm அக்ராஸா என்ன வோல்டேஜ் மட்டும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ 2 ohm. ஸோ இங்கேயும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாலே இந்த சோர்ஸ் இருந்தாலும் ஆக்சுவலாக சோர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ப்ரெசென்ட். பட் இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணால் அந்த சோர்ஸ் ப்ரெசென்ட் பட் இட் இஸ் நாட் கனெக்டட் டு திஸ் சர்க்யூட். சரி, அது ரெண்டுக்கும் மீனிங் இருக்கு இல்லைங்களா. சோர்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சோர்ஸ் இஸ் நாட் கனெக்டட் டு த சர்க்யூட்.
ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் ஓப்பன் சர்க்யூட், பட் இனிஷியல் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆம்பியர் அப்படிங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகும். 3 ஆம்பியர் அப்படிங்கிறது ஸோ ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த 3 ஆம்பியர் இங்கே ஃப்ளோ ஆகும், ஸோ இங்கே ஃப்ளோ ஆகும், ஏன்னா இந்த ஓப்பன் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகாது, ஸோ இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ 3 ஆம்பியர், இப்போ 3 ஆம்பியர் இங்கே ஃப்ளோ ஆகும்போது வோல்டேஜ் வந்து ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். வோல்டேஜ் என்னங்க, ஸோ 3 × 10. பட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா மைனஸில் ஃப்ளோ ஆகிட்டு ப்ளஸில் லீவ் ஆகுது. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 100% ரெசிஸ்டர்ல கரண்ட் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ்ல என்டர் ஆயிட்டு தான் நெகட்டிவ்ல லீவ் ஆகணும், பொலாரிட்டி. ஓகேங்களா, அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ வோல்டேஜ், அப்போ இங்க கரண்ட் டைரக்ஷன், இங்கே வேற கரண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது, அப்போ பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ V is equal to -30 volt. ஓகேங்களா, ஸோ -30 volt. ஆப்ஷன் A is correct. பட் ஆப்வியஸ்லி எல்லா ஆப்ஷன்ஸுமே நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நோ டவுட். ஓகேங்களா, 100%. அப்போ நம்மளுக்கு நீங்க +13 எடுத்தாலும் அது -30. ஏன்னா ஆப்ஷன்ஸ் மேபி இதை எப்படி கன்ஃபியூஸ் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ +30 -13 கூட 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, பட் எனிஹோ, ஸோ ஆப்ஷன் A is correct. சரி, அப்போ கொஸ்டின் நீங்க வந்து சால்வ் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்களா, இல்ல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா t = 0 +லியோ இல்ல t = இன்ஃபினிட்லியோ கால்குலேட் பண்ண சொல்றாங்களான்னு நீங்க செக் பண்ணுங்க. சார் அதுக்காக t = 1 செகண்ட்ல டைரக்டா கால்குலேட் பண்ண முடியுமானா, ஸோ அது நம்ம நாட் பாசிபிள். ஓகே, ஸோ t = 0.5 செகண்ட். ஸோ அதுவும் டைரக்டா தானே சார் கேட்குறாங்க. t = 0 ப்ளஸ் நமக்கு இன்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா t = -∞, t = 0 ப்ளஸ் t = ∞. இதுதான் டைரக்டா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ t = 0.51 அப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா, ஸோ v of t கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து தான் t க்கு பதிலாக 0.5 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, so next question. So option A is correct. So this question மே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாடலே தான். ஓகேங்களா, so RC circuit, so நம்மளுக்கு with source first order டைரக்டா நீங்க VC of t கால்குலேட் பண்ணலாம். so VC of t கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் IC of t கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இது ஹோம்ஒர்க் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. பட் 2 millisecond ஆஃப்டர் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட். நீங்க வந்து IC of t கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, it is a transient model question. Why it is transient model? Switch is given. So next initial conditions calculate பண்ணனும். So initial condition. So initial condition. இதோட initial condition capacitor ஓட initial condition, that is VC of 0-. So first order or second order ana first order circuit. First order with source or without sources ana with source. With source. ஓகேங்களா, ஸோ வித் சோர்ஸ். அப்போ கெப்பாசிட்டர்ல வித் சோர்சஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது டைரக்டா வந்து VC of t கால்குலேட் பண்ணுங்க. ஸோ VC of t ல இருந்து IC of t கால்குலேட் பண்ணுங்க. C dVC of t by dt. அதுக்கப்புறம் வந்து t = 2 millisecond அப்படின்னு நீங்க IC of t ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ வில் கெட் தி IC of 2 millisecond என்னங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதாங்க நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 1.51 milliampere கிடைக்கும். ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். ஸோ இதெல்லாமே நீங்க ட்ரை பண்றீங்களா? ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்க சொல்லுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தி நெக்ஸ்ட் செஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The capacitor shown in the figure is initially charged to 10 volt. Okay, so initially charged to 10 volt. அதாவது so VC of 0- is equal to 10 volt. See நீங்க இமிடியேட்டா வந்து டைம் கிடைக்கும் போது நீங்க அட் ஸ்ட்ரெச்ல எல்லா क्वेश्चनமே சால்வ் பண்ண முடியாட்டியும் ஸோ நீங்க ஒரு தனியா ஸோ டிரான்சியன்ட்னே தனியா ஒரு நோட்டோ இல்லைன்னா ஒரு A4 ஷீட்டோ 10 to 20 A4 ஷீட் எடுத்துட்டு அதை நீங்க ஸ்பைரலோ இல்லை பின் பண்ணிட்டு ஸோ கொஸ்டின் இஃப் பாசிபிள் ஸோ அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணிட்டு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்யூஷன் இல்லைன்னா கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிட்டு கூட சொல்யூஷன்ஸ் நீங்க டீட்டெயிலா எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ அது எதுக்காக நான் உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்க செல்ஃப் நீங்க எழுதுனது ஏதாவது மிஸ்டேக்காவோ இல்லை ஏதாவது ஸ்டெப்ல நீங்க டவுட் இருந்ததுனாவோ ஸோ நான் உங்களுக்கு அதை செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, ஸோ நான் சொல்றது எதுக்காகனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்சர் பண்ண முடியும், பட் அதனால எந்த ஒரு பெனிஃபிட் இருக்காது இல்லைங்களா. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே ஸோ நீங்க எக்ஸாம் எழுத போகிறது ஸோ நீங்க எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஸோ உங்களுக்கு நீங்க தான் வந்து ஸோ இனிஷியேட்டிவ் எடுத்து ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க.
ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்னா 100% அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தெரிஞ்ச விஷயத்தையே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது யாருக்குமே பெனிஃபிட் இல்லாத போயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நோன் கொஷின்ஸ் எல்லாமே நான் இன்டென்ஷனலி நான் ஸ்கிப் பண்ணுறேன். அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? பட் இந்த கொஷின் பாருங்களேன். ஸோ ஹிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கெப்பாசிட்டருடைய இனிஷியல் வோல்டேஜ் கொடுத்துட்டு, ஸோ ஸ்விட்ச் க்ளோசஸ் அட் டைம் t. ஓகே ஓகே. The value of Vc of t in volt at time t equal to 0 millisecond. The value of Vc of t. Okay. One minute, I will explain this question. So, உங்களுக்கு 0 millisecondல எப்படிங்க அது கால்குலேட் பண்ணுங்க? அதாவது மிஸ் 1 minute, அதாவது 1 minute. So actually the t equal to not 0 millisecond, so this is 10 millisecond. So you kindly change this as t is equal to 10 millisecond. So sorry, so உங்களுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி क्वेश्चनல வந்து சோ அது மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். சோ இப்போ பாருங்க. The capacitor shown in the figure is initially charged. Okay. நான் already சொல்லியிருக்கேன், இது ஏன் transient question. Initial value of voltage of a capacitor is given. Okay. So அப்ப initial voltage கொடுத்துட்டாங்கன்னா நம்ம t equal to 0 minusல no value, no calculation. Okay, no need to calculate any value. ஓகேங்களா? but t equal to 0ல switch closed. ஓகேங்களா? so இப்போ வந்து பாத்தீங்கன்னா with source without sources அப்படினா without sources. ஏன் without sources? Because no sources are connected after t equal to 0. அப்ப இந்த question வந்து பாத்தீங்கன்னா so transient model question, transient model, first order, without sources, so அப்ப வந்து பாத்தீங்கன்னா so vc of t எப்படி எழுதலாம் அப்படினா, ஏனா அப்ப without source அப்படினாவே vc of infinite டைரக்ட்டா நீங்க சொல்லலாம் 0. no sources are connected அப்படினா இன்ஃபைனைட்ல வந்து கெபாசிட்டர் வோல்டேஜ் என்னவா தாங்க இருக்கும், 0வா தான் இருக்கும். ஓகேங்களா? no sources are connected. பட் டைரக்ட்டா நீங்க எப்படி சொல்லலாம் vc of infinite 0 அப்படினா for vc of 0 minus e power minus t by tau voltage for t greater than or equal to 0. so டைரக்ட்டாவே நீங்க என்ன பண்ணலாம்னா so vc of t வந்து பாத்தீங்கன்னா so vc of 0 minus that is equal to 0 plus அப்போ 10 e power minus t by tau volt for t greater than or equal to 0. what is tau here? so tau is equal to RC. so, RC. So 10k 10 into 10 power 3 into 10 power minus 6. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so 10 power 4 into 10 power minus 6. அப்போ 10 power minus 2. Okay, so tau is equal to 10 power minus 2 or 0.01. okay, whatever it is. இப்போ என்னங்க கால்குலேட் பண்ணோம்? அப்ப t க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா so 10 millisecond. ஓகே, அப்ப vc of 10 millisecond என்ன அப்படினா அப்போ 10 e power minus so 10 milli by so 10 power minus 2. ஓகேங்களா? so இத சால்வ் பண்ணீங்க அப்படினா இது என்ன ஆன்சர் வரும்னு செக் பண்ணுங்க. so கால்குலேட்டர்ல செக் பண்ணி சொல்லுங்க. so 3.678. so option B is getting. so அதை செக் பண்ணுங்க mathematically. so just calculatorல செக் பண்ணிட்டு சொல்லுங்க. that is so 10 e power minus 10 power minus 2 வந்து பாத்தீங்கன்னா so numerator வரும்போது 100 ஆயிடும் into 10 into so 10 power minus 3. அப்ப 10 power minus 3 and 10 power 3 will get cancelled. 10 e power minus 1. அப்ப e power minus 1 ஓட வேல்யூ என்னன்னு செக் பண்ணிட்டு so அதை multiply by 10.
kindly check. ஸோ இப்போ இந்த மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேம் இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் மாடல் ஓகேங்களா. ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த கொஷின் வந்து ட்ரிக்கியோ இல்லை வந்து டிஃபிகல்ட்டோ கிடையாது ஓகேங்களா. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித்தவுட் சோர்சஸ் டிரான்சியன்ட் மாடல் விசி ஆஃப் டி தெரியும். ஸோ அப்போ விசி ஆஃப் டி தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து டீக்கு பதிலாக ஒரு 10 milli second நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வில் கெட் தி ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். So kindly check this option வந்து பாத்தீங்கன்னா option B is will satisfy. See mathematically அதாவது நீங்க yes B is getting okay fine. So ஏதாவது mathematical calculationல உங்களுக்கு ஏதாவது mismatch ஆச்சுனா இமிடியேட்டா நீங்க சொல்லுங்க ஓகேங்களா. So next question number 31. okay okay இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு மாடல் ஓகேங்களா. சோ என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ V of t ங்கிறதுங்க ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மேபி u ஆஃப் மைனஸ் டீல கொடுப்பாங்க இல்லைன்னா u ஆஃப் டீல கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. இப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த v ஆஃப் t வந்து பாத்தீங்கன்னா 3 volt ஃபார் t லெஸ் தென் 0 அண்ட் அப்போ 2 சோர்சஸ் வந்து சி ஓகே சி இப்போ இங்க பாருங்களேன். இது வரைக்கும் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா t லெஸ் தென் 0ல சோர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம் அல்லது சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் இருக்கலாம் சோர்ஸ் இல்லாம இருக்கலாம் ஓகேங்களா. சோ t greater than 0ல see இந்த t less than 0ல சோர்ஸ் இருக்கு சோர்ஸ் இல்ல. சோர்ஸ் இருக்குன்னா இனிஷியல் வோல்டேஜ் இருக்கு. see இனிஷியல் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண முடியும் வித் ஓகேங்களா. சோ சோர்ஸ் இருந்ததுன்னா இனிஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். சோர்ஸ் இல்லனா இனிஷியல் வேல்யூ வந்து டைரக்டாவே நீங்க என்ன சொல்லிரலாம்னா இனிஷியல் வேல்யூ 0 அப்படினு சொல்லிரலாம் ஓகேங்களா. சோ இனிஷியல் வேல்யூ 0 when source is not present, that is source is absent. Initial value present when source is present. See t less than 0ல சோர்ஸ் இருந்தாலும் இல்லனாலும் நம்ம என்னதான் கால்குலேட் பண்றோம்னா இனிஷியல் வேல்யூ தான் கால்குலேட் பண்றோம் ஓகேங்களா. பட் t greater than 0ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வித் சோர்ஸ் வித்அவுட் சோர்ஸ் அந்த கான்செப்ட் டிஃபரெண்ட். வித் சோர்ஸ் அப்படினா நமக்கு v of t, that is if it is inductor na il of t, if it is capacitor na vc of t ஓகேங்களா. அப்ப அதுல வந்து வித் சோர்ஸ் வித்அவுட் சோர்ஸ் கான்செப்டே டிஃபரெண்ட் ஓகேங்களா. சோ t greater than 0ல சோ வித் சோர்சஸ்னா இன்ஃபைனைட்ல நமக்கு வேல்யூ பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. சோ வித்அவுட் சோர்சஸ்னா இன்ஃபைனைட்ல வந்து பாருங்க at infiniteல சோ வேல்யூ இஸ் தேர். சோ வித்அவுட் சோர்சஸ்னா சோ நான் உங்களுக்கு ஜெனரலா எழுதுறேங்க ஓகேங்களா. சோ நாட் only with respect to inductor, so I'm generalizing for both inductor and capacitor. நான் இங்க மென்ஷன் பண்றது எல்லாமே வந்து not for this question, ஸ்டாண்டர்டா நான் உங்களுக்கு சொல்றது வந்து so at infiniteல வந்து பாத்தீங்கன்னா so value becomes 0 ஓகேங்களா. இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கான்செப்ட் ஓகே. அப்போ இது பேஸ் பண்ணி அவங்க என்ன கொடுத்தாலும் என்னங்க சார் நம்மளுக்கு t less than c, அப்போ இங்க t less than 0ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து 3 வோல்ட் அப்படினா அதை பேஸ் பண்ணி என்னங்க கால்குலேட் பண்ணலாம் இனிஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா. இனிஷியல் வேல்யூ என்னங்க கால்குலேட் பண்ணலாம். சோ வாட் இஸ் தட் இனிஷியல் வேல்யூ. அப்ப நாம என்ன சொல்லலாம். சோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டான இன்ஃபர்மேஷன் ஓகே. at t equal to 0 minus so 1 ohm, so this is 3 volt, so this is 1 ohm 1 ohm, so 3 volt. so inductor வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு ஷார்ட் L வந்து ஷார்ட் சர்க்யூட். அப்ப IL of 0 minus கால்குலேட் பண்ணனும். so 1 ohm. so already நான் சொல்லியிருக்கேன் என்னங்க சோர்ஸ் பிரசன்ட்னா இனிஷியல் வேல்யூவும் பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. சோ அப்ப இனிஷியல் வேல்யூ என்னவா எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ இப்போ இதுல இருந்து IL of 0 minus என்னங்க கால்குலேட் பண்ணனும். what is IL of 0 minus. yes IL of 0 minus 1 ampere 1 ampere that is equal to IL of 0 plus ஓகேங்களா. சோ இனிஷியல் அப்போ இதோட வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் நம்ம இந்த t equal to 0 minus அப்படினாலே நமக்கு இனிஷியல் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு தான். ஒன்ஸ் இனிஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த t less than 0 உடைய கான்செப்டே கம்ப்ளீட்டட் ஓகேங்களா. இப்போ நமக்கு t greater than 0 see mostly நம்ம எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்றது எல்லாமே t greater than 0 ஓகேங்களா. அப்ப t equal to 0 plus. பட் அவங்க எக்ஸ்பிரஷன் கேக்குறாங்களா இல்ல நமக்கு t equal to 0 plus கால்குலேட் பண்ணா போதுமாங்கறத பாருங்க. இப்போ t equal to 0 plusல வந்து பாத்தீங்கன்னா v of t வந்து இப்போ நமக்கு 6 வோல்ட்டா சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. சோ 6 வோல்ட். பட் நம்ம வந்து t equal to 0 plusல எதுமே கால்குலேட் பண்ண மாட்டோமே. ஏன் கால்குலேட் பண்ண மாட்டோம். அதுதான் t equal to 0 plusல IL of 0 minus is equal to IL of 0 plus. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா IL of t கால்குலேட் பண்ணனும். IL of t னா என்னங்க இண்டக்டர் கரண்ட். சோ இண்டக்டர் கரண்ட் வித் சோர்ஸ். இப்போ வித் சோர்ஸ் அப்படினா so IL of t is equal to so IL of infinite plus IL of 0 plus minus IL of infinite e power minus so t by tau
ampere for 0 less than or equal to t less than or equal to infinite. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ டவு t greater than 0ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ t greater than 0ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டவு கால்குலேட் பண்ணணும் அண்ட் IL of infinite கால்குலேட் பண்ணணும். ஸோ டவு எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஸோ t greater than or equal to 0ல டவு எப்படிங்க கால்குலேட் பண்ணோம்? ஸோ டவு வந்து வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட். ஸோ இண்டக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா so tau is equal to L by R equivalent. R equivalent வந்து பாத்தீங்கன்னா இது வந்து AB டெர்மினல் நீங்க எடுத்துட்டு இங்க தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணனும். ஓகேங்களா? so 1 ohm so 1 ohm 1 ohm. So then what is R equivalent? So R equivalent is equal to yes 1 plus so this 1 plus point, very good, 1.5. So 1.5 ohm. Yes, direct meaning R equivalent. அப்போ L by R equivalent வந்து பாத்தீங்கன்னா so L is equal to 1.5 by 1.5. But tau is equal to 1 second. But tau calculation completed. So next என்னங்க calculate பண்ணோம்? So IL of infinite. IL of infinite na என்னங்க? At t equal to infinite. At t equal to infinite, inductor short. So capacitor open. So அதோட circuit எப்படி இருக்கும்? So இங்க வந்து பாத்தீங்கன்னா so source வந்து பாத்தீங்கன்னா 6 volt, not 3 volt, 6 volt. Because t greater than or equal to 0ல source வந்து பாத்தீங்கன்னா so 6 volt. So inductor short. இங்க வந்து பாத்தீங்கன்னா so 1 ohm. 1 ohm. So same at t equal to 0 minusல என்ன circuit அதே தாங்க. இங்க instead of 3 volt இங்க 6 volt. ஓகேங்களா? அப்போ இங்க வந்து என்ன சொல்றேன்னா IL of infinite. What is IL of infinite? IL of infinite is equal to 2 ampere and check பண்ணுங்க. Direct I'm answer giving. So kindly check. Yes sir. 2 ampere. இப்போ வந்து பாத்தீங்கன்னா tau கால்குலேட் பண்ணியாச்சுங்க. இன்ஃபைனைட்ல கால்குலேட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா இப்போ IL of t உடைய எக்ஸ்பிரஷன்ல IL of infinite 2 plus IL of 0 minus of 0 plus ங்கிறது 1ங்க. 1 minus so 1 minute. So IL of infinite வந்து 2. So IL of 1 ampere. So 1 minus 2 e power minus t by tau. Okay. So 1 minus 2 so e power minus t by tau வந்து 1 second. So ampere for t greater than or equal to 0. So இது simplify பண்ணீங்கன்னா so 2 minus 1 e power minus t. So 2 minus e power minus t. 2 minus e power minus t ampere for t greater than or equal to 0. இதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு IL of t. ஓகேங்களா? So IL of t ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா that is I of t. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா I of t வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட்ல என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. So this is I of t. அப்போ I of 1 second. அப்போ 2 minus e power minus 1. அப்போ 2 minus so e power இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா so we'll get the answer as 1.632 ampere. Okay, so I of 1 second. That is current at t equal to 1 second. Okay. Option A is correct. அப்போ இந்த क्वेश्चनமே இப்போ நீங்க சடனா பாக்கும்போது சார் இந்த மாடல் நம்ம சால்வ் பண்ணவே இல்லையே. இது என்னங்க v of t வந்து t less than 0ல ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, greater than 0ல ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படினா see நம்ம இத வந்து ஒரு டிஃபிகல்ட்டா இத நம்ம எடுக்க கூடாதுங்க. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் t less than 0 னா இனிஷியல் வேல்யூ கால்குலேட் பண்றோம். t greater than 0 னா with sourcesல அதுக்கு கரஸ்பாண்டிங் இண்டக்டர் கரண்ட் உடைய எக்ஸ்பிரஷன் என்ன. சோ இனிஷியல் வேல்யூ பேஸ் பண்ணி சார் இனிஷியல் வேல்யூ ஆல்ரெடி நோன். அப்போ நமக்கு டவ் அண்ட் இன்ஃபைனைட்ல என்ன கால்குலேட் பண்ணனும்னோ சோ கால்குலேட் பண்ணதுக்கு அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we'll get the expression and எக்ஸ்பிரஷனா கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்ட்டா நம்ம சூஸ் பண்ணலாம். இல்ல எக்ஸ்பிரஷன் இல்லாம t equal to 1 second 10 second அப்படி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா t க்கு பதிலா 1 second கால்குலேட் பண்ணிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? see almost நீங்க பார்க்கலாம் இப்போ நமக்கு நீங்க இந்த இவ்ளோ क्वेश्चन சால்வ் பண்ணும்போது see நமக்கு ஒரு பவுண்டரி கிடைச்சிரும். பவுண்டரினா இப்படி தான் அவங்க क्वेश्चन கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து एक्चुअली நம்ம சால்வ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா see கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் क्वेश्चन தான் எடுத்து நம்ம சால்வ் பண்றோம். ஓகேங்களா? see நமக்கு எதுக்காகனா அந்த சப்ஜெக்ட் உடைய நமக்கு கான்செப்ட் வந்து இன் டெப்தா நமக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படினா எந்த क्वेश्चंस ஈவன் we don't know. so அந்த क्वेश्चन இந்த டாபிக்ல இருந்து 1 மார்க் வருமா இல்ல 2 மார்க் வருமா இல்ல ஈஸியா கேட்பாங்களா இல்ல டிஃபிகல்ட்டா கேட்பாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது. பட் நமக்கு ஒன் திங் என்னன்னா
கான்செப்ட் வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும், நமக்கு ஒரு பவுண்டரி தெரிஞ்சிருக்கணும். நிறைய மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்லாம் சால்வ் பண்றதை விட நிறைய ஸ்டாண்டர்ட் மாடல் தான் சால்வ் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். ஓகேங்களா? நிறைய மிஸ்செலேனியஸா சால்வ் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டா தான் ஆகும். அதனால தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகேங்களா? இதுல எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ current response of series RL to a unit step voltage is given in the table. The value of L is okay. So இது வந்து பாத்தீங்கன்னா very important question. ஓகேங்களா? So series RL circuit. ஓகேங்களா? So series, so R, so L, so unit step voltage, so U of t. So R, L. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா at different timeல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு I of t என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So that is different. கண்டிப்பா இந்த கரண்ட் ரெஸ்பான்ஸ் ஓகே. இப்போ கரண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஓகே 1 minute to a unit step voltage. இப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த I of tங்கிறது தான் கரண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா so this is I of t. இப்போ இது வந்து அப்ப இப்போ ஓகேங்க. இந்த given டேபிள் எல்லாம் விட்டுருங்க. இது எப்படி சொல்லலாம்னா இதுதான் சர்க்யூட். இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. சீரிஸ் RL சர்க்யூட் to a unit step voltage. இது வந்து சோர்ஸ்ங்க. சீரிஸ் RLங்கிறது சர்க்யூட். இப்போ இதுல நமக்கு இப்போ இத பேஸ் பண்ணி ஒரு நமக்கு ஒரு சர்க்யூட் நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம். ஓகேங்களா? கரண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து I of t, not voltage. IL of t or I of t. ஓகேங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் திஸ் இஸ் a transient மாடல். ஏன்னா நமக்கு ஸ்டெப் வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க and this is first order. ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா only இண்டக்டர் மட்டும் இருக்கு with ரெசிஸ்டர். and இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா with sources. ஏன்னா நமக்கு t greater than 0ல தான் நமக்கு sources connected. t greater than 0. சோ அப்ப இதுக்கு நமக்கு டைரக்ட்டா IL of t என்ன அப்படின்னா IL of t is equal to ஓகே. இப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஏதாவது கொடுத்திருக்காங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம IL of 0 minus is equal to 0 ampere which is equal to IL of 0 plus. ஓகேங்களா? சோ அப்ப இனிஷியல் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0. அப்போ எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா IL of infinite plus IL of 0 வந்து 0. அப்போ 0 minus IL of infinite e power minus t by tau. ஓகேங்களா? சோ டவுங்கிறது RL. அதெல்லாம் அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க கொடுக்கல. ஓகேங்களா? சோ ஆம்பியர் for t greater than or equal to 0. ஓகேங்களா? சரிங்க. ஓகே. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சோ இந்த I of tங்கிறதுங்க சோ IL of infinite 1 minus e power minus t by tau ampere. இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். இப்போ அட் டிஃபரண்ட் டைமுக்கு கரண்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க, I of t என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ t equal to 0ல I of t வந்து பாத்தீங்கன்னா 0. ஓகேங்களா? அப்போ t equal to 0 அப்படின்னா அப்போ 1 minus e power 0. அப்போ 1 minus 1. Irrespective of whatever the final value of inductor current, the total current becomes 0 because 1 minus 1 becomes 0 at t equal to 0. அப்போ I of t becomes 0 ampere at t equal to 0 second. இதுல ஏதாவது டவுட் இருக்கானா? எந்த டவுட்மே கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி இதுதான் வேலிட். ஓகே, கரெக்ட் தானுங்க? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. t equal to 0 second நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கரண்ட் obviously becomes 0 ampere. ஓகே, இப்போ வந்து இன்ஃபைனைட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அப்போ infinite at t equal to infinite ல வந்து பாத்தீங்கன்னா so I of t வந்துங்க 0.5 ampere அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ e power minus infinite becomes 0. அப்ப இந்த 0.5 தான் நமக்கு IL of infinite. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கான்னு பாருங்க. அப்ப IL of infinite தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா IL of infinite தான் நமக்கு 0.5. ஓகே ஓகே ஸோ இண்டக்டர் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ IL of infiniteங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ t equal to infiniteல இண்டக்டர் வந்து ஷார்ட்டுங்க. அப்போ ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 தான் இருக்கணும். அப்போ R equal to 2 ohm. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஆரோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா t equal to infiniteல வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் ஷார்ட். ஓகேங்களா? அப்போ 1 volt. So this is R. We don't know what is the value of R, but this is short. அப்போ IL of infinite வந்து பாத்தீங்கன்னா so 0.5 ampere. அப்போ so IL of infinite is equal to I is equal to V 1/R.
இப்போ 0.5 is equal to 1 by R. R is equal to 1 by 0.5, which is equal to 2 ohm is the answer. ஓகேங்களா? ஸோ R கால்குலேட் பண்ணிட்டோம். பட் நம்ம R அவங்க கால்குலேட் பண்ண சொல்ல, ஸோ இண்டக்டர் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்க கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இதே அப்போ இன்டர்மீடியட் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 0 அண்ட் இன்ஃபைனைட் பேஸ் பண்ணி நம்ம வந்து R வேல்யூ சொல்லிட்டோம். ஓகே. So 1 second, எப்படி செக் பண்ணலாம்? ஸோ ஏதோ ஒரு டி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 minute. ஓகே. ஸோ இந்த வேல்யூஸ் நான் எடுத்துக்கிறேங்க 1. ஓகேங்களா? ஸோ டி ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்போ என்ன பண்ணலாம்னா டி ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்போ v of t, sorry I of t, not v of t. I of t at t equal to 1 second வந்து பாத்தீங்கன்னா so 0.5 1 minus e power minus t by tau, so ampere for t greater than or equal to 0. so இது வந்து பாத்தீங்கன்னா at 1 secondல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ ஆஃப் கரண்ட்னா 0.432. so 0.432 is equal to 0.5 1 minus e power minus 1 by tau. See, tau is equal to L by R. So L by R. E power minus R by L. Okay. Ampere for t greater than or equal to. R then I'm already calculate பண்ணிட்டோம். What is R? R is equal to 2. So 0.432 by 0.5. 1 minus e power minus 2 by L. அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா so one equation, one unknown. So நம்ம L ஓட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க L என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ L வந்து 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதோட ரேஷியோ வந்து என்னன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 0.432 by 0.5. What is this ratio? 0.864 sir. Okay. 0.864. 0.864. 1 minus e power minus 2 by L. இப்போங்க L பதிலா 1 நீங்க செக் பண்ண 1 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அப்போ e power minus 2. அப்போ 1 minus e power minus 2 வந்து 0.864 வருதா நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 1 minus e power minus L வந்து 2 அப்படின்னா e power minus 1. ஓகேங்களா? அப்போ L ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 1 2 3 4 நீங்க செக் பண்ணுங்க. ஸோ எந்த L வேல்யூக்கு வந்து இந்த 0.864 வருதுன்னு நீங்க செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கைண்ட்லி செக் L is equal to 1 Henry. அப்போ e power minus 2. ஸோ 1 by 1 minus e power minus 2 1 செக் பண்ணுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இப்போ லான் எடுத்து ரைட் சைட்ல அதெல்லாமே கிடையாதுங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி செக் L is equal to 1 Henryல கரெக்டா வருதுன்னு செக் பண்ணுங்க. எஸ் சார். எஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த 1 minus e power minus 2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0.864. அப்போ from this so இண்டக்டரோட வேல்யூ வந்து 1 Henry தான். ஓகேங்களா? ஆப்ஷன் இஸ் இப்போ இங்க பாருங்களேன். இப்போ क्वेश्चन நம்பர் 32 பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி நோன் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நோன் இன்ஃபர்மேஷனா நோன் கான்செப்ட் தான். பட் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாமினர் அப்போ என்ன பண்றாங்கன்னா எந்த ஒரு சர்க்யூட் கொடுக்காம ஒரு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நாட் சைனசாய்டல், இது வந்து பியூர்லி டிரான்சியன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்ம டிரான்சியன்ட் கொஸ்டின்ங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆர்டரா இது சோர்ஸஸா அப்போ அது சர்க்யூட் அது எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஸோ ஜீரோல என்ன வேல்யூ அண்ட் ஐஎல் ஆஃப் இன்ஃபைனைட் கால்குலேட் பண்ணும், ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணும், ஃபைனலா இண்டக்டர் கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல். மேபி இப்போ இதே கொஸ்டின் சார் இப்போ இதுல நம்மளுக்கு நம்ம டிஆர்பியில எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இண்டக்டருக்கு பதிலா ஐஎல் ஆஃப் இன்ஃபைனைட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க.
ஓகேங்களா. ஸோ IL ஆஃப் இன்ஃபைனைட். அப்போ நம்மளுக்கு IL ஆஃப் இன்ஃபைனைட் அப்படிங்கிறது 0.5 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு IL ஆஃப் இன்ஃபைனைட்ங்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இதுல இருக்கிறது இது இந்த ஸ்டெப்ஸ்ல இருந்தே ஏதோ நம்மளுக்கு கால்குலேட்டர் இல்ல அலோட் இல்லாம ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வந்து அலோட் இல்லாம ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஓகேங்களா. So next question. So question number 33. இதை செக் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ண முடியுமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் இது நீங்க ட்ரை பண்ணுங்க. In the circuit diagram shown in the figure, so there is no comma. Okay. So S1 was closed and S2 was open for a very long time. So okay. So two switch கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. So mostly two switch கொடுக்க மாட்டாங்க. But two switch கொடுத்தாலும் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால எந்த ஒரு நமக்கு டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. So the voltage across the capacitor at t equal to 5 microsecond. Okay, voltage across the capacitor. ஓகேங்க. ஸோ அப்போ இது என்னன்னா டூ ஸ்விட்ச் மாடல். ஓகேங்களா. அப்போ இது வந்து டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏன்னா ஒன்லி ஒன் கெப்பாசிட்டர் இஸ் கிவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ வித் சோர்ஸா வித்தவுட் சோர்சஸா அப்படின்னா வித் சோர்சஸ் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ வித் சோர்சஸ். See, வித் சோர்ஸ்ங்கிறது வந்து எனி ஒன் சோர்ஸ் நம்மளுக்கு சார் இப்போ இங்க நீங்க ஓப்பன் ஆகும்போது இந்த 1 வோல்ட் இங்க கனெக்ட் ஆகல இல்ல அப்படின்னா இங்க 3 வோல்ட் அப்படிங்கிறது கனெக்ட் ஆயிருக்கு. See, நமக்கு அந்த வித் சோர்ஸ் அப்படிங்கிறது t greater than or equal to 0ல கெபாசிட்டர் அந்த சர்க்யூட் கூட ஏதாவது ஒரு சோர்ஸ் கனெக்ட் ஆயிருந்தாலே போதும். எனி ஒன் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருந்தாலே அது வித் சோர்ஸ் தான். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சார். அப்ப டூ சோர்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப இங்க பாருங்களேன். See, இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லைங்களா. கொஸ்டின் நம்பர் 31ம் அவங்க வோல்டேஜ் ஒன்னா கொடுத்துட்டு ரெண்டு பொட்டன்ஷியல் t less than 0 t greater than 0ல கொடுத்துருக்காங்க. See, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளேஸ்லயே ரெண்டு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டூ பிளேசஸ்ல டூ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க ஒரு வோல்டேஜ் இங்க ஒரு வோல்டேஜ். ஓகேங்களா. சரி, அப்ப நம்ம இது எப்படி கொடுத்திருந்தாலுமே நம்மளுடைய ரோல் என்னன்னா t equal to 0 மைனஸ்ல பேஸ் பண்ணி சோர்ஸ் இருந்தது அப்படின்னா இனிஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. t greater than 0ல சோர்ஸ் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி ஸோ நம்மளுக்கு கெப்பாசிட்டர் வோல்டேஜோட ரிலேஷன் தெரியும், சாரி எக்ஸ்பிரஷன் தெரியும். ஸோ விசி ஆஃப் இன்ஃபைனிட்டும் டவும் கால்குலேட் பண்ணக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா t equal to 5 மைக்ரோசெகண்ட்ல என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணும். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக நீங்களே சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் number 33. So answer is 1.52 is the answer. Okay, now. So next one. I think the question number solve பண்ணிருப்போம் I think. Check பண்ணுங்க. So question number 34 already we have solved in the session. Yes. You solve பண்ணிருக்கோமா? So kindly cross check and tell me. So question number 34. Okay, so now try பண்ணலாம். No issue. So switch is closed at time t equal to 0. The supply current supply current na so இந்த current இங்க இதுல போகக்கூடிய current I and capacitor voltage at t equal to so vc of infinite. So vc of infinite. So I comma vc of infinite என்னன்னு தான் கேக்குறாங்க. ஓகேங்களா. Okay. At so initial capacitor இருக்கு, initial value of capacitor இருக்கானா இல்லைங்க. என்ன ரீசன் அப்படின்னா switch is opened for a long time and it is closed at time t equal to 0 அப்படிங்கும்போது no sources are connected. So no sources connected அப்படிங்கும்போது so no initial value of capacitor. ஓகேங்களா. பட் இதுமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஏன் டிரான்சியன்ட் மாடல்னா ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டிரான்சியன்ட் மாடல். ஸோ டிரான்சியன்ட் மாடல். ஸோ செகண்ட் ஆர்டர். ஸோ செகண்ட் ஆர்டர்ங்கனால டைரக்டா எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ண முடியாது. ஒன்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அந்த அட் தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ t equal to 0 பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஸோ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட்வொர்க் இஸ் இன் டிரான்சியன்ட் ஸ்டேட். ஸோ இண்டக்டர் ஆக்ட் அஸ் ஓப்பன் சர்க்யூட்
So capacitor act as short circuit. Okay. So switch is closed at t equal to 0. R1 V, so capacitor short, so inductor open, R2. இப்போ இதில் கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. I is equal to V by R1. இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓம்ஸ் லா, ஏன்னா கரண்ட் இந்த இதில் ஃப்ளோ ஆகாதுங்க. ஒன்லி திஸ் இஸ் a series connection. So I is equal to V by R1. ஸோ இப்போ V by R1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் B and D ரெண்டு இருக்குங்க. சாரி, டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு at t equal to infiniteலேயே நம்ம சால்வ் பண்ணணும். At t equal to infinite வந்து பாருங்க, so network is in steady state, so resistive in nature, and inductor as short circuit and capacitor as open circuit. So R1, so capacitor open, so short, R2, R1, and this is V. See what is this VC of infinite? So VC of infinite வந்து பாத்தீங்கன்னா, so what is the value of voltage across R2 அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ so potential divider, that is voltage division principle, R2 by R1 plus R2 into V. ஓகேங்களா? so VC of infinite அப்படிங்கிறது, so VC of infinite அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, so R2 by R1 plus R2 into V. அப்போ ஆப்ஷன் B is correct. ஓகேங்களா? so இந்த கொஸ்டின்மே வந்து பாத்தீங்கன்னா it's very simple question. So என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, at that instantல மட்டும் என்ன கேட்குறாங்க, சப்ளை கரண்ட் at t equal to 0 plus. மேபி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, அட் அ டைம்ல ரெண்டு இன்ஸ்டன்ட்லயுமே என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டது இல்லை. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸோ சப்ளை கரண்ட் t equal to 0 பிளஸ்ல என்ன, அண்ட் கரஸ்பாண்டிங்லி கெபாசிட்டர் வோல்டேஜ் at t equal to infiniteல என்ன. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் B is correct. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 20 ohm, ஸோ இண்டக்டர் ஷார்ட், so 20 ohm, so இங்கேயும் 20 ohm, so இங்கேயும் 20 ohm. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் I of 0 மைனஸ். இங்க அவங்க வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்றது இந்த கரண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது இஸ் I. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பொட்டென்ஷியல் பிகம் 0 volt, நோ கரண்ட் ஃப்ளோயிங். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இந்த 30, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 parallel 20 வந்து 10. ஓகே, ஸோ செக் பண்ணுங்க. 10 plus 20 30. ஸோ ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ இங்கே 10ங்க. ஓகே, இங்கே 20 இஸ் தேர். அப்போ 10 30 அப்போ கரெக்ட். ஓகே, I of 0 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1 ampere. ஓகே, கரெக்ட். ஸோ இதில் எந்த டவுட் இல்லைங்க. ஸோ anyone having doubt in t equal to 0 minus? So this is step 1. So t equal to 0 minus la வந்து பாத்தீங்கன்னா, so 1 ampere is correct. So next, so second step. So step 2. So t equal to 0 plus. So t equal to 0 plus ல நம்மளுக்கு transient state, inductor வந்து பாத்தீங்கன்னா, so open circuit. ஓகேங்களா? inductor open, switch open. ஓகேங்களா? அப்ப அதோடைய corresponding circuit வந்து பாத்தீங்கன்னா, so this is 20 ohm. So inductor open, so switch open, so இங்க 20 ohm. So this is 20 ohm, so this is 20 ohm, so this is 20 ohm. So இங்க வந்து பாத்தீங்கன்னா, so 30 volt. இப்போ என்ன இந்த பிரான்ச்ல என்ன கரண்ட் அப்படின்னு கேக்குறாங்க, I of infinite. ஓகேங்களா? சரி, நாட் இன்ஃபைனைட், I of 0 plus. இப்போ என்ன டவுட் வரும்னா, சார் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ 1 ampere கால்குலேட் பண்ணக்கப்புறம் ஆப்ஷன் டி நம்ம சூஸ் பண்ணிடுவோம். என்னன்னா, ஸோ I of 0 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு I of 0 பிளஸ் தானே, அது எதுக்கு மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணணும். பட் அவங்க வந்து இண்டக்டர்ல போகக்கூடிய கரண்ட் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாதுங்க. அதர் பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் 100% சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ 100% வந்து ஏன்னா இண்டக்டர் கரண்ட் தான் வந்து, inductor does not allows the sudden change of current and capacitor does not allow the sudden change of voltage அப்படிங்கிறதா கான்செப்டே தவிர ரிமைனிங் பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ இங்கே இந்த ஓப்பன் சர்க்யூட்டுங்கிறதுனால ஸோ இந்த பிரான்ச்சில் நம்மளுக்கு எந்த கரண்ட் இருக்காதுங்க. ஸோ அப்போ டைரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த கரண்ட்டுங்கிறது I of 0 ப்ளஸ் அப்படிங்கிறது 30/40. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் V by R. ஓகே, ஸோ சாரி 30/16ங்களா? சாரி 1 minute. ஸோ 20 ஏன்னா இதுதான் நம்மளுக்கு இந்த பிரான்ச்சில் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ இருக்காதுங்க. இதுவும் ஓப்பன் சர்க்யூட். ஸோ அப்போ 60 7/6. 7/6 வருதுங்க சார். 1 minute. ஓகே, 7/6 வருதுங்களா? 30/16ங்களா? ஸோ 7/6 எப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் எஸ், கைண்ட்லி எனிவன். I of 0 மைனஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் சார். ஓ ஓகே, ஃபைன். ஓகே, வெரி குட். ஸோ 0 ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு I of 0 மைனஸை நம்ம வந்து 100% இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ அது நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் இல்லைங்களா? ஸோ இண்டக்டரில் வந்து இது ஓப்பன் சர்க்யூட் இருந்தாலும் இதுக்கு பேரலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் வந்துங்க இதுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் இருக்கும். ஸோ இந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர். இப்போ இந்த பிரான்ச்லேயும் நம்மளுக்கு 1 ஆம்பியர் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நான் நெக்ஸ்ட் பேஜில் இந்த சர்க்யூட்டை நான் ரீட்ரா பண்ணுறேங்க. வெரி குட் கொஷின். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 1 ஆம்பியரை கன்சிடர் பண்ணாமல் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, 30 வோல்ட், 20 ஓம், ஸோ 20 ஓம் அண்ட் 20 ஓம். ஸோ இங்கே வந்து டைரெக்டாகவே நான் என்ன சொல்லிடுறேன்னா ஸோ திஸ் இஸ் 1 ஆம்பியர். அப்போ இங்கே 1 ஆம்பியர் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் 1 ஆம்பியர். ஸோ இந்த பிரான்ச்சில் 1 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சீரீஸ் இப்போ 40 அப்போ என்ன சொல்லலாம்னா ஸோ திஸ் இஸ் 20 ஓம். ஸோ இதில் 1 ஆம்பியர் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 40 ஓம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ V is equal to RI. 20 into 1 20 வோல்ட். ஸோ இங்கேயும் 20 வோல்ட் தான் இருக்கும். அப்போ இதில் கரண்ட் I is equal to V by R 20/40. அப்போ 1/2. ஓகே, 1 minute. இங்கே மிஸ்டேக் ஆகுதுங்க. கீழே ஒரு 20 ஓம். ஓகே. But 7/6 சர்க்யூட் எல்லாம் நம்மளுக்கு கரெக்ட் தாங்க. இங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ. ஸோ இங்கே செக் பண்ணுங்க. சார் அந்த 20 ஓம் அக்ராஸா டைரக்டா 20 வோல்ட்னு எடுக்காம நான் KCL அப்ளை பண்ணி போட்டேன் சார். ஓகே, அப்போ VA வந்து 20. பட் எப்படி போனாலும் நம்மளுக்கு 20 வோல்ட் கரெக்டு தானுங்க. 20 வோல்ட் வரணும்ல. இந்த 20யும் பேரலல் அப்படிங்கும்போது என்ன ஓப்பன் சர்க்யூட். சரி, ஐங்கிறது I of 0 ப்ளஸ்ங்கிறது 7/6ங்க. அது எப்படி 7/6 வரும்?
20 volt. ஓகேங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. என்ன மிஸ்டேக்னு தெரியல, பட் ஏதாவது ஒரு க்ளூ. ஓகே, ஒரு 1 minute டைம் கொடுங்க. ஸோ இது நம்ம வில் கெட் பேக் டு திஸ் கொஷின். ஓகேங்களா, பட் என்ன மாடலில் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு பேசிக்காக ஆன்சர் கரெக்டாக தானே வரணும். ஸோ இல்லைனா என்ன மிஸ்டேக்குங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எய்தர் இந்த மெத்தட் கரெக்ட்னா நம்மளுக்கு IF0 ப்ளஸ் நம்மளுக்கு 7/6 வரணும். இல்லை IF0 ப்ளஸ் வந்து மிஸ்டேக்னா நம்மளுக்கு ஏதாவது ஸோ கான்செப்டில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறது தெரியணும். ஓகேங்களா, ஸோ அது நான் என்னங்கிறது ஒரு 1 minute டைம் கொடுங்க. ஸோ வில் வெரிஃபை திஸ். Okay, so we'll come back to the next question. So an ideal voltage source will charge an ideal capacitor. So what is that answer? Ideal voltage source will charge an ideal capacitor in infinite time, exponentially, instantaneously, and none of these. So theory question. So what is the answer? Instantaneously. C, sir. Instantaneously, yes. So option C is correct. So next one. A voltage waveform is applied across an inductor with initial current through it being 0, the current to the inductor. Yes. So இது வந்து ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணலாம். So V of t கொடுத்து see இந்த क्वेश्चन வந்து பாருங்க, இந்த क्वेश्चन it is not based on transient, it direct question. என்ன கொடுத்திருக்காங்கன்னா see 1 Henry inductorல வந்து பாத்தீங்கன்னா so voltage waveform, that is V of t is given. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஸோ இனிஷியல் கரண்ட் மேபி இந்த இனிஷியல் கரண்ட் கொடுத்துருக்கனால இந்த கொஸ்டின் இது கரண்ட் ஸோ அவங்க டிரான்சியன்ட் கொஸ்டின் எடுத்துருக்கலாம். பட் இது டிரான்சியன்ட் கொஸ்டின்லாம் கிடையாதுங்க, இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேசிக் கொஸ்டின் ஆஃப் இண்டக்டர். ஸோ V of t is given. ஸோ V of t வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 12t². ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா I of t என்னன்னு கேட்குறாங்க, தட் இஸ் கரண்ட் டு த இண்டக்டர். I is equal to ஸோ வாட் இஸ் ரிலேஷன், அப்போ I கால்குலேட் பண்ணலாம் இல்லைங்களா, I என்னன்னு கால்குலேட் பண்ணலாம்னா yes, so kindly, so it is visible. So VL is equal to L DIL by dt. அப்போ IL is equal to so 1/L integration of VL into dt அப்படிங்கிறதா இதோடைய ரிலேஷன். அப்போ 1/1 so integral 12t² into dt தான் நம்மளுடைய 12t³/3 for 4t³. Option D is correct. ஓகேங்களா, so option D is correct. இது ஒரு simple question, basic question. ஓகேங்களா, so everyone can solve this. So next question. The unit step voltage is applied okay at t equal to 0 to a series RL. ஸோ இதுதானுங்க நம்ம இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு சீரிஸ் RL சர்க்யூட்ல யூனிட் ஸ்டெப் வோல்டேஜ் ஒரு டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஸோ அதே கொஸ்டின். ஸோ வித் 0 இனிஷியல் கண்டிஷன்ஸ், அதாவது என்னன்னா ஸோ யூனிட் ஸ்டெப் வோல்டேஜ் அப்படிங்கிறது U of t சீரிஸ் RL இண்டக்டர் R and L. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஓகே யூனிட் ஸ்டெப் வோல்டேஜ் வந்து t equal to 0ல சீரிஸ் RL சர்க்யூட்டுக்கு அப்ளை பண்ணும்போது இட் இஸ் பாசிபிள் ஃபார் த கரண்ட் டு பி ஆசிலேட்டரி. ஆசிலேஷன் கிடைக்காதுங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டிகேயிங் ஆர் எக்ஸ்போனென்ஷியல் ரைசிங். ஆசிலேட்டரினா இதுதான் நம்மளுக்கு ஆசிலேட்டர். ஓகேங்களா, இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் சைன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து சைன் ஆர் கொசைன் ஃபங்க்ஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. வி ஆர் நாட் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைனசாய்டல் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு சைனசாய்டல் ரெஸ்பான்ஸ் 100% கிடைக்காது. அண்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் அட் t equal to 0 plus வந்து 0. ஓகே, ஸோ இது செக் பண்ணி பார்க்கலாம். t equal to 0 plusல வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா t equal to 0 plus ஸோ நம்மளுக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட். ஸோ இண்டக்டர் ஓப்பன் சர்க்யூட். ஓகேங்களா, ஸோ இண்டக்டர் ஓப்பன் சர்க்யூட் அப்படிங்கும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து 0 தான். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் இன் த ஸ்டெடி ஸ்டேட் இஸ் 0.
எனர்ஜி ஸ்டோர்டு ஓகேங்களா. ஸ்டோர்டு வந்து இண்டக்டர் ஸ்டெடி ஸ்டேட் எப்போ ஜீரோனா வித்தவுட் சோர்சஸ் ஓகேங்களா. பட் சோர்ஸ் இஸ் கனெக்டட். சோர்ஸ் கனெக்டட்னா see நமக்கு இன்ஃபைனைட்னா ஸ்டெடி ஸ்டேட்லயுமே எனர்ஜி ஸ்டோர்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ரெசிஸ்டர் கரண்ட் eventually falls to 0. ஸோ இது வந்து it is not correct. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஆல்ரெடி நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட்ங்கிறது. சரி ரெசிஸ்டர் கரண்ட் அப்படிங்கிறது eventually அப்படின்னா ஸ்லோலி ஓகேங்களா. ஸோ ஸ்லோலி ஃபால்ஸ் டு 0 அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட் ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு சோர்ஸ் கனெக்டட் அப்படிங்கும் போது ஸோ நம்மளுக்கு கரண்ட் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம எப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் t greater than or equal to 0 ஓகேங்களா. அப்போ ஸ்விட்ச் க்ளோஸ்டு at t equal to 0 அப்படின்னா ஸோ நம்மளுக்கு t greater than or equal to 0 எங்க டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மெமரி எலிமெண்ட்ல தான் நம்மளுக்கு டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே தான் நம்மளுக்கு பட் அதாவது ஆர் ஈக்குவலன்ட் இங்கே தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டர் பேஸ்டு சர்க்யூட்டா ரெசிஸ்டர் பேஸ்டு சர்க்யூட்டான்னு பாருங்க. ஸோ கெப்பாசிட்டர் பேஸ்ட் சர்க்யூட்னா ஆர் ஈக்குவலன்ட் இன்டூ சி. ஆர் ஈக்குவலன்ட் சிலேருந்து கால்குலேட் பண்ணுங்க பை மேக்கிங் வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் ஓகேங்களா. ஸோ ஷார்ட்னா அப்போ ஆர் ஈக்குவலன்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர் பேரலல் டு ஆர். இப்போ நம்மளுக்கு வந்து ஆர் இன்டூ 2R பை ஆர் பிளஸ் 2R. அப்போ 2R by 3R. So RR will get cancelled. அப்போ 2 by 3R. 2R square. Sir 2R so square. 2R square by 2R வரும். RR will get cancelled. அப்போ 2R by 3 ஓகேங்களா. So 2R by 3 into C. sorry 2R by 3 தான் R equivalent ஓகேங்களா. அப்போ tau வந்து பார்த்தீங்கன்னா so 2R by 3 into C. அப்போ 2 by 3 RC. Option D is correct ஓகேங்களா. இதெல்லாமே டைம் கான்ஸ்டன்ட் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணதில் இன்பிட்வீன் ஏதோ ஒரு ஸ்டெப் மட்டும் செப்பரேட்டாக கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ 1 மார்க்கில் இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் மட்டும் என்ன, t ஈக்குவல் டு 0 ப்ளஸில் என்ன, t ஈக்குவல் டு இன்ஃபைனிட்ல என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ செப்பரேட்டாகவும் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 40th கொஷின். ஐ திங்க் இது கொஷினுமே நம்ம ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைனசாய்டல் பேஸ் பண்ணி சைனசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் and DC அதாவது DC and AC ஓகேங்களா. ஸோ DC and AC ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இது கைண்ட்லி கிராஸ் செக் வித் திஸ் ஆல்ரெடி சால்வ் இன் தி கிளாஸ் ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி செக் திஸ் கொஷின். ஸோ DC and AC இண்டிவிஜுவலாக நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. So in the series RC circuit shown in figure, the voltage across C starts increasing when the DC source is switched on. The rate of increase of voltage across C at that instant, a rate of increase of whatever it is, rate of change of rate of increase of rate of decrease of okay. So rate of increase na positive இருக்கும், rate of decrease na negative இருக்கும். And நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா rate of change அதாவது வந்து பாத்தீங்கன்னா so slope உடைய வேல்யூ தான் கேக்குறாங்க. So voltage across VC, so VC of t at instant just after the switching. அப்போ வந்து VC of t equal to 0 plus ஓகேங்களா. ஸோ VC that is capacitor voltage at t equal to 0 plus. இப்போ rate of change அப்படிங்கும் போது ஸோ d by dt ஓகேங்களா. ஸோ d by dt ஸோ இதான் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ dVC upon dt ஸோ at t equal to 0 plus. ஸோ இதுதான் நம்மளோட கால்குலேட் பண்ணக்கூடிய ஸோ பார்ட் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீரிஸ் ஆர்சி சர்க்யூட். ஸோ இது உங்களுக்கு இப்படி டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா நம்ம இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கொஷின் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க ஜஸ்ட் டு மேக் கன்ஃபியூஷன் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய பேட்டர்ல ஸோ நீங்கள் இப்போ ஸ்விட்ச் இப்படி இருக்கு அண்ட் ஆர் ஸோ சி இப்போ இந்த மாதிரி நீங்க இந்த பேட்டர்ல கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா ஸோ நம்மளுடைய ஸ்டாண்டர்டா நம்ம எப்படி இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இங்க இருக்கு. ஸோ ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா t equal to 0 switch is closed and here the resistor and இதுதான் பாத்தீங்கன்னா சீரிஸ் ஆர்சி சர்க்யூட். ஏன் இந்த சீரிஸ் ஆர்சி சர்க்யூட் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஆர்சி சர்க்யூட் and the switch is given and 1 volt DC source is given ஓகேங்களா. ஸோ 1 volt DC source. So this is capacitor. So the VC தான் நம்மளுக்கு என்னன்னு கேட்காங்க, not VC of 0 plus at VC of t at t equal to 0 plus and rate of increase ஓகேங்களா. ஸோ d by dt. ஸோ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ என்னன்னா
after the so before switch இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு transient question அப்படினாலே நான் உங்களுக்கு இனிஷியலா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா see whenever the transient is given switch கொடுத்திருக்காங்கன்னா at t equal to 0 minusல வந்து initial value of initial voltage across the capacitor கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து first order circuit ஓகேங்களா with source without sources ஆங்கிறது நம்ம பார்க்கலாம் சோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு முன்னாடி t equal to 0 minusல வந்து initial voltage என்ன capacitor இருந்தது அப்படினா கால்குலேட் பண்ணும் இப்போ இந்த switch open ஆ இருக்கும் போதுங்க no sources connected to the capacitor and no charging and no initial voltage ஓகேங்களா அப்ப vc of 0 minus வந்து பாத்தீங்க which is equal to 0 volt that is equal to vc of 0 plus இது வந்து பாத்தீங்க t equal to 0 minusல இருந்து எடுத்த so concept இப்ப t greater than 0 so t greater than 0 ல switch is closed ஓகேங்களா so switch வந்து பாத்தீங்க so switch is getting closed so switch closed ஆகும்போது so இங்க இது வந்து பாத்தீங்க நமக்கு current is flow அப்படிங்கிறது என்ன சோ ஸ்விட்ச் க்ளோஸ்ட் ஆனா கண்டிப்பா சோர்ஸ்ல வந்து என்னங்க போ சோ சோர்ஸ் இஸ் கனெக்டட் வித் சோர்ஸ் ஓகேங்களா அப்ப இது வந்து பாத்தீங்க சோ டிரான்சியன்ட் மாடல் क्वेश्चन சோ வித் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சோ வித் சோர்ஸ் ஏன் வித் சோர்ஸ் சோ வித் சோர்ஸா வித் சோர்ஸ் வித்அவுட் சோர்ஸஸ்ங்கறத நம்ம எப்ப கால்குலேட் பண்ணுவோம்னா t greater than or equal to 0 ஓகேங்களா சோ t greater than 0 ல வந்து பாத்தீங்கன்னா சோ சோர்ஸ் இஸ் கனெக்டட் ஓகேங்க இந்த 1 volt source அப்படிங்கிறது சோ கனெக்டட் டு தி சீரிஸ் RC சர்க்யூட் அப்போ இப்ப கரண்ட் flowing through the capacitor IC இன் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா சோ கரண்ட் ஃபார்முலா என்ன அப்படினா IC equal to C standard formula of current flowing through the capacitor okay இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ இப்போ இது வந்து பாருங்க let it be this is equation number 1 okay so let it be so this is equation number 1 so இப்போ வந்து பாத்தீங்கன்னா we want to write the so KVL in this loop okay so KVL in this loop so KVL எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படினா see 1 so let it be this is a voltage இது வந்து பாத்தீங்கன்னா so VS நம்ம எடுத்துக்கோம் so this is VR and this is VC ஓகேங்களா so நமக்கு வந்து by applying KVL in the loop so by KVL so we get VS is equal to so we na direct எழுதுறேங்க so VS is equal to VR see sum of voltage across resistor and capacitor தான் வந்து பாத்தீங்கன்னா so source voltage அப்படிங்கிறது 1 volt அப்படிங்கிறது தெரியும் so நமக்கு VR அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so what is VR I into R so I into R so what is VC so let it be VC of T is VC of T ஓகேங்களா so VC of T okay okay so இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த I அப்படிங்கிறது so it's a series current whatever the current is flowing through the capacitor the same current is flowing through the so resistor அப்ப இது நம்ம என்ன சொல்லலாம் IC of T அப்படினு சொல்லலாம் அப்ப 1 is equal to so IC of T into R plus VC of T why it is IC of T current flowing it is because of the series branch so the same current is flowing instead of இப்போ இங்க IC of T instead of this IC of T so நம்ம என்னங்க பண்ணலாம் so IC of T பதிலா C dVC of T by dt ங்கறது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் so C so dVC of T by dt R plus so VC of T ஓகேங்களா சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்னங்க நமக்கு வேணும் so dVC of T by dt தான் நமக்கு வேணும் but at T equal to 0 plus see இது எல்லாமே நமக்கு சார் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே நம்ம ப்ரோசீட் பண்ணுவோம் இந்த क्वेश्चनக்கு ஏன் நம்ம இந்த மாதிரி KVL அப்ளை பண்றோம் அப்படினா see இது வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூ இல்லைங்க ஓகேங்களா so T equal to 0 minusல நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் initial voltage across the capacitor that is equal to 0 volt அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிட்டோம் and now we are proceeding to T greater than 0 ஓகேங்களா so T greater than 0 ல so நம்ம switch is closed and we have identified what is the current flowing through the series circuit ஓகேங்களா so that IC is equal to so C dVC of T by dt but இப்போ நமக்கு இந்த term தான் நமக்கு வேணும் ஓகேங்களா பட் இந்த term என்ன வேணும் at T equal to 0 plus ல வேணும் ஓகேங்களா அப்ப என்ன பண்றோம் அப்படினா இந்த termக்காக so நம்ம we are getting a KVL so KVL ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா so we are getting this expression ஓகேங்களா இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா T equal to 0 plus நீங்க வந்து என்ன பண்ணலாம் so இந்த 0 equal to 0 plus இன்ஸ்டன்ட்க்கு so இந்த term என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா so C ங்கிறது கான்ஸ்டன்ட் C ங்கிறது கான்ஸ்டன்ட் பட் இங்க நமக்கு வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல C னே தான் கொடுத்திருக்காங்க and R க்கும் எந்த வேல்யூமே கொடுக்கல பட் VC of T அப்ப இந்த T க்கு பதிலா T equal to 0 plus அப்படினு நீங்க என்ன பண்ணலாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகே இந்த எக்ஸ்பிரஷன்ல so 1 minute so 1 second okay
ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன்லிங்க ஸோ திஸ் எக்ஸ்பிரஷனில் t ஈக்குவல் டு ஸோ 0 ப்ளஸ் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு c dvc of 0 plus by dt into r plus what is vc of 0 plus? vc of 0 plus. So vc of 0 plus தான் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 0 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ as 0 வோல்ட். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ dvc நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஸோ we need to calculate this. அப்போ 1 upon rc is the answer. ஓகேங்களா? இப்போ answer is so 1 upon rc. ஓகேங்களா? So one of the student they have solved. So இப்போ initial voltage calculate பண்ணியிருக்காங்க. So இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா so yes, so whatever the rate of increase, so dvc of dt, but என்னன்னா so at t equal to instant. Okay, anyhow, so இங்க வந்து பாத்தீங்கன்னா t equal to 0 plus, ஓகேங்களா, t equal to 0 plusல வந்து பாத்தீங்கன்னா so dvc of dt. Okay, anyhow, so we can approach in any method, but இங்க நம்ம calculate பண்றது வந்து பாத்தீங்கன்னா at t equal to 0 plus instant தான் calculate பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? so ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா so t equal to so 0 plus. So answer is 1 upon rc we will get. ஓகேங்களா? ஸோ இது நம்ம இந்த பேட்டர்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்லி பேஸ்ட் அப்பான் திஸ் வேல்யூ வி ஆர் டேக்கிங். ஓகேங்களா? ஸோ ஒன்லி பேஸ்ட் ஆன் திஸ் கெப்பாசிட்டர் விசி இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 minute. ஓகேங்க. So okay, so in the solution I hope this is உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். இது ஒரு மெத்தட் ஆஃப் ஆன்சரிங். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ t equal to 0 minusல வந்து பார்த்தீங்கன்னா so we have already calculated so vc of 0 minus is equal to 0 volt which is equal to so vc of 0 plus. so next step என்னன்னா so t equal to 0 plus. ஓகேங்களா? so t equal to 0 plus. see நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா so step 1 வந்து பார்த்தீங்கன்னா so t equal to 0 minusல steady state. so steady stateல வந்து பார்த்தீங்கன்னா so 0 volt. so இங்க step 2 வந்து பார்த்தீங்கன்னா so t equal to 0 plus transient state. so capacitor acts as short circuit and inductor. okay, now inductor. so இது வந்து பார்த்தீங்கன்னா so transient. அப்போ capacitor வந்து பார்த்தீங்கன்னா so short circuit அப்படிங்கும்போது okay, so capacitor short circuit only resistor and 1 volt. ஓகேங்களா? so இதுதான் நம்மளுடைய இப்ப current I. so I is equal to V by R. so 1 volt. so நம்மளுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா R. அப்ப I is equal to 1 by so that is I is equal to 1 by R. ஓகேங்களா? so I is equal to 1 by R. so இந்த current தான் ஓகே. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு dvc of dt dvc of t by dt which is equal to I by C. இந்த ஐங்கிறது IC of t. ஓகேங்களா? so IC of t. என்ன ரீசன்னா சோ நமக்கு dvc சோ ஆல்ரெடி நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ IC-யும் இந்த IR இது ஆக்சுவலா இது கால்குலேட் பண்ணது IR. ஓகேங்களா? சோ சேம் கரண்ட், தட் இஸ் ரெசிஸ்டர் கரண்ட்டும் நமக்கு கெபாசிட்டர் கரண்ட்டும் சேம். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் IC of t we are substituting 1 by R. ஓகேங்களா? சோ அப்ப dvc of t by dt which is equal to so 1 by RC we are getting. ஓகேங்களா? சோ இது வந்து பாருங்க this is another method of answering this question. ஓகேங்களா? சோ இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? so any doubt in this question number 41? சொல்லுங்க. சார் இது வந்து DC வோல்டேஜ் சோர்ஸ்னு क्वेश्चनல மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். ஆமாங்க. அது எப்படிங்க சார் நம்ம ட்ரான்சியன்ட் மாடல்ல சால்வ் பண்ண முடியும்? புரியல. என்ன क्वेश्चन சொல்லுங்க? DC வோல்டேஜ் சோர்ஸ்னு கொடுத்திருக்காங்க சார். இந்த DC வோல்டேஜ் சோர்ஸ் ஸ்விட்ச் ஆன்னு கொடுத்திருக்காங்க சார். ஆமாங்க. நமக்கு AC ல இருந்தானே சார் ட்ரான்சியன்ட்ல சால்வ் பண்ணனும். DC transients நம்ம பார்த்துட்டு இருக்கோம்லங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு transientsல two types of transients, DC transients and AC transients. நம்ம entire analysis எல்லாமே நம்ம DC transient, DC sources பேஸ் பண்ணி தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் AC சோர்ஸ்ல இருந்து நமக்கு transient free response மட்டும் தானே நம்ம கால்குலேட் பண்ணுவோம் based upon AC source. complete analysis. okay, complete analysis நம்ம DC பேஸ் பண்ணி தாங்க. DC source switched on-னா so switch on பண்ணும்போது அந்த DC source வந்து பாத்தீங்கன்னா so starts increasing, that is it will connected to the series RC circuit. ஓகேங்களா? so இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு மெத்தட். பட் இது வந்து எப்படின்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா at that instantல கெபாசிட்டர் வோல்டேஜ்னோ இல்ல இண்டக்டர் கரண்ட்னோ கேட்காம இந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா so ரெகுலர் மாடல். அதாவது இப்படி கேட்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா rate of increase na differentiating this VC of t by dt. அப்ப இது இன்ஸ்டன்ட்ல கேக்குறனால நம்ம ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணக்கப்புறம் அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். see எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்ல கேக்குறாங்க அப்படின்னா சோ அந்த இன்ஸ்டன்ட்லயே நம்ம சால்வ் பண்ணி அந்த இன்ஸ்டன்ட் பேஸ் பண்ணியே சால்வ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चनக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா சோ ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சோ ஃபைனலி we get the answer. பட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு so that is
lengthy method. ஓகேங்களா? so that will not follow. so இதுதான் நம்மளுக்கு ஈஸியான மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெத்தட். ஒன் திங் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக உங்களை செல்ஃபா வந்து நீங்க ட்ரை பண்ண சொல்லுதுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவை நீங்க பில்ட் பண்ண தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட், அதாவது அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸோ அந்த ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்யூஷன் சொல்லும் போதுங்க அந்த மெத்தட் தான் உங்களுக்கு அது ஃபாலோ ஆகும். ஆனா நீங்களே திங்க் பண்ணும்போது நீங்க யூ கேன் கம் வித் சம் யுவர் ஓன் மெத்தட். ஓகேங்களா? சி லாஜிக் அண்ட் கான்செப்ட்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோமே தவிர நீங்க சால்வ் பண்றது உங்களுடைய யூ கேன் யூஸ் யுவர் ஓன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதோட சொல்யூஷன்ஸும் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணியிருக்காங்க. பட் இது கிளாஸ்லேயே சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுமே 43 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தே ஹவ் கிவன் ஒன் சொல்யூஷன். ஓகே, ஸோ there is another solution 6.32 and everyone. so 6.32ங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் they have solved. ஸோ உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ்க்கு ஐ எம் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு டவுட் இருக்கு, இல்லை அந்த கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ்க்கு டைம் எடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நோன் கொஸ்டினையே நம்ம சால்வ் பண்ணும்போது ஸோ நோ யூஸ் ஆஃப் டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் செஷனில் சொன்ன மாதிரி ஸோ சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது செல்ஃபாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன் கேஸ் ஏதாவது சில ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னா நம்ம அதை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 6.32. ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி செக் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, 44. ஓகே, ஸோ 44ல பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் செகண்ட் ஆர்டர் அண்ட் இன்ஸ்டன்ட் வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இண்டக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ t = 0+ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இண்டக்டர் ஓப்பன் சர்க்யூட் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து சாரி இண்டக்டர் ஓப்பன் அண்ட் கெப்பாசிட்டர் ஷார்ட். ஸோ அதுல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக நம்ம அந்த இன்ஸ்டன்ட்லேயே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இவங்க t = 0- வந்து சார் இப்போ இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணல, அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா நோ சோர்சஸ் கனெக்டட் டு த சர்க்யூட் when t = 0- அப்படின்னா இனிஷியல் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் அண்ட் இனிஷியல் கரண்ட் டு தி இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட் அது 0. ஓகேங்களா? அப்போ டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ t = 0+ வந்து ஸோ we can go with this analysis. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி we'll get 4 volt is the answer. ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா நீங்க கேளுங்க. ஸோ யூ கேன் ஆஸ்க் அட் எண்ட் ஆஃப் ஈச் கொஸ்டின். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். அதர்வைஸ் நீங்க இது சார் இல்லை இந்த கொஸ்டின் வந்து எனக்கு நான் ட்ரை பண்ண எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஸோ நீங்க ஸோ டீட்டெயில் அப்படின்னா ஐ ஹோப் எவ்ரிஒன் இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா ஸோ t = 0- வந்து நோ சோர்சஸ் கனெக்டட், அப்போ நோ இனிஷியல் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ நோ இனிஷியல் வோல்டேஜ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் வோல்டேஜ் வச்சு ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கலன்னு நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். ஐ திங்க் 33rd கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஐ திங்க் 33 or 34. இந்த கொஸ்டின் 35. ஸோ 35 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஆல் த கான்செப்ட்ஸ் எவ்ரி திங் வாட் எவர் வி ஹவ் டிஸ்கஸ் இஸ் கரெக்ட். அது ஒன்லி ஒன் மிஸ்டேக். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோடது வந்து ஸோ 1/2 சம் மிஸ்டேக் வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா 7/6 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன மிஸ்டேக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணீங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 35 எனிவன்? எஸ்? ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா ஸோ வாட் எவர் ஐ ஹவ் ட்ரான் திஸ் சர்க்யூட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் த சர்க்யூட் ஐ ஹவ் ட்ரான் ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஐ ஹோப் நான் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோங்கிறது இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ 20 வோல்ட். ஸோ 20 வோல்ட் இங்க கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிஃபரெண்ட் கரண்ட் இங்க நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 1 ஆம்பியர். அதாவது என்னன்னா ஸோ t = 0- 1 ஆம்பியர். ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட்டுங்க. அப்போ ஆப்ஷன் எய்தர் சி ஆர் டி வரணும். நமக்கு 7/6 அப்படிங்கிறது ஆன்சர் வரல t = 0+ல. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் கரெக்டா இல்லை இது என்னங்கிறது. பட் இங்க நம்ம செக் பண்ணும்போது ஸோ வி ஹவ் நாட் காட் தி கரெக்ட் ஆன்சர். என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இங்க பாருங்க, த கரண்ட் சோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா வி ஹவ் மிஸ்டு ஹியர். ஓகேங்களா? ஸோ கரண்ட் சோர்ஸ் ஆக்சுவலா கரண்ட் சோர்ஸை வந்து கரண்ட் ஃப்ளோவா நம்ம எப்பவுமே கன்வெர்ட் பண்ணக்கூடாதுங்க. கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா கரண்ட் சோர்ஸ் அதை நான் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ t = 0- நம்ம என்ன இனிஷியல் வோல்டேஜ் அண்ட் இனிஷியல் கரண்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுமோ அது t = 0+ல இம்மிடியேட்டா நம்ம என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணணும்.
ஓகேங்களா. அதாவது இனிஷியல் ஒன்லி t ஈக்குவல் டு 0 பிளஸ்ல அப்ப இனிஷியல் கரண்ட் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இண்டக்டரோட இனிஷியல் கரண்ட்டையும் நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அப்ப இதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்ல. பட் இது வந்து சோர்ஸா தான் ரீப்ளேஸ் பண்ணணும். திஸ் இஸ் a source, temporary source. ஓகேங்களா, சோர்ஸ். அப்ப அந்த சோர்ஸ் இங்க பாருங்களேன், நம்ம இங்க மிஸ் பண்ணிருக்கோம். சோர்ஸ் 1 ஆம்பியர். see இந்த பிரான்ச்ல ஃப்ளோ ஆகக்கூடியது 1 ஆம்பியர், அதுல எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. பட் இங்க சோர்ஸை வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா we cannot neglect that source. ஓகேங்களா. so இங்க நம்ம இங்க ரீஅரேஞ்ச் பண்ணும்போது so we have neglected this 1 ampere current. so அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து 1 ampere அப்படிங்கிறது இருக்கும். பட் இதோட பொட்டன்ஷியல் டிராப் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, we don't know the potential drop across the 1 ampere current source. ஓகேங்களா, அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா so they have they are going for okay anyhow. so அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா any மெத்தட்லயும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட்ல கேவிஎல் அப்ளை பண்ணி ஸோ அதுல இருந்து கால்குலேட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஆன்சர் ஸோ 7/6 அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ என்னன்னா இந்த மிஸ்டேக் என்னங்கிறத மட்டும் நான் சொல்றேன்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா, ஸோ வித் கரண்ட் சோர்ஸை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எனி மெத்தட்ல கால்குலேட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலி என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போதுங்க இங்க 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ 20 ohm. so this is 20. so இப்போ நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா so இந்த பிரான்ச்ல ஓகே இங்க ஓகே so here is also 120. okay so the 20 தான் 40 ஆகுது. okay so this is 20. so இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா psi of 0 plus னு கேக்குறாங்க. so this is 30 volt. so இது நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா so இப்போ 7/6 ஆம்பியர் எனி மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணாலும் நீங்க 7/6 அப்படிங்கிறது கிடைக்கும். so ஆப்ஷன் so C is correct. so உங்களுக்கு என்ன மிஸ்டேக்ங்கிறது புரிஞ்சுதுங்களா. இங்க கரண்ட் சோர்ஸ்னா கரண்ட் சோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இங்க வந்து பொட்டன்ஷியல் டிராப் இஸ் unknown. ஓகேங்களா, so பொட்டன்ஷியல் டிராப் இஸ் unknown. ஓகேங்களா, பொட்டன்ஷியல் டிராப் இஸ் unknown. அப்ப வந்து பாத்தீங்கன்னா we can solve by any method. ஓகேங்களா, so நீங்க பொட்டன்ஷியல் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணி கூட நாட் பொட்டன்ஷியல் டிவைடர் so that is நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, so நோடல் அனாலிசிஸ் so that is VA. ஓகேங்களா, so VA minus 30/20 so VA minus 0/40 so leaving current is 1. அப்ப VA என்னன்னு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா so VA known அப்படின்னா so இதுல போகக்கூடிய கரண்ட் என்னங்கிறது ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, so I hope there is no doubt in this. Okay, so only the mistake on that what we have done is in the 1 ampere current source நம்ம வந்து பாத்தீங்கன்னா so அத வந்து நம்ம neglect பண்ணிட்டோம். ஓகேங்க, so next so எதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் இங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா எப்பவுமே வந்து t equal to 0 பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வோல்டேஜ் இருந்ததுன்னா இனிஷியல் வோல்டேஜ் 1 minute 43 okay 44. ஓகே, சோ எதுக்காக இத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா எப்பவுமே t equal to 0 மைனஸ்ல இனிஷியல் வோல்டேஜ் அண்ட் இனிஷியல் கரண்ட் இருக்காங்கிறது சோ நோ இனிஷியல் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ t equal to 0 பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம t equal to 0 பிளஸ் சர்க்யூட் நீங்க டிரா பண்ணும்போது no need to include the voltage of capacitor and inductor current because already நமக்கு என்ன find out பண்ணிருப்போம்னா so no initial voltage and current. ஓகேங்களா, சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ switch is closed. okay, so t equal to 0 plus instantல வந்து பாத்தீங்கன்னா so transient state so inductor open circuit capacitor short so இங்க switch வந்து closedங்க. ஓகேங்களா, so 3 ohm so capacitor வந்து பாத்தீங்கன்னா so short circuit so இங்க capacitor short circuit no initial voltage. ஓகேங்களா, அப்ப don't consider the initial voltage here so 4 ohm so here 4 ohm and inductor open no current source. see இப்போ நீங்க current source இங்க நீங்க டிரா பண்ணாலும் so this is 0 ampere. so இங்க நீங்க voltage source இங்க current source வந்து பாத்தீங்கன்னா 0 ampere. ஓகேங்களா, so current source is equal to 0 ampere. ஓகேங்களா, அப்ப no need to so consider this one. ஓகேங்களா, அப்ப இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க so voltage across the inductor t equal to 0 plus. அப்ப t equal to 0 plus ஓட சர்க்யூட் நம்ம டிரா பண்ணிட்டோம். so அப்ப வந்து பாருங்க என்ன கேக்குறாங்கன்னா so அப்ப VL of 0 plus. ஓகேங்களா, அப்ப 4 4 2 and 3 so ஈஸியா நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம் so VL of 0 plus is equal to 4 volt. very simple question. ஓகேங்களா, 4 volt is the answer. மேபி 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க அனுப்பிச்சிருக்கலாம். ஓகேங்களா, சோ சில क्वेश्चन நம்பர் உங்களுக்கு எனக்கு கன்ஃபியூஸ் இது நான் தாங்க உங்களுக்கு பிளேஸ் பண்ணேன். மேபி சம் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க அனுப்பிச்சிருக்கலாம். சில क्वेश्चंसக்கு சோ 2-3 ஸ்டூடெண்ட்ஸோட சொல்யூஷன் நான் வச்சிருக்கேன். சிலது வந்து பாத்தீங்கன்னா மேபி 1 ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் வச்சிருக்கலாம். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா
ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னு நினைக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ ஓகே எனிஹோ. ஸோ உங்களுக்கு எனி ஒன் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஸோ ஐ ஹேவ் பிளேஸ்டு தட் இமேஜஸ் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ 44 I hope there is no doubt. Very simple question. So we'll move on to the next question. So question number 45. Okay. So 45 பாருங்க. So capacitor initially has a charge of okay Q கொடுத்திருக்காங்க. இதே மாடல் நம்ம ப்ரீவியஸ் இதை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ 10 கூலும். ஓகேங்களா? ஸோ அப்போ கரண்ட் இன் திஸ் சர்க்யூட் 1 second after the switch is closed. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய IC of t at t equal to 1 second after the switch. ஓகே 1 second. அப்போ after t equal to 0ல 1 second. ஓகேங்களா? அப்போ வந்து என்னங்க கால்குலேட் பண்ணணும்? ஸோ அப்போ நம்மளுக்கு கெப்பாசிட்டர் அப்போ வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ சார்ஜ்ல இருந்து வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ சார்ஜ்ல இருந்து வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸோ சார்ஜ் பை கெப்பாசிட்டன்ஸ். ஸோ 20 வோல்ட் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வோல்டேஜ் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இனிஷியலி ஹேஸ் அ சார்ஜ் ஆஃப். அப்போ இது இந்த 20 வோல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இனிஷியல் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் வோல்டேஜ் இஸ் நோன். ஓகே. ஸோ அது இங்கே சொல்லியிருக்காங்க VC of 0 minus is equal to VC of 0 plus is equal to ஸோ 20 வோல்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஓகே இப்போ இந்த சர்க்யூட் வந்து டிரான்சியன்ட் மாடல். ஓகேங்களா? ஸோ டிரான்சியன்ட் மாடல் கொஷின். ஓகே அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஏன்னா சீரிஸ் RC சர்க்யூட் தான். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் சோர்ஸா வித்தவுட் சோர்சஸா அப்படின்னா வித் சோர்சஸ். ஏன் வித் சோர்சஸ்? t greater than 0ல வந்து பாத்தீங்கன்னா so source is connected. t greater than 0ல so with sources. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் RC கெபாசிட்டர் வோல்டேஜ் VC. அப்போ VC of expression is given by so VC of infinite. ஓகேங்களா? ஸோ இது வித் சோர்ஸ்னாலே நம்மளுக்கு இன்ஃபைனைட்ல நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ VC of 0 plus minus VC of infinite. So e power minus so t by tau. So voltage so 0 less than or equal to t. அப்புறம் இமிடியேட்டா நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா at t equal to infiniteல so என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ t equal to infiniteல so steady state so கெபாசிட்டர் வந்து ஓபன் சர்க்யூட். அப்போ கெபாசிட்டர் ஓபன் அப்படின்னா so நம்மளுக்கு switch is closed. அப்போ what is the value of VC at t equal to infinite னா டைரக்ட் 100 volt. Because no current flowing through this branch. So அப்போ நமக்கு voltage across 2 ohm is 0. அப்போ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா so VC of infinite வந்து பாத்தீங்கன்னா 100 volt. ஓகேங்களா? சோ அப்போ இது நமக்கு என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்னா so VC of infinite நமக்கு கால்குலேட் பண்ணிருக்கோம். so VC of 0 plus கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? so tau நம்ம கால்குலேட் பண்ணோம். so tau வந்து பாத்தீங்கன்னா so tau is equal to so time constant. ஓகே. so tau is equal to time constant டைரக்டாவே வந்து RC. ஓகேங்களா? so 2 into 0.5. அப்போ 2 into 1/2 வந்து பண்ணி so tau is equal to 1 second. ஓகேங்களா? ஸோ அவங்க tau equal to 1 second. அப்போ இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ we are getting VC of t is equal to so 100 minus 80 e power minus t by tau. Tau is 1 second. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வோல்டேஜ் ஃபார் t greater than or equal to 0. பட் இப்போ நம்மளுக்கு IC தான் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ IC அந்த ICல வந்து பார்த்தீங்கன்னா t equal to 1 second நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஐசிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஐசி ஃபார்முலா IC of t is equal to so c so dvc of t by dt. ஸோ எப்பவுமே இங்கே எக்ஸ்பிரஷன் எழுதும்போது நீங்கள் ஒன்லி ஐசின்னு மட்டும் எழுத வேணாம். எப்பவுமே IC of t ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ஒன்லி இந்த ஐசிக்கும் IC of t-க்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குங்க. IC of t இந்த ஒன்லி ஐசினா 1 ஆம்பியர். ஸோ இது வந்து ஐசி. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 e power minus t இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ t வித் ரெஸ்பெக்ட் டு டைம் திஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் அக்ராஸ் த கரண்ட் டு த கெப்பாசிட்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எழுதும் நம்ம நோட்ல நீங்கள் ஸோ நோட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ஐசிஆல் IC of t-ங்கிறது இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஸோ வில் கெட் சம் வேல்யூ. ஸோ சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 ஸோ 1/2 ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஓகே ஸோ எனிஹோ ஸோ வில் கெட் அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா IC at t equal to 1 second வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில் கெட் தி ஃபைனல் ஆன்சர் இஸ் 14.7 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்டெப். ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். Okay, so one more question, one more solution also is there. So இப்போ பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு Q so QCV so initial voltage calculate பண்ணிருக்காங்க. so tau calculate பண்ணிருக்காங்க. so t equal to infiniteல so 100 volt. so expressionல substitute பண்ணும்போது so 100 minus so 80 e power minus t so differentiate பண்ணும்போது so we'll get 40 e power minus t and இங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா so t equal to 1 second நீங்க substitute பண்ணும்போது
So I of t, IC of t at t equal to 1 second அப்படின்னா, so finally what we are getting is 14.715 ampere we are getting. ஓகேங்களா, ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப். வெரி குட். ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்ல ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ். ஓகே. ஓகே, ஒன் மோர் சொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க. ஸோ 20 வோல்ட். ஸோ அப்போ ஓகே, ஆல்மோஸ்ட் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஹேவ் சால்வ் திஸ் கொஸ்டின் ஸோ கரெக்ட்லி. ஸோ 20 வோல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ t ஈக்குவல் டு 0 ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ VC ஆஃப் இன்ஃபைனைட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ t ஈக்குவல் டு 0 ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோ பிகாஸ் ஸோ VC ஆஃப் 0 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ VC ஆஃப் 0 ப்ளஸ். ஓகேங்களா, ஸோ t ஈக்குவல் டு 0 ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண வேணாம். ஸோ t ஈக்குவல் டு இன்ஃபைனைட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவுமே இந்த சில ஸோ நீங்கள் நோட்டில் எழுதும்போது இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஃபெமிலரைஸ் ஆகிற வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுறது ஸோ ரொம்பவே பெனிஃபிட். டவ் வேல்யூ ஸோ 1 செகண்ட். ஓகேங்களா, ஸோ 1 செகண்ட் and this is the expression and IC of t, so C dVC of t by dt, and finally we are getting 40 e power minus t ampere and t equal to 1 second ல வந்து பாத்தீங்கன்னா so 14.7. so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா see sometimes நம்மளுக்கு இப்போ சரி இது கால்குலேட்டர் தானே கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 1/e எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 40/e கூட ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர்ல வந்து ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டட் மாடல். ஓகேங்களா, நான் இதை சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தி ஸோ சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 46 இனிஷியல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ். ஸோ கொஷின்ல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நோ நீட் டு கோ ஃபார் t ஈக்குவல் டு 0 மைனஸ். ஸோ நம்ம t ஈக்குவல் டு 0 மைனஸ் உடைய இன்டென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா we need to find the initial voltage of capacitor, initial current of the inductor. ஸோ ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கனால ஸோ நம்ம VC ஆஃப் 0 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0 வோல்ட். ஸோ ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட் அட் t ஈக்குவல் டு 0. த ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர். ஃபைனல் அப்படின்னா ஸோ t ஈக்குவல் டு ஸ்டெடி ஸ்டேட். ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட்ங்கிறது ஸோ t ஈக்குவல் டு இன்ஃபைனைட். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ VC ஆஃப் t அட் t ஈக்குவல் டு இன்ஃபைனைட்ல தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவுமே ஹோம்ஒர்க் கொஷின். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே, ஸோ இனிஷியல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. okay, but இது no need to calculate. இது என்னன்னா by given, so this is given, so given the question, no need to calculate. ஓகேங்களா, so but okay, okay, so t equal to infinite, so steady state, so capacitor open circuit, so resistive circuit. Okay, so VC of infinite வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு இப்போ okay, so infinite அப்படிங்கும்போது capacitor open. ஓகேங்களா, so அப்ப நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்குதுன்னா so 10 volt. no need to solve this expression. ஓகேங்களா, so இதெல்லாம் நீங்க ஓகே இது நீங்க இதோட ஆன்சர் கம்ப்ளீட் எடுங்க. பட் நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணிட்டு ஸோ நீங்க டவ் வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க t ஈக்குவல் டு இன்ஃபைனைட் சப்ஸ்டியூட் பண்ணாலும் வில் கெட் த சேம் ஆன்சர். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வெரிஃபிகேஷனுக்காக மேபி நீங்க சால்வ் பண்ணிருக்கலாம். பட் ஆன்சர் வந்து பண்ணி இதோட கம்ப்ளீட்டட். ஓகேங்களா, ஸோ 10 வோல்ட் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். என்ன ரீசன்னா அட் தட் இன்ஸ்டன்ட் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா, ஸோ 10 வோல்ட் இஸ் தி ஆன்சர். பட் இதே எக்ஸ்பிரஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ நீங்க இந்த ஆன்சர் கரெக்ட்டுங்க. ஓகேங்களா, ஸோ VC of t is equal to 10 minus 10 e power minus so t by 50 microsecond. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த வோல்ட் யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிராக்கெட்ல வோல்டேஜ் ஃபார் t கிரேட்டர் than or equal to so 0. ஓகேங்களா, volt. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வில் கெட் தி ஆன்சர் 10 volt. ஸோ இதுவுமே கரெக்ட்டுங்க. ஓகே, ஐ ஹோப் தேர் இஸ் நோ டவுட் இன் திஸ். ஸோ 10 volt. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா ஸோ t ஈக்குவல் டு 0 மைனஸ் பாருங்க சி இட் இஸ் கிவன். ஸோ ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறது t ஈக்குவல் டு இன்ஃபைனைட், ஸோ சி இஸ் ஓப்பன் சர்க்யூட்டட் அண்ட் ஃபைனலி வி ஆர் கெட்டிங் தி ஆன்சர் அஸ் 10 volt. ஓகேங்களா, ஸோ இதாங்க நீங்க அப்போ நம்ம ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஓகே, so next one.
The circuit shown in the figure is in steady state when the switch is closed at t equal to 0, assuming that the inductance is ideal. இந்த inductance is ideal அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க, internal resistance எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ there is no that is ideal அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா no internal resistance. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. The current to the inductor at t equal to 0 plus என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ current to the inductor at, ஓகே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் I of 0 plus என்ன. ஓகே, ஸோ I of 0 plus சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 ampere. ஓகேங்களா? இது எல்லாமே வெரி சிம்பிள் கொஸ்டின். t equal to 0 மைனஸ்ல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டின்ல வந்து t equal to இனிஷியல் கரண்ட் என்னன்னு நம்ம அவங்க சொல்லல. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், சோ நமக்கு t equal to 0 மைனஸ்ல வந்து இனிஷியல் கரண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? சோ அதை கால்குலேட் பண்ணும்போது என்னங்க ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட். ஸோ இண்டக்டர் ஷார்ட் அப்படிங்கும்போது ஸோ கரண்ட் இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு IL of 0 மைனஸ் அப்படிங்கிறது ஸோ 1 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ 1 ஆம்பியர் தி IL of 0 மைனஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து t equal to 0 plus. Current to the inductor at t equal to 0 plus. இன்ஃபைனைட் தேவையில்லை இல்லைங்களா? ஸோ IL of infinite. ஓகே, சி ஓகே IL of 0 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 ஆம்பியர் அப்படின்னா, சி IL of 0 plus வந்து பார்த்தீங்கன்னா IL of 0 plus கேட்குறாங்க. IL of 0 plus is equal to IL of 0 minus which is equal to 1 ampere. See, even though the inductor வந்து பார்த்தீங்கன்னா இங்க இண்டக்டர் ஓப்பன் சர்க்யூட் ஆனாலும், இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட்னாலும் ஸோ இது பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கரண்ட் சோர்ஸ் 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ t so switch is closed. So 1 minute. So 1 second. So kindly cross check everyone. So everyone is getting 1 ampere for this question. So if you have any doubt, I will explain. ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் நோ டவுட். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைனலாக என்னன்னா IL of 0 plus தான் கேட்குறாங்க. IL of 0 plus is equal to IL of 0 minus. ஸோ 1 ampere is the answer. ஓகேங்களா? ஸோ this is the answer. Okay, see இங்க பாருங்க, current on the inductor at t equal to 0 plus, at t equal to 0 plus, so L will be open circuit and given that inductance ideal. Okay, so IL of 0 plus வந்து பாத்தீங்கன்னா so okay anyhow, so நீங்க solve பண்ணாலும் so we'll get the 10 by 10 is equal to so 1 ampere. ஓகேங்களா? பட் எனிஹவ் ஸோ இதை விடங்க நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா தெரியறது என்னன்னா ஸோ IL of 0 plus கேட்குறாங்க அப்படின்னா ஸோ IL of 0 minus which is equal to IL of 0 minus. No need to calculate, we know already. Inductor current cannot change instantaneously its value. ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூ வந்து பாருங்க இன்ஸ்டன்டேனியஸ்ல அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So 48th question. So either நீங்க சால்வ் பண்ணும்போது என்னங்க டவுட், any doubt you have faced in this question? Yes. Sir. சொல்லுங்க.
சார் பேசிக்காவே எனக்கு வந்து ஆர்சி ஆர்எல் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கு சார். ஆர்எல்சி மட்டும் கொஞ்சம் டவுட்டாவே இருக்குங்க சார். அது கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியல சார். ஓகே ஓகே சார், நான் சால்வ் பண்றேன் பாருங்க. I will explain this question in detail. ஸோ இங்க பாருங்க. ஸோ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விட்ச் பற்றியும் எதுவுமே கொடுக்கல. ஓகே, இது ஆக்சுவலி இந்த சர்க்யூட். ஓகே, கரண்ட் சோர்ஸ் I is equal, so this is equal to 1 ampere. So V is equal to 5 volt. R1, R2, R3. So 1 ohm. So 3 inductance வந்து 1 Henry. So capacitor வந்து பாத்தீங்கன்னா so 1 farad. The current in ampere through R3 and voltage source respectively will be current in ampere through R3. Okay, R3 போதுங்க. So this current, let it be, this is I1 and voltage source, this is I2. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து frankly this is not a transient question. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன்னா, ஸோ இந்த டிரான்சியன்ட் பற்றி இவங்க எதுவுமே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டிரான்சியன்ட் மாடல் கொஷின் அப்படின்னா ஸோ அதுக்கான உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்ல கொடுக்கணுங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஏதாவது ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்களா, இனிஷியல் வோல்டேஜ் பத்தி கொடுத்துருக்காங்களா, இல்லை ஸ்டெப் ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது டெல்டா ஃபங்க்ஷனோ கொடுத்துருக்காங்களா, அப்படி எதுவுமே கிடையாது. சிம்பிளா என்னன்னா ஒரு டிசி சோர்ஸ், ஒரு கரண்ட் சோர்ஸும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் கொடுத்துட்டு ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் ரேண்டமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்ல கொடுத்துட்டு சம் கரண்ட் அண்ட் வோல்டேஜஸ் அப்படிங்கிறது மட்டும் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நம்ம என்ன தெரியணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிசில வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டருடைய நேச்சர் அண்ட் கெப்பாசிட்டருடைய நேச்சர் என்ன நமக்கு தெரியும் டிசி சோர்சஸ் அப்படின்னா. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டா. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசி சோர்சஸ் கொடுக்கும்போது இண்டக்டர் நேச்சர் அண்ட் கெப்பாசிட்டர் நேச்சர் என்னங்க ஆக்சுவலா? எஸ், நேச்சர் ஆஃப் தி இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் பிஹேவ்ஸ் as yes. So inductor short, capacitor open. That's all. ஓகேங்களா? இப்போ இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட், கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட். ஏன் அப்படின்னா டிசி சோர்சஸ் கனெக்ட் ஆயிருந்ததுனாவே வந்து பாத்தீங்கன்னா இதோட பிஹேவியர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்டிங் as a ஷார்ட் சர்க்யூட் அண்ட் ஓப்பன் சர்க்யூட். அப்ப என்ன பண்ணுங்கன்னா இண்டக்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ப இதோடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன அப்படின்னா இண்டக்டர் ஷார்ட்டுங்க. ஓகேங்களா? இண்டக்டர் ஷார்ட் அண்ட் ரெசிஸ்டர் வந்து கீப் ரெசிஸ்டர் as it is. ஓகேங்களா? R1 அண்ட் கெப்பாசிட்டர் ஓப்பன். இங்க வந்து ஷார்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 ampere current source and again R2. L3 வந்து பாத்தீங்கன்னா again short and R3 and இது வந்து பாத்தீங்கன்னா open circuit and there is a source 5 volt voltage source. Open circuit. This is R3. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா என்டையர் ஆர்எல்சி சர்க்யூட்டை ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிசி சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி டிசி சோர்சஸ் அப்படிங்கும்போது there is no option. So this is not a transient model question. This is a standard or DC source connected to RLC circuit. See sir, இந்த என்ன டாபிக் அப்படின்னா DC sources connected to RLC circuit அப்படின்னா ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா நம்ம இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் என்னன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டிரான்சியன்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த ஆர்எல்சி டிசி சோர்சஸ் வித் ஆர்எல்சினாலே நம்ம என்ன சொல்லிடுவோம்னா டிரான்சியன்ட் மாடல் வரும்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? பட் இட் இஸ் நாட் அ டிரான்சியன்ட் மாடல். சிம்பிள் டிசி சோர்சஸ் கனெக்டட் டு ஆர்எல்சி சர்க்யூட். அப்போ ஆர்எல்சி சர்க்யூட் கூட ஒன்லி டிசி சோர்சஸ் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து இண்டக்டர் ஷார்ட்டும் கெப்பாசிட்டர் ஓப்பன். அப்போ இது வந்து ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் ஸ்டாண்டர்டா நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா? சாப்டர் 1 and 2ல நம்ம டெக்னிக். ஓகேங்களா? ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேவிஎலோ கேசிஎலோ நோடல் வாட் எவர் த மெத்தட். ஓகேங்களா? இப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ R3யும் இங்க பாருங்களேன் இந்த சோர்ஸ் கரண்ட் கேட்கறாங்க சோர்சஸ் அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்னா டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ I2 வந்து இந்த டைரக்ஷன் நான் சொல்லியிருக்கேன்.
ஓகேங்களா. பட் இங்க வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் த்ரூ சோர்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கரண்ட் கேட்கறாங்க. ஓகேங்களா. பட் எனக்கு நோ இஷ்யூ, நீங்க பாசிட்டிவ்ல கால்குலேட் பண்ணாலும் நெகட்டிவ்ல கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நோ வேரியேஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா I2ங்கிறது இந்த டைரக்ஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்க சால்வ் பண்ணீங்க. ஸோ ஐ வில் கெட் தி ஆன்சர். ஸோ I2, this is I1. ஸோ சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வாட் வில் பி தி ஆன்சர்? So that is, so option D will get 5,4. So actually ஒரு மேடம் சால்வ் பண்ணது நிறைய ஆன்சர்ஸ் இருந்தது, பட் கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் ஆனதுனால ஐ எம் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ ஸோ டு டேக் தட் சொல்யூஷன். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க சால்வ் பண்ணும்போது ஓகே நோ இஷ்யூ, நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ணி நான் உங்களுக்கு பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா. ஸோ ஒன்லி ஃபார் திஸ் டிஸ்கஷன் ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்க, பட் ஐ ஹேவ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ ஸோ பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் தி கொஸ்டின் நம்பர். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஓகே. So question number 48. So DC source is connected to RLC circuit. So next question. இது நீங்க சால்வ் பண்ணிடலாம்ங்க. So இந்த I1 I2 calculation it is very simple. அதை நீங்க ஹோம்வொர்க்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. So R1 R2 R3 are known. ஓகேங்களா. So in this two current sources superposition principle யூஸ் பண்ணலாம், இல்லனா direct nodal analysis. So whatever the method, so நீங்க அதை ஃபாலோ பண்ணி so we'll get the answer as so option D 5 and 4. 5 ampere and 4 volt respectively. So next question. 49. Okay. So இதுமே நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா. ஸோ ஆர்எல்சி வரும்போது ஆர் அண்ட் தட் இஸ் எல்என்சி வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் செகண்ட் ஆர்டரா வரும்போது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிறது. பட் ஓகே ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு டிரான்சியன்ட். பட் ஓகே இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. சி நம்மளுக்கு ஒன்லி இதே தான் நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்லயும் சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாமே எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின். ஸோ எக்ஸாம்ல கேட்கும்போது அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. பட் ஓகே எனி எக்ஸப்ஷனல் கொஸ்டின் மிஸ்செலேனியஸ் அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் இன்டென்ஷனலி நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். பட் சில ஈஸியான கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 49. In the circuit shown in figures, there are two switches. ஓகேங்களா. ஸோ switch 1 and switch 2 ரெண்டு switch கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ switch 1 is closed and switch 2 is open. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் கரண்ட். Okay, inductor L carries a current of 10 ampere and a capacitor charged to 10 volt with polarities as indicated. Okay. So switch 2 is closed at t equal to 0 and switch 1 is opened at t equal to 0. The current through C so உங்களுக்கு step by step நான் சால்வ் பண்றேன். So next in the question. Okay, but I hope there is, see the one the incomplete நீங்க so maybe I hope so there is no complete solution. Okay, நான் explain பண்றேன் பாருங்க. Solution for this question. Question மட்டும் அப்படியே பாத்துங்க. In the circuit shown in figure, switch S1 is see okay initially closed and switch 2 is open. Okay, initially closed. அப்போ நம்ம இந்த பேட்டர்ன்ல சோ நம்ம சர்க்யூட் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் at t equal to 0. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா initially open அப்போ closed. ஸோ இதுங்க ஸோ t equal to 0. ஓகே. see இப்போ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த initially closed and initially open, the inductor carries a current and switch 2 is closed at t equal to 0 and switch 1 is opened at okay. so இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா switch-ஓட பொசிஷன். ஓகேங்களா. ஸோ switch-ஓட பொசிஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் switch-ஓட பொசிஷன். அது நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிட்டேன்.
ஸோ இங்க பாருங்க இந்த இனிஷியல் இந்த 10 ஆம்பியர் அண்ட் இந்த 10 வோல்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலி க்ளோஸ்ட் அப்படின்னா இனிஷியல் வோல்டேஜ் அண்ட் இனிஷியல் கரண்ட் பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வோல்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டர் அண்ட் இனிஷியல் கரண்ட் as with polarities indicated or with direction indicated. ஓகே, அவங்க என்ன polarity and current directionல கொடுத்திருக்காங்களோ அதுதான் நம்மளுடைய இனிஷியல் கரண்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிறோம். ஓகே, இப்போ அப்ப நம்மளுக்கு இனிஷியல் கரண்ட் அப்ப கரண்ட் த்ரூ சி அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் எல் அட் டி ஈக்குவல் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டி ஈக்குவல் டு 0+. நான் ரிப்பீட்டடா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செகண்ட் ஆர்டர் இது வந்து பாத்தீங்கன்னா எல் அண்ட் சி அப்படிங்கும்போது ஸோ இப்போ இது டிரான்சியன்ட் மாடல் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ டிரான்சியன்ட் மாடல் ஆக்சுவலாக டிசி டிரான்சியன்ட் மாடல், ஏன்னா டிசி சோர்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிசி சோர்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் சர்க்யூட். ஸோ செகண்ட் ஆர்டர் அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே இந்த செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது மினிமம் ஒரு இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஆர்டர். ஸோ செகண்ட் ஆர்டர்ல வரும்போது ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ டைரக்ட் மெத்தட் டு சால்வ் தி எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேபி இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்லிருக்கலாம், இல்லைன்னா அந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லலாம். t equal to 0+ at t equal to infinite. அப்போ இங்க என்ன கேக்குறாங்கன்னா current through capacitor and voltage across L both at t equal to 0+, not only voltage across L at t equal to 0+. ஓகேங்களா? ஸோ current through capacitor and t equal to 0+ and voltage across L at t equal to 0+ என்னன்னு கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ t equal to 0+ல என்னங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா? இப்போ இனிஷியல் வோல்டேஜ் இஸ் known. So initial voltage of capacitor, so that is Vc of 0- which is equal to 10 volt, and initial current, so initial current of inductor IL of 0- which is equal to 10 ampere. So initial current. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா that is t less than 0. ஓகேங்களா? ஸோ t equal to 0-. பட் ஆனால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கால்குலேட் பண்ணல, ஆல்ரெடி இட் இஸ் கிவன். ஓகேங்களா? we have not calculated because it is already given. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, t equal to 0+. so t equal next step, so step 2. step 1 வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வோல்டேஜ் ஆல்ரெடி இட் இஸ் கிவன். ஸோ நம்மளுக்கு ஓகே இனி ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ t equal to 0+ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ transient state, so transients t equal to 0+, transient state. so inductor open circuit and capacitor short circuit. So resistive in nature. Nature of the circuit is resistive. So resistive in nature. Okay, so resistive in nature. So அப்போ வந்து பாத்தீங்கன்னா the corresponding circuit என்னன்னா so 10 ohm இங்க பாருங்க. so initial current இது வந்து பாத்தீங்கன்னா open circuit, but current direction வந்து பாத்தீங்கன்னா from bottom to top. ஓகேங்களா? ஏன்னா அவங்க டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன polarities and direction வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க என்ன சர்க்யூட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களோ சோ அந்த பேட்டர்ன்ல தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா so I have mentioned this current direction from bottom to top. okay, so அப்ப the nature of the inductor is open circuit. இது switch வந்து பாத்தீங்கன்னா open. so இது வந்து switch உடைய open. இங்க வந்து switch closed. sorry, not here, so here. so இங்க switch வந்து பாத்தீங்கன்னா so closed. okay, so next வந்து பாத்தீங்கன்னா so 10 ohm. okay, so capacitor வந்து பாத்தீங்கன்னா so short circuit. and அப்ப polarity வந்து பாத்தீங்கன்னா so plus minus என்ன polarityல initial கொடுத்திருக்காங்க so plus minus so 10 volt. ஓகேங்களா? so this is very very important. so this is short circuit. ஓகேங்களா? so இப்போ என்னங்க கால்குலேட் பண்ண சொல்றாங்க. so question வந்து பாத்தீங்கன்னா so t equal to 0+ ல சர்க்யூட் நம்ம டிரா பண்ணிட்டோம். current through capacitor and voltage across L. so IC of 0+, VL of 0+, VL. அப்ப இது ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் இல்லீங்களா? சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இது சிம்பிளா நான் குயிக்கா டிரா பண்ணிடுறேங்க. so this is 10 ohm. so this is replacement of this circuit for our simple calculation.
So இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸா இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிராப், தட் இஸ் VL of 0 plus. இது எப்படிங்க சால்வ் பண்ணலாம்? So let it be this is node A, ஓகேங்களா. So let it the potential is VA, ஓகேங்களா. So அப்போ வந்து பாத்தீங்கன்னா, so by nodal analysis, see by nodal analysis, so we get VA minus 0 by 10, so leaving, plus VA minus 10 by 10, so leaving, which is equal to 10. Okay, so what is VA? So 2VA, which is equal to, so 100 plus 10, 110. So VA is equal to, so 55 volt. So VA is nothing but VL of 0 plus. So 55 volt is the answer. Okay, so so IC. So IC of 0 plus is equal to VA minus 10 by 10. So VA minus, so 10 by 10. So 55 minus 10 is 45 by 10, which is equal to 4.5 ampere. Okay, now 55 volt and 4.5 ampere is the answer. So option, so D is correct. ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆர்டர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அட் தட் இன்ஸ்டன்ட்ல கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட் கால்குலேஷன் ரிகார்டிங் தி எக்ஸ்பிரஷன். சரி, நம்மளுக்கு டிஃபிகல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணுறது செகண்ட் ஆர்டர்ல கண்டிப்பாக அது டிஃபிகல்ட்டு தான். ஓகேங்களா. பட் அந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வரைக்கும் கேட்டதில்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ டேரெக்டாகவே நம்ம என்ன சொல்லலாம், ஸோ அட் தட் இன்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், சேம் மெத்தட். ஓகேங்களா. ஸோ எனி டவுட் இன் திஸ் கொஸ்டின்? So இது வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கறனால, so no need to consider this. Okay, so I have solved this in detail. Next question. The time constant, so already நம்ம solve பண்ணிருக்கோம். ஓகேங்களா. so no need to discuss again. 51 3 volt. Okay, so 3 volt, so இது homework question, but almost இதையும் நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா. so that is 3 volt and we are getting answer as 3 volt. so இதுல தான் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். so என்ன क्वेश्चन அப்படினா, so all elements used are ideal, so t less than 0 s1 remain closed and s2 open at t equal to 0, so s1 is okay. so the switch oda position எல்லாம் கொடுத்திருக்காங்க. so if the voltage v02 across the capacitor c2 at t equal to 0 minus 0, the voltage across the capacitor combination at t equal to 0 plus will be. ஓகே, சரி, ஓகேங்க. குயிக்கா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சரி, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so t less than 0 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. so இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. so all the elements used are ideal. ஓகேங்களா. so இந்த figures, இந்த information is irrelevant. ஓகே, so இதுதான் நமக்கு important. t equal to 0 minus, so t equal to 0 minusல s1 remains closed. s1 remains closed. அப்ப t equal to 0ல தான் வந்து பாத்தீங்கன்னா s1 is open and s2 வந்து பாத்தீங்க க்ளோஸ்ட் அப்படின்னா s2 வந்து ஓபன். அப்ப இப்போ t equal to 0. ஓகேங்களா. see sometimes வந்து இந்த ஸ்விட்சிங் உடைய ஆக்ஷன் வந்து இன் சர்க்யூட்லயே கொடுக்காம இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல கொடுப்பாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும். so t equal to 0ல வந்து the switch ஓபனா க்ளோஸ்டா அப்படிங்கிறது. ஓகேங்களா. so இதோட வந்து பாத்தீங்கன்னா so at t equal to 0, ஓகே, இதோட the switchingக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. so இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா t equal to 0 மைனஸ்ல கெபாசிட்டர் உடைய இனிஷியல் வோல்டேஜஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. so t equal to 0 minusல பாத்தீங்கன்னா so 3 volt, so it is shorted ஏன்னா t equal to 0ல தான் ஓபன். ஓகேங்களா. so இதுல வந்து கெபாசிட்டர், so இப்போ t equal to 0 minus, so steady state, inductor short, so capacitor open, so nature of the circuit is so resistive. ஓகே, அப்போ ஓபன். so இங்க வந்து பாத்தீங்கன்னா so no switch is connected, so இங்க வந்து ஓகே. அப்ப டைரக்டாவே என்ன சொல்லலாம்னாங்க, so இந்த VC2 வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு 0 volt, but VC1 that is initial voltage, so VC1 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு so 3 volt.
ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் நம்ம t ஈக்குவல் டு 0 மைனஸ் பேஸ் பண்ணி வந்து அப்போ C1 வந்து பார்த்தீங்கன்னா வில் சார்ஜ் அப் டு 3 வோல்ட். அப்போ C2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு நோ சார்ஜ். ஓகே, ஸோ நோ ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ அப்போ t கிரேட்டர் தென் 0. இப்போ now we are moving to t greater than 0. So அப்போ t greater than 0. Now I'm writing in the next page. So t equal to 0 minus la vandu paadinga, so Vc of 0 minus, so Vc of 0. Okay, so t equal to 0 plus. So inductor open circuit, so capacitor short circuit. Okay, so 3 volt. So inga vandu namakku switch open. So inga vandu paadinga namakku so capacitor is there. So t equal to 0 plus. So switch வந்து பாருங்க இங்க closed. So இங்க t equal to 0 plus ல so 3 volt. So this is short circuit and this is only short circuit. Okay, so இதான் வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு t equal to 0 plus switch is connected. Okay, இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா the voltage across the capacitor combination at t equal to 0 plus will be. ஓகேங்களா. ஓகே, ஓகேங்க. ஸோ எனிஹோ, ஸோ இது வரைக்கும் இதோட நம்மளுடைய டிஸ்கஷன் வந்து நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வில் கம் பேக் ஹியர். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு ஓகே வாட் எவர் இட் இஸ், இண்டக்டர் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னா சார்ஜ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ வோல்டேஜ் நம்மளுக்கு சார்ஜ் தான் நம்மளுக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும், நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகும். நம்ம கெப்பாசிட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொல்லியிருப்போம், நீங்கள் ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது நம்மளுக்கு 2 பிளேட்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் தான் நம்மளுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு ஸோ நம்மளுக்கு அந்த பொட்டன்ஷியல் வந்து பில்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த பொட்டன்ஷியல் பில்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் தான் நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த C1 வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு அதோடைய C1 வந்து சார்ஜ் ஆகும்போது அதோடைய கரஸ்பாண்டிங் Q வேல்யூ. ஓகேங்களா. ஸோ Q வேல்யூ என்னன்னா ஸோ Q வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஸோ Q ஈக்குவல் டு CV. ஓகேங்களா. இப்போ வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வோல்ட் அண்ட் C வந்து பாத்தீங்கன்னா 1. அப்போ சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு சார்ஜ் இனிஷியலா ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா 3 கூலும் ஆஃப் சார்ஜ். 3 கூலும் ஆஃப் சார்ஜ். இந்த Qங்கிறது வந்து பாத்தீங்கன்னா how much of charge stored by capacitor C1 at t equal to 0 minus அப்படின்னா 3 கூலும். ஓகேங்களா. இந்த 3 கூலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இங்க நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் எப்பவுமே நம்மளுக்கு வந்து t equal to 0 minus t equal to 0 plusலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா பொட்டன்ஷியல் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. பட் இங்க ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க நம்மளுக்கு இப்ப 3 வோல்ட். ஓகே, இந்த t equal to 0 plusல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம whatever we have drawn this resistive circuit என்னன்னா இங்க வந்து நம்மளுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னா இந்த 3 கூலும் ஆஃப் சார்ஜ். இந்த 3 கூலும் ஆஃப் சார்ஜ் என்ன பண்ணும்னா இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா. என்ன ரீசன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு t equal to 0 பிளஸ்ல வந்து ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இது வந்து டெம்பரவரிங்களா இந்த 3 வோல்ட் அப்படிங்கிறது. சோ இந்த இப்போ வந்து இட் இஸ் ஆக்டிங் as a source. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இதோடைய சார்ஜ் எல்லாமே வந்து இது வந்து அன்சார்ஜ், இது வந்து சார்ஜ். அது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு சோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சோ டோட்டல் சார்ஜ் வந்து ஆஃப் போத் C1 and C2 3 கூலும் ஆயிடும். ஓகேங்களா. சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகாதுங்க. இப்போ என்னன்னா charge on C1 at t equal to 0 minus is equal to 3 coulomb. So charge on C1 and C2. Okay, so total charge. Total charge on C1 C2 at t equal to 0 plus is equal to 3 coulomb. என்ன ரீசன்னா இந்த 3 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து ரெண்டு கெப்பாசிட்டர்லயுமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு சோ டோட்டல் சார்ஜ் ஆன் C1 and C2 வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 கூலும். ஓகேங்களா. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா let it be Q1 is capacitor of charge of the capacitor C1 and Q2 வந்து பாத்தீங்கன்னா so charge of the capacitor C2. அப்போ Q1 plus Q2 which is equal to 3 coulomb.
ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரலல், இப்போ கெப்பாசிட்டர் வந்து பேரலலாக இருக்கும்போது வோல்டேஜ் ரிமைன் சேம். ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டர் பேரலலாக இருக்கும்போது வோல்டேஜ் ரிமைன் சேம். வாட் இஸ் த வோல்டேஜ்? ஸோ வோல்டேஜ் ஆஃப் C1 அண்ட் C2. ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் ஆஃப் C1 which is equal to, that is, இது ஒரு ஈக்குவேஷனுங்க. ஓகேங்களா? ஸோ let it be, this is equation number 1. ஸோ வோல்டேஜ் across C1 is equal to voltage across C2. ஓகேங்களா? அப்ப VC1 which is equal to, so VC2. What is VC1? So what is VC1? VC1 is equal to VC2. ஓகேங்களா? So V is equal to Q by C. அப்ப Q1 by C1 is equal to, so Q2 by C2. So C1 C2 is known. அப்போ so Q1 by 1 is equal to, so Q2 by 2. So அப்ப ரிலேஷன் என்ன அப்படின்னா, so Q2 is equal to 2Q1. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் திஸ் ரிலேஷன், ஸோ வி ஹவ் காட் ஒன் மோர் ரிலேஷன், Q2 is equal to 2Q1. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் Q1 அண்ட் Q2ங்கிறது கால்குலேட் பண்ணலாம். சி அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், Q1 plus Q2 is equal to 3 கூலும். ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர், பேரலல் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படிங்கிறதுல இருந்து, ஸோ Q2 is equal to 2Q1. அப்போ வந்து Q1 plus 2Q1 which is equal to, so 3 கூலும். But 3Q1 is equal to 3. அப்ப Q1 is equal to 1 coulomb. இப்போ இண்டிவிஜுவலா see ஓகேங்க, ரீடியூஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது டோட்டல் சார்ஜ் ஆஃப் Q1 and Q2 3 coulomb. பட் இண்டிவிஜுவலா எவ்வளவு சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லீங்களா? அப்ப இண்டிவிஜுவலா Q1ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படின்னா 1 coulomb. எப்பங்க? t greater than 0, not t less than 0. ஓகேங்களா? ஏன் t greater than 0ல ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது? ஸ்விட்ச் க்ளோஸ் ஆயிருது. எங்கங்க ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகுச்சு? இங்க பாருங்க, ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட். இப்போ இந்த 3 coulomb எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா, Q1ல வந்து 1 கூலும், அப்ப கண்டிப்பா Q2ல 2 கூலுமா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ Q1ல 1 கூலும், இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் அப்போ Q2ல வந்து பாருங்க, சோ 2 கூலும். ஓகேங்களா? சோ இத நாம கால்குலேட் பண்ணியிருக்கோம். பட் ஃபைனலா என்ன क्वेश्चन கேக்குறாங்க? வோல்டேஜ் அக்ராஸ் தி காம்பினேஷன். ஓகேங்களா? சோ வோல்டேஜ் அக்ராஸ் தி காம்பினேஷன், சோ வாட் இஸ் VC1 equal to VC2 is equal to what அப்படினா கேக்குறாங்க. So VC1 is equal to VC2 is equal to, so Q1 by C1 ஆகட்டும் இல்ல Q2 by C2, நீங்க எப்படி கால்குலேட் பண்ணாலும் சேம் பொட்டன்ஷியல் டிராப் தான் இருக்கும். ஓகேங்களா? So அப்போ Q1ங்கிறது 1 by 1, so இங்க வந்து 2 by 2, அப்போ 1 volt is the answer. So ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, so இந்த காம்பினேஷனுடைய so parallel potential என்ன அப்படின்னா 1 volt is the answer, not 3 volt. ஓகேங்களா? so இது வந்து பாத்தீங்கன்னா மேபி C equivalent. okay, so anyhow பட் ஓகே, எனிஹோ, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ குட் அட்டெம்ப்ட். பட் த ஆன்சர் வாட் எவர் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் மெத்தட் இல்லாமல், ஸோ இது நம்ம இந்த பேட்டர்ன் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி அந்த சார்ஜ் Q ஈக்குவல் டு CV. ஓகேங்களா? ஸோ சிவியில் வந்து எவ்வளோ இனிஷியல் சார்ஜ் இருக்கு, ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்விட்ச் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சார்ஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், டோட்டல் சார்ஜ்ங்கிறது எப்பவுமே ரிமைன்ஸ் சேம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ பிளேட், பேரல் பிளேட் கெப்பாசிட்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பிளேட்ல சார்ஜ் இருக்கு, இந்த பிளேட்ல சார்ஜ் இருக்குன்னா, ஸோ சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஸோ one location to another location. அப்ப டோட்டல் சார்ஜ் ரிமைன் சேம் ஆன் தட் பர்டிகுலர் கெப்பாசிட்டர். பட் ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆன்சர் இஸ், ஸோ 1 volt is the answer. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம் இது ரிலேட்டடா. பட் இது ஒரு எக்ஸெப்ஷனல் கொஸ்டின். ஓகேங்களா? எக்ஸெப்ஷனல் த சென்ஸ், ஸ்டாண்டர்ட் மாடல் இல்லாம ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த பேஸ்ட் ஆன் Q ஈக்குவல் டு CV கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் ஒரு நிமிஷம் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு t equal to 0 பிளஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டிரான்சியன்ட்டோடைய பார்ட்டை வந்து நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாதுங்க. சி ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டக்டர் கெப்பாசிட்டி எப்படி ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? அந்த கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ எப்படி இப்போ நீங்க ஒரு கெப்பாசிட்டர்
எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இப்போ ஒன் கெப்பாசிட்டர் இஸ் ஹியர். ஸோ ஓகேங்களா, இதோட சார்ஜ் இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா திஸ் இஸ் 1 volt. So that is voltage across this capacitor is 1 volt. Capacitor is equal to 1 farad and Q is equal to Q equal to CV. ஓகேங்களா, so CV, so that is 1 coulomb. ஓகேங்களா, இது இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு capacitor has charge of 1 coulomb, has capacitance of 1 farad and potential drop across this capacitor is 1 volt. If one more capacitor of 2 farad is connected in parallel அப்படின்னா what is the combination of வாட் இஸ் தி இதோடைய வோல்டேஜ் காம்பினேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இனிஷியல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து 0. ஓகேங்களா, அப்போ இதுல இருந்து நம்ம அப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து நாட் ரிலவென்ட் டு டிரான்சியன்ட், இதெல்லாமே பேசிக்ஸ். ஓகேங்களா, இதுல உங்களுக்கு டவுட்டா இருக்கு சார் இது எனக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியலன்னா ஸோ நம்ம பேசிக்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ சாப்டர் நம்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். மேபி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அதோட சிமிலர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க நாங்க ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ 52 இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்ட் மாடல்ல சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்சி நெட்வொர்க். ஓகேங்களா, ஸோ டிரான்சியன்ட் மாடல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் with sources. But expression கேட்கலீங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா t equal to 0 plus current to the capacitor. ஓகேங்களா, ஸோ I of 0 plus என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகே, ஸோ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கீங்கன்னா இது இனிஷியல். ஓகே, t equal to 0 மைனஸ்ல ஸோ இனிஷியல் t equal to 0 மைனஸ்ல இனிஷியல் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர். ஸோ அதை கால்குலேட் பண்ணும்போது ஸோ we are getting as so 4 volt. ஓகேங்களா, but t equal to இது வந்து பாத்தீங்க so step 1. so next step 2. so step 2, so t equal to 0 plus, so switch is opened. ஓகேங்களா, so then it is a source free circuit. Network is in transient state, source free. இங்க வந்து க்ளோஸ் தானங்க கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாவது கொஸ்டின் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே கொஸ்டின் தானே. ஐ திங்க் நீங்க கொஸ்டின் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து t equal to 0 plus தான் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் சம் மோர் சொல்யூஷன். சார் ஸ்டேட்மென்ட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓ ஓகே ஓகே. It is opened at t equal to 0. ஓகே ஓகே ஓகேங்க, சாரி. அப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த எரர் மார்க் அப்போ மிஸ்டேக்கா கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே, kindly change this. So 1 minute, I will cross check the exact question which is having with you. 1 minute. Okay, so error mark the mistake, it is opened at t. Okay, okay. ஓகேங்க, சாரி. ஓகே, இப்போ வாட் எவர் இந்த ஏரோ மார்க் த மிஸ்டேக், பட் இது ஓகேங்க, அப்போ கரெக்ட் தான். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் t equal to 0 plusல ஸோ ஸ்விட்ச் இஸ் ஓப்பன், தென் இட் இஸ் அ சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட், நாட் சோர்சஸ். ஸோ சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட். இப்போ சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் அப்படிங்கும் போதுங்க ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெப்பாசிட்டர் ஆக்டர் ஷார்ட் சர்க்யூட். அப்போ இது சிம்பிள் தான், 1 ஆம்பியர் டேரெக்டாகவே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அட் தட் இன்ஸ்டன்ட் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ ஒன் மோர் சொல்யூஷன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ்ட் அட் t equal to 0. ஓகேங்களா, ஸோ க்ளோஸ்ட் அட் t equal to 0. ஸோ அப்போ கரண்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் 4 volt. ஓகே, அட் t equal to 0 ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெப்பாசிட்டர் ஷார்ட், ஸோ ஐசி. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் டு தி கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 1 ஆம்பியர்ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா, so I hope there is no doubt in this question, but only அங்க உங்களுக்கு அவங்க சர்க்யூட்ல மட்டும் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. so next question 53 பாருங்க. the LC circuit
shown in the figure has a inductance and capacitance. Initial current through the inductor is 0 and while the initial capacitor, okay, initial எல்லாமே கொடுத்துட்டாங்க. T equal to 0 minusல வந்து பாத்தீங்கன்னா, so T equal to 0 minusல வந்து பாத்தீங்கன்னா, so நம்ம calculate பண்ணக்கூடிய, so initial VC of 0 minus and IL of 0 minus எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So current is 0 ampere and voltage is 100 volt. The switch is closed at T equal to 0. The current I through the circuit is okay. Okay, so இது பாருங்க 53. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ல கொடுக்கும்போது என்னன்னா, ஸோ எல்சி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ரிப்பீட்டடா சொல்றதா, எல்சி செகண்ட் ஆர்டர்ல இந்த மாதிரி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாவே, ஸோ உங்களுக்கு பெட்டர் கைண்ட்லி கன்வெர்ட் திஸ் டைம் டொமைன் சர்க்யூட் இன்டு லாப்லாஸ் டொமைன் சர்க்யூட், எஸ் டொமைன். ஓகேங்களா? இப்போ எஸ் டொமைனுக்கு நீங்க இனிஷியல் உங்களுக்கு இனிஷியல் கரண்ட் அண்ட் இனிஷியல் வோல்டேஜ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டு, ஸோ நீங்க ஸோ திஸ் இஸ் சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ சி இஸ் okay, anyhow, so the S domain க்கு வந்து பாத்தீங்க by Laplace transform approach, so நீங்க current I of S calculate பண்ணிட்டு, so inverse calculate பண்ணீங்கன்னா will get the answer. But okay, இதுதான் மெத்தடுங்க. ஓகேங்களா? so இந்த மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ணனும். ஓகேங்களா? so we'll once if we solve this method we'll get the answer. ஓகேங்களா? பட் இது நான் உங்களுக்கு சொல்லிறேன். so இது வந்து பாத்தீங்க so transient model. so transient model question. so இது வந்து second order. ஏன் second order? both L and C are present. second order. So no direct, there is no direct expression for calculating the current through the circuit or voltage across the capacitor inductor. Okay, so second order. So இது வந்து பாத்தீங்கன்னா so without source free. Okay, so no sources. Okay, source is not connect, so source free circuit. So second order அப்படிங்கும்போது இங்க sources without sources ஆங்கிறது எல்லாமே இங்க நமக்கு not important. So இங்க second order அப்படினாலே நமக்கு at that instant அப்படினா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிரலாம். பட் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷனா கேக்குறாங்க அப்படிங்கும்போது so kindly solve this question using so Laplace transform approach. so Laplace transform approach follow பண்ணீங்க அப்படினா will get the answer. ஓகேங்களா? so இதுதான் நீங்க difficult அப்படினு சொல்லிருக்கீங்க. so ஓகேங்களா, that is RLC. so RLC வரும்போது RLC or LC, ஓகேங்களா, so அது வரும்போது so Laplace transform approach is the best method for solving this question. ஓகேங்களா? ஸோ அப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எல், ஸோ இது நான் உங்களுக்கு ஸோ டி ஈக்குவல் டு ஸோ 0+ ஆர் டி சி நாட் இங்கே டி ஈக்குவல் டு 0+, டி ஈக்குவல் டு 0- கிடையாதுங்க. இனிஷியல் வோல்டேஜ் நோன் அப்படின்னா ஸோ டி கிரேட்டர் தென் 0க்கு ஸோ நம்ம என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னா லாப்லாஸ் எஸ் டொமைன் சர்க்யூட் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இண்டக்டர், ஸோ கெப்பாசிட்டர், ஸோ திஸ் இஸ் எஸ்எல், ஸோ திஸ் இஸ் 1/SC. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ இனிஷியல் கரண்ட். ஸோ கெப்பாசிட்டருக்கு மட்டும் இங்க பாருங்களேன், கெப்பாசிட்டரோட பொலாரிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏன் மைனஸ் அப்படின்னா இங்க பாருங்க, நீங்க என்ன இனிஷியல் வோல்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்ன்லயே நீங்க நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ -+ அப்போ 100/S. ஓகேங்களா? 100/S. ஸோ இதுதான் நம்மளுடைய எஸ் டொமைன் சர்க்யூட். ஸோ எஸ் டொமைன், ஸோ எஸ் டொமைன்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஸோ திஸ் I of S என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இது நீங்க கால்குலேட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ I of S is equal to, ஸோ இது நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் திஸ் ஆன்சர். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ திஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுமே வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் ஷோன் இன் த சர்க்யூட் இஸ் கெப்ட் அட் பொசிஷன் 1 ஃபார் அ லாங் டியூரேஷன் and at t equal to 0+, the switch is moved to position 2. so உங்களுக்கு கெபாசிட்டர் வோல்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இது நீங்க எல்லாரும் சால்வ் பண்ணிருந்தீங்க கரெக்ட்டா? ஓகேங்களா? so finally so we'll get the answer as V01, V02 minus V01. so what is the answer? சார் வந்திருக்க ஆப்ஷன் வந்து டி வந்திருக்கு சார். ஆனா ஸ்பெஷல் ரிப்போர்ட்ல வந்து சி ன்னு கொடுத்திருக்காங்க சார். அப்படிங்களா? ஓகே, நான் கிராஸ் செக் பண்றேன். ஒன் மோர் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா so V02 plus V01. ஓகே, so இத நம்ம சால்வே பண்ணிரலாம். ஓகேங்களா? so I will explain. so கிராஸ் செக் பண்ணிரலாம். so குயிக்கா பாருங்க. So switch on the circuit is kept at position 1 for a long time. So in the 1 for a long time. So magnitude of V02 is greater than magnitude. Okay. So okay, whatever it is.
and t equal to 0 plus switch is move to position 2. Okay, அப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ t equal to 0 மைனஸ், ஸோ t equal to 0 மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசிஸ்டர். Okay, so t equal to 0 minus, so steady state, so inductor short, so capacitor open, so nature of the circuit is so resistive in nature. Okay, so அப்போ இதை வந்து பாருங்க, so V01, so this is R, so capacitor is open circuit. ஓகேங்களா, அப்போ இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்றோம்னா, so VC of 0 minus is equal to so V01. ஓகேங்களா, so இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன். so it is 1 first step. so step 1. so next step 2. Okay, I'm writing it here. So based on step 1, so VC of 0 minus is equal to, so VC of 0 plus is equal to, so V01 அப்படிங்கிறதா நம்மளுடைய first discussion. So next வந்து பாத்தீங்கன்னா, so switch வந்து பாத்தீங்கன்னா t equal to 0 plus it is moved to position 2. Okay. அப்போ t equal to 0 plus வந்து பாத்தீங்கன்னா it is moved to 0 to. okay, so அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண போறதுல, என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா tau மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா, so what is tau? so tau is equal to ஷார்ட்ங்க. ஓகே, ஸோ அதுல இருந்து பார்க்கும்போது or 2RC. okay, tau is equal to 2RC second. So step 8. so capacitor is again ஓகேங்களா, ஸோ மைனஸ் V02 வோல்ட்டுங்கிறது தான் VC of infinite. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் வித் சோர்சஸ் டிரான்சியன்ட் மாடல். ஸோ அப்போ நம்மளுக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ எல்லாமே வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ VC of t, இப்போ VC of t is equal to டைரெக்டாகவே நான் எழுதுறேங்க. ஸோ VC of infinite வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் V02 plus VC of 0 V01 minus into minus plus V02, so e power minus t by 2RC. so this is what the correct answer. Okay, so this is what the correct answer. so இவங்களோ so இந்த ஆன்சரும் கரெக்ட். ஓகேங்களா, so VC of t minus V02, see no option is matching. ஓகேங்களா, so no option is matching. so but இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. so this is what the answer, but no option is matching. so no option is matching. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார் மார்க். இது ஆக்சுவலாக PYQ, பட் அவங்க சேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா, ஸோ அவங்க டைரெக்டாக கொஷினே கொடுத்துருக்காங்க, பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஷன் இஸ் மேட்சிங். எஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம். சார் ஆப்ஷன் சி நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் ஈக்குவேஷன் கிடைக்குதுங்க சார். ஆப்ஷன் சிங்களா? ஓ, சால்வ் பண்ணும்போது சி கிடைக்குதுங்களா, சிம்பிளிஃபை பண்ணும்போது? ஓகே, சியை எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஆன்சர் கிடைக்குதுங்க சார். ஓகே, ஓகே, ஸோ 1 minute. so V02 minus V02, so minus V01 plus V02 e power minus t by 2 RC
plus V01 e power minus t by 2 RC plus V01. So V01 will get cancelled. Oh, okay. So C is matching. Okay. சார் சொல்லுங்க சார் இந்த V01 வந்து இன்னொரு டேர்ம் வந்து அடிஷனலா ஆட் பண்ணா கரெக்டா வந்துரும் சார் ஆன்சர். V01 மைனஸ் V01 போட்டோம்னா ஆன்சர் கரெக்டா வந்துரும். சி தான் சார். ஓகேங்க. ஆப்ஷன் சி தான். ஓகே. பட் ஆப்ஷன் சில எந்த சேஞ்சஸ்மே இல்லைங்க. கரெக்டா மேட்ச் ஆகுது தானே? கரெக்டா மேட்ச் ஆகுது சார். ஓகே. Then option C is correct. Okay. So option C is correct. டைரக்டா அவங்க கொடுக்கல. பட் அது மாதிரி இப்போ இப்படி கொடுக்கும்போது நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுல இருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? இதுல இப்போ நீங்க இதுதான் ஃபைனல் ஆன்சர் நீங்களேன். இதுல இருந்து நீங்க இந்த ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரொசீட் பண்றது வெரி டிஃபிகல்ட். பட் இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வருதாங்கிறத நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம சடனா நம்ம இதை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா V01 எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் V01ல கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் பிளஸ் V0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. ஸோ எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ ஸோ தட் வில் பி த ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா. ஸோ நம்ம டைம் கன்சியூமிங்காக கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டைம்ல இப்போ நம்மளுக்கு இங்கே ஓகேங்க. பட் இதெல்லாமே நீங்க எக்ஸாம் டைம்ல 1 மினிட் 2 மினிட் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அப்போ அதை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 54. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். So next one. So 55. So 55. So it's very simple question. நாம இதே மாடல் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? So series RL circuit is closing a switch at t equal to 0. ஓகேங்களா? And I'm assuming zero initial conditions. So no initial conditions. And the value of d square I by dt square at t equal to 0 plus. So இங்க பாருங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணக்கப்புறம் அதையுமே நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் minus RV by L square. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ இதில் நீங்கள் சால்வ் பண்ணீங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் ஆன்சர் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாட் கெஸ்ஸிங். ஸோ யூ ஹேவ் டிரைவ்ட் தட் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ minus RV by L square. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 56. So 56 மே வந்து பாத்தீங்கன்னா so 1.5 இங்க இதுதான் நமக்கு நிறைய மல்டிபிள். ஓகே 1.5 ampere per second. 1.5 ampere per second. But option is not having 1.5 ampere. The rate of change of current. Rate of change of நமக்கு so DIL of t by dt at t equal to 0 plus இதாங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு கேட்குற கொஷின். Switch is closed for a long time. Switch is closed. Switch has been closed for a long time. Switch is closed. Opened for a long time. No mistake. Opened. Oh, sorry. Switch 2. Sorry. So two switches are here. Okay. Sorry. So switch 2 is closed for a long time and opened at t equal to 0. But this is t equal to 0 and switch 1 is closed. Okay. So அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so t equal to 0 ல switch 1 is going to close and switch 2 is going to open. ஓகேங்களா? So two switches. So ஓகேங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா so t equal to 0 plus ல என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. So என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். So t equal to 0 minus so t equal to 0 minus so inductor short circuit. Okay, no, this 3 volt is connected. So short. So IL of 0 minus. So IL of 0 minus I is equal to V by R. So 3 ampere. So 3 ampere calculation is correct. So next t equal to 0 plus. So இங்க closedங்க but இது வந்து open. ஓகேங்களா? So இங்க வந்து பாத்தீங்கன்னா it is open. So this is closed. So 3 volt.
So this is open, switch is open, and this is resistor, and 3 volt, 1 ohm, 1 ohm. So inductor open, but there is a current source. So 3 ampere. See, actually என்னன்னாங்க VL நம்ம calculate பண்ணுங்க. So VL. See, actually நமக்கு what is VL? So VL is VL of t equal to VL equal to L DIL of t by dt. ஓகேங்களா? So இப்போ நம்ம என்ன calculate பண்ணோம் அப்படின்னா, which implies DIL of t by dt is equal to VL of t by L at t equal to 0 plus நம்ம calculate பண்ணோம். அப்போ instead of calculating DIL of t by dt, VL of t upon L. L வந்து பாத்தீங்கன்னா it is known 1 Henry. பட் இப்போ நம்மளுக்கு VL of t மட்டும் calculate பண்ணா போதும். கரெக்ட்டுங்களா? So VL of t at t equal to 0 plus circuitல. So this is 3 volt. அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். So what is voltage? So this is open circuit. So switch is open. So no connected. No, the circuit is connected to this. இப்போ 3 volt. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, அப்போ இந்த கண்டிப்பா இந்த 3 ampere current இங்க தான் flow ஆகும். ஓகேங்களா? So 3 ampere current. So அப்போ வந்து சொல்லுங்க சார். क्वेश्चनல வந்து S2 ஓட பொசிஷன் வந்து க்ளோஸ்ட் ஃபார் a long time தான் சார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் அது ஓபன் கொடுக்கவே இல்ல. அப்ப நம்ம டிஃபால்ட் அது ஓபன் எடுத்துக்கணுமா சார்? S2 has been closed for ஆமாங்க. என்ன ரீசன்னா, நீங்க ஸ்விட்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட் அதனே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப एक्चुअली அவங்க என்னன்னா இன்டைரக்ட்டா வந்து அவங்க ஒன்லி அந்த க்ளோஸ் லாங் டைம்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா ஸ்விட்ச் ஆகும்போது, அதாவது ஸ்விட்சிங் ஆக்ஷன் அப்போ உங்களுக்கு அது ஓபன் ஆகும் அப்படிங்கறதாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ VL வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் பிளஸ் okay. So sorry, அவங்க வந்து என்னன்னா, so they have not mentioned regarding the, so it is closed for a long time அப்படினா ஓகேங்க. சாரி. ஓகே. சோ இங்க வந்து என்ன ரீசன்? ஓகே, நான் என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படினா, சோ நம்ம வந்து it is closed for a long time, it is opened at t equal to 0, பட் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது வந்து at time t equal to 0 ல switch S1 is closed. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, சோ S2 வந்து பாத்தீங்கன்னா it is always closed. ஓகேங்களா? it is not opened at t equal to 0. ஓகேங்களா? சோ அப்ப S2 is not opened at, அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட் தான். சோ அவங்க நம்ம டிஃபால்ட்டா வந்துங்க, சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில क्वेश्चन அப்ப based upon the given statement we need to choose. இப்போ இங்க வந்து பாருங்களேன், சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, okay, I have so there is a confusion. So inge parunga, so switch S2 has been closed for a long time. So idu vandu pathina, so closed for a long time at time t equal to 0 la switch S1 is closed. okayla? So appo enna na, ipo S1 is closed அப்படினா அப்ப before t equal to 0 S1 is open, adula no issue nga. okayla? So inge parunga, at time t equal to 0 switch S1 is closed அப்படினா அப்ப t less than 0 la so switch S1 is open. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வரலாம். பட் இப்போ இங்க S2 has been closed for a long time அப்படினா அப்ப t equal to 0 ல வந்து என்ன அப்படிங்கறது அவங்க எதுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகேங்களா? சோ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா, பட் டிஃபால்ட்டா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா, closed for a long time அப்படினா at switching actionல it is open அப்படினு சொல்லுவோம். பட் இங்க இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் அவங்க ஓகே இப்போ அப்படி ஓபன் சார் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரொசீட் பண்றீங்க. ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து இது 0 ஆயிருதுங்க. ஓகேங்களா? இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணும்போது இப்போ நீங்க ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணல இல்லீங்களா? See, இப்போ 3 volt VL வந்து 0 ஆயிரும். இப்போ 0 னா no option is having 0. ஓகேங்களா? so there is no option of 0 ampere per second. அப்ப டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த switch S2ங்கிறது closed for a long time and it is remains closed even after switching. ஓகேங்களா? so even after switching it is closed. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, so I am replacing this with closed circuit only. so இத நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா so we'll get some answer. இப்போ VL calculate பண்ணும்.
ஓகேங்களா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஆம்பியர் அப்போ என்ன எப்படி கால்குலேட் பண்ண சொல்லுங்க பாரு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய சர்க்யூட். ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஹவு டு கால்குலேட் திஸ்? அப்போ நோடல் அனாலிசிஸ் தான். ஸோ பெஸ்ட் மெத்தட் இஸ் நோடல் அனாலிசிஸ். டேக் திஸ் as node. So node A. So let it be this is node value as VA. அப்போ VA minus 3 by 1. So I'm writing it here. So VA minus 3 by 1. Leaving current and leaving current plus 3 and plus VA minus 3 by 1 which is equal to 0. So இதில் வந்து VA என்னன்னு calculate பண்ணுங்க. What is VA? Okay. VA 2VA minus 3 is equal to 0. So VA is equal to 3 by 2. So 1.5 volt. Okay. So VA is equal to 1.5. Appo VL. Appo 1.5 by 1. Appo 1.5 is the answer. Okay. 1.5 is correct. 1.5 ampere is correct. But no option is matching. Okay. Okay, anyhow, so answer வந்து பாத்தீங்கன்னா, so with respect to this question, so answer is, so 1.5 is the answer. So answer for this question is, see 1.5, so ampere per second is the answer. Okay, so next question. But இங்க 1 minute for this question பாருங்க. ஸோ இப்போ இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலைங்களா என்னன்னா ஸோ 99.9% டிஃபால்ட்டாக ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்கன்னா அட் இந்த ஸ்விட்ச் பொசிஷன் வந்து T ஈக்குவல் டு 0ல சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா. சி ஒன்லி ஒன் ஸ்விட்ச் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அது டிஃபால்ட். மேபி ஒரு 2 ஸ்விட்ச் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை நம்ம என்ன எப்படி கொடுத்துருக்காங்களோ அதையவே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஸோ அதை ப்ரொசீட் பண்ணுறதா நம்மளுடைய ஸோ மெத்தட். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் 2 பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்ச் 2 பற்றி டி கிரேட்டர் தென் 0 பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னா அப்போ அந்த ஸ்விட்ச் 2ங்கிறது சும்மா வந்து டம்மி ஸ்விட்ச். ஓகேங்களா. இட் இஸ் கனெக்டட். ஓகேங்களா. இட் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் கனெக்டட். இட் இஸ் நோ ஸ்விட்சிங் ஆக்ஷன். ஓகேங்களா. நம்ம டிஃபால்ட்டாக நம்ம மைண்ட்ல ஸோ நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகேங்களா. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் ஆல் த டைம். ஓகேங்களா. ஸோ அப்போ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் பேஸ்ட் அப்பான் த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. Okay, so next question. So 57, no solution for 57. Okay. In the circuit shown below, initial capacitor voltage is given, switch S1 is closed at T equal to 0. The charge lost by the capacitor from T equal to 25 microsecond to T equal to 100 microsecond is okay. So we'll discuss. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இனிஷியல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ஸோ ஸ்விட்ச் S1 is closed at T equal to 0. அப்போ பாருங்க ஸோ டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே இனிஷியல் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ T டென்ஸ் டு இன்ஃபைனைட் ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நோ சோர்சஸ் கனெக்டட். ஸோ இப்போ வந்து சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட். ஓகேங்களா. ஸோ வித்தவுட் சோர்சஸ். ஸோ T கிரேட்டர் நோ சோர்சஸ் கனெக்டட். ஓகேங்களா. பட் இனிஷியல் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இனிஷியல் வோல்டேஜ் இஸ் கிவன். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா வாட் இஸ் VC ஆஃப் T. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் VC ஆஃப் T? So VC of T is equal to V0 e power minus T by 2 ampere for T greater than or equal to so 0. ஓகேங்களா.
So what is V naught? V naught is equal to, so directly நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, so V naught initial voltage 4 e power minus t by what is tau? Tau is equal to RC. RC 5 into 5 micro. இப்போ 25 microsecond. So tau னு இருக்கட்டும். ஓகேங்களா? So this is not ampere, this is voltage. Voltage. So for t greater than or equal to 25 microsecond. Tau. Okay. இப்போ சார்ஜ் பத்தி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ சார்ஜ் லாஸ்ட் பை கெபாசிட்டர் ஃப்ரம் திஸ் டைம் டு திஸ் டைம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ Q க்கு வந்து பாத்தீங்கன்னா சோ Q ஓகே Q ஓகே 1 minute. சோ இது வரைக்கும் நமக்கு எந்த டவுட்மே கிடையாதுங்க. சோ Vc of t. சோ இப்போ சார்ஜ் லாஸ்ட் சார்ஜ் I is equal to Q by T. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் Q by T அப்படிங்கிறது, தட் இஸ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ஆர் கூலும் பர் செகண்டும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கூலும் பர் செகண்ட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு Q வேணும் அப்படின்னா, ஸோ Q ஸோ நம்ம வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I இன்டூ ஸோ டைம். ஓகேங்களா? ஸோ I இன்டூ டைம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் டொமைனில் கொடுத்துருக்காங்க I of t அப்படின்னு வைங்களேன். ஸோ தட் இஸ் I of t is equal to dq by dt அப்படின்னா இப்போ dq is equal to I of t into dt. இப்போ q வேணும் அப்படின்னா ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் I of t into dt. ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாருங்க. ஸோ this is also correct. So this is also one formula and this is also one formula. Okay, same formula. Okay, so same formula. So இது வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, so we want to find the charge அப்ப integrating the I of t into dt. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு V of t தான் இருக்குங்க. பட் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல the charge lost by the capacitor from t is equal to 25 microsecond to 100 microsecond. அப்போ t is equal to so 25 microsecondல இருந்து ஸோ நம்மளுக்கு t is equal to 100 மைக்ரோசெகண்டுக்கு ஸோ நம்மளுக்கு என்ன அப்போ இன்டெகிரேட் பண்ண டோட்டல் சார்ஜ் வேணும் அப்படின்னா, கரண்ட்ங்கிறது வந்து கரண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் டொமைன்ல கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் டைம் டொமைன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஸ். ஸோ அப்போ Q of tங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கண்டினியூஸ்ல வந்து இன்டெகிரேட் பண்றதா ஈஸி. ஓகேங்களா? அப்போ இன்டெகிரேட் ஃப்ரம் 25 மைக்ரோசெகண்ட் டு 100 மைக்ரோசெகண்ட். அப்போ எவ்வளவு சார்ஜ் இந்த டியூரேஷன்ல லாஸ்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு I of t தெரியணுமே. I of tங்கிறது வந்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் that is current flowing through the capacitor IC of t. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு IC of t வேணும்னா ஸோ VC of t ல இருந்தே நீங்க கால்குலேட் பண்ணலாம். வாட் இஸ் IC of t? IC is equal to C dVC of t by dt. ஸோ இது நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் 4/5 so e power minus t by 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது ஸோ 6.99 இன்டூ ஸோ 10⁻⁻6 கூலும் மைக்ரோ கூலும். ஓகேங்களா? ஸோ வில் கெட் ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா ஸோ டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் தான். பட் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் ஸோ இது ஸ்டாண்டர்ட் மாடல் கொஸ்டின்ஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் மாடல் கொஸ்டின் சில ஸோ இந்த சார்ஜ் எனர்ஜி கால்குலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸப்ஷனலாக கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது அப் டு ஹியர் சேம் ப்ரொசீஜர். இந்த ஐசி ஆஃப் டி கால்குலேட் பண்ண வரைக்கும் சேம். இப்போ இந்த டோட்டல் சார்ஜ் வந்து கரண்ட்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்றது? அப்போ டோட்டல் சார்ஜ் அப்போ இந்த ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன் ஸோ Q is equal to integration of I of t into dt. இதெல்லாமே பேசிக்ஸ்ல நம்ம படிச்சது தான். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? Okay, so next question. 58. So any difficulty in this question? So I have no solution with this. So 58 solve பண்ணும்போது என்னங்க டவுட்? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுங்களா? Yes. Is there any doubt in this 58 question?
Yes, kindly confirm. Is there any doubt regarding question number 58? சார் நீங்க ஒரு தடவை சால்வ் பண்ணிடுங்க சார். Okay. So kindly listen here. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ என்னன்னாங்க, ஸோ சிம்பிள் ஆர்சி சிம்பிள் ஆர்எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து இன் அடிஷன் டு ஸோ சிம்பிள் இண்டக்டர் கூட வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 ரெசிஸ்டரோட ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பட் இதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிள் ஆர்எல் சர்க்யூட் தான், ஒரு சீரிஸ் ஆர்எல் சர்க்யூட் மாதிரி தான். அது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, the switch in the figure below was closed for a long time and it is opened at, அப்ப இதுல வந்து எந்த டவுட்மே கிடையாது. based upon this given statement, அப்ப t equal to 0 ல வந்து பாத்தீங்கன்னா so switch is getting opened. The current in the inductor IL of t தான் கேக்குறாங்க, for t greater than or equal to expression தான் கேக்குறாங்க. பட் டைரக்டா வந்து இப்ப இது transient model question. so transient model first order only, first order without sources, without source, அதாவதுங்க t greater than or equal to 0 ல வந்து பாத்தீங்கன்னா no sources connected. ஏன்னா switch வந்து பாத்தீங்கன்னா at t equal to 0 it is getting opened. ஓகேங்களா, ஓகே. சோ அப்ப இது வந்து டைரக்ட் கரண்ட் எக்ஸ்பிரஷன் வித்அவுட் சோர்ஸ்னாலே நம்ம என்ன சொல்லலாம்னா IL of t is equal to IL of 0 plus e power minus t by tau ampere for t greater than or equal to 0. See the direct expression. ஓகேங்களா, அப்ப நம்ம வந்து இனிஷியல் அப்ப t அப்ப இவங்க இனிஷியல் பத்தியும் சொல்லல. அப்ப t equal to 0 minus. Okay, so t equal to 0 minus. But switch is closed for a long time. Up 50 volt is directly connected. Up 6 ohm, 50 volt, 8 ohm. So 8 ohm, 32, 32. So t equal to 0 minus la padina inductor short circuit. Okay, so inductor short and resistive nature, resistive. Okay. அப்ப இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட், IL of 0 minus. So this is 32 ohm. So this is 8 ohm. So 8 ohm. Okay. So இதுல flow ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படிங்க கால்குலேட் பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, இது வந்து 0 வோல்ட். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதே தான். ஸோ இங்கே வந்து பாருங்க, ஸோ திஸ் இஸ் 0 வோல்ட். அப்போ வந்து பாருங்க, ஸோ parallel voltage is also 0. ஸோ this is also 0. இப்போ no current is flowing through this. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ kindly so we cannot we can neglect this branch for current flow. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம டோட்டல் கரண்ட் என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் நம்மளுக்கு IL of 0 minus. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ என்னன்னு கால்குலேட் பண்ணால் ஸோ கரண்ட் டிவிஷன் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது வாட் இஸ் த கரண்ட் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். So 884 I is equal to V by R 5 ampere. So இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து 5 ஆம்பியருங்க. இப்போ 5 ஆம்பியர் போது நம்மளுக்கு ஸோ 8 அப்போ 2.5 ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ IL of 0 minus is equal to 2.5 ஆம்பியர். ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள். So kindly confirm. So IL of 0 minus is 2.5. ஓகேங்களா, ஸோ IL of 0 minus. ஸோ இதெல்லாமே நம்ம பேசிக்ஸ்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா ஸோ parallel பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே 0, அந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து 8 ஸோ parallel வந்து 4, அப்போ 4 plus 6 10. ஸோ I is equal to ஸோ 50 by 10, அப்போ 5 ஆம்பியர். ஸோ 5 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கரண்ட் டிவைடர் வந்து பாத்தீங்கன்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ஈக்குவலா டிவைட் ஆகும். ஓகேங்களா, இப்போ 2.5 டவ் கால்குலேஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ t equal to 0 minus தான் IL of 0 plus. ஓகேங்களா, இப்போ t equal to 0 plus t greater than or equal to 0 தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா R equivalent கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஸ்விட்ச் அப்போ இப்போ நீங்க பாருங்க, அப்போ அதோடைய சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா 8 ohm
So 8 ohm. So 32. So R equivalent. So this is 32 ohm. So 32 ohm. So 8 ohm. So 8 ohm. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா so switch வந்து open ஆயிரும். ஓகேங்களா? so t greater than or equal to 0 ல so switch is getting open. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு 6 ohm அப்படிங்கிறது so no role play பண்ணாது. ஓகேங்களா? so 6 ohm and 50 voltங்கிறது so no. ஏன்னா 50 volt நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்றோம் ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா? அப்ப 8 8 16 so 16 ohm. So 32 16. So 8 ohm. But tau is equal to L by R equivalent. So what is L? So L is equal to 2 by 8. 1 by 4. So 1 by 4 second is the answer. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so IL of t is equal to 2.5 e power minus t by 1 by 4. அப்போ 1 by 4 என்ன ஆகுனாங்க so நம்மளுக்கு டினாமினேட்டர்ல வந்து so it will comes to numerator அப்போ 4t. Okay, அப்போ 2.5 so ampere for t greater than. See this question என்னன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு it looks like difficult but it is very very simple question. ஓகேங்களா? நீங்க சடனா எக்ஸாம்ல பாக்கும்போது நமக்கு ஏதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்டிருக்க மாதிரி இருக்கும் பட் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ வித்தின் 1 or 2 minutesல நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நமக்கு கான்செப்ட் தெரியும், பிளைண்டா நீங்க ட்ரை பண்ணீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டோன்ட் நீட் டு லுக் தி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நீங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே நம்ம அதான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே நான் என்ன ஆர்டர்ல ப்ரொசீட் பண்ணு நான் சொல்லியிருக்கேன். சி கிவன் கொஸ்டின் டிரான்சியன்ட் கொஸ்டினாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டராங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா வித் சோர்ஸா வித்வுட் சோர்ஸஸான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. எந்த பிரான்ச்ல நம்மளுக்கு என்ன வோல்டேஜ் கேட்குறாங்களா கரண்ட் கேட்குறாங்களான்னு பாருங்க. ஸோ அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ அப்போ அதில் அன்னோன் பேராமீட்டர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. The initial charge in the 1 farad capacitor present in the circuit shown is 0. Okay. Initial charge in the 1 farad. Okay. இதுமே வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு so okay நம்ம so step by step நம்ம proceed பண்ணலாம். Initial charge in the 1 farad capacitor present in the circuit shown is 0. Okay. Energy in joules transferred from the DC source until steady state condition is reached. So எவ்வளவு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா so எனர்ஜி ஒரு DC சோர்ஸ்ல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனுக்கு so நமக்கு எனர்ஜி எவ்வளவு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதோடைய என்டையர் ஆர் ஈக்குவலண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்டையர் ஆர் ஈக்குவலண்ட். ஸோ ஆர் ஈக்குவலண்ட் என்ன ரீசன்னா ஆர்சி சர்க்யூட் ஆக்சுவலா இது நம்மளுக்கு பாக்குறதுக்கு இது ஒரு டிஃபிகல்ட்டா கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபைனலா நீங்க இப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் பத்தி அவங்க பேசியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இது ஒரு டிரான்சியன்ட் கொஸ்டின் தான். இனிஷியல் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, நோ இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு. ஏதோட இனிஷியல் சார்ஜ் வந்து இல்லைனாவே இனிஷியல் வோல்டேஜ் இல்லை. எதுக்குங்க? கெப்பாசிட்டருக்கு. அப்போ ஸோ 10 volt, ஸோ 1 farad and ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் 1 farad and this is some R equivalent. ஓகேங்களா? ஸோ 10 volt. அப்போ நோ இனிஷியல் வோல்டேஜ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிரான்சியன்ட் மாடல் அப்படின்னா ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஆஃப் டியோ டெல் ஆஃப் டியோ கொடுத்துருப்பாங்க. அப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டெஃபினட்டா இது வந்து ஒரு டிரான்சியன்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் a டிரான்சியன்ட் கொஸ்டின். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதோட ஆர் ஈக்குவலண்ட் எப்படிங்க கால்குலேட் பண்ணலாம்? ஸோ கைண்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெர்மினல் வந்து லெட் இட் பி பி. ஸோ திஸ் டெர்மினல் இஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ பிட்வீன் ஏ அண்ட் பி வி நீட் டு ஃபைண்ட் ஆர் ஈக்குவலண்ட். எஸ், ஏன்னா கிரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம கிரவுண்ட் எல்லாமே ஒரு 1
நோடா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஆர் ஈக்குவலண்ட்? ஆர் ஈக்குவலண்ட் மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. சார் இது வந்து பிரிட்ஜ் சர்க்யூட் மாதிரி. பிரிட்ஜ் சர்க்யூட் தானே சார்? பிரிட்ஜ் ஓகே. சரி ஓகேங்க. 5 ஓம். ஓகேங்க, நான் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஓகே, ஸோ 5 ஓம் 5 ஓம் 5 ஓம், ஸோ 5 ஓம், ஸோ 5 ஓம். ஸோ திஸ் இஸ் ஏபி. இப்போ ஆர் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணும். See இங்கே பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஏ and this is A and this is B and this is B, but this is not so this is C and this is D. See between A and C and between A and D, so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so 5 ohm 5 ohm are connected. so அப்ப இது நம்ம neither series nor definitely வந்து பாத்தீங்கன்னா okay bridge circuit. okay, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா bridge circuit கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? so அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா so 5 5, so இது 5 5, அப்ப no current flowing through this, so இதை நீங்க neglect பண்ணிடலாம். ஓகேங்களா? so அப்ப வந்து பாத்தீங்கன்னா yes. ஓகேங்க, ஸோ நீங்கள் ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணது கரெக்ட். திஸ் இஸ் லைக் எ பிரிட்ஜ் சர்க்யூட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ பிரிட்ஜ் சர்க்யூட் அப்படின்னா ஸோ பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்ட் அப்படின்னா ஸோ நோ கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் 5 ohm, I is equal to 0 ampere. அப்போ நெக்லெக்ட் திஸ் ரெசிஸ்டர் ஃபார் ஆர் ஈக்குவலன்ட் கால்குலேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 5 10, ஸோ திஸ் 5 5 10. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 parallel 10 is 5. அப்போ ஆர் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு 5 ohm is the answer. ஓகேங்களா? ஸோ ஆர் ஈக்குவலன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்ஜ் சர்க்யூட், ஸோ பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்டு. ஓகேங்களா? அண்ட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் இன்டர்மீடியட் 5 ohm இஸ் 0 ampere. அண்ட் ஸோ கால்குலேட்டிங் ஆர் ஈக்குவலன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 ohm. அப்போ திஸ் இஸ் 5 ohm. ஓகேங்களா? அப்போ இனிஷியல் தட் இஸ் விசி ஆஃப் 0 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வோல்ட் அப்படிங்கிறதா நான் இங்கே கொடுத்துருக்கேன். இனிஷியல் சார்ஜுங்கிறது 0னா கண்டிப்பா, ஏன்னா சார்ஜ் Q இன்டூ வி தானுங்க. சாரி, நம்மளுக்கு C is given. So C is equal to 1 farad and Q is equal to 0 coulomb. அப்படின்னா what is V? V is equal to so நம்மளுக்கு 0 volt தான். ஓகேங்களா? அப்ப initial voltage is also 0. பட் நம்ம என்னங்க கால்குலேட் பண்ணலாம்? சோ ஓகே, எனர்ஜி கால்குலேட் பண்ணோம். நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம ப்ரொசீட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ Vc of Tங்கிறது கால்குலேட் பண்ணலாம். what is Vc of T? so Vc of T is equal to Vc of infinite. so இது வந்து transient model question. so transient model, so first order series RC, first order series RC circuit. so next வந்து பாத்தீங்கன்னா so with sources that is t greater than or equal to 0 la source is connected. okay, so transient model, so first order series RC circuit, so with sources அப்படின்னா so Vc of infinite plus Vc of 0 plus minus Vc of infinite, so e power minus so t by tau, so volt for t greater than or equal to 0. so இப்போ tau value எப்படி கால்குலேட் பண்ணலாம்னாங்க? so RC டைரக்டாவே நம்ம சொல்லலாம். so RC that is equal to 5 second. so tau calculated. ஓகேங்களா? so இந்த எக்ஸ்பிரஷன்ல என்னென்ன unknown parameter அதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? so tau Vc of 0 minus is equal to Vc of 0 plus, but Vc of infinite calculate பண்ணும். Vc of infinite. okay, so capacitor, open circuit. so what is Vc of infinite? so direct at 10 volt. ஓகேங்களா? ஏன்னா ஓப்பன் சர்க்யூட், நோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி ரெசிஸ்டர், பட் டைரக்டா 10 வோல்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா so Vc of T is equal to so 10 minus 10 e power minus t by 5 volt for t greater than or equal to 0. ஸோ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டா. ஸோ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எனர்ஜி இன் ஜூல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டிசி சோர்ஸ், அண்ட் டிசி சோர்ஸ்ங்கிறது 10 வோல்ட் until steady state condition னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா t equal to 0 to infiniteல சோ எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ணுங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனர்ஜிங்கிறது வந்து 3 ஃபார்முலாஸ்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் v into i dt. ஸோ எனர்ஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா i ஸ்கொயர் r into dt, அண்ட் எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ v ஸ்கொயர் பை r into dt. ஸோ எப்பவுமே ஒரு சோர்ஸ் உடைய எனர்ஜி கால்குலேஷன், எனர்ஜி சப்ளைட் பை தி சோர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் we cannot use these two because this two involves resistance. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எனர்ஜி சப்ளைட் பை சோர்ஸ்.
energy supplied by the source is energy is equal to integration of V into I of t into dt. See, இந்த V ங்கிறது source உடைய voltage, I of t ங்கிறது current flowing through the source. ஓகேங்களா? V ங்கிறது voltage of the source. What is the voltage of the source? V is equal to, what is V is 10 volt. ஓகேங்களா? அப்ப எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்றோம். பட் இன்டகிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா from 0 to infinite, from DC source, from switching actionல இருந்து infinite. அப்ப 0 to infinite, so நம்மளுக்கு 10 into I of t, current flowing through the source. அது எப்படிங்க கால்குலேட் பண்ணலாம்? current flowing through the source எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ நம்மளுக்கு VC of t தான் தெரியும். ஓகேங்களா? so VC of t is known. இப்போ VC of t ல இருந்து IC of t ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா current flowing through this branch, series current அப்படிங்கும் போதுங்க அந்த சேம் கரண்ட் இங்க IC of t கால்குலேட் பண்ணீங்கன்னா and IC of t தான் வந்து current flowing through the source and current flowing through the capacitor and current flowing through the resistor. ஓகேங்களா? IC of t எப்படி கால்குலேட் பண்ணலாம்? IC of t is equal to C dVC of t by dt. Differentiating this into C. C வந்து பாத்தீங்கன்னா 1 farad. இப்போ இதை differentiate பண்ணுங்க. So differentiating constant becomes 0. So minus into minus will become plus. So 10 by coefficient. So 10 by 5. So 10 by 5 e power minus t by 5 ampere. Okay, now so this is ampere for t greater than or equal to 0. So this is IC of t. So for 2 e power minus t by 5. So 10 into, so 2, so e power minus, so t by 5 into dt. So இதை நீங்க integrate பண்ணீங்கன்னா we'll get some answer. So அதுதான் நம்மளுக்கு total energy supplied from so DC source until the so steady state is reached. ஓகேங்களா? So இதை நீங்க integrate பண்ணி சொல்லுங்க. So answer finally, so we'll get the answer as 100 joule is the answer. So integration அது உங்களுக்கு நீங்க substitute பண்ணலாம். ஓகேங்களா? So kindly cross check the answer is 100 joule or not. சில உங்களுக்கு இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்கேயுமே ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரேண்டமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ எகெயின் இட் லீட்ஸ் டு சோ மெனி கன்ஃபியூஷன். ஓகேங்களா? ஸோ நான் என்னோட நம்ம கிளாஸ்ல எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுமோ ஸோ அதே பேட்டர்ன்லயே ஸோ நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு டவுட்டா இருக்கு, நாட் ஓன்லி த ஸோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ், சரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதாவது நியூவஸ்ட் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது நீங்க பாக்குறீங்க இல்ல உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கல இல்ல டிஃபிகல்ட்டா இருக்குன்னா so kindly share that particular question by mentioning this subject name and to this number and they will forward to the concerned faculty. ஓகேங்களா? so not only this subject, you can regarding any subject நீங்க forward பண்ணீங்கன்னா so உங்களுக்கு அது செஷன்லயோ இல்ல உங்களுக்கு இமிடியேட்டா அதுக்கான ரெஸ்பாண்டோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? பட் மேக் ஷூர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்ல மட்டும் எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்க பண்ணிடுவேன். நம்ம லேர்ன் பண்ண மெத்தடை ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது தான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்லயும் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். பட் இந்த கொஸ்டினே பாருங்களேன், இப்போ நீங்க ஆர் ஈக்குவலண்ட் அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இது ரெண்டு ஸோ நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் அவங்க கொஸ்டின்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஆர் ஈக்குவலண்ட் இங்க நீங்க கண்டுபிடிக்கணும் அண்ட் எனர்ஜிக்கான ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுமே வந்து தெரிஞ்சிருந்தா தான் இந்த சம்மை நீங்க சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ. ஓகே, சி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதோட சொல்யூஷன் பாருங்க. சி ஐ ஆஃப் டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10/5 டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னாலும் நம்ம ஆன்சர் இப்போ நம்மளுக்கு சி ஒரு சீரிஸ் ஆர்சி சர்க்யூட்ல வந்து ஒரு சீரிஸ் ஆர்சி சர்க்யூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கு டைரக்ட் ஐசி ஆஃப் டி நம்மளுக்கு எப்படி ஃபார்முலா அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஸோ 10/5 e power minus t. ஓகே, இதெல்லாமே சில டெக்ஸ்ட் புக்ல ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்முலாவா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சீரிஸ் ஆர்சியில டைரக்டா எப்படி நம்ம ஐசி ஆஃப் டி கால்குலேட் பண்ணலான்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 e power minus ஸோ t/5. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ v of t, ஓகே, வோல்டேஜ்ங்கிறது டிசி வோல்டேஜ், இட் இஸ் நாட் v of t, இட் இஸ் v ஒன்லி. ஓகே, ஸோ vs நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸோ சோர்ஸ் வோல்டேஜ் இஸ் 10, ஸோ ஐ ஆஃப் டி. அப்போ ஐ ஆஃப் டி நீங்க 0 to infiniteல வந்து நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, எனிஹோ உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் எக்ஸ்பிரஷன்
ப்ரொசீட் பண்ற மாதிரியே நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, so next question. A combination of 1 microfarad capacitor. So 1 minute. Okay. A combination of 1 microfarad capacitor with an initial voltage of Vc of 0 equal to -2 in series with the 100 ohm resistor is connected to a 20 milliampere ideal DC current source by operating both switches at t equal to 0 is as shown in the figure. Which of the following graphs shown in the options approximates the voltage across the current source over the next few seconds? Okay. See, இது ஒரு மிஸ்செலேனியஸான கொஸ்டினுங்க. பட் ஓகேங்களா, இது வந்து நம்ம for the time being, so நீங்க keep this question as it is and we will discuss it later. ஓகேங்களா? இது ஒரு சில क्वेश्चंस வந்து நம்மளுடைய கான்செப்ட்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். irrelevant-ஆ நம்மளுடைய டைம் கன்சூமிங்காக சில क्वेश्चंस previous yearல கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இத நம்ம வந்து பாத்தீங்கன்னா this is totally irrelevant. ஓகேங்களா? So we will discuss this question later. It's a miscellaneous question and we will discuss it later. Okay, so next one. So explain பண்ணலாம், but this is very very difficult to understand and very difficult concepts also. ஓகேங்களா? so இந்த மாதிரி क्वेश्चन கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. பட் even though இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस கேட்டிருந்தாலும் so அத இந்த மாடல்ல கேட்கும்போது அதை அவாய்ட் பண்றதா பெட்டர். ஓகேங்களா? ரீசன் என்னன்னா it takes more time for solving. Next question. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, இந்த ஒரு क्वेश्चन தான் நான் உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். क्वेश्चन நம்பர் 60. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் 61. a coil of இதுதாங்க. ஐடியல் இண்டக்டன்ஸ்க்கும் இந்த காயில் ஆஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த ஐடியல் இண்டக்டன்ஸ்னா அதுக்கு சீரியஸா ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. காயில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ காயில் அப்படிங்கிறது ஸோ தேர் இஸ் இண்டக்டன்ஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் இன் இட். ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 40 ஓம் அண்ட் இண்டக்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10 ஹென்ரி. ஸோ அது இதுதான் நம்மளுடைய காயில். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸோ காயில். Okay, so after the switch S has been in contact with the position 1 for a very long time and is moved to position 0.2 at t equal to 0, and if at t equal to 0 plus the voltage across the coil is 120, the value of R is okay. So in the voltage across the coil is in the entire 120 volt at t equal to 0 plus la R oda value ennu kekranga. இது சால்வ் பண்ணிருக்கீங்கன்னா சால்வ் பண்ணிருக்கீங்க. பட் என்னன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் கம் வித் அன் ஆன்சர் ஆஃப் 0 ohm அண்ட் ஒன் மோர் ஆன்சர் இஸ் 40 ohm. பட் ரெண்டு ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம குயிக்காக வெரிஃபை பண்ணிடலாம். சார் இது ஆல்ரெடி சால்வ் தான் சார். சால்வ்டு தானுங்களா? ஓகே, வாட் இஸ் ஆன்சர்? 40 ohm. 40 ohm. ஓகே, போன டெஸ்ட்லயே வந்தது சார். ஓகே. So 40 ohm already discussed, so already solved. இது நீங்க cross check பண்ணுங்க. so இது யாரோட சொல்யூஷன் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. so we'll get this as 40 ohm. so என்ன மிஸ்டேக்ங்கிறது வெரிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? so R is equal to so 40 ohm will get. so this is correct, so 40 ohm. so next one, so 62. So 62 வந்து பாத்தீங்கன்னா so it's very simple question. first order circuit only, inductor based. ஓகேங்களா? ஓகே, ஸ்விட்சோட பொசிஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. IL of t என்னங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது transient மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸோ வித் சோர்ஸ் So with sources t greater than or equal to 0. So current t expression நம்மளுக்கு IL of t தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்போ IL of t ல ஸோ IL of infinite, IL of 0 minus and tau எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நமக்கு t equal to 0 minus, ஸோ நெட்வொர்க் இஸ் இன் ஸ்டெடி ஸ்டேட், அப்போ 10 ampere. ஸோ இனிஷியல் கரண்ட் IL of 0 minus is equal to 10 ampere
ஓகே ஸோ 0 ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டவ் அண்ட் இன்ஃபைனைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர். ஸோ IL ஆஃப் இன்ஃபைனைட் 8 ஆம்பியர். ஸோ டவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.1 செகண்ட். ஸோ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ் ஆன்சர் 8 + 2 e power minus 10t. So there is another solution, same answer, 8 + 2 e power minus. Okay, so there is a disconnection in the internet. Okay, so in the question on the pathina, so everyone got the same answer, option C is correct. Okay, so next question. Okay, so இதுமே வந்து பாத்தீங்கன்னா so நம்ம question வந்து so magnitude of steady state voltage across the 6 ohm resistor தான் கேக்குறாங்க. So அது வந்து பாத்தீங்கன்னா so voltage across 6 ohm. ஓகேங்களா, so 5 volt is the answer. So இதுல தான் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகேங்களா, so இங்க என்னன்னா switch is closed at t equal to 0, at t equal to 0 ல switch is closed. So magnitude of the steady state voltage na t equal to infinite ல so என்ன வேல்யூ அப்படினு கேக்குறாங்க. ஓகேங்களா, so t equal to so infinite. See, இப்போ t equal to infinite ல கேக்குறாங்க அப்படின்னா so அப்ப t equal to 0 மைனஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணோம். என்ன கால்குலேட் பண்ணோம்? so capacitor voltage Vc of 0 minus. ஓகேங்களா, so Vc of 0 minus கால்குலேட் பண்ணோம். பட் அது வந்து no sources connected. ஓகேங்களா, ஏன்னா so t equal to 0 ல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு t equal to 0 the switch is closed. அப்ப டைரக்டா வந்து 0 volt, பட் இது நாம no need to calculate. ஏன்னா டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட்ல தான் கேக்குறாங்க. அப்ப t equal to so infinite. இப்போ இங்க டவுட் வரும், சார் நீங்க t equal to 0 மைனஸ்லயும் ஸ்டெடி ஸ்டேட் தானே, அப்ப அந்த ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் வந்து 0 வோல்ட்ங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம क्वेश्चनல கேட்கக்கூடிய எல்லா ஸ்டெடி ஸ்டேட் क्वेश्चनமே t greater than or equal to 0 ல கிடைக்கிற வேல்யூஸ் தான். ஏன்னா நம்ம t equal to 0 மைனஸ் கால்குலேட் பண்றது only for the initial conditions. ஓகேங்களா, சோ அவங்க நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் அப்படினு கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா சோ t equal to 0 மைனஸும் ஸ்டெடி ஸ்டேட் தான் கால்குலேட் பண்ணிடுவேனா, சோ t equal to infinite தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப கெபாசிட்டர் ஓபன். ஓகேங்களா, சோ கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட். அப்ப அதை நீங்க கால்குலேட் பண்ணி 5 volt answer. ஓகேங்களா, 6 ohm, so 3 ohm, and capacitor is open circuit and 10 ohm, and this is so voltage source, and this is 2 ohm, so minus plus so 10 volt. இப்போ என்ன கேக்குறாங்க, so நமக்கு voltage across 6 ohm. ஓகேங்களா, ஸோ வோல்டேஜ், ஸோ இந்த வோல்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது எப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட ரோல் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இது வந்து பொட்டன்ஷியல் டிவைடர். ஓகேங்களா, ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிவைடர்ல இதுக்கு ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அது எனிஹோ ஸோ எந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ ஃபைனலி வில் கெட் 5 volt is the answer. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 64. Okay, so 64 வந்து பாத்தீங்கன்னா so involvement of sinusoidal. So next chapter wise testல உங்களுக்கு நான் இந்த क्वेश्चन நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகேங்களா, so chapter wise test 4 ல இது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, so involvement of sinusoidal source, so அது நம்ம next with அதாவது நமக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா so transient with sinusoidal. ஓகேங்களா, it is not AC transient, but அது வந்து பாத்தீங்கன்னா so transientயும் so sinusoidalயும் கம்பைன் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஒரு எக்ஸெப்ஷனல் क्वेश्चन தான். ஓகேங்களா, பட் இது ஒரு miscellaneous question. ஓகே, anyhow so we'll discuss. So 64, 65. ஓகே, 65 வந்து பாத்தீங்கன்னா so RC சர்க்யூட். இது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, சோ அவங்க வந்து எந்த பேட்டர்ன்ல அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் so சோர்ஸ் ஒரு நமக்கு ஒரு ஸ்விட்சிங் அண்ட் RC. ஓகேங்களா, பட் இங்க R ல மட்டும் என்னன்னா so நம்ம ஸ்டாண்டர்டா Rங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸா தான் நம்ம பார்ப்போம். பட் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, so variable resistance வந்து பாத்தீங்கன்னா so is given like this, and R0 and C ஓட okay R0ங்கிறது 1 ohm and C வந்து இது நமக்கு 1 farad. ஓகேங்களா, so அப்ப இந்த Tங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so 3 R0 C and the source voltage is given, and if the current at time t equal to 0 ல வந்து 1 ampere னா the current I of t at time t equal to t/2 ல என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, எனிஹோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா so ஸ்டாண்டர்டா வந்து சீரிஸ் RC ல வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். இது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாமே வந்து ரேர் கேசஸ்ல எக்ஸெப்ஷனலா கேட்கிற ஒரு क्वेश्चन. ஓகேங்களா, இதெல்லாமே ரிப்பீட்டட் பால் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த டிரான்சியன்ட்ல 100% நான் வந்து ரொம்ப கிளியரா ஸ்டாண்டர்டா எல்லா சம்ஸ்மே நம்ம டிஸ்கஸ் எனக்கு வந்து தெரியும். நான் மட்டும் இந்த மாதிரி क्वेश्चंसக்கு நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, அதர்வைஸ் பெட்டர் இது மாதிரி ஒரு क्वेश्चंस வந்து நெக்லெக்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஏன்னா டைம் வேஸ்ட் அண்ட் இதோட நாலேஜ் கெயின் இந்த மாதிரி क्वेश्चंसக்கு வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இந்த क्वेश्चंस அதிகமா கேட்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே மிஸ்லினியஸ் ஆன ஒரு क्वेश्चन.
ஸோ இது சால்வ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது கைண்ட்லி கோ த்ரூ த சொல்யூஷன் அண்ட் இஃப் டைம் பர்மிட்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் லேட்டர் ஓகேங்களா. ஸோ இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸோ மிஸ்செலேனியஸ் பார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ கொஸ்டின் நம்பர் 66. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு டிபெண்டன்ட் சோர்சஸ் கொடுத்துருந்தாலும் இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இது நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேங்க. நவ் ஐ வில் சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ 1 minute. ஸோ வில் சால்வ் திஸ். ஏன்னா டிபெண்டன்ட் பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ டிபெண்டன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம். So in the circuit shown in the figure, the switch is closed at time t equal to 0, while the capacitor is initially charged to -5. Okay, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு initial voltage கொடுத்திருக்காங்க Vc of 0 minus is equal to -5, which is equal to so Vc of 0 plus. So it is given. ஓகேங்களா. சோ இப்போ என்ன क्वेश्चन கேக்குறேன், the time after which the voltage across the capacitor becomes 0 is okay. இப்போ v of t நம்ம Vc of t நம்ம என்னன்னு கால்குலேட் பண்ணோம், எந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா the Vc of t வந்து 0 ஆகும் அப்படினு கேக்குறாங்க ஓகேங்களா. at what time அப்ப Vc of t கால்குலேட் பண்ணிட்டோம்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ அதுல இருந்து நம்ம இந்த சம் சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்ப Vc of tங்கிறது எங்க இருக்கு, சோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டரானா, சோ இது ஒரு transient model question. so transient model okay, so transient model question. so this is first order. So first order and with source or without sources ana with source. So with source, that is t greater than or equal to 0 la source is connected. appo Vc of t வந்து பாத்தீங்கன்னா so easy நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம். so Vc of infinite plus Vc of 0 plus minus Vc of infinite, so e power minus so t by tau voltage for t greater than or equal to 0. So see, even though dependent கொடுத்தாங்க, so இது dependent கொடுத்தாங்க ஓகே, independent so independent source கொடுத்தாங்க ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால எந்த நமக்கு கன்ஃபியூஷனே வேணாம். see நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் தெரியும், இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து பாத்தீங்கன்னா so என்னென்ன கால்குலேட் பண்ணனும், Vc of 0 இது ஆல்ரெடி நமக்கு இட் இஸ் given ஓகேங்களா. அப்ப ரெண்டு பாராமீட்டர் கால்குலேட் பண்ணா போதும், tau and Vc of infinite. so அது எப்படி கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கிறது தான் இந்த क्वेश्चनல இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. சரி, so first வந்து பாத்தீங்கன்னா so Vc of infinite calculate பண்ணுங்க ஓகேங்களா. so Vc of infinite, so infinite ல வந்து பாத்தீங்கன்னா so that is open circuit. so அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா so நம்ம calculate பண்ணும்போது என்ன இது சால்வ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. so இது சால்வ் பண்ணீங்க அப்படினா so 5/3 ங்கிற ஆன்சர் கிடைக்கும். so 5/3 இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. so first calculation என்னன்னா identifying the capacitor voltage at t equal to infinite. yes, any doubt? no, the next one. so second tau calculation. tau அப்படிங்கிறது r equivalent into c அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். so c ங்கிறது already it is given, no issue ஓகேங்களா. so c ங்கிறது so no issue. நம்ம இப்போ r equivalent calculate பண்ணோம். the r equivalent வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தெவெனின்ஸ்ல வந்து r equivalent calculate பண்ணிருப்போம் ஒரு dependent sources ஓகேங்களா. so that is உங்களுக்கு dependent sources இருக்கும்போது எப்படி நம்ம r equivalent calculate பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதாவதுங்க see 1 minute. so t equal to 0, sorry 1 minute. see t greater than or equal to 0 ல அந்த சர்க்யூட்டை நீங்க டிரா பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து R equivalent calculate பண்ணனும் ஓகேங்களா. அப்போ வந்து voltage shows short. so voltage shows short and this is 250 ohm. so plus minus VR and this is ஏன்னா இத நீங்க எதுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, டிபெண்டன்ஸ் cannot convert. so அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா so VR by 500 250 ohm. okay, so இங்க தான் நம்ம என்ன பண்ணனும்னா R equivalent calculate பண்ணனும் ஓகே. R equivalent calculate பண்ணனும் and R equivalent வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நான் ஷார்ட் பண்ணிருக்கேன். பட் இங்க R equivalent வந்து டைரக்ட்டா கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து based on Thevenin's. so Thevenin'sல வந்து R equivalent calculate பண்றதுக்கு connect one V and passing through this is I ஓகேங்களா. so இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்ட் இருந்தது அப்படின்னா அந்த R equivalent calculate பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா நம்ம R equivalentக்கு பதிலா RTH நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. so calculation of Thevenin's resistance. so அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா connect one voltage and current passing. அப்ப இந்த ரிலேஷன் V by I ரிலேஷன் என்ன கால்குலேட் பண்ணீங்கன்னா that is the R equivalent ஓகேங்களா. so V by I.
So V by I உடைய ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா will get so 500/3 நமக்கு கிடைக்கும். See இது உங்களுக்கு டவுட்டா இருந்தா தெவெனின்ஸ்ல நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணிருப்போம். ரெஃபர் திஸ் ஓகேங்களா. சோ நீங்க கைண்ட்லி ரெஃபர் திஸ் தெவெனின்ஸ் கான்செப்ட் ஓகேங்களா. ஓகே இப்போ 500/3 R equal அப்ப into ங்கிறது 0.6 மைக்ரோ and finally வந்து பாத்தீங்கன்னா so the value of tau வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா so 0.1 millisecond அப்படிங்கிற final tau value. So 5/3 plus minus 5 minus 5/3 e power minus t by 0.1 into 10 power minus 3 after which the voltage across the capacitor becomes 0. இது வந்து பாத்தீங்கன்னா 0.c இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் மேக்ஸிமம் இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. See but okay they are going ahead with the help of calculator we can solve the time at which the capacitor voltage becomes 0 ஓகேங்களா. so இது equal to 0 substitute பண்ணிட்டு so அப்ப இத நீங்க simplify பண்ணீங்கன்னா at one value of time the particular value of capacitor voltage becomes 0. so the time is equal to option E we get. so இது வந்து based upon நம்மளோட with the help of calculator only we can solve ஓகேங்களா. so இத simplify பண்ணீங்கன்னா so we'll get the answer. அப்படி இல்லைன்னா கால்குலேட்டர் ஒர்க் அப்படிங்கும்போது நீங்க இந்த டி வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க டைரக்டா ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனுமே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ எந்த ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் 0 வருதுன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. எனி டவுட் இன் திஸ்? சரி அப்போ நம்மளுக்கு டிபெண்டன்ட்ங்கிறது மிஸ்செலேனியஸ் கிடையாதுங்க. டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. பட் அதுக்கு ஈக்குவலன்ட் எப்படி கால்குலேட் பண்ணும்? அப்போ சில கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அப்போ சாப்டர் 1 and 2ல நம்ம என்னெல்லாம் பேசிக்ஸ் அதாவது டிடெக்ஷன் டெக்னிக் என்னெல்லாம் சால்வ் பண்ணுமோ ஸோ அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சாப்டர் 3லயோ சாப்டர் 4லயோ 5லயோ ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் வரக்கூடிய அப்கமிங் சாப்டர்ஸ்ல எல்லாமே நம்மளுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போ ஆர் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்றது இங்க டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ வி நோ தி ப்ரொசீஜர் ஸோ வி கேன் சால்வ் ஆர் ஈக்குவலன்ட் பேஸ்ட் ஆன் தெவெனின்ஸ் கான்செப்ட். ஸோ எனி டவுட் இன் திஸ் கொஸ்டின்? Okay, so we'll move on to the next question. So 67. Okay, so இது வந்து for the time being so நான் உங்களுக்கு I will explain this question later ஓகேங்களா. so இதெல்லாமே ஒரு miscellaneous கேட்ட ஒரு question. so we'll discuss this question later. என்ன ரீசன்னா it takes more time ஓகேங்களா. so அதெல்லாமே ஒரு செஷன் செப்பரேட்டா நான் உங்களுக்கு so after completing the remaining chapter wise test உங்களுக்கு கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் the miscellaneous பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. so don't confuse here, we will discuss it later. இதுல டவுட் இருக்கான்னு பாருங்க. ஹோம்வொர்க் क्वेश्चंस இது நீங்க சொல்யூஷன்ஸ் எதுவும் ஓகே மேபி இது செகண்ட் உங்களுக்கு அதுமே t = 0 தானே கேக்குறாங்க. ஓகே இது நான் சால்வ் பண்றேன். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இது ஒரு transient மாடல் क्वेश्चन. transient மாடல் இது involvement of both L and C செகண்ட் ஆர்டர்னாவே வந்து பார்த்தா மேபி நம்ம வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச் சால்வ் பண்ணலாம். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் கேக் at instant கேக்குறாங்க ஓகேங்களா. சோ dv of t of t at அப்போ dc of t c to c dvc of t by d. அப்போ at t = 0 ல வந்து பாத்தீங்கன்னா instead of calculating this part IC of t by c at t = 0 calculate பண்ணா போதும். so 1 minute to display. so அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन நீங்க இப்போ ட்ரை பண்ணலாம். அப்ப நமக்கு that instantல அப்ப நம்ம இனிஷியல் கண்டிஷன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் ஓகேங்களா. so இனிஷியல் கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது so t = 0 மைனஸ்ல and after t = 0 ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணலாம். so இந்த क्वेश्चन இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். so என்ன பார்ட்ல உங்களுக்கு டவுட் ஓகேங்களா. so I have given the hint. so transient model second order so இன்ஸ்டன்ட்ல மட்டும் தான் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. so அப்போ IC of t by c மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். வெரிஃபை பண்ணுங்க ஓகேங்களா. so kindly so verify this. so option D will get ஓகேங்களா.
So 1 minute. So system is not responding. Kindly wait for a minute. So நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. So kindly try this question and get this solution as minus 3 volt per second. ஓகேங்களா. So option D will get. Okay, next question. So இந்த கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா so very simple question. ஓகேங்களா. So இதுமே first order circuit transient model without sources. ஏன்னா உங்களுக்கு t equal to 0 ல so switch is open, no sources connected to the network, and என்ன question கேக்குறாங்கன்னா open to t equal to 0 the maximum magnitude of VR. So என்னன்னு கேக்குறாங்க. So maximum magnitude உங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so t equal to infinity வந்து பாத்தீங்கன்னா so value of voltage across the resistor வந்து பாத்தீங்கன்னா 4 volt will get. ஓகேங்களா. Okay, 1 minute. 4 volt. So maximum magnitude of voltage VR so t equal to 0 minus ல வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு 2 ampere. ஓகேங்களா. So initial current calculate பண்ணதுக்கு அப்புறம் so t equal to 0 plus ல வந்து பாத்தீங்கன்னா so switch is opened. ஓகேங்களா. அப்ப IL of 0 minus equal to IL of 0 plus, and what is the value of VR? So in the current வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு no path to there is no path to flow this 2 ampere current. அப்ப இந்த resistance வழியா தான் flow ஆகும். அப்ப maximum value of VR வந்து பாத்தீங்கன்னா so obviously 4 volt is the answer. ஓகேங்களா. So obviously the 4 volt is the answer. இங்க வந்து பாத்தீங்கன்னா so அந்த current நீங்க replace பண்ணுங்க. ஓகேங்களா. So இது circuit is not correct. Okay. So 4 volt is the answer. See, very simple. So 1 second இது உங்களுக்கு டவுட்டா இருந்தா 1 second நான் சொல்லிறேன். So இது வந்து transient model. So first order transient model. So first order without sources. So without sources நீங்க வந்து என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. சோ வித்அவுட் சோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி வேல்யூ. see அப்ப நமக்கு t equal to 0 மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம். சோ இனிஷியல் கரண்ட் 0 minus 0 so அது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணதா. so 2 ampere is correct. so 2 ampere which is equal to IL 0 plus. ஓகேங்களா. but t greater than or equal to 0 ல வந்து பாத்தீங்கன்னா so t greater than or equal to 0 ல switch வந்து ஓபன் ஆயிருதுங்க. ஓகேங்களா. சோ switch ஓபன் ஆகும்போது அந்த கரண்ட் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ எங்க தான் ஃப்ளோ ஆகும்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஃப்ளோ ஆகும். see the 2 ampere of temporal source will flow to the resistance. ஓகேங்களா. so t greater than or equal to 0 ல switch is not connected. so resistance of 1 ohm. so switch is not connected and இந்த here இது வந்து relatively t equal to 0 plus நீங்க எடுத்துட்டாலும் சோ இங்க வந்து current அப்படினா so 2 ampere. இந்த 2 ampere அப்படிங்கிறது எங்க தான் ஃப்ளோ ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகும் 2 ampere. 2 into 2 4 volt. Okay, it's very simple question. Next question. So 7p. Again வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டர் and capacitor question கொடுத்திருக்காங்க. So question number 71. The switch S1 was closed and S2 was opened. இப்ப பாருங்களா இப்ப இருக்காங்க. So ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா so நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. So closed for a long time S1, S2 was opened for a long time. So when t equal to 0 S1 is opened. ஓகேங்களா. so t equal to 0 and S2 ல வந்து பாத்தீங்கன்னா it is closed. ஓகேங்களா. so value of IC of 0 plus என்னன்னு கேக்குறாங்க.
ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, t = 0 மைனஸ்ல கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ t = 0 மைனஸ்ல ஸோ இனிஷியல் கரண்ட் அண்ட் இனிஷியல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணக்கப்போ t = 0 பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இனிஷியல் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி அப்போ அது நீங்க என்ன பண்ணலாம், ஸோ ஐசி கரண்ட் கெப்பாசிட்டர் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுல என்னங்க, இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ தி டவுட்ஸ். இனிஷியல் கரண்ட் இனிஷியல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது அதோட வேல்யூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். I of 0 minus is equal to 0.2 ampere. V of 0 minus is equal to 20 volt. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பாருங்க இனிஷியல் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஐசியோட வேல்யூ -1 ஆம்பியர் கிடைக்கும். -1 ஆம்பியர். இது கிராஸ் செக் பண்ணுங்க. ஓகேங்களா. எனி டவுட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். So next question. Okay. So remaining of 10 questions இருக்குங்க. So அது நெக்ஸ்ட் நம்ம செஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கீங்க, பட் இன்னுமே வந்து ப்ராக்டிகலா கொஞ்சம் இருக்கு. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நீங்க சால்வ் பண்ணா ஓகேங்களா. ஓகே. ஸோ ரிமைனிங் ஒரு 10 கொஸ்டின்ஸோட டிஸ்கஷனும் அந்த ப்ரீவியஸ் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் டிஸ்கஷனும் அதெல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour or 2 hours மேக்ஸிமம் ஒரு 2 hours டைம்ல ஸோ நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ அந்த மிஸ்செலேனியஸ் ஒரு மோஸ்ட்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ அது ஃபார் த டைம் பீயிங் வந்து டைம் on, but it is not required for our as far as our exam point of. But if அப்படின்னு explain பண்றேன். But remaining over 75 questions அப்படிங்கிறது ஸோ நம்ம சரி அது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் அப் டுடே. ஸோ உங்களுக்கு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நீங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, ஸோ அதில் என்ன நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ எனிஹோ ஸோ உங்களுக்கு ரிமைனிங் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா 15ங்கிறது ரிமைனிங் ஃபர்ஸ்ட் 40ல சில ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். சரி இப்போ ஜென்ரலா வந்து வாட் மை சைட் நான் கேட்கக்கூடிய ஃபைனல் கொஸ்டின் அப்படின்னா ஸோ டிரான்சியன்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இனிஷியலா சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிஃபோர் சால்விங் ஓகேங்களா. ஸோ அது நீங்க ஸோ இப்போ கண்டிப்பா ஆஃப்டர் அட்டெண்டிங் தீஸ் மெனி மேபி கிளாஸ் செஷன் ஆகட்டும் ஸோ சார்ட் வைஸ் டெஸ்ட் டிஸ்கஷன் ஆகட்டும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இம்ப்ரோவைசேஷன் இருக்கும். பட் அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு அதை ரிவைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100% எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் மினிமம் உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வெயிட்டேஜா தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சரி நவடேஸ் பாத்தீங்கன்னா எனி எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா கேட்கறது இல்லை. ஈவன் நீங்க ஸோ as a ட்ரிபிள் வந்து பாத்தீங்கன்னா ஸோ TNPSC EEE 2022 ஜூலை 2nd நடந்த கொஸ்டின்ஸ் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இஃப் நீங்க டைம் பெர்மிட்ஸ் அதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அது கண்டிப்பா சேலஞ்சிங் கொஸ்டினா தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க இந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணனா தான் ஸோ நீங்க ஆன்சர் பண்ண முடியும். எல்லா ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நாட் ஓன்லி TNPSC all the state level examinations and even நீங்க உங்களுக்கு சென்ட்ரல் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ மேபி சில ஸ்டூடெண்ட்ஸ் ISROக்கு அப்ளை பண்ணிருக்கலாம், நீங்க இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்ளை பண்ணிருக்கலாம், இல்ல கேட்டுக்கு அப்கமிங் கேட்டுக்கு நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னாலும் whatever we have studied you can any irrespective of whatever the exams நீங்க வந்து என்ன பண்ணலாம். ஸோ நீங்க ஓகேங்களா கான்செப்ட் we have learned it properly. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் கான்செப்ட். irrespective of நீங்க எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட ரிமைனிங் பேட்டர்ன். ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்ம ஸோ அது ஸோ we will discuss it later. ஸோ சைனல் ஓகேங்களா. சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் அது ஒரு 80 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆஃப்டர் சைனூசாய்டல் resonance is there, after resonance 2 ports is there. Okay, so till 2-port networks, so each and every chapter is very very important. 6 chapters. Okay, so remaining namakku 270 questions chapter number 4, 5 and 6. See neenga take your own time. Okay, so question number வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல்ல என்ன சால்வ் பண்ணிருக்காங்க அதே பேட்டர்ன்ல நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். ஓகேங்களா. சோ உங்களுக்கு போர்ட்டல்ல என்ன நீங்க ஆஃப்டர் ரைட்டிங் தி டெஸ்ட் சோ உங்களுக்கு அந்த क्वेश्चन நம்பர் என்ன இருக்கோ அந்த क्वेश्चन நம்பர் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணா போதும்.
ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன், ஏன்னா உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் மினிமம் ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பினாலும் ஐ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் டு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஸோ இஃப் டைம் பர்மிட்ஸ், ஓகேங்களா, ஸோ நீங்கள் பேரலா ஸோ நீங்கள் சால்வ் பண்ணீங்க, ஸோ சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ based upon that I can give the answer section. ஓகேங்களா. ஸோ அப்கமிங் ஆன்சர் டிஸ்கஷன், ஸோ பேஸ்ட் அப்பான் உங்களுடைய ஸோ சொல்யூஷன் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எனி அதர் திங், ஸோ எனி டவுட் இஃப் யூ ஹேவ், ஸோ யூ கேன் ஆஸ்க், அதர்வைஸ் ப்ரொவைட் அ செஷன். ஸோ இஃப் நீங்கள் எந்த சப்ஜெக்டை நீங்கள் சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு ஒவ்வொரு சாப்டருக்குமே ஒரு ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்க ரேண்டமா ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க நெட்ல எடுத்து செக் பண்ணி பாருங்க, அனலைஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் தேர் ஆர் மல்டிபிள் அண்ட் thousands ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் அவைலபிள். ஓகேங்களா. சொல்யூஷன்ஸ் மட்டும் எங்கேயுமே நீங்க பார்க்க வேணாம். நீங்க irrespective ஆஃப் எந்த ஒரு எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் இருந்தாலும் you can take that question and you can approach that question and you can get that answer and check with the correct answer, அதாவது ஸோ கீ ஆன்சர் கீ. ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டின் வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க, வில் டிஸ்கஸ். பட் சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆஃப்டர் ஒரு 1 year கிடையாது, நீங்க 5 years 10 years ஆனாலும் அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, லேர்ன் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி அதர் ஹேஸ் தேர் ஓன் வே அண்ட் அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மேபி அந்த மெத்தட் உங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அந்த மெத்தடை நீங்க ராங்கா லேர்ன் பண்ணாலோ இல்ல வந்து இன்கரெக்டான மெத்தடா நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இட் வில் பி எண்ட் வித் சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டிஃபிகல்ட்டான ஒரு மெத்தடா போகும். ஓகேங்களா. ஓகே, எனிஹவ் இஸ் தேர் எனி அதர் டவுட்? ஓகே, வில் வைண்ட் அப் தி செஷன் டுடே அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தி அப்கமிங் டேஸ் ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்டில் டில் டேட் ஸோ 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க சாப்டர் வைஸ் டெஸ்ட் 4 சென்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ ஐ ஹவ் வெரிஃபைட் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸோட சொல்யூஷன்ஸ் மட்டும். ஓகேங்களா. ஸோ மீன்வைல் ஸோ நீங்க சென்ட் பண்ணுங்க. Most probably this week or next week we'll have so next chapter is test discussion. Okay, so thank you. Thank you, sir. Thank you, sir. Question number 70. Okay, the switch S1 was closed and S2 was open for a long time, and at t equal to 0 the switch S1 is opened and S2 is closed simultaneously. Detailed away வந்து switch உடைய operation என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. so t equal to 0ல வந்து பாத்தீங்கன்னா so t equal to 0ல switch is getting opened. ஓகேங்களா. so switch is opened, S1 switch is opened and S2 switch வந்து பாத்தீங்கன்னா it is closed. okay, so இப்போ இந்த question வந்து பாத்தீங்கன்னா so transient model. So transient model and immediate வந்து பாத்தீங்கன்னா whether it is a first order or second order அப்படின்னா if both inductor and capacitor இருக்கும் போதுங்க so கண்டிப்பா இது வந்து second order 100% இது second order. so second order அப்படின்னா there is no direct expression for calculating voltage expression and current expression of inductor and capacitor or any branch current. ஓகேங்களா. ஓகே, அப்போ மேபி அப்படி எக்ஸ்பிரஷன் கேட்டாங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன மெத்தட் சொல்லியிருக்கேன்னா கைண்ட்லி கன்வெர்ட் த டைம் டொமைன் சர்க்யூட் இன்டு எஸ் டொமைன் சர்க்யூட். ஓகேங்களா. எஸ் டொமைன் கன்வெர்ட் பண்ணக்கப்போ அதை நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ வில் கெட் தி எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆர்டர்னா இமீடியட்டா நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர்னு கொடுத்திருந்தாலே வந்து அவங்க அட் தட் இன்ஸ்டன்ட்ல கேட்கறாங்களா இல்ல எக்ஸ்பிரஷன் கேட்கறாங்களா அப்படிங்கிறது. இன்ஸ்டன்ட்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அட் இன்ஸ்டன்ட்னாவே 2 இன்ஸ்டன்ட் தான் கேட்பாங்க. t equal to 0 plus t equal to infinity. ஏன்னா சார் இன்ஸ்டன்ட்ல தானே கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ t equal to 10 செகண்ட் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் நம்ம that is t equal to 1 second or 10 second அப்படிங்கிறது. ஓகேங்களா. that is t equal to 0 plus அல்லது t equal to infinite, அதாவது ஸ்டெடி ஸ்டேட்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ இன்ஸ்டன்ட்ங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்ஸ்டன்ட்ங்கிறது either t equal to 0 plus அல்லது t equal to infinite, இந்த ரெண்டும் தான் இன்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா. எக்ஸ்பிரஷன் இதே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டே வந்து அபார்ட் ஃப்ரம் 0 plus and infinite, ஃபார் எக்ஸாம்பிள் t equal to 5 செகண்ட் அப்படின்னா நீங்க எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த t க்கு பதிலா 5 செகண்டோ இல்ல 1 செகண்டோ இல்ல 10 செகண்டோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணாதான் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் வேல்யூ at t equal to some finite values நம்ம finite value of timeக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா.
ஸோ அப்போ இங்கே வந்து t equal to 0 plus தான் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு t equal to 0 மைனஸ்ல என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இனிஷியல் கரண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஸோ ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் -1 ஆம்பியர்ங்கிறது. பட் இது நீங்க யாரும் சால்வ் பண்ணல இந்த கொஸ்டின். என்ன டிஃபிகல்ட் அப்படிங்கிறது சொல்லுங்க, அது பேஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனி டிஃபிகல்ட் ரிகார்டிங் திஸ் கொஸ்டின்? எஸ். So everyone got this answer, -1 ampere? Sir, no sir. சார் இதே ரெசிஸ்டர்ஸ் மட்டும் இருந்திருந்தா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் சார். இந்த RLC மூணுமே இருக்கிறதுனால தான் சார் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ t equal to 0 பிளஸ்லங்க. ஸோ ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2 த இன்ஸ்டன்ட் வந்து பாருங்க. ஸோ t equal to 0 plus, ஸோ transient state. ஸோ t equal to 0 plus transient state. So inductor act as short circuit, open circuit, and capacitor acts as short circuit, and network வந்து பாத்தீங்கன்னா so resistive nature. Okay, so இப்போ t equal to 0 plus ல வந்து பாத்தீங்கன்னா we need to draw a circuit. So 1 ampere. So switch வந்து பாத்தீங்கன்னா so t equal to 0 லங்க S1 switch வந்துங்க open. Okay, இப்போ இது வந்து so open switch. Capacitor வந்து பாத்தீங்கன்னா so capacitor voltage வந்து 20 volt and short circuit. Okay, so short circuit and 20 volt, so plus minus, so 20 volt. So இது வந்து பாத்தீங்கன்னா initial voltage. ஓகேங்களா? so initial voltage and resistor and inductor. So inductor வந்து பாத்தீங்கன்னா open circuit, but current வந்து பாத்தீங்கன்னா so initial current வந்து 0.2 ampere. ஓகேங்களா? so 0.2, so 0.2 ampere. So this is open circuit, so this is short circuit. The value of resistance வந்து பாத்தீங்கன்னா so 100 ohm. Okay, one second, I will take that. Okay, so I will have that circuit with me. Okay, இப்போ 100 ல வந்து பாத்தீங்கன்னா okay, so இப்போ இங்க switch வந்துங்க closed. Okay, so switch is closed, and finally so 25 ohm is connected. So 25 ohm is connected. Okay, so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா so current source replace பண்ணிட்டோம். Okay, இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா so IC of 0 plus, இந்த கரண்ட் நம்ம IC of 0 plus, so இதுதான் நம்மளுடைய so calculation. See இப்போ இங்க பாருங்க, இந்த 1 ஆம்பியர்ங்கிறது see this source is disconnected from this circuit. என்ன ரீசன் அப்படினா so current source வந்து பாத்தீங்கன்னா so இங்க நமக்கு switch open அப்படிங்கும்போது so no 1 ampere source is connected to the circuit. ஓகேங்க, அப்போ இங்க நம்ம current flow IC of 0 plus calculate பண்ணோம். so இந்த circuit நான் என்ன பண்றேன் அப்படினா so I am rearranging based upon our requirement. ஓகேங்களா? so as of given circuit ல இருந்து நம்ம டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா t equal to 0 plus இன்ஸ்டன்ட்க்கு so அதோடைய ஷார்ட் சர்க்யூட், ஓபன் சர்க்யூட் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு so இந்த சர்க்யூட் இது நாம வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது so எப்படி கிடைக்கும் அப்படினா see இப்போ இங்க பாருங்க, ரெசிஸ்டருக்கு parallel வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் இஸ் தேர். அப்போ இதோட ஈக்குவலன்ட் இப்போ நான் ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்ஸ்ல பார்த்திருக்கோம். ரெசிஸ்டருக்கு see ரெசிஸ்டர்ல ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருந்தது அப்படினா இதோடைய ரீப்ளேஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் only. why? because see இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R equal to 0 ohm. so இங்க R னே வெச்சுக்கலாம். so R equivalent is equal to so 0 into R by 0 plus R. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா so anything into 0, so 0 ohm. அப்ப R equivalent வந்து 0 ohm, 0 ohmங்கிறது ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா? அப்ப இந்த 100 ohm அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா in parallel with short circuit becomes short circuit only. ஓகேங்களா? so அப்போ ஷார்ட் சர்க்யூட் and இதுல போகக்கூடிய கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா so 0.2 ampere and 25 ohm. so plus minus so 20 volt.
ஓகேங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 வோல்ட் பேரலல். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸ் அக்ராஸா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 வோல்ட் அண்ட் இந்த 25 அக்ராஸா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 வோல்ட். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் தாங்க. ஸோ தட் இஸ் பேரலல் வோல்டேஜஸ் ரிமைன் சேம். அப்போ இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணனா, see what is the current flowing through this branch. ஓகேங்களா? So what is the current flowing? I is equal to V by R. So 20 by 25. So that is equal to 4 by 5. 4 by 5 so 0.8 ampere. இப்போ 0.8 ஆம்பியர் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் 0.8 ஆம்பியர். ஸோ இந்த பிரான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.2 ஆம்பியர். அப்போ இந்த பிரான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.2 பிளஸ் 0.8 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ 1 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரண்ட் டைரக்ஷன், கரண்ட் ரொட்டேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய எஸ் ஸோ இங்கே பாருங்க ஸோ ஐசி ஆஃப் 0 பிளஸ் வந்துங்க இந்த டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளஸ் 1 ஆம்பியர். அப்போ தென் ஐசி ஆஃப் 0 பிளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆம்பியர் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் லேட்டஸ்ட் ஒரு எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் ஐ திங்க். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துங்க அந்த நம்மளுக்கு இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் இப்போ நீங்க கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம் தான், பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கறாங்க. பட் இமீடியட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய T = 0 பிளஸ் கேட்கறாங்க அப்படின்னா இதுதாங்க ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சியன்ட் மாடல் அப்படின்னாலே நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், வெதர் திஸ் இஸ் அ டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டினா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா வித் சோர்ஸா வித்வுட் சோர்சஸா, வித் சோர்சஸ் ஆர் வித்வுட் சோர்சஸ் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணக்கப்போ எக்ஸ்பிரஷன் தெரியும். அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அன்னோன் பேராமீட்டர் இருக்கோ அந்த அன்னோன் பேராமீட்டர் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இல்ல அந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும் கேட்காங்கன்னா நம்ம அந்த இன்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். செகண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் 100% வந்து இன்ஸ்டன்ட்ல தான் கேட்பாங்க. worst கேஸ் மேபி ஒரு மிஸ்செலேனியஸாவோ எக்ஸெப்ஷனலாவோ எக்ஸ்பிரஷன் கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு சிம்பிள் சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க? அந்த சிம்பிள் சர்க்யூட்டை நீங்க எஸ் டொமைன் கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ அதை நீங்க லாப்லாஸ்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 1 ஆம்பியர் இஸ் தி ஆன்சர். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளஸ் 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.2 ஆம்பியர், 0.8 ஆம்பியர். ஸோ இப்போ நம்மளுக்கு we should be very very careful to identify this branch current. ஓகேங்களா? இது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் நாமங்க. இதுல இருந்து ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணி சால்வ் பண்றத நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1 and 2லயே நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோமே. ஸோ அது நம்மளுக்கு டவுட் வராதுங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்சியன்ட்ல T = 0 பிளஸ் இன்ஸ்டன்ட்ல என்ன சர்க்யூட் அப்படிங்கறது மட்டும் ஐடென்டிஃபை பண்றது ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 71. Okay. The network shown in the figure given below reaches a steady state with the switch K in position A. At T = 0, the switch is moved from position A to B by before break mechanism. Okay, இதெல்லாமே என்னன்னா நம்மளோட டைம் கன்சியூமிங்காக கொடுக்கக்கூடிய சென்டென்சஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பாருங்க. ஏன்னா நீங்க அதை ரீட் பண்ணிட்டு ஸோ குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க ரீட் பண்ணிட்டு என்ன அப்படின்னா அட் ஏ பொசிஷன்ல T = 0 மைனஸ் பி பொசிஷன்ல T = 0 பிளஸ். ஓகேங்களா? அட் T = 0 ஸோ என்னன்னா ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஏ பொசிஷன்ல இருந்து பி பொசிஷனுக்கு உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகுதுங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ பை யூசிங் சம் மெக்கானிசம் தட் அண்ட் ஆல் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல அது என்ன மெக்கானிசம்ங்கிறதெல்லாம் நம்ம அது பார்க்க போறது இல்லைங்க. ஓகேங்களா? இதெல்லாமே நம்மளோட டைம் கன்சியூமிங்காக கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் நம்ம என்னன்னா ஸோ அஸ்யூம் தட் த இனிஷியல் கரண்ட் இன்டு Henry inductors as 0. Okay. So இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா initial current in 2 Henry inductors plural அப்படிங்க வரும். So inductor. ஓகேங்களா? So 2 Henry inductor வந்து பாத்தீங்கன்னா so டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 இண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இண்டக்டருடைய இனிஷியல் கரண்ட் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ இப்போ IL ஆஃப் 0 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி வாட் இஸ் த கரண்ட் இன் 1 ஹென்ரி இண்டக்டர் அட் T = 0 பிளஸ் அண்ட் T = இன்ஃபைனைட் ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ டிரான்சியன்ட் மாடல் ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்
See, multiple inductors கொடுத்திருந்தாலுமே வந்து பாத்தீங்க it is first order only. So because நம்ம ஆல்ரெடி தெரியும், so inductor and capacitor இருந்தா மட்டும் தான் செகண்ட் ஆர்டர். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் உங்களுக்கு டவுட் இருந்தா கண்ட்ரோல் சிஸ்டம்ல டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் ரிலேட்டடா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ கண்ட்ரோல் சிஸ்டம் டாபிக்ல அது நமக்கு ஆர்டர் ரிலேட்டடா ஒரு சர்க்யூட் கொடுத்தாங்கன்னா இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது எல்லாமே சோ டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டா எப்படி சொல்லியிருக்கேன்னா, சோ இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் ரெண்டுமே இருந்தாதான் அது செகண்ட் ஆர்டர் கான்செப்ட்ல வரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. இப்போ இன்ஸ்டன்ட்ல தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ இன்ஸ்டன்ட் அப்படின்னா சோ கரண்ட் இன் 1 ஹென்றி இண்டக்டர்ல t = 0+. ஓகே, அப்ப இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ t = 0 இன்ஸ்டன்ட்ல நீங்க சர்க்யூட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரா பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப 5 வோல்ட், சோ 2 ohm. So t = 0 steady state, inductor short circuit, so network is resistive in nature. So 2 ohm, so 5 volt. So switch வந்து பாத்தீங்கன்னா 7 தான் கனெக்ட் பண்ணி இருக்குங்க. அப்போ இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட். அப்ப நோ சர்க்யூட் இஸ் கனெக்டட் ஹியர். ஓகேங்களா? அப்ப நமக்கு 1/2 ohm and 2 ஹென்றி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா see obviously வந்து பாத்தீங்கன்னா so initial currentங்கிறது so 2 ஹென்ரில 0 தான். ஏன்னா no sources are connected at t = 0-. ஓகேங்களா? so no sources connected அப்படினா no initial voltage initial current. so okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா so IL of 0- ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? so இந்த பர்టిక్యులர் பிரான்ச்ல ஏன்னா சீரிஸ் பிரான்ச் அப்ப வந்து பாத்தீங்கன்னா so by ohmsல I is equal to so V/R. so IL of 0- is equal to so 5/2, so 2.5 ampere. So IL of 0- is equal to IL of 0+. Inductor current cannot change instantaneously. So அப்போ வந்து பாருங்க it remains same after t = 0 also. ஓகேங்களா? அப்ப 2.5 அப்படிங்கறதா. so அப்போ option 1 and 2 are sir option 1 and A and C are ruled out. so either B or D. ஓகேங்களா? so இப்போ என்ன கால்குலேட் பண்ணனும்னா இப்போ நமக்கு வந்து either B or D. so அப்ப நமக்கு 0 ஆம்பியரா இல்ல 2.5 ஆம்பியரா அப்படிங்கறது நம்ம கால்குலேட் பண்ணனும் at t = infiniteல. ஓகேங்களா? ஓகே, so அப்ப t = infinite. So t = infinite ல பாத்தீங்கன்னா again steady state, so inductor short circuit, so network is resistive in nature. So inductor is resistive, network is resistive in nature. Resistive அப்படினா at that instant la entire network வந்து பாத்தீங்கன்னா it contains only resistance because inductor and capacitor is replaced by short circuit and open circuit respectively. But switch என்ன ஆகும் அப்படினா so நீங்க t = infinite ல it is moving to B position. அப்போ வந்து பாத்தீங்கன்னா no sources are connected. ஓகேங்களா? so no sources for t greater than or equal to 0. ஓகேங்களா? so அப்ப inductor short, so resistance and short. see இப்போ நமக்கு no sources அப்படினாலே வந்து இமிடியேட்டா நம்ம என்ன சொல்லணும் அப்படினா so t = infinite ல current IL of 0+ IL of infinity வந்து பாத்தீங்கன்னா 0 ampere only. இது இப்போ உங்களுக்கு இங்க இனிஷியல் கரண்ட் வந்து t = infinite ல நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படினா 100% ரீப்ளேஸ் பண்ண கூடாதுங்க. ஏனா see இனிஷியல் கரண்ட் and வோல்டேஜ் அப்படிங்கிறது t = 0+ ல மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணனும். t = infinite ல ஏனா இனிஷியல் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ அது டெம்பரரி வோல்டேஜ். एक्चुअली வந்து நம்ம இனிஷியல் வோல்டேஜ் and இனிஷியல் கரண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is a temporary source ஆக்ட் பண்ணும் எப்போ t greater than or equal to 0. ஓகேங்களா? the t greater than or equal to 0 ல அது டெம்பரரி சோர்ஸா ஆக்ட் பண்ணும் எப்போ அப்படினா வித்அவுட் சோர்சஸ். சோர்ஸ் இல்லனா அது டெம்பரரி சோர்ஸா ஆக்ட் பண்ணும். சோர்ஸ் இருந்ததுனா அது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஆக்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ வித்அவுட் சோர்சஸ்ல அது சோர்ஸா ஆக்ட் ஆகும்போது t = infinite டைம் வரும்போது அந்த சோர்ஸ் வந்து என்னன்னா it gets discharged. ஓகேங்களா? all the charges will get discharged. அது கரண்ட் இருந்தாலும் வோல்டேஜ் இருந்தாலும் நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படினா exponential decaying and after certain time it becomes 0. அப்ப t = infinite ல வந்து இனிஷியல் வோல்டேஜும் இருக்காது, இனிஷியல் கரண்ட்டும் இருக்காது அப்படிங்கறதா. ஓகேங்களா? சோ அப்ப டைரக்ட்டா என்ன சொல்லலாம் அப்படினா so inductor current வந்து பாத்தீங்கன்னா so becomes 0 at t = infinite because no sources are connected to the network when t greater than or equal to 0. so இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so reason. so option B is correct. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதே தான். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். சோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் I have given. so option B is correct. yes, option B. ஓகேங்களா? சோ அப்போ IL of 0- கால்குலேட் பண்ணிருக்காங்க. சோ t = infinite ல வந்து பாத்தீங்கன்னா சோ நீங்க இங்க t = infinite ல சோ இது நீங்க ரீப்ளேஸ் பண்ணாலும் so no sources are connected and hence no current flow. ஓகேங்களா? சோ அப்ப 0 ampere is the answer. see mostly வந்து பாத்தீங்கன்னா நீங்க சால்வ் பண்ணும்போதுங்க நீங்க ரிப்பீட்டடா இந்த பேட்டர்ன்ல தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, தெரியாட்டியும் ஓகே. சோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க எதுக்காகனா இப்போ நீங்க மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் நீங்க சால்வ் பண்ணி சென்ட் பண்ணீங்க இல்லையா?
ஸோ இப்போ நம்மளுக்கு ஸோ டி ஈக்குவல் டு 0 மைனஸ் ஸ்டெப் 1 ஓகேங்களா. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அது என்னன்னா உங்களுக்கு மைண்ட்ல வந்து நம்மளுக்கு மெமரி வந்து நம்மளுக்கு அது டிஃபால்ட்டா அது ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ நீங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டா நீங்க நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் ஸோ அது நம்மளுக்கு வந்து மைண்ட்ல நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்க சால்வ் பண்ணும்போதே டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணுங்க. ஸ்டெப் 1 டி ஈக்குவல் டு 0 மைனஸ் so steady state, so inductor short circuit, capacitor open circuit, network is resistive in nature. So what is the reason? So on the deep maybe நீங்க வந்து ஒரு 1 month 2 months நீங்க சில ஸ்டூடண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா சார் எனக்கு ஆஃப்டர் 2-3 months இதெல்லாமே எனக்கு வந்து ஸோ ஃபர்கெட் ஆயிருச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்க இப்போ மேபி இப்போ 1 or 2 months டைம் எடுத்து டீடைல்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நீங்க செல்ஃபா நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு ஓனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது நீங்க 2 months கழிச்சோ இல்ல 6 months கழிச்சோ இல்ல 1 year கழிச்சோ நீங்க மறந்திருந்தாலும் அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க செல்ஃபா ஆன்சர் பண்ண சொல்யூஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல நீங்க அதெல்லாமே ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம மறந்துறதுங்கிறது எல்லாத்துக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா காமன் தான். பட் இது அப்ப நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்ணாதான் அது உங்களுக்கு அதை ரீகலெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ மை சஜஷன் ஸோ கைண்ட்லி ஒர்க் இட் அவுட் பை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so the network shown in the figure is in steady state with the switch closed. At t equal to 0, the switch is opened. Which of the following gives the voltage across the switch? And D some okay. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் யாருமே ட்ரை பண்ணல. ஸோ இதில் என்ன டவுட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஸோ அது பேஸ்ட் ஆன் ஐ வில் எக்ஸ்பிளைன், அதர்வைஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃப்ரம் தி beginning ஓகேங்களா. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். So anyone tried this question? சார் நான் ட்ரை பண்ணேன் சார். சொல்லுங்க. 0 மைனஸ்ல 0 வோல்ட் வந்துருச்சு சார். ஓகே. ஆனா t equal to 0 plus ப்ரோசீட் பண்ண முடியல சார். தெரியல. ஓகே ஓகேங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க பாருங்க. ஓகே 1 minute. சொல்யூஷன் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டடி பண்ண கான்செப்ட்ல இருந்து இந்த क्वेश्चन சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. The network shown in the below figure is in steady state with the switch closed. Okay. At t equal to 0, the switch is open. Which of the following gives the voltage across the switch? Okay. At t equal to 0 plus la கேக்குறாங்க. So இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். So first solution. So step 1. t equal to so 0 minus. See இப்போ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் பாருங்க இவங்க ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸோ t equal to 0ல ஸ்விட்ச் இஸ் கெட்டிங் ஓப்பன் ஓகேங்களா. அப்போ இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிரான்சியன்ட் மாடல் क्वेश्चन. ஸோ டிரான்சியன்ட் மாடல் क्वेश्चन. ஸோ அப்போ டிரான்சியன்ட் மாடல் அப்படின்னாலும் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரானா ஸோ செகண்ட் ஆர்டர். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இண்டக்டரும் இருக்குங்க. ஸோ எல் இஸ் தேர் அண்ட் சி இஸ் தேர் ஓகேங்களா. இன் அடிஷன் டு தி ரெசிஸ்டன்ஸ் போத் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ செகண்ட் ஆர்டர். ஸோ செகண்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது இன்ஸ்டன்ட்ல கேட்கறாங்களா அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் கேட்கறாங்களா? இன்ஸ்டன்ட் தான் கேட்கறாங்க. என்ன இன்ஸ்டன்ட் கேட்கறாங்க? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கிவ்ஸ் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி ஸ்விட்ச். ஓகே ஸோ விஎஸ் ஆஃப் 0 பிளஸ் அண்ட் டிவிஎஸ் பை டிடி ஆஃப் 0 பிளஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்விட்ச் எந்த பார்ட்ல அவங்க கேட்டாலும் நோ இஷ்யூங்க ஓகேங்களா. ஸோ அவங்க மேபி ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா வோல்டேஜ் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸா கேட்கலாம், இண்டக்டன்ஸ் அக்ராஸா கேட்கலாம். இங்க வந்து ஸ்விட்ச் ஓகேங்களா. ஸோ தே ஹவ் கிவன். ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிராப் அப்படிங்கிறது எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்விட்சுக்கு அக்ராஸா அந்த விஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா t equal to 0 plus instantல அந்த potential என்னவா இருக்கும் and t equal to 0 plusல some differentiation of vs upon dt ஓகேங்களா. so vs upon so that is dvs by dt. so இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம் ஓகேங்களா. so ஓகே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம். எப்பவுமே நம்ம வந்து பாருங்க so transient மாடல்ல இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா so நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா initial conditions at t equal to 0 minus la okay na step 1 so t equal to 0 minus so t equal to 0 minus la pathina so t equal to 0 minus steady state so inductor short circuit so capacitor open circuit so network vandu pathina so resistive in nature.
So 2 volt. So switch வந்து பாத்தீங்கன்னா so closed switch, and in parallel to this so capacitor is open circuit. See இங்க வந்து பாத்தீங்கன்னா switch is closed and this is capacitor. Okay, so capacitor open circuit. So in the inductor வந்து பாத்தீங்கன்னா so short circuit and resistance. So 1. ஓகேங்களா? so இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா so what is the potential, okay anyhow so t equal to 0 minusல நம்ம என்ன கால்குலேட் பண்ணுங்க, see நம்ம வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் தான் கால்குலேட் பண்ணோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். see நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா we need to calculate what is the potential drop across this capacitor and current flowing through this initial current. ஓகேங்களா? so அப்ப vc of 0 minus is equal to in parallel to this it is இப்போ ஷார்ட் சர்க்யூட்டோட பொட்டன்ஷியல் டிராப் வந்து பாத்தீங்கன்னா 0 வோல்ட். ஓகேங்களா? அப்ப இதோட ஷார்ட் சர்க்யூட்டோட பொட்டன்ஷியல் என்னன்னு கேக்குறாங்க. அதான் see what is the potential drop across this particular vc of 0 minus, see in the 0 volt. ஓகேங்களா? அப்ப இப்போ இங்க என்ன கால்குலேட் பண்ணோம், IL of 0 minus கால்குலேட் பண்ணோம். what is IL of 0 minus? I is equal to, see there is a current flow in this particular branch. ஓகேங்களா? so current flow and by using ohms law so டைரக்டாவே நம்ம சொல்லலாம் I is equal to V by R, so 2 ampere. see அப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா t equal to 0 minusல என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்னா VC of 0 minus is equal to 0 volt which is equal to VC of 0 plus and IL of 0 minus is equal to 2 ampere which is equal to IL of 0 plus. so இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா t equal to 0 minus instantல இருந்து கால்குலேட் பண்ண இன்ஃபர்மேஷன். so next we have, see after calculating the initial conditions we are allowing to move to, that is move on to the t equal to 0 plus instant. ஓகேங்களா? so time instantல t equal to 0 minusல நீங்க initial conditions calculate பண்ணதுக்கப்புறம் so we are allowing to move to so t that is greater than t equal to 0. ஓகேங்களா? for step 2 அப்ப t equal to 0 plus. so இங்க வந்து பாத்தீங்கன்னா so steady state கிடையாது, transient state. so inductor வந்து பாத்தீங்கன்னா so open circuit and capacitor is short circuit and network is resistive nature. okay. இப்போ switch வந்து பாத்தீங்கன்னா so open at t equal to 0 and இங்க வந்து பாத்தீங்கன்னா short circuit so with the potential of plus minus 0 volt. ஓகேங்களா? so அதை நான் இதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா so initial voltage. ஓகேங்களா? so initial voltage. so இங்க வந்து பாத்தீங்கன்னா so open circuit but இதுல போகக்கூடிய current வந்து பாத்தீங்கன்னா so 2 ampere because the initial conditions and 1 ohm and this is 1 ohm. ஓகேங்களா? ஓகே. so இது இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா Vs of 0 plus. what is Vs of 0 plus? potential drop across this switch at t equal to 0 plus. see இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், what is the potential drop across this switch at t equal to 0 plus? 0 volt. see இப்போ இங்க பாருங்க, இங்க இப்போ ஓபன் சர்க்யூட், இது ஷார்ட் சர்க்யூட், இந்த ஓபன் சர்க்யூட்டோட பொட்டன்ஷியல் டிராப் 0 வோல்ட். see இப்போ இது வந்து பாத்தீங்க ஷார்ட் சர்க்யூட், இது இப்போ ஓபன் சர்க்யூட். அப்ப ஆப்வியஸ்லி இந்த ஓபன் that is அதாவது இந்த ஸ்விட்ச் உடைய பொட்டன்ஷியல் டிராப் ஆப்வியஸ்லி இது 0 வோல்ட்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 0 வோல்ட் அப்படிங்கிறது அந்த ஆன்சர். இப்போ ஓகேங்க, so dvs upon dt of 0 plus அப்படின்னு கேக்குறாங்க. see இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேஷன்ல கேக்குறாங்க. ஓகே, இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் we have calculated 0. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த டவுட்டுமே கிடையாது. சோ 0 வோல்ட். இப்போ செகண்ட் பார்ட் சோ dvs, இப்போ இத வந்து சார் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கும்ல, அந்த பேட்டர்ன்ல நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. see இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ vs அப்படிங்கிற வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5t² ஒரு 5t³ சோ அந்த மாதிரி நமக்கு டைம் t ல, நாட் டைம் டொமைன், சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் t ல அந்த எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா நம்ம டிஃபரன்ஷியேஷன் டைரக்டாவே நம்ம பண்ணலாம்.
ஓகேங்களா. பட் இதெல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம இது மாதிரி அவங்க dvs/dt அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகேங்களா, கரண்டோ இல்ல நம்மளுக்கு வோல்டேஜ்லயோ இன் டர்ம்ஸ் ஆஃப், ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும் இண்டக்டர் கரண்ட் அண்ட் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுக்கு டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன்ல கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட். இப்போ நம்மளுக்கு ஐசிங்கிறது என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. வாட் இஸ் ஐசி? தட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி கெப்பாசிட்டர். ஓகேங்களா, ஸோ இதுதான் கெப்பாசிட்டர் பிரான்ச். ஸோ இதுதான் கெப்பாசிட்டர் பிரான்ச். இப்போ ஐசிங்கிறது என்னன்னு கால்குலேட் பண்ணோம். இப்போ ஐசிங்கிறது என்னன்னா ஐசி இஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்க dvc/dt. ஓகேங்களா, சோ dvc/dt. இந்த vc அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா vc is nothing but vs because both are parallel. ஓகேங்களா, அப்ப vs நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா vc அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது potential drop across switch is nothing but the potential drop across the capacitor. ஓகேங்களா, அப்ப ic நம்ம எப்படி சொல்லலாம்னா ic is equal to, sorry, not ic is equal to dvc, ic is equal to c dvc/dt. IC is equal to C dvc/dt. அப்ப VC equal to VS அப்படின்னா அப்ப IC equal to C dvs/dt. Why? Because so switch உடைய potential drop-உம் capacitor உடைய potential drop-உம் same because parallel. ஓகேங்களா, so because both are parallel. ஓகேங்களா, அப்ப நமக்கு இதான் இந்த t equal to 0 plus instant தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப dvs/dt at t equal to 0 plus instantல வந்து நீங்க கால்குலேட் பண்ணனும்னா instead of calculating this part, so ic/c என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா so அதுதான் ஆன்சர், ic/c. ஓகேங்களா, so ic கரெக்ட்டுங்களா? ic/c நம்ம கால்குலேட் பண்ணோம்னா we'll get the answer. அப்ப டைரக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. so we need to calculate this expression. அப்ப ic-ங்கிறது என்னங்க? அப்ப current flowing through this branch. Okay, so what is the current flowing through this branch? Yes, so what is the current flowing through this branch? 2 amperes. 2 ampere. Okay, so 2 ampere. Appo IC of 0 plus is equal to, so IC of 0 plus is equal to 2 ampere. Very good. Enna reason na, so inga parunga idhula 2 ampere. So இந்த 2 ampere இந்த branchல நமக்கு flow ஆகும். So same 2 ampere. So the 2 ampere, see 2 ampere இங்க வந்து open circuit. ஓகேங்களா, அப்ப the current will not flow in the open branch. Current always prefers to flow in a closed path. ஓகேங்களா, அப்ப இந்த pathல தான் நமக்கு current flow இருக்கும். அப்ப IC of 0 plus ங்கிறது 2 ampere. But 2 by what is C? So C is nothing but 1/2. ஓகேங்களா, so 1/2 farad. அப்ப 2 into 2 will become so 4. So இது வந்து பாத்தீங்கன்னா so 4 the dvs/dt அப்ப 4 volt per second அப்படினு வரும். ஓகேங்களா, so 4 volt per second. ஓகேங்களா, so 4 volt per second is the answer. Option A is correct. See இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் क्वेश्चंस. ஓகேங்களா, so டைரக்ட்டா நம்ம இது ஆக்சுவலா இத வந்துங்க சிவில் சர்வீஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகேங்களா, so சிவில் சர்வீஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் கிடையாதுங்க. சிவில் சர்வீஸ் IAS அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா so கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகேங்களா, ஸோ சிவில் சர்வீஸ் IAS கொஸ்டின். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு நவடேஸ் இதெல்லாம் ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல கேட்கிற கொஸ்டின் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு TRB TNPSC எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இதோடைய ஸோ கான்செப்ட் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், ஸோ ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல எங்கேயுமே நம்ம சார் நியூ கான்செப்டா இது நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம், இது நம்ம எதுவுமே நம்ம பார்க்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நம்மளுக்கு நோன் கான்செப்ட். பட் நம்மளுக்கு அந்த அப்ரோச் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த அப்ரோச் தெரியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாமே டிஃபிகல்ட்டா இருக்கு, இல்ல சார் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா அந்த சேம் இந்த 80 கொஸ்டின்ஸே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3-4 டைம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா, ஸோ யூ வில் கெட் மோர் எக்ஸ்போஷர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, in the given circuit if the inductor is initially relaxed then the current in the circuit is okay. இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா what is the current in the circuit? ஓகேங்களா, so that is so current I என்னன்னு கேக்குறாங்க. so இந்த क्वेश्चन வந்து டிரான்சியன்ட்டா அப்படிங்கறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இன்புட் வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, so impulse current, sorry, impulse voltage, it is not current, impulse voltage. see அதாவதுங்க source voltage வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் ஃபங்க்ஷன்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டெப் இம்பல்ஸ்ல கொடுத்திருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா டிரான்சியன்ட் மாடல். ஓகேங்களா, ஸோ டிரான்சியன்ட் மாடல்.
அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா so series RL circuit. ஓகேங்களா, so transient model and series RL circuit. so series RL அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா so first order. ஓகேங்களா, so first order இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா so transient model தான். transient modelல இங்க வந்து பாத்தீங்கன்னா so switch is not given, initial conditions are not given, only function, that is impulse function is given. so impulse function அப்படிங்கும் போதுங்க so நமக்கு initial conditions are very very important. ஓகேங்களா, so impulseக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம initial conditions வந்து so அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, so 1 minute. so இங்க பாருங்க, so இங்க பாருங்க, so when the input is impulse, the current in the RL circuit, see IL of 0 minus initial current வந்து impulseல வந்து பாத்தீங்கன்னா see IL of 0 minusல வந்து பாத்தீங்கன்னா no current. ஓகேங்களா, பட் IL of 0 plusல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1/L இது ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, so IL of 0 plusல வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு கரண்ட் வந்து 1/L னும் எனர்ஜி வந்து 1/2L அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிருந்தோம். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் நமக்கு டைம் கான்ஸ்டன்ட் தெரியும். சோ இப்போ நமக்கு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா I of t-ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so 1/L e power minus t by tau. சோ அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் tau so நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா சோ எக்ஸ்பிரஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சோ இது வந்து ஒன் மெத்தட் ஆஃப் ஆன்சரிங். அப்படி இல்ல சார் எனக்கு இந்த பர்టిక్యులர் மாடல் எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, ஓகேங்களா, சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ண டிஃபிகல்ட் அப்படின்னா சோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா இத நீங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல நீங்க அப்ரோச் பண்றது. ஓகேங்களா, சோ இந்த சர்க்யூட் வந்து இப்போ நீங்க S டொமைன் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா so நம்மளுக்கு இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் S டொமைன் வந்து பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா, so 1 R வந்து பாத்தீங்கன்னா சேம் R, so L வந்து பாத்தீங்கன்னா so SL, so SL. so இது வந்து பாத்தீங்கன்னா I of S. ஓகேங்களா, இப்போ I of S என்னங்கிறது நீங்க டிஃபைன் பண்ணுங்க. ஓகேங்களா, so I of S டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா so இங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. so I of S is equal to ஓகே I of S ஓகே I of S எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா சோ இங்க பாருங்க இது வந்து R ஓம், சோ இது வந்து SL ஓம். அப்ப டோட்டல் இம்பிடன்ஸ், சோ டோட்டல் இம்பிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ இது நான் இந்த சர்க்யூட்ல நான் உங்களுக்கு ஈஸியா எப்படி டிஃபைன் பண்றேன்னா சோ this is 1 volt, so plus minus, so this is impedance Z, so Z is equal to R plus SL I of S. அப்ப I of S is equal to I equal to V by R, இப்போ 1 by R plus SL. ஓகேங்களா, I of S வந்து பாத்தீங்கன்னா in terms of S domain நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்போங்க அப்ப I of S so 1 by so S வந்து பாத்தீங்கன்னா so காமன் எடுக்கணும், so L so S plus R by L. ஓகேங்களா, அப்போ so இதே வந்து பாத்தீங்கன்னா so I of t so இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும் போதுங்க so 1 by L so e power minus so R by L so ampere, so t greater than or equal to 0. so இதான் வந்து பாத்தீங்கன்னா so current expression when impulse function is given. so 1 by L e power minus R by L t, sorry R by L t e power minus at, so option C is correct. ஓகேங்களா, so இது நீங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம், so டைரக்ட் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, so இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான மெத்தட். so இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்க we should be very very ஸ்பெஷல் கேர் எடுத்து தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, so இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்து we should be very very careful. ஓகேங்களா, so next question. ஓகே, ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன்சர் பண்ணது வந்து ஸோ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 1 by L e power minus R by L t. ஓகேங்களா, ஸோ இதுவும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ டைம் டொமைன் எஸ் டொமைனுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் டொமைன்லேயே சால்வ் பண்ணுறது ஒரு மெத்தட். ஓகேங்களா, ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் ஆன்சரிங். ஸோ I of t is equal to so del of t by R, so 1 minus e power minus R by L t. ஓகே, ஸோ இது டைம் டொமைன்லேயே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, next question. A unit step voltage is connected across a series circuit consisting of, see most of the time வந்து பாத்தீங்கன்னா நமக்கு one expression calculate பண்ணாம match the following typeல question கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது என்னன்னா ஒரு question கொடுத்திருக்காங்க in terms of wordingsல sentenceல கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா so parameter and அதோட corresponding answers என்ன அது நம்ம match பண்ணணும். ஓகேங்களா, okay, a unit step voltage is connected to a series circuit consisting of 1 Henry inductor and 2 ohm resistor. Initial current in the inductor is 0. So first circuit draw பண்ணிக்கங்க. So U of t, so initial step voltage ன்னு தான் கொடுத்திருக்காங்க. Okay, so U of t is a voltage, so 1 into U of t, so voltage. So series circuit consisting of R and L. Resistance ஓட வேல்யூ வந்து 2 ohm, inductor வந்து பாருங்க 1 Henry and no initial current. ஓகேங்களா, so initial current in the inductor அப்ப t equal to 0 minus instant க்கு நம்ம போக வேண்டாம். ஓகேங்களா,
obviously no ஏன்னா நமக்கு u of t ங்கும் போதுங்க t equal to 0 minusல no sources are connected, obviously there is no current flowing through the inductor at t equal to 0 minus. Okay, இப்போ என்னென்ன parameters அப்படிங்கிறது நீங்க நம்ம பாருங்க. Initial current through the circuit, ஓகேங்களா? Steady state current, steady state value of current through the circuit, the value of the current through the circuit at time t equal to 0.5 second, the initial slope of the current. Okay, so different parameters நம்ம calculate பண்ணோம். இது பாருங்க சால்வ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா okay, so circuit வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. So and IL of 0 minus அப்படிங்கிறது 0 ampere it is given, and at t equal to infinite ல வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு சேம் 1 volt and inductor short and 2 ohm and I is equal to V by R. Okay, 0.5 IL of infinite வந்து பாத்தீங்கன்னா so 0.5. so நமக்கு okay, so time constant வந்து பாத்தீங்கன்னா so 1/2, so அப்ப 0.5 அப்போ IL of t expression வந்து பாத்தீங்கன்னா so 1/2, so 1 minus e power minus 2t. இதே at the time t equal to 0.5 second 1/2, so 1 minus e power minus 0.2. okay, so அப்ப இங்க பாருங்க so the value of the current அப்ப I of t at t equal to 0.5 ல வந்து பாத்தீங்கன்னா so நம்ம என்ன ஆன்சர் c க்கு வந்து பாத்தீங்கன்னா so 1/2 1 minus e power minus t. see actually இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it is not 1, it is t, so 5. okay, so c க்கு வந்து பாத்தீங்கன்னா so 5. so this is c. Steady state value of the current, steady state value na IL of infinite. okay, so IL of infinite என்ன calculate பண்ணிருக்கோம் அப்படின்னா so 0.5. okay, so 0.5. so where is 0.5? so option A. so this so B வந்து பாத்தீங்கன்னா so 1. so obviously வந்து பாத்தீங்கன்னா so 1 and 5. so option C is matching. அப்ப A வந்து பாத்தீங்கன்னா so 3. the initial current through the circuit அப்படிங்கிறது என்னன்னாங்க initial current ங்கிறது t equal to at switching instant at t equal to 0 plus. ஓகேங்களா, at t equal to 0 plus ல obviously 0 current. ஓகேங்களா, so அப்ப வந்து பாத்தீங்கன்னா so option A this one. okay, so 3 and 6. so initial slope of the current வந்து பாத்தீங்கன்னா so 1 ampere per second. ஓகேங்களா, so obviously see நீங்க இத calculate பண்ணாலே so நம்ம will get the answer. so answer for this question is C. ஓகேங்களா. okay, so next question. see the question பாருங்க. for the circuit shown in figure the initial inductor current வந்து பாத்தீங்கன்னா so 2 ampere. the expression calculate பண்ண சொல்றாங்க. so இதெல்லாம் very simple question. ஓகேங்களா, so transient model question. so transient model, why it is transient model? reason வந்து பாத்தீங்கன்னா so u of t is given. so u of t is not switch is given, so u of t is given. and not only u of t is given, initial current also given. okay, so IL of 0 minus also given, so 2 ampere. okay, so hence it is a so transient model question and it is a first order. okay, and I of t கேக்குறாங்க. ஓகேங்களா, so I of t ங்கிறது வந்து பாருங்க so that is இந்த branchல போகக்கூடிய current I of t. so one minute I will confirm. so I of t is inductor current or 2 ohm ல போகக்கூடிய current அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, I of t ங்கிறது இந்த கரண்ட் தாங்க 2 ohm ல. ஆக்சுவலா அவங்க கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா so I ன்னு அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப என்ன கரண்ட் கேக்குறாங்கன்னா the current flowing through the 2 ohm ல தான் கேக்குறாங்க, not inductor current. ஓகேங்களா, பட் inductor current கால்குலேட் பண்றது நமக்கு வெரி சிம்பிள். ஓகேங்களா, so inductor current வந்து பாத்தீங்கன்னா the inductor current expression, the inductor current expression is given by, let it be this is IL of t. okay, so IL of t, IL of t is equal to IL of infinite plus IL of 0 minus IL of infinite, so e power minus so t by tau ampere for t greater than or equal to 0.
ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் இனிஷியல் கரண்ட் ஆல்ரெடி கிவன், IL of infinite நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. ஐ எம் டேக்கிங் தட் இனிஷியல் வந்து பண்ணி ஸோ 0.25 அண்ட் டைம் கான்ஸ்டன்ட் இஸ் 1. ஓகேங்களா. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1. That is tau is equal to, so L by R equivalent. R equivalent is 1, so 1 second. And IL of infinite வந்து பார்த்தீங்கன்னா so 1. So ஷார்ட்டுங்க. ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து பொட்டன்ஷியல் ட்ராப். ஸோ 1/4. ஸோ IL of infinite என்ன செக் பண்ணுங்க. 1/2 தானே சார் வரும்? 1/2. ஓகே. ஸோ ஏன்னா இது ஷார்ட்டுங்க. ஸோ நம்ம பொட்டன்ஷியல் ட்ராப் இஸ் 0. ஸோ 1/2. எஸ். ஸோ 1/2 ஆம்பியர். ஓகே. இப்போ இது என்னன்னாங்க, ஸோ நம்மளுக்கு 0.5. ஸோ IL of infinite வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.5. ஸோ 2 minus 0.5 e power minus t. ஸோ 2 minus 0.5 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ப்ளஸ். ஸோ 0.5. ஸோ 2 minus 0.5 is 1.5. So 1.5 e power minus t ampere for t greater than or equal to 0. So IL of t. See, my question is, what we have found is the current flowing through this branch. Okay, so in the branch current namukku known. Okay, so idu calculate பண்ணிருக்கோம். But அவங்க கேக்குறது இந்த current. Okay, so this current they are asking. அப்ப அதை எப்படிங்க calculate பண்ணலாம்? So இது ஆல்ரெடி நம்ம இந்த மாடல்ல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். So சொல்லுங்க பார்க்கலாம். See, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 1 ஹென்ரியில போகக்கூடிய கரண்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். தட் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா IL of t கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க கேட்கறது அந்த பிரான்ச் கரண்ட் கிடையாதுங்க. ஓகேங்களா. ஸோ 2 ohmல போகக்கூடிய கரண்ட் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எஸ், I of t. VL of t கண்டுபிடிச்சு parallel-ஆ இருக்கும்போது V2 ohm அக்ராஸ் அதே வோல்டேஜ் தானே. அப்படி I2 ohm கண்டுபிடிக்கலாம். 1 minute. சொல்லுங்க. 1 second சொல்லுங்க. சார் VL of t கண்டுபிடிச்சோம்னா அதுதான் parallel வோல்டேஜ் சேமா தானே. வெரி குட். ஓகேங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஒரு மெத்தட். ஓகே, வாட் எவர் யூ செட் இஸ் கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னாங்க, சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ IL தெரியும். ஸோ IL இருந்து VL கால்குலேட் பண்ணுங்க. ஸோ VL of t, இந்த VL of t தான் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் 2 ohmவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ VL of t. இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம்னா இந்த கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். இந்த let it be this is IR of t நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. IR of t is equal to I equal to V by R. அப்போ VL of t by 2. ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு I of t கிடைச்சிடும். ஓகேங்களா. So kindly proceed and tell me what will be the answer for this question. So இதுல இருந்து VL of t calculate பண்ணுங்க. So VL of t is equal to, so I'm writing the next page. So VL of t is equal to L, so DIL of t by dt. So L is equal to 1 Henry and differentiating this one. So differentiate பண்ணும்போது 0.5, okay, minus 1.5 e power minus 1.5 e power minus t. Minus 1.5 e power minus t. So VL of t. Volt. So VL of t is equal to negative level. Okay, anyhow, whatever it is. Up IR of t is equal to okay. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IR of t is equal to I is equal to VL of t by R. I equal to V by R. What is VL of t? Minus 1.5 e power. நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ ஸோ அதே பேட்டர்ன்ல நம்ம சால்வ் பண்ணணும். பை 2. இப்போ பை 2 அப்படிங்கும்போது மைனஸ் 0.75 e power minus t. ஸோ திஸ் இஸ் IR of t. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கால்குலேட் பண்ணணும்னா I of t கால்குலேட் பண்ணணும். I of tங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, so இப்போ இது let it be this is equation number 2.
and let it be this is equation number 1. ஓகேங்களா இந்த 1 and 2 ஆட் பண்ணோம்னா I of t நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா see by adding 1 and 2, by adding equation 1 and 2, by adding equation, so 1 and 2 we get, so I of t is equal to IL of t plus IR of t. Okay, now so what is IL of t? 0.5 plus 1.5 e power minus t. 0.5 plus, so 1.5 e power minus t plus, so IR of t வந்து minus 0.75. See minus 0.75 e power minus t. ஓகேங்களா ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ 0.5 plus 0.75 e power minus t. ஸோ திஸ் இஸ் I of t. ஸோ இதுதாங்க ஃபைனல் ஆன்சர். ஓகேங்க. Yes, any doubt in this question? So option B is correct. இதே பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா சரி அப்போ இந்த பிரான்ச் கரண்ட் கால்குலேட் பண்ண சொன்னாலும் அப்போ இந்த பிரான்ச் கரண்ட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நோன் எக்ஸ்பிரஷன்ஸ், அதுல இருந்து இந்த பிரான்ச் கரண்ட் கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டையுமே நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் திஸ் பிரான்ச் கரண்ட். ஓகேங்களா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டவுட் இருந்தால் நீங்க கேளுங்க, ஸோ அதர்வைஸ் வில் ப்ரொசீட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க ஓகே 0.5, ஸோ திஸ் இஸ் நாட் this is not 0.25, so this is 0.5 only, so this is 1/2, so இது வந்து பாத்தீங்கன்னா so இங்க 0.5, so whatever நீங்க கால்குலேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா so 1.5. see இது this is not I of t, IL of t. ஓகேங்களா so IL of t கால்குலேட் பண்ண வரைக்கும் கரெக்ட்டுங்க. ஓகேங்களா so பட் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு எப்படி ப்ரோசீட் பண்ணனும்ங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா so next question. okay, in the circuit shown the initial voltage on the capacitor, okay, initial voltage on the capacitor, okay, capacitor is here, so C is equal to 1/4 farad, so Vc of 0 minus is given, and I is a unit step current, so I is equal to U of t, but it is a current. Okay, so current source, so U of t is a unit step current source. The voltage across the capacitor, so Vc of t, okay, V of t for t greater than or equal to 0. so இங்க பாருங்க, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். என்ன ரீசன் அப்படின்னா சோர்ஸ் வந்து யூனிட் ஸ்டெப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இனிஷியல் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஸோ டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒன்லி கெப்பாசிட்டர் இஸ் தேர், அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அதுக்கப்புறம் நம்ம என்ன சால்வ் பண்ணாங்க ஸோ டிரான்சியன்ட் மாடல், ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா ஸோ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெப்பாசிட்டரோட எக்ஸ்பிரஷன் வித் சோர்ஸா வித்வுட் சோர்சஸ்னா வித் சோர்சஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிறது t greater than or equal to 0 la current source. See, voltage source or current source, it is connected to the circuit. Okay, so it is connected to the circuit when t greater than, so not when, it is greater than t greater than 0 la source is connected. Okay, so t greater than 0 la so source is connected appo with source. appo expression vandu pathina Vc of t is equal to V of infinite plus V of 0 minus plus 0 plus minus V of infinite, so e power minus, so t by tau voltage for t greater than or equal to 0. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் சாரி கெபாசிட்டர் அக்ராஸ் என்ன வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் கேக்குறாங்க, பட் ஈஸியா நம்ம இது சால்வ் பண்ணிடலாம். இட் இஸ் வெரி சிம்பிள் क्वेश्चन. ஓகேங்களா Vc of 0 minus வந்து 2 volt அப்படினா so Vc of 0 plus is also 2 volt. அப்ப என்னென்ன கால்குலேட் பண்ணனும், இன்ஃபைனைட்ல என்னங்க and tau என்னன்னு கால்குலேட் பண்ணனும். ஓகேங்களா சோ அது ரெண்டும் கால்குலேட் பண்ணிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா we get the answer. I hope almost everyone solved the solution. So 1 minus, so இது வந்து பாத்தீங்கன்னா so it is given, so tau calculate பண்ணிருக்கீங்க, so R equivalent and C equivalent. R equivalent but current source open and 2. Okay, so R equivalent is equal to 2 ohm. R equivalent is equal to 2 ohm. Okay, C equivalent, not C equivalent, C only one capacitance 1/4. அப்ப RC வந்து பாத்தீங்கன்னா so into 1/4, அப்ப 1/2. So tau வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு 0.5 second. And t equal to infinite la நீங்க calculate பண்ணீங்க அப்படினா so current source is there, so capacitor வந்து பாத்தீங்கன்னா t equal to 0 ல open circuit. Okay, so what is this V of infinite? Okay,
ஸோ நோ கரண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே 1 volt இஸ் கரெக்ட். ஏன்னா இந்த 1 ampere கரண்ட்ங்கிறது இங்கே தான் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்மளுக்கு வாட் இஸ் த பொட்டன்ஷியல் இஸ் 1 volt. ஸோ நோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் 1 ohm. இதுல எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாதுங்க. ஸோ அப்போ V of infinite வந்து VC of infinite is 1 volt. அப்போ இதெல்லாமே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 1 minus e power minus 2t 1 minus e power minus 2t ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். மோஸ்ட்லி வோல்டேஜ் சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ கரண்ட் சோர்ஸ் பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. ஓகேங்களா? என்னன்னா கரண்ட் சோர்ஸ் பேஸ் பண்ணி கேட்கும் போதுங்க அந்த ஆர் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணும்போது கரண்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. The circuit shown in figure, the voltage V is given by. See, actually இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்குங்க இது டிரான்சியன்ட் மாடல் क्वेश्चनங்கிறது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும். டிரான்சியன்ட் நான் ஏன் ரிப்பீட்டடா டிரான்சியன்ட் மாடல் அப்படின்னு நான் சொல்றேன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த क्वेश्चन பார்க்கும்போதுங்க இந்த கெபாசிட்டர் வந்தாலே சோ இந்த டிசி சோர்ஸ் வித் கெபாசிட்டர் ஆர் டிசி சோர்ஸ் வித் இண்டக்டர் வந்தாலே நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிரோம்னா சோ சம்திங் டிரான்சியன்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம மைண்ட் வந்து எப்படின்னா டிரான்சியன்ட் क्वेश्चनங்கிறது நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அதை எப்படி இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோ ஃபைனல் வேல்யூ கால்குலேட் பண்றது, எப்படி எக்ஸ்பிரஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றதுங்கிறது தான் நம்மளுக்கு மைண்ட்ல நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம், சோ திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த கொஸ்டின் வந்து டிரான்சியன்ட் மாடலா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா? சோர்ஸ் இங்க வந்து V of t, ஆக்சுவலா இது V1 of t-ங்கிறது இட் இஸ் சம் மேபி U of t இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ t ஸ்கொயர் ஏதாவது சம் டிசி வோல்டேஜ் தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் சைனசாய்டல். ஓகே, வாட் எவர் இட் இஸ் வி டோன்ட் நோ. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து V1 of t பத்தி எதுவுமே அவங்க கிளாரிட்டி கொடுக்கல. அண்ட் இனிஷியல் வோல்டேஜ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா அதுவும் கொடுக்கல. ஸ்டெப் ஃபங்க்ஷன் பத்தி கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கொடுக்கல. ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கொடுக்கல. திஸ் கொஸ்டின் இஸ் நாட் அ டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின். ஏன்னா டிரான்சியன்ட் மாடல் கொஸ்டின் கன்ஃபார்ம் பண்றதுக்கான எந்த ஒரு கிளாரிட்டியுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸ்விட்ச் இஸ் தேர், நோ ஸ்விட்ச் இஸ் தேர். இனிஷியல் கண்டிஷன் இஸ் தேர், நோ இனிஷியல் கண்டிஷன் இஸ் தேர். மேபி சார் நீங்க இந்த பிளஸ் விங்கிறது இனிஷியல் கண்டிஷன், பட் அவங்க வந்து அது தெளிவா 0 மைனஸ் 0ன்னு கொடுப்பாங்க. நீங்க வேணா பாருங்க எந்த ஒரு எக்ஸாம்லயுமே அவங்க இங்க பாருங்க V of 0 equal to 2 இதுதான் நமக்கு இனிஷியல் வோல்டேஜ். V-ன்னு கொடுத்தா அது வந்து இனிஷியல் வோல்டேஜ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? சிம்பிளா இப்ப நீங்க இங்க ஒரு V-ன்னு கொடுத்துட்டு அது இனிஷியல் வோல்டேஜ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? மேபி V of 0ன்னு கொடுத்தாங்கன்னா அது இனிஷியல் வோல்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க வெறும் V-ன்னு கொடுத்திருக்காங்க, அது இனிஷியல் வோல்டேஜ் நம்ம எடுக்க முடியாது. அப்ப this is not a transient model. ஓகே, டிரான்சியன்ட் மாடல் இல்ல. அப்ப இது இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றதுங்கிறது பார்க்கலாம். என்ன கேக்குறாங்க ஆக்சுவலா, வாட் இஸ் V-ன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் VC ல இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்லயுமே வந்து சோ இந்த VC ஆஃப் t தான் அவங்க VC-ன்னு கொடுத்திருக்காங்க. அது எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? இந்த அவங்க கொடுத்திருக்க அந்த VC-ங்கிறது VC ஆஃப் t. அப்போ இந்த V-ங்கிறது இந்த பர்టిక్యులர் நோடல் வோல்டேஜ் V அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த பர்టిక్యులர் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா this is VC. ஆக்சுவலா VC ஆஃப் t தான் நான் VC-ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க, இந்த V அப்படிங்கிறது கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா let it be this is I நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ this is I. இப்போ I அப்படிங்கிறது நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா I is equal to V minus VC by R அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்ட்டுங்களா? சோ V minus VC by R. But actually the I-ங்கிறது என்னங்க, I is nothing but the current flowing through the capacitor. ஓகேங்களா? So I is nothing but current flowing through this capacitor. Let it be this is equation 1. So I is nothing but that is IC, which is nothing but C dVC by dt. ஓகேங்களா? அப்போ C dVC by dt. அப்ப அந்த I க்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், C dVC by dt ன்னு மென்ஷன் பண்ணலாம். C dVC by dt is equal to V minus VC by R. ஓகேங்களா? சோ அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். RC dVC by dt which is equal to V minus VC. இது வந்து என்னங்க கேக்குறாங்க ஆக்சுவலா, so V is equal to VC plus RC, so dVC by dt. See actually என்னன்னா ஒரு just ஒரு எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்றதுக்கான கொடுத்த ஒரு क्वेश्चन. So this is not a transient model. So சிம்பிளா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா so the simplified expression என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப வந்து V in terms of VC என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா so VC plus RC dVC by dt. Okay, so option D is correct. Okay, na? See, அப்ப பாருங்களேன் V1 of t-ங்கிறது அவங்க in terms ஏன் நீங்க இந்த சைடுல நீங்க கரண்ட் ஃப்ளோ எடுத்து இப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா
நான் ஏன் சால்வ் பண்ணேன் நான் தெளிவா சொல்லிடுறேங்க. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் விசியா இருக்கு. அப்ப விசி சைட்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா v1 of t பத்தி அவங்க எதுவுமே ஆப்ஷன்லயே கொடுக்கல. ஓகேங்களா? மேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் v1 of t னா அப்ப நீங்க இதை வந்து v1 எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்ப இங்க கரண்ட் ஃப்ளோன்னு எடுத்துட்டு ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? பட் எனிஹோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? எக்ஸ்பிரஷன் மட்டும் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? சார் இது எந்த டாபிக்ல வரும் அப்படின்னா இது ஒரு ஜெனரல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. So for the circuit shown below, the initial capacitor voltage. Okay. அப்ப initial capacitor voltage na VC of 0 minus is equal to 2 volt. And I வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஐங்கிறது கரண்ட் சோர்ஸாக தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆஃப் டி 1 into u of t with current source. What is the expression v of t உடைய எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா transient model question. So this is transient model and first order with source. அப்ப with source அப்படிங்கும் போதுங்க நீங்க என்னென்ன கால்குலேட் பண்ணணும். ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஸோ விசி ஆஃப் இன்ஃபைனைட் கால்குலேட் பண்ணுங்க அண்ட் டவு கால்குலேட் பண்ணுங்க. இது ரெண்டும் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ டைரக்டா எக்ஸ்பிரஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வில் கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? இங்க பாருங்க. So u of t, so current source, so vc of 0 minus it is given already. So t equal to infinite la capacitor open. So vc of infinite la வந்து பாத்தீங்கன்னா so same 1 volt like a previous question. ஓகேங்களா? so tau வந்து பாத்தீங்கன்னா so tau so short circuit 2. okay sorry r equivalent is 2 and c வந்து பாத்தீங்கன்னா so 1/4 அப்போ 0.5 is the tau value. ஓகேங்களா? so 0.5. so அது நீங்க ஆல்மோஸ்ட் நம்ம இதே சேம் மாடல் क्वेश्चन நம்ம இங்க எந்த क्वेश्चनங்க பார்த்தோம். சேம் லைக் திஸ் क्वेश्चन. ஓகேங்களா? एक्चुअली அதே क्वेश्चन தான் நினைக்கிறேன். 1 minus e power minus 2. एक्चुअली சேம் क्वेश्चन பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இந்த क्वेश्चन இவேங்க சேம் क्वेश्चन டிஃபரண்டா பாருங்க. சேம் क्वेश्चन 76 and 78 வந்து பாத்தீங்கன்னா பட் ஒன்லி அவங்களுடைய அந்த என்ன சர்க்யூட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்லைட்டா மாடிஃபை அதே அதாவது ஃபார்மேட் மட்டும் மாத்திட்டாங்க. சோ ஓகேங்களா? சோ சேம் as क्वेश्चन நம்பர் 76. ஓகேங்களா? நாட் சேம் as சேம் क्वेश्चन. Okay, so question number 76 and 78 same question. So next one 79. In the circuit shown in the figure below, the steady state is reached with switch S is open. Switch S is then closed at t equal to 0. See இங்க பாருங்க இந்த steady state is reached with switch is open அப்படிங்கிறது வந்து பாருங்க so t equal to 0 minus லைங்க. ஓகேங்களா? and t equal to 0 ல தான் வந்து பாருங்க so switch is getting closed. So what is the value of voltage V under steady state? ஓகேங்களா? so இந்த particular so இது வந்து பாருங்க இன்ஸ்டன்ட்ல தான் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. so t equal to so infinite ல. ஓகே அப்போ என்ன பண்ணனும் அப்படினா இனிஷியல் ஓகே இன்ஃபைனைட் ஆகும்போது இனிஷியல் கண்டிஷன்ஸ் தேவைப்படாதுங்க. see டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம்னா so t equal to infinite so steady state so capacitor open circuit so switch வந்து closed ஆ இருக்கும். ஓகேங்களா? so அப்ப அந்த சர்க்யூட் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படினா see 5 ohms open circuit so 5 ohm so 5 ohm 5 ohm so 10 ohm so 5 ampere so இதோட potential drop என்னன்னு calculate பண்ணும் VC of infinite. so
இது நமக்கு சிம்பிள் சர்க்யூட். இது நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா we'll get the answer. Yes. Okay, so the current source வந்து source transformation எடுத்திருக்காங்க. Okay, so source transformation. So source transformation. So source transformation எடுத்து சால்வ் பண்ணிருக்காங்க. So 12.5 volt is getting. Okay, so 12.5 volt. Option B is correct. So 12.5. Okay, so is there any doubt? I think this is very simple question, direct ana question. So idu neenga simplify panninga apdi anyhow source transformation or so idu neenga enna pannalana, so 5 5 10. Okay, 1 minute. Okay, so na eppadi solve பண்ணுவாங்க. So 5 ampere, so 10 volt, see the 10 ohm, so in the branch lime 10 ohm, appo 2.5 2.5. Okay, so 2.5 ampere is coming to this branch and 2.5 ampere. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா so potential drop அப்படிங்கிறது so Vc of infinite is equal to R into I, 5 into 2.5, for 12.5. Okay, so நீங்க anyhow so source transformation or current division, see I have applied current division principle and Ohm's law. Okay, so current division principle வந்து பாத்தீங்கன்னா சேம் இப்போ current வந்து divide, இப்போ current வந்து பாத்தீங்கன்னா so 5 ampere அப்படினா so இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so two branches are here. ஓகேங்களா, so with the same resistance value அப்படினா so அப்ப current எப்படி டிவைட் ஆகும் அப்படினா so 2.5 ஈக்குவலா டிவைட் ஆகும். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, so ஈக்குவலா so டிவைட் ஆகும். so அத பேஸ் பண்ணி சொல்லும்போதுங்க so 12.5 volt is the answer. So next question, with the circuit shown below, the inductor current, so initial current வந்து பாத்தீங்கன்னா so IL of 0 minus is equal to so 0 ampere. The switch is then closed at t equal to 0. Okay, so initial current, okay, no source is connected to the circuit. So which one of the following gives the correct expression for the current I of t? Okay, I of t இங்கிறது வந்து அப்ப இங்க இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா so switch is given initial conditions of a transient model. So first order series RL circuit. So first order so series RL circuit and with source t greater than 0 la vandu pathina so t greater than or equal to 0 la 10 volt is connected. Okay, so 10 volt is connected. So அப்படிங்கும் போதுங்க so IL of infinite plus IL of 0 plus minus IL of, இங்க வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல 0 மைனஸ் நீங்க எழுத வேணாம், 0 plus. ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்போ எழுதுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா c power minus t by tau ampere for t greater than or equal to 0 எழுதுறோம். நீங்க t greater than or equal to 0 ல இங்க வந்து t equal to 0 plus தான் நீங்க கன்சிடர் பண்ணனும். பட் t equal to 0 plus is equal to t equal to 0 minus. ஓகேங்களா, so அப்போ tau value வந்து பாத்தீங்கன்னா so closed short circuit so 1. Okay, so only one resistor and one inductor போதுங்க tau L by R. So but 2 second is the answer. Infinite ல வந்து பாத்தீங்கன்னா IL of infinite டைரக்டாவே நம்ம சொல்லலாம். so இது ஷார்ட்ங்க, அப்போ V by I equal to V by R, so 10 ampere is the answer. அப்போ 10 plus 0 minus 10 e power minus 0.5 t ampere for t greater than or equal to 0. so I of t, I of t வந்து பாத்தீங்கன்னா so 10 1 minus e power minus 0.5 t ampere for t greater than or equal to 0. So option C is correct. Okay, so ampere for t greater than or equal to 0. Option C is correct. So 10 1 minus e power minus 0.5. So this is the correct answer. Okay, so இதான் வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு ஆல்மோஸ்ட் 80 क्वेश्चंस நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். so நமக்கு 3 क्वेश्चंस மட்டும் வந்து பாத்தீங்கன்னா so உங்களுக்கு ஒரு மிஸ்செலேனியஸா அது நம்ம வந்து later on if time permits அதை பார்க்கலாம். ஓகேங்களா, பட் அது 100% that model is not required. ஓகேங்களா, so அது நமக்கு क्वेश्चन நம்பர் 64 66 67 I think. ஓகேங்களா, so நான் உங்களுக்கு மிஸ்செலேனியஸ்ல நான் எழுதி இருப்பேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா so kindly so neglect that kind of questions. ஓகேங்களா, so don't confuse with the so நமக்கு அந்த क्वेश्चंस எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால so எந்த ஒரு பெனிஃபிட்மே இல்லைங்க. ஓகேங்களா, பட் அதெல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஹைலி அட்வான்ஸ்ட் லெவல் क्वेश्चंस. ஸோ அந்த மாதிரிலாம் क्वेश्चंस கேட்கும்போது பெட்டர் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஸோ ஸ்மார்ட்னஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு क्वेश्चंस நம்ம கோ த்ரூ பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அந்த क्वेश्चंस நம்ம வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாமா இல்லை நம்ம அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாமா அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் ரிமைனிங் ஒரு 75 to 76 क्वेश्चंस வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்ட் மாடல் क्वेश्चंस. அதில் சில
இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சியன்ட் மாடல் கொஷின்ஸ் ஒரு கொஷின் இது மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சிம்பிளாக இருக்கலாம். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகெயின் ஆல் த 80 கொஷின்ஸில் அந்த 5 கொஷின்ஸ் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் ஒரு 75 கொஷின்ஸை வந்து எகெயின் ஸோ நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நீங்கள் செல்ஃபாக நீங்கள் டெஸ்ட்டில் அட்டன் பண்ண முடியலைங்க சார். அண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் த டெஸ்ட் சொல்யூஷன் நான் எழுதும் போதுமே எனக்கு அந்த ஆன்சர் தெரியல அப்படிங்கிற கொஷினை இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணக்கப்புறம் வித்தவுட் சீயிங் நீங்களே செல்ஃபாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் கிராஸ் செக் வித் தி சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட சஜஷன். By this we are concluding the chapter wise test number 3 answers discussion. ஓகேங்களா? So apart from this, if you have any doubt regarding the transient, so we'll discuss, otherwise wind up the session. So okay, so we'll stop the session, we'll continue by next session. So thank you everyone. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.